Yeah, good afternoon. Yes. நான் சொல்கிறது கேட்குதா உங்களுக்கு? Is it fine? Hello guys. அப்படியா? சரி, பண்ண மாட்டேன். நல்ல விஷயம். குட் கேர்ள். Clear. Hi. Good afternoon. அனைவருக்கும் good afternoon. Yes, voice clear இருக்கா? சரிம்மா சந்தோஷம். ஓகேவா? புரிஞ்சுது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது புரிஞ்சுது. ஓகே, யா வந்தாச்சா நம்ம காலையிலே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னோம். பட் கொஞ்சம் லேட்டாச்சு. நோ ப்ராப்ளம். பிகாஸ் வி ஹவ் சம் அதர் ரீஷெடியூலிங். அதனால தான் நம்ம 5 மணிக்கு போயிட்டு மறுபடியும் 12 மணிக்கே வந்துட்டோம். ஒரே நிமிஷம் இருங்க, நான் அதை எடுத்துடுறேன். யா, கிடச்சிருச்சு. ஹாய் எல்லோரும் வந்தாச்சு. நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஹாய்டா தர்ஷினி, அன்ஷிகா, யஷ்வந்த், யா யுவஸ்ரீ. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் அந்த பேஸ் கான்செப்டில் வந்துட்டு நம்ம 2 கிளாஸ் இருக்குது. என்னென்னது? ஒன்று ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸும், இன்னொன்று மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் இருங்க, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அடா, எஸ், ஓகே. வந்தாச்சா 11 சொல்லிட்டோம்ல சார். நான் சீக்கிரமாக ஆரம்பிக்கல, புரிஞ்சுதா? நான் சீக்கிரமாக ஆரம்பித்தா தானே உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க. நம்ம சீக்கிரமாக ஆரம்பிக்கலாம், லேட்டாக தானே ஆரம்பிச்சிருக்கோம். சீக்கிரமாக ஆரம்பித்தா தானே உங்களுக்கு பிரச்சனை, நம்ம லேட்டாக தானே ஆரம்பிச்சிருக்கோம். சரிம்மா. ஓகே, ஹாய் ஸ்ரீஹேம் சைடு. ஹைடா எவ்ரிபடி. ஸோ குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரில் வந்துட்டு நம்ம 2 சாப்டர் இருக்குடாக்கண்ணா. ஒன்று ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்னு சாப்டர் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பார்க்குறது மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ அந்த 2 லெசன் நம்ம இங்கே பார்த்துலாம். ஓகேங்களா? இந்த 2 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது நம்ம இன்னும் 2 லெசன் தான் இருந்துட்டு இருக்க போது. ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், 2 ரீப்ரொடக்ஷன் தான். அது நாளைக்கு நம்ம முடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம போர்ஷன் முடிஞ்சாச்சு. மிச்சம் 2 நாள் நம்ம ரிவிஷன் பண்ணுறோம், டக்கு நடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளைக்கு பயாலஜி எக்ஸாம் இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். நான் அதுக்காக தான் ஒரு அனதர் லைவ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ 24 ஹவர்ஸும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, ரெக்கார்டிங் நம்ம லைவ் மாதிரி போட்டிருக்கோம். எதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மெயின் அது வந்து 5 இயர்ஸ் பேப்பர் இருக்குன்னா, 5 இயர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு சிபிஎஸ்சிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். அது 5 வருஷத்துக்கு இருக்குது. 21 to 25 வரைக்கும் வித் ஆன்சர் இருக்கும். ஆனால் 1 மார்க் இல்லை, பட் மிச்சம் இருக்க 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் வந்து இருக்குது. ஸோ அதில் படிச்சிங்கன்னா வித் ஆன்சர் இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸையும் பண்ணிங்க. நாளைக்கு என்ன எக்ஸாமுக்கு போகும்போது ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய கொஸ்டின் திரும்பி வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்ஸ் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யா, செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிகாஸ் 27th எக்ஸாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இன்னும் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது. 28th அன்னைக்கு நம்ம மேம் மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மதுரையில் மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணால் மதுரையில் 28th அன்னைக்கு வராங்க, அண்ட் சென்னையில் 29th அன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. சென்னை ஆன் பேஸ்ட் ஆன் 29th. ஸோ மேம் மீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் லிங்க். அதே மாதிரி தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இன்றைக்கி ஆக்சுவலாக டெஸ்ட் இருந்திருக்கும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பிக்கை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் இருந்திருக்கும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸும் அதேமாதிரி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்ட்ஸும் அப்புறம் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அதுலேருந்து டெஸ்ட் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பேஸில் நம்பிக்கை பேட்ச் வந்து ஆன்கோயிங் பேஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க, உங்களுக்கு ரிவிஷன் கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு ரிவிஷன் கோர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, நீங்கள் இன்னும் இந்த நம்பிக்கை பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. ஓகே, எல்லாம் ப்ரைஸ்லாம் அக்கௌண்டபுளாக இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ டெஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. வீக்லி டெஸ்ட் இருக்குது, மார்க் டெஸ்ட் இருக்குது, பேப்பர் இருக்குது, டோர் ஸ்டே டெலிவரி இருக்குது, தத்துவா புக் இருக்குது, அப்புறம் 38 years ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ யூ கேன் ஜாயின் இட். ஓகே, நீங்கள் நம்பிக்கை பேட்சில் ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் ஆன் கோயிங் பேட்ச் தான் எடுத்துகிட்டு இருக்கு. நம்ம 2-3 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆஃப்லைனில் தான் போவேன் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு தாராளமாக ஆஃப்லைன் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குடா.
ஸோ இப்போ 1100 ஓகேங்களா 1100 ஏதோ நம்பர் மாதிரி இருக்குல்ல ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி நம்பர் மாதிரி இருக்குது 1100 1110 ஏதோ இருக்குது பட் நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1110 கிடையாது 1110க்கு நம்ம வந்து ஆஃப்லைன் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சென்டர் உங்களுக்கே தெரியும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து நம்ம சென்டரும் இருந்துகிட்ருக்கு ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ப்ளீஸ் ஜாயின் ஓகே ஓகேண்ணா ஸோ பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் இதான ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் எப்படி பார்க்க போகிறோம் அதே மாதிரி தான் எப்போ இப்படி இதில் பார்ப்போம் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 1 மார்க் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம் கமெண்ட் பாக்ஸில் 5 ரவுண்ட் போடுங்க செஷன் லைக் பண்ண குட் ஆஃப்டர்நூன்மா லக்ஷ்மி வரலக்ஷ்மி குட் ஆஃப்டர்நூன் எஸ் கமான் கைஸ் செஷன் யார் லைக் பண்ணாமல் யாரை பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க அப்படியே செஷன் யார் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி விட்ருங்க கமான் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் ஃபஸ்ட் லெசன் ரொம்ப ஈஸியான லெசன் இந்த 2 லெசன் ரொம்ப ஈஸியான லெசன் ஓகேவா அட் த சேம் டைம் அதிகமான மார்க் வரக்கூடிய லெசனா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கேட்குறாங்க நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது பார்த்துருவோம் 1-2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ரெகுலர் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி நம்ம ரீப்ரொடக்ஷன் ஜெனடிக்ஸ்லாம் பார்க்கணும் அந்த ரெகுலர் ஆஸ்பெக்ட்ஸில் கேட்கலனாலும் கூட இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது அதனால தான் கொஞ்சம் கடைசியில் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஓகேவா ஓகே யா வந்தாச்சு ரொம்ப வளருது என்னடா கரெக்டாக தானே சொல்கிறீங்க என்னடா புரியலையா உங்களுக்கு என்ன இதாவது ஓகேவா ஸோ 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் ஆசை தான் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு 2 மார்க் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இது ஒரு நிமிஷம் இருங்க நான் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க்டா இது செக் பண்ணி இதை செக் பண்ண மறந்துட்டேன் ஒரே நிமிஷம் இருங்க yeah how was the good humor hypothesis of health disproved good humor hypothesis சார் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையா சார் அப்படின்னு இருக்கா ஓகே ரம்யா சார்ஜ் இல்லையா ஓகே அனன்யா ஓகேம்மா எதுக்குடா 1 மார்க்கு 1 மார்க்கும் இருக்குடா 1 மார்க் கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுவோம்டா ஓகே இங்கே குட் ஹியூமர் ஹைப்போதசிஸ்னா என்ன அப்படின்றது கேட்குறாங்க குட் ஹியூமர் ஹைப்போதசிஸ் வாஸ் டிஸ்ப்ரூவ்டு பை வில்லியம் ஹாவி த்ரூ டிஸ்கவரி ஆஃப் த blood circulations using experimental method. He demonstrated that the individual with a black pile had normal body temperature using the thermometer, contracting the idea that has hot personalities and fever. Sir, இது இல்லவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவீங்களா இது எங்கே இருக்குன்னு சொல்லி இது எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள் ஹாய் சஞ்சய் இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்த மாதிரி இருக்குதா குட் ஹியூமர் ஹைப்போதசிஸ் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே கொடுத்துருப்போம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே இந்த குட் ஹியூமர் ஹைப்போதசிஸ் கொடுத்துருப்போம் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க இதை யார் கொடுத்துருப்பான்றா தெரியுமா 1 மார்க்கில் கேட்டால் என்ன பண்ணுவீங்க அவுட் ஆஃப் த சிலபஸ் சொல்லக்கூடாது ஓகேவா இதெல்லாம் 1 மார்க்கில் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வில்லியம் ஹாவி வந்து கொடுத்துருக்காரு ஓகேவா சப்போஸ் 1 மார்க்கில் கேட்டால் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இது ஓகே ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இதிலே இருக்கணும் பிளாக் பைல் யா அவுட் ஆஃப் போர்ஷன் கிரேஸ் மார்க்கா கேட்டுங்க மண்டேல கொட்டி அனுப்போம் போடா நீ ஒரு லெசன் ஒழுங்காக படி லெசன் இருக்க ஃபஸ்ட்டு பேராகிராஃபே நீ ஒழுங்காக படிக்காம என்ன லெசனை படிச்சுட்டு வந்துடும் அப்படி நடிச்சிடும் ஓகே நல்லா புரியுங்க ஒரு லெசனோட சம்மரியாக இருக்கணும் ஒரு லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் நம்ம நீட் கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் பட் அதுவே தான் நம்ம போர்டு கான்செப்ட்லையும் கேட்கலாம் ரொம்ப கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அங்கே தான் கேள்விக்கு வந்து கை வைப்பான் இப்போ வந்துட்டு அவன் கொஸ்டின் பேப்பருக்கு டஃபாக செட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சம்மரியில் கை வைக்கலாம் இல்லை அந்த சம்மரிக்கு முன்னாடி லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து கேட்கலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பான் அப்படிலாம் இருக்குடா இப்படிலாம் இருக்குது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் படிச்ச ஒரு லெசன் நடத்தும் கூட மேம் அவ்வளோ சொல்லிக்க மாட்டாங்க சார் அவ்வளோ சொல்லிக்க மாட்டேன் அப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுலேருந்து கூட நிறைய கேள்விகள் கேட்கலாம் ஓகே அவன் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இவர் சொன்னக்கூடிய குட் ஹியூமர் ஹைப்போதசிஸ் எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு பிளட் டிஸ்கவரி சர்க்குலேஷன் மெத்தடை வந்துட்டு நம்ம வில்லியம் ஹார்வி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு இது கண்டுபிடிச்சிருக்கு அப்போ குட் ஹியூமர் ஹைப்போதசிஸ் டிஸ்ப்ரூவ் பண்ணுற யாராக வில்லியமாவே மறந்துடாதீங்க 1 மார்க்கில் கேட்பாங்க ஓகேவா எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் இண்டிவிஜுவல் பிளாக் பைல் ஹேஸ் அ நார்மல் பாடி டெம்பரேச்சர் யூசிங் தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணிட்டு அண்ட் கண்டக்டிங் த ஐடியா தட் தே ஹேட் ஹாட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் ஃபீவர்ஸ் அண்ட் தே கண்டக்டிங் த ஐடியா தே ஹேட் ஹாட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் ஹை ஃபீவர் வச்சு ஓகேவா நான் ஒன்லிடா வணக்கம் ஓகே ஸோ எங்கேருந்து கேட்குறாங்க எதுலேருந்து கேட்குறாங்க எந்த கொஸ்டின் எந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியன்றதை பார்த்து வச்சோம் ஓகேவா ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரணும் டிஃபைன் ஹெல்த் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் பை மாடர்ன் பயாலஜிக்கல் மாடர்ன் பயாலஜிக்கல் சயின்ஸில் வந்துட்டு ஹெல்த் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் ஹெல்த் நல்லா 6 பாக்ஸ் பாடியாக இருக்கணும் சார் நல்லா ஜிம் பாடியாக இருக்கணும் அது ஹெல்த்தா இல்லை மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது சார் அது ஹெல்த்தா இல்லை சோஷியல் வெல்பீங்காக இருக்குது அது ஹெல்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தான் ஓகேங்களா எல்லாமே தான் மென்டல் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீங் ஓகே மெயின் கீவேர்ட்
கீவேர்டு 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 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கீவேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் ஹெல்த் இஸ் அ ஃபிசிக்கல், கண்டிப்பாக ஃபிசிக்கல், நல்லா சாப்பிடணும், நல்லா உடம்பு நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி மென்டலில் அந்த சும்மா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படிலாம் நினச்சிட்டு கூடாது. ஓகே, மென்டல் வெல்பிங்காக இருக்கும். அதே மாதிரி சோஷியல் நல்லா பழகணும். ஓகே, எல்லா கூடயும் பழகணும். இன்ட்ரோவர்ட்டாக இருந்துட்டு யாரு கூடயும் பேச மாட்டாங்க. எதுக்கு இப்போ எதாவது கேட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு டேர்ம் வச்சுக்கிறாங்க. எதுக்கு நான் யாருக்கிட்டையுமே பழக மாட்டேங்கிறேன் சார், நான் இன்ட்ரோவர்ட்னா யார் கண்டுபிடிச்சானே தெரியல. இன்ட்ரோவர்ட் யார்கிட்டையும் பேச மாட்டான், எதுக்கிட்டையும் பழக மாட்டான் அப்படின்றது. ஓகேவா, ஒரு சோஷியல் வெல்பிங்காக இருக்கணும். எல்லா கூடயுமே பேசணும், எல்லா கூட தேவையில்லாமல் பேச வேணும். ஓகே, அதுக்கு தேவையில்லாமல் பேச வேணும். அதுக்கெல்லாம் ஒரு நேமை கண்டுபிடிச்சி, அதாவது நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ண மாட்டோம், அந்த பண்ணாத விஷயத்துக்கு நம்ம ஒரு பேரை கண்டுபிடிச்சி நாங்களாம் இந்த கேட்டகரி தெரியுமா, நாங்களாம் இந்த கேட்டகரி, நாங்களாம் அப்படி பண்ண மாட்டோம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிட வேண்டியது. என்னன்னே தெரியல. ஒரு விஷயம் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னா அது பண்ணலாம், இல்லை பண்ணாமல் இருக்கலாம், அது செட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். இல்லை அது ஒரு குரூப் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. நாங்களாம் இந்த கேட்டகரிஸ் இருக்காங்க, நாங்களாம் இன்ட்ரோவர்ட், யார்கிட்டையுமே பேச மாட்டோம். நான் பேசவே மாட்டேன், எங்கள் அம்மா கிட்டே நான் பேச மாட்டேன், எங்கள் அம்மா கிட்டே நம்ம லெட்டர்லாம் எழுதிட்டு இருப்போம் அப்படி சொல்லி சில கேட்டகரிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. சோஷியல் வெல்பிங்காக இருக்கணும். rather than just in absence of disease and physical fitness, it is maintained through a balance of mind, the neural system and endocrine system and the immune system. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் மெயினாக நம்ம இதில் பார்க்க போகிறது இம்யூன் சிஸ்டம் பார்ப்போம். பீட்டா லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ் எல்லாம் நம்ம இன் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது யாராக இருக்கா, இல்லை மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது யாராக இருக்கா, மெயின்டைன் பண்ணுறது யாராக இருக்குன்னா நம்ம மைண்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், நியூரல் சிஸ்டம் வந்துட்டு கரெக்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கும், எண்டோக்ரைன் சிஸ்டத்துலேருந்து நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்ல டிஃப்ரென்ஷியேட்டாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கும், அதே மாதிரி நம்ம இம்யூன் சிஸ்டம் எந்த விதமான ஒரு ஆன்டிஜன் உள்ளே வந்தாலும் அதுக்கு அகேன்ஸ்ட் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிட்டாக வச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் அந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், அதுக்கு தேவையான ஒரு என்வரான்மெண்ட்டை வந்து நம்ம கொடுத்து தரணும். ஆப்டிமம் டெம்பரேச்சர்லாம் சொல்லுவோம், அந்த ஆப்டிமம் கண்டிஷன் அதை நம்ம கொடுத்து தான். ஆப்டிமம் கண்டிஷன் இருக்குது ஹெல்த்தி பாடி, ஹெல்த்தி மைண்டு, அதே மாதிரி சோஷியல் வெல்பிங்காக இருக்குது. இதுதான் நம்ம WHO சொல்லக்கூடிய ஹெல்த் அப்படின்ற டெஃபினேஷனாக இருந்துட்டு. ஓகேவா, கிளியர். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியம். அதான் ஏதாவது நேம் சொல்லு. நல்லா பேசினா எக்ஸ்ட்ரோவர்ட், பேச வேணா இன்ட்ரோவர்ட் அப்படின்றது. ஓகேவா, மனிதனாக இருக்க விட மாட்டாங்க, கேட்டகரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கிளியரடா. இது ரொம்ப பேசிக்கடா. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இதிலிருந்து அவ்வளவு கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. 1 மார்க்கில் கேட்கலாம். 1 மார்க்கில் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. 1 மார்க்கில் என்ன வேணால் கேட்கலாம். ஸோ நம்ம 1 மார்க்கை அப்படி தூக்கி போட்டுருணும். எப்போவுமே 1 மார்க்கில் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு நம்ம யாராவது சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் இருக்காது. ஓகேவா, 1 மார்க் அதாவது போர்டு எக்ஸாம் கூட 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்டர் இருந்தாலும் கேள்வி கேட்கலாம், அசஸ்மெண்ட் எங்கேருந்து வேணால் கேட்கலாம். பட் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்க நம்ம 4 வருஷம் பேப்பர் பார்த்ததில் வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, மைக்ரோப்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர்லேருந்து கேட்டிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபிஷியண்டாக ஒரு பேப்பரில் மிஸ் ஆயிருக்கு. ஒரு பேப்பரில் கேட்கவே மாட்டேன். இந்த லெசனில் எதுவுமே எந்த கேள்வியுமே இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சா. 2024 ஏதோ இல்லை மைக்ரோப்ஸ் வந்து கேட்டிருந்தேன். ஒன்று மைக்ரோப்ஸ் வந்து கேட்குறான், இல்லை ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்லேருந்து கேட்டிருக்கேன். ஏதாவது ஒன்றுலேருந்து அப்படி கேட்க மாறி கேட்டு தான் இருக்கான். ஓகேங்களா, ஸோ வி கன்சிடர் திஸ் அஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர். பட் ஒரு பட் இருக்குது, மறந்துடாதீங்க. கான்ஸ்டன்ட் த இன்ஃபெக்ஷன் சைட்ஸ் ஆஃப் அ காமன் கோல்ட் அண்ட் நிமோனியா. இது கேட்டிருந்தான், ஞாபகம் இருக்கா? இன்ஃபெக்ஷன் சைட்ஸ் அதாவது காமன் கோல்ட் அண்ட் நிமோனியா. எத்தனை பேர் அது ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்கடா. கடைசி நேரத்தில் நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் போக போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இன்னைக்கு 26ஆம் தேதி அப்படின்னு இருக்கும்போது நாளைக்கு 27, நாளைக்கு ஏன்னா ஸ்டேட் போர்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸாம். ஒரு வேளை நான் சொல்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமாக இருக்குது, நாளைக்கு 27 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கான PDF வந்து நம்ம போன சண்டே எடுத்தோம்னு நினைக்கிறேன். போன சண்டே எடுத்திருந்தோம். போன சண்டே வந்துட்டு 4 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அந்த 4 வருஷம் கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. எப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி காலங்காலத்தில் 6 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ரிவிஷன் நோட்ஸ் ஏதாவது ரிவிஷன் இருந்துச்சுன்னா அந்த ரிவிஷன் முடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ரிவிஷன் முடிச்சிருங்க. ஓகே, நான் ஃபஸ்ட் எடுத்து என் ரிவிஷன் முடிக்கலாம் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க, இல்லை கிளாஸ் ஒர்க் எழுதிருப்பீங்க, இல்லை புக்கில் மார்க் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எப்படியே படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்களே அந்த ஒரு ரிவிஷனை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் நான் கொடுத்த இந்த ரிவிஷன், இந்த பிடிஎஃப்னா எல்லா சாப்டருக்கு எல்லா பிடிஎஃப்பும் கொடுத்துரும். ஓகே, எல்லா சாப்டரும் ஒரே பிடிஎஃப்ல கொடுத்துரும். ஓகேவா, அது கடைசியில் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது 26th அன்னைக்கு போகும்போது நான் எல்லா பிடிஎஃப்பும் எல்லா சாப்டருக்கு ஒரே பிடிஎஃப் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா, அப்போ அதை நீங்கள் கவலைப்படாதீங்க, அது ரிவிஷன் பண்ணுங்க. அது ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு போனால் போதும் எக்ஸாமுக்கு. ஓகேவா, அப்போ இது 3மே நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் டைம் ஸ்லாட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் தான் வச்சுக்கணும். ஓகே, உங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ரிவிஷனை பார்க்கணும், அடுத்தது நான் கொடுத்த இந்த நோட்ஸ் ரிவிஷனை பார்க்கணும், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த ரிவிஷனையும் பார்க்கணும். ஓகேவா, ஸோ இது 3த்தையும் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் போங்க. அப்படி ரிவிஷன் பண்ணாமல் எக்ஸாம் போகாதீங்க. எப்போவுமே நீங்கள் என்ன தான் படித்தாலும் காலங்காத்தால் ரிவிஷன் பண்ணாமல் எக்ஸாம் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்காது. ஐயோ மறந்துடுமோ, ஐயோ அது ஸ்டார்டிங் ரெண்டு லைன் ஞாபகம் இருக்கும், 3ஆவது லைன் மறந்து போயிடும். அந்த மாதிரி இருக்க போது ஸோ மறக்காமல் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஓகே, வெயிட்டேஜ் பேஸ்டாக கேட்க மாட்டாங்களா சார்? வெயிட்டேஜ் பேஸ்லாம் கேட்குறது இன்னும் ஸ்டேட் போர்டு இல்லைடாக்கண்ணா, அவ்வளோலாம் இல்லைடா. அது தூங்குது சார். தூங்குறதுக்காக வச்சுருக்கீங்க,
இப்போ 10 இயர்ஸ் வச்சு தூங்குறதுக்கு வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே நம்ம பேக் டு வரலாம். இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்துருந்தோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் கோல்ட் அண்ட் நிமோனியா பேஸ் பண்ணி. காமன் கோல்டு மறுபடியும் சொல்கிறேன், ஒரு காமன் கோல்டு அப்படின்றது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் அஃபெக்ட் பண்ணும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னது இந்த மூக்குலேருந்து லங்ஸுக்கு போகிற வழி. அது மூக்குலேருந்து லங்ஸுக்கு போனால் அந்த ரோடு இருக்குது தெரியுமா, அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் யார் அஃபெக்ட் பண்ணுறா, இந்த காமன் கோல்டு வந்து அஃபெக்ட் பண்ணுறோம். ஓகே, அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் இந்த காமன் கோல்டு வந்து அஃபெக்ட் பண்ணுறான். வேற நிமோனியா அப்படின்றது நிமோனியான்றது எது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா லங்ஸில் இருக்க ஆல்வியோலி பார்ட்டில். ஓகே, கன்வர்ஸ்லி நிமோனியா ஸ்பெசிஃபிக்கலி இன்ஃபெக்ட்ஸ் த ஆல்வியோலி பார்ட் ஆஃப் த லங்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சுதா புதுசாக வரைஞ்சிட்டேன். அதாவது இந்த ஸ்டூடியோவில் தான் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால எல்லாமே கிளியராக தெரியுது. இதில் காமன் கோல்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த காமன் கோல்டு வந்துட்டு எது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு வில் அஃபெக்ட் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இதுலேருந்து இல்லை, மூக்கிலேருந்து வரக்கூடியது. ஓகே, இங்கேருந்து வரக்கூடியது. ஓகே, இங்கேருந்து வரக்கூடிய இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அங்கேருந்து வரக்கூடிய இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை அஃபெக்ட் பண்ணுறது. கண்ணா இது மட்டும் இல்லாட கண்ணா, மூஞ்சியெல்லாம் வரைஞ்சிட்டு டைம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா, இங்கேருந்து வரக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். நாசல் சேம்பரு அதில் அப்படி வரக்கூடிய ட்ரக்கி, அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் தான் அஃபெக்ட் பண்ணும். இங்கே தான் சளி வந்து இதுருக்கும், கோல்டு வந்து தெரிஞ்சிருக்கும். சளி அப்படியே சாப்பிட்டாலும் சளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். கோல்டு வராத மனிதர் இருக்கா? ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதுவே நிமோனியா அப்படின்றது இதான் ஆல்வியோலி தானே, இந்த ஆல்வியோலையே அஃபெக்ட் பண்ணுறது. இந்த ஆல்வியோலை அஃபெக்ட் பண்ணுறது தான் நம்ம நிமோனியா அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். பேசிக். அப்போது காமன் கோல்டு என்னாலுமே நமக்கு லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. காமன் கோல்டு என்னைக்குமே நமக்கு லங்ஸை நமக்கு அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா, எஸ் அதை நம்ம கான்செப்ட் லெவல் நோட அபவதாரணி. We have just started. Okay, so while both affect the respiratory system, but rhinovirus எதை காஸ் பண்ணுது? காமன் கோல்டு காஸ் பண்ணுறது rhinovirus. It is a viral disease. Okay, infects the nose and the respiratory passage, not the lungs. nose and the respiratory passage மட்டும் தான் யார் அஃபெக்ட் பண்ணுவா? நம்ம காமன் கோல்டு அஃபெக்ட் பண்ணுவா. இது நம்ம கேட்டிருக்காங்க. அண்ட் கன்வர்ஸ்லி நிமோனியா என்ன பண்ணுதுன்னா ஆல்வியோலி அஃபெக்ட் பண்ணுது. ஆல்வியோலினா என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கக்கூடிய இடம். ஆல்வியோலி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? 11th படிச்சிருப்பீங்களே, பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு வருது நீட்டுக்கு வருது. மறந்துடாதீங்க. பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, அங்கே தான் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கும். ஓகே, ஆக்சிஜனை கொடுத்து கார்பன் டை ஆக்சைடு வாங்குது, கார்பன் டை ஆக்சைடு கொடுத்து ஆக்சிஜன் வாங்குது, அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த ஆல்வியோலையில் போய் அஃபெக்ட் பண்ணுறது தான் நம்ம நிமோனியா அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, கிளியரா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? டவுட் எதுவும் இல்லையே? ஓகே அடுத்த கேள்வி பார்த்துலாம். Why is Mary Mallon a significant figure in the medical history? மேரி மேலான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகேவா, மேரி மேலான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஓகே, நான் இப்போ எல்லா கிளாஸ்லையும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகே, நான் 12th படிக்கும்போதுலேருந்து இந்த மேரி மேலான் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பயத்தை காட்டின ஒரு இதாக தான் இருந்துட்டு இருந்தேன். ஓகேவா, 12th படித்தது ஞாபகம் இல்லை, 11th போயிட்டீங்களே. இல்லை ஆசை தான். நீட் வருதுடா, மறந்துடாதீங்க. நீட் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா 11th தான் ரொம்ப முக்கியம். 11th தான் அதிகமான சாப்டர் இருக்குது. எத்தனை சாப்டர் இருக்குது 11th மட்டும்? இப்போ இதில் உங்களுக்கு தெரியும், இதில் உங்களுக்கு 13 சாப்டர் இருக்குது. 11th 19 சாப்டர் இருக்குது. மொத்தம் 32 சாப்டர் நம்ம பயாலஜிக்கு மட்டும் 32 சாப்டர். 32 சாப்டர் நல்லா ஜூஸ் போட்டு கரைச்சிடல பச்சுக்கு குடிச்சிருந்தா மட்டும்தான் 360க்கு 350 எடுக்க முடியும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீட்டில் நீங்கள் பாஸ் ஆகணும், அதாவது பாஸ் ஆகணும்னு சொல்கிற பேஸ் வந்து நீங்கள் சீட்டு கிடைக்கிறது தான் பாஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறேன் சார் நீட்டில் ஈஸியாக பாஸ் ஆகலை சார், 140 150 மார்க் எடுக்க மாட்டேன் சார். அந்த பாஸ் ஆகுது நான் சொல்ல வரல. நீட்டில் உங்களுக்கு பாஸ் ஆகிறது அப்படின்னா உங்களுக்கு MBBS சீட்டு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு MBBS சீட் நீட்டில் கிடைக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே 350+ எடுத்து தான் ஆகணும். நான் நிறைய இதில் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே பயாலஜிக்கு தான் ஃபுல் மார்க் எய்ம் பண்ணுவீங்களே தவிர கெமிஸ்ட்ரிக்கோ ஃபிசிக்ஸுக்கோ நீங்கள் ஃபுல் மார்க் எய்ம் பண்ண மாட்டீங்க. ஓகேவா, கெமிஸ்ட்ரியில் ஒரு 180 மார்க்குக்கு அட்லீஸ்ட் ஒரு 110 அது எடுத்தால் போதுண்டா, இல்லை 120 அந்த ரேஞ்சில் 150 பக்கத்தில் வரைக்கும் எடுத்தால் போதுன்னா சொல்லுவீங்க. ஒரு 152 பார்ப்போம்.
ஃபிசிக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் குறையதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கனால 130 கிட்டையாவது ஒரு 90லேருந்து 130 கிட்டையாவது எடுத்தால் போதுண்டா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? பயாலஜி ஃபுல் மார்க் எடுக்கணும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க ஏம் 360 இருந்தாலும் 350+ தான் அவங்க ஏமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். ஓகேங்களா? ஸோ பயாலஜி ரொம்ப முக்கியம் ஃபார் நீட் கான்செப்ட்டில். ஓகேவா? ஸோ பயாலஜி நீங்கள் ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கணும். அதனால தான் சொல்கிறது பயாலஜி ஈஸி சப்ஜெக்டாக இருந்தால் அது ஃபுல் மார்க் எடுக்கிறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் சீட்டு கிடைக்கிறது அதிகமாக இருக்குது. ஓகே, இது சார் இப்போ இதில் மட்டும் 360 எடுத்தால் போதுமா சார், இதில் 2 விட்டுலாம் சார் அப்படிலாம் இல்லை. இதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அதில் அந்த அவ்வளவோ அந்த ஃபுல் மார்க் எடுக்கிற கான்செப்ட் நீங்கள் போகணும். ஒரு மாடரேட் மார்க் எடுத்தாலே உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும். ஓகே, இதிலே நீங்கள் எடுக்கலன்னா அப்போ அதில் ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, இப்போ மேரி மேலே நம்ம என்ன சொல்லுவோம்? பிளடி மேரி கதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? என் லெசன் இருக்கும்போது நான் பிளடி மேரி கதை சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இல்லை அது அவங்க விஷயம். ஓகே, செல்ஃப் ஃபினான்ஸ் கோட்டாவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சீட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, இந்த மார்க் உங்களுக்கு மாறவே மாறாது. நான் என்றைக்குமே சொல்கிற ஒரே விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு நீங்கள் நீட் ரேஸில் இருக்கீங்களா இல்லையான்றதை டிசைட் பண்ணுறது யாராக இருப்பா? உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது. அதாவது நீங்கள் நீங்கள் இன்னும் சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதேமாதிரி நீங்கள் நீட் ரேஸில் இருக்கீங்களா இல்லையான்னு டிட்டர்மைன் பண்ணுறது யாராக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி தான். பயாலஜி என்ன டிட்டர்மைன் பண்ணுது? நீ இன்னும் நீட் ரேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுது. ஃபிசிக்ஸ் என்ன டிட்டர்மைன் பண்ணுது? கெமிஸ்ட்ரி வந்து மார்க் எடுது. கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸாக இல்லை வேறு ஏதாவது போகிறதுன்னு கெமிஸ்ட்ரி செல்ஃப் ஃபினான்ஸாக இல்லை நீங்கள் பாஸ் ஆகிறீங்க எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறேன்னு டிட்டர்மைன் பண்ணாலும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் என்ன டிட்டர்மைன் பண்ண போதுன்னா கவர்மெண்ட் சீட்டாக இல்லை செல்ஃப் ஃபினான்ஸாக அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ ஃபிசிக்ஸில் நல்லா மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்க போகுது. இல்லை ஃபிசிக்ஸ் நல்லா மார்க் எடுக்கல ஆனால் மிச்சம் 2 நல்லா மார்க் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸில் கிடைக்க போகுது. ஓகே, அப்போ ஃபிசிக்ஸ் நம்ம பேசிக் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்துட்டு இதில் செல்ஃப் ஃபினான்ஸில் நான் போயிடுறேன் அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் மிச்ச இடத்துல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண. அதுக்கு ஃபிசிக்ஸ் முட்டை வாங்கி விடாது. ஓகே, அதில் ஒரு டீசன்ட் மார்க் வாங்கணும், ஒரு 60 to 70 எடுத்தாகணும். ஓகே, பயோனாலே ஃபயர் தானே சார், நல்ல விஷயம். ஓகே, ஸோ பிளடி மேரி அப்படின்னு நம்ம கதை பார்த்துருப்போம். என்ன அது பிளடி மேரின்றது? நம்ம நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் பார்த்து பயந்த ஒரு கேரக்டர், பட் பார்க்கலாம் இல்லை, பட் கேட்டு பயந்த ஒரு கேரக்டர். அதேமாரி ஒரு பயந்த ஒரு கேரக்டர் தான் மேரி மேலன் அப்படின்றது. இந்த டைஃபாய்டு மேரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கேரியராக, டைஃபாய்டு வந்து கேரியராக எடுத்துருப்பாங்க. அவங்க வந்து சமைச்செல்லாம் கொடுப்பாங்க. சமைச்சு கொடுக்கும்போது அவங்க இந்த ஹைஜீன் இல்லாமல் சமைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு கிராமத்துக்கே அவங்க டைஃபாய்டு அப்படின்ற நோயை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க பேர் வந்து நம்ம டைஃபாய்டு மேரி அப்படின்னு சொல்லிருக்கோம். ஷி கேரிட் She is significant because she continued to spread typhoid fever for several years through food she prepared. அவ ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டில் வந்து நல்ல கண்டாமினேஷன் நம்ம இப்போ பார்ப்போம் இல்லையா, பையெல்லாம் போடுறோம் இல்லையா, இந்த க்ளீன் இல்லாத அது பானிபூரி அதில் அப்படி கையிலலாம் அப்படியே பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணி க்ளீன்லினஸ் இல்லாமல் ஹைஜீன் இல்லாமல் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த அந்த ஒரு ஏரியான்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்களா இல்லை ஒரு ஊர். ஓகே, ஒரு ஊருக்கே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகே, அந்த ஊருக்கே தான் டைஃபாய்டு வந்துச்சு அப்படின்னு கதை இருக்குது. ஓகே, அந்த ஊருக்கே டைஃபாய்டு வந்துச்சு. அதனால தான் இவங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டைஃபாய்டு மேரி அப்படின்னு கேரியர் ஆஸ் அ ஃபெசிலிட்டி டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதான் மேரி மேலான் வந்துட்டு நம்ம டைஃபாய்டு மேரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? கிளியரா? இவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல கண்டாமினேஷன் இருந்ததுனால தான் நம்மளால் இது என்ன பண்ண முடியுது? அன்ஹைஜீன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட். ஓகேவா? அதனால் இவங்க டைஃபாய்டு அப்படின்ற நோய் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய வருஷம் தெரியவே தெரியல. எதனால் என்னடா எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன், என்ன நோய் போகவே முடியுது, மறுபடியும் வந்துட்டே இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது தான் இதை நோட் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா கொண்டு வர ஃபுட்டை ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. ஓகே, அந்த அம்மா ஒரு நாளைக்கு அந்த அம்மா வந்து ஜாலியாக டூர் போயிடுச்சு. அன்னைக்கு யாரும் சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து வேற அவங்க வீட்டில் வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்து அவங்க நோய் வரல. அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க, ஆஹா பிளடி சக்காலதி நீ தாண்டி மெயின் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவளுக்கு நம்ம பட்டத்தை புத்திலாம் அப்படின்னு சொல்லி டைஃபாய்டு மேரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கிளியரா? ஓகே, மேரி மேலான் டைஃபாய்டு மேரி மறந்துடாதீங்க, பேர் ரொம்ப முக்கியம்டா. எஸ், ஷி ஆக்ட் அஸ் அ கேரியர். அவங்களுக்கு ஏன் நோய் வரல, அவங்க வேறு பிரியாணி வாங்கி சாப்பிட்டதுனால அவங்க நோய் வரல. ஓகேவா? ஸோ ஷி கேரியரை ஆக்ட் பண்ணாங்க. வெக்டர் வேறு, கேரியர் வேறு. வெக்டர்ன்றது லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் கேரியர்ன்றது ஜஸ்ட் கேரி பண்ணி போகிறதுக்கு தான் இருக்க போகுது. ஓகே, வெக்டருக்கும் கேரிக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம்லாம் இருக்கலாம். வெக்டர் அப்படின்ட்டு அதுவும் கேரி பண்ணி தான் போயிட்டு இருக்கு, பட் அது வந்து லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணும். பட் கேரியர்லாம் லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணாது. ஓகே, கிளியர் ஆகண்ணா? யா சூப்பர்.
ஓகேவா? இதுக்கு அந்த பிளடி மேரிக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு என்னது கம் பிளடி மேரி 3-4 வாட்டி சொன்னோம் அப்படின்னா நைட்டு 12 மணி சொன்னோம் அப்படின்னா அந்த நிழலில் வந்துட்டு கண்ணாடியில் வந்துட்டு அவங்களோட முகம் தெரியும். அதாவது பிளடி மேரி ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க வந்து சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. அப்போ நைட்டு 12 மணிக்கோ அந்த 1 மணிக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு மெழுகுவத்தி இந்த காஞ்சனா படத்தில் சொல்கிற மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணி மெழுகுவத்தி ஏற்றி வச்சு கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நின்றுட்டு பிளடி மேரி சொன்னோன்னே என்னன்னா அந்த கண்ணாடியில் வந்துட்டு அப்படியே அந்த பிளடி மேரி வருமா. ஓகேங்களா? அப்படின்னு ஒரு மித்தெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, அந்த பிளடி மேரி வரலாம் என் மூஞ்சி தான் வந்துச்சு. என்ன பண்ணுறது? ஓகே, வாட் அடாப்டேஷன் மஸ்ட் அ கட் இன்ஃபெக்டிங் பேத்தோஜன் possessed survival? Okay, what adaptation must a gut infecting pathogen possess a survival? Gut infecting pathogens என்னத possess survivalக்காக என்னத possess பண்ணிட்டு இருக்கும் அப்படினு சொல்லிட்டு. ஓகேவா? bloody mary are you there? எல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க போல இருக்கு. எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்க போல. ஓகே, gut infecting pathogens. Okay, gut infecting pathogens வந்து survival எப்படி இருக்கும்? Pathogen entering the gut must adapt to survive the low pH of the stomach. low pH of the stomach start பண்ணும். They must be also able to resist various digestive enzyme present in the host environment அப்படின்றது. அதாவது இது எதுக்கு பத்தி பேசுறேன் அப்படின்னா, ஒரு பேத்தோஜன் வந்து உங்களுக்கு கட்ல என்டர் ஆகுது. ஓகேவா? அதாவது கட்ன்றது வயரை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அனிமலா இருக்கு, ஒரு பேத்தோஜனா இருந்திருக்கு, ஒரு டிசீஸா இருந்துட்டு இருக்கு. அந்த டிசீஸ் வந்து அந்த டிசீஸ்க்காக பேசுறாங்க. அந்த டிசீஸ் வந்து சாகாம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிசீஸ்க்கு 2 அடாப்டேஷன் தேவை. என்ன அடாப்டேஷன்னா, ஃபர்ஸ்ட் pH வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம கட்ல. அந்த pH கம்மியாக இருக்கிறத வந்து எது பண்ணணும், டாலரேட் பண்ணி ஆகணும். என்ன பண்ணி ஆகணும்? டாலரேட் பண்ணி ஆகணும். அது ஃபர்ஸ்ட் அடாப்டேஷன். அடாப்டேஷனா உருமாறி அது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லணும், அது எதிர்த்து நிற்கணும் அப்படின்றது. ஓகே, செகண்ட் அடாப்டேஷன் அப்படின்றது என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டொமக்கில் வந்துட்டு நிறைய டைஜஸ்டிவ் என்சைம் இருக்கும். அந்த டைஜஸ்டிவ் என்சைம் வந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறது தான் இருந்துட்டு இருக்கு. பட் அந்த டைஜஸ்டிவ் என்சைம் கிட்ட மாட்டி செத்து போயிடக்கூடாது. ஸோ இப்படிலாம் மாட்டி செத்து போகாமல் இருந்துச்சுன்னா அது போய் நம்ம கட்டில் வந்து என்ன காஸ் பண்ணலாம், டிசீஸை காஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். தீஸ் ஆர் த அடாப்டேஷன் ஃபார் த சர்வைவல் ஆஃப் த கட் இன்ஃபெக்டிங் பேத்தோஜன். யாருக்கு? கட் இன்ஃபெக்டிங் பேத்தோஜன் கூட சர்வைவலாக சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நம்மளோட சர்வைவல் அந்த இன்ஃபெக்ஷனோட சர்வைவலுக்காக சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே 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 now this is mainly for boards ரா. இது mainly for boards. நான் அதனால தான் क्वेश्चनல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? நீட்ல இந்த மாதிரி क्वेश्चன்ஸ்லாம் நீங்க எழுத வேணாம். அது 1 மார்க் தான். நம்ம 1 மார்க் பிராக்டீஸ் நம்ம நீட் ஏப்ரல் அதாவது போர்ட் எக்ஸாம் முடிஞ்சோனே நம்ம பார்ப்போம். ஓகே, ஏப்ரல்ல இருந்து அதான் விகரஸா பார்க்க போறோம். ஓகேவா? எஸ் புரிஞ்சுதா கண்ணா? எஸ், resist the enzymes present in the host. எஸ், enzymes ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா கண்ணா? ஃபைன் சூப்பர். ஓகே, நம்ம 6th क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन பார்த்துறோம். அடுத்த क्वेश्चन பார்க்கணும். எனக்கு ஏதோ ஓடாத மாதிரி ஏதோ கொடுத்து. Okay, identify the specific pathogen and vector responsible for the most serious form of malaria. மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய 3 ஃபார்ம் இருக்கு. மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய 3 ஃபார்ம் இருக்கு. அந்த 3 ஃபார்ம்ல வந்துட்டு பிளாஸ்மோடியம் வைவாட்ஸ் ஒன்று இருக்கு. பிளாஸ்மோடியம் வைவாட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. பிளாஸ்மோடியம் மலேரியான் அப்படின்னு ஒன்று இருக்கு. பிளாஸ்மோடியம் மலேரியான் அப்படின்னு இருக்கு. அதே இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல பிளாஸ்மோடியம் வைவாட்ஸ் அப்படின்றது ரொம்ப காமன். பிளாஸ்மோடியம் வைவாட்ஸ் அப்படின்றது ரொம்ப காமனா இருக்கு. மலேரியாவால செத்து போட்டாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி காலத்துல மலேரியா வந்தாலும் செத்து போயிடும். பட் இப்போ கூட மலேரியாவால செத்து போட்டாம்பா அப்படின்னு சொல்றது எதனால அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப விகரஸா இருக்கும், ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். வந்தாலே மர்கையா தான். இது பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம். 3 விஷயம் வந்துட்டு நமக்கு மலேரியாவை காஸ் பண்ணுது. 3 வேரியன்ட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. 3 வேரியன்ட் இருக்கு. அதுல என்ன கேட்டிருக்கான், which is a serious form of specific pathogen vector response for the most serious form of malaria. என்னவா இருந்திருக்க போது is plasmodium falciparum. ஓகேவா? falciparum. ஓகேவா? going to be plasmodium falciparum தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, the most serious form of malignant malaria is caused by the protozoan. இது ஒரு protozoan, அதான் தெரியுங்களா? அந்த காசேட் ஏஜென்ட் படிக்க சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கு? அந்த காசேட் ஏஜென்ட் படிச்சு வச்சுக்கோங்க. எதுக்கு எது நோய், யார் என்ன நோய் கிரியேட் பண்ணுது, புரோட்டோசோன் என்ன நோய் கிரியேட் பண்ணுது, அந்த புரோட்டோசோனோட என்டையர் பேர் என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதுக்கான ரெமெடி என்ன, அதுக்கு டயக்னோசிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சோம். ஓகேவா? Plasmodium falciparum, it is transmitted to humans through bite of the infected mosquito. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், infected anopheles mosquito. ஓகேங்களா? அதுவும் பெசிலா ஃபீமேல் anopheles mosquitoவால தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. இது நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மஸ்கிட்டோ கான்செப்ட் அதிகமான கேள்வி கேட்பாங்க. இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் புரோட்டோசோன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கிளியராக நடக்கணுங்களா? கிளியரா? எஸ்.
Yes, clear. The most serious form of malignant mosquito எதுவாக இருந்துட்டு இருக்கு? Plasmodium falciparum. Plasmodium falciparum தான் most serious form. மொத்தம் 3 ஃபார்ம் இருக்கு, மறந்துடாதீங்க. மொத்தம் எத்தனை ஃபார்ம் இருக்கு? மொத்தம் 3 ஃபார்ம் இருக்கு. அந்த 3 ஃபார்ம்ல மூணாவது ஃபார்மா நம்ம கன்சிடர் பண்ண முடியும். Plasmodium falciparum தான் ரொம்ப விகரஸ் ஃபார்ம். அது வந்தாலே மர்கையா தான். ஓகேவா? பேசிக்கா இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ அது பைட் பண்ண தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா? Yes, Dashini. ஓகேவா? எஸ், நம்ம 7வது क्वेश्चन பார்த்துருவோம். 7வது क्वेश्चन என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் இன்டர்ஃபெரான்ஸ் இன் இம்யூன் சிஸ்டம் ரோல இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுங்க? இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்றது ஒரு புரோட்டீன். ஓகேவா? யாரால செக்ரெட் ஆகுது? வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ். These proteins role is to protect the non-infected cells from further viral infection, acting as a cytokinin barrier or innate immunity அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்டர்ஃபெரான்ஸ் ஒரு விஷயத்தை இன்டர்ஃபியர் பண்றது. ஓகேவா? இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்றது எதனால செக்ரெட் ஆகப்படுது? வைரஸ் இன்ஃபெக்ஷன் செல்னால செக்ரெட் ஆகப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குரூப் ஆஃப் செல்ஸ் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? குரூப் ஆஃப் செல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ வைரஸ் வருது. வைரஸ் டக்குச்சும் நடந்து வருது. அப்படி இந்த ஃபர்ஸ்ட் செல்லை அஃபெக்ட் பண்ணி விட்டுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் செல் அஃபெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல் ஒரு சிக்னல் மாதிரியான ஒரு ப்ரோட்டீனை ரிலீஸ் பண்ணிடுது. அந்த ப்ரோட்டீனோட பேர் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இன்டர்ஃபெரான் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அந்த ப்ரோட்டீனோட பேர் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இன்டர்ஃபெரான் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அந்த இன்டர்ஃபெரான் இந்த பக்கத்தில் இருக்க செல்ஸ்க்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் பாஸ் ஆகக்கூடாம ஒரு பேரியரை ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? அது போய் சிக்னல் கொடுத்து, மச்சான் அடிச்சுட்டாங்கடா, டே பசங்க யாரும் அடிச்சுட்டாங்கடா, இந்த பக்கம் வராதீங்க, இந்த பக்கம் போலீஸ் இருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா? பைக்கில் போயிட்டே இருக்காங்க, இதில் வரும் சொல்லுவாங்க, சார் ப்ரோ அங்கே போலீஸ் இருக்கு ப்ரோ, போகாதீங்க அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? யூ டர்ன் போட்டு போயிடுவோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஓகே, அந்த சிக்னல் கொடுக்குறது அந்த ப்ரோட்டீன் தான் நம்ம சொல்லிருக்கோம் இன்டர்ஃபெரான் அப்படின்னு. அப்போ இன்டர்ஃபெரான்ஸ் அந்த ப்ரோட்டீன் செக்ரெட் பை வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு வைரஸ் இப்படி ஆடி வந்த வைரஸ் இந்த செல்லை அஃபெக்ட் பண்ண உடனே ஐயோன்னு அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பனை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? ஒரு சிக்னலான ஒரு ப்ரோட்டீனை ரிலீஸ் பண்ணுது. அப்போ இன்ஃபெக்டட் செல்ஸ் தான், வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு இந்த இன்டர்ஃபெரான்ஸை ரிலீஸ் பண்ணுது. நல்லா புரிஞ்சுங்க. அசோசியேட்டிவ் சென்ஸ்ல இது கீன். எந்த செல் இன்டர்ஃபெரான் ரிலீஸ் பண்ணா சில பேர் சொல்லுவாங்க நான் இன்ஃபெக்டட் செல்ஸ் இல்ல, வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் தான். வைரஸால இன்ஃபெக்ட் ஆன செல் தான். நல்லா புரிஞ்சுங்க. வைரஸ் ரிலீஸ் பண்ணல. ஓகேவா? வைரஸால இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய செல் தான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? இதை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா கண்ணுங்களா? ஓகே, எஸ், ஆக்டிங் ஆஸ் அ சைட்டோகைன் பேரியர் ஃபார் த இன்னேட் இம்யூனிட்டி. இன்னேட்னு நம்ம பரப்புலேருந்தே இருக்கக்கூடியது. ஓகே, இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்றது. ஓகே, கிளியர். இன்டர்ஃபெரான்ஸ் புரிஞ்சுதா? ரொம்ப முக்கியமான கான்செப்டா 2 மார்க்ல கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஏன்னா பேசிக்கா பார்க்கிறதுக்கே ஓகே இந்த क्वेश्चन 2 மார்க்ல கேட்கலாம் அப்படின்னு ஒரு கட் ஃபீலிங் இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஃபீலிங் தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் இன்டர்ஃபெரான்ஸ் ஃப்ரம் தி இம்யூன் சிஸ்டம் பேஸ் பண்ணி சொல்லும்போது இன்டர்ஃபெரான்ஸ் ஒரு புரோட்டீனால செக்ரெட் பண்ணப்படுது. எஸ், இன்டர்ஃபெரான்ன்றது ஒரு புரோட்டீன் தான். பட் அந்த புரோட்டீன் எதனால செக்ரெட் ஆகுது அப்படினா பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் செல்ஸ், வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ்ல இருந்து எதுக்கு ஆட் பண்ணுது? ஒரு பேரியர் ஆட் பண்றது. ஓகேவா? பேரியர் ஆட் பண்றது. அதர் செல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. நான் இன்ஃபெக்டட் செல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது ஃப்ரம் ஃபர்தர் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கு. அந்த பேரியர் ஆட் பண்ணுது. அண்ட் ஆக்டிங் ஆஸ் அ cytokinin barrier innate immunity. innate immunity ன்றது ரெண்டு டைப் ஆஃப் immunity இருக்கு. innate immunity நம்ம பிறப்புல இருந்தே கிடைக்கிறது innate immunity. நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடியது acquired immunity அப்படினு பாப்போம். ஓகே, கிளியர். ஃபைன் ரகனா. ஓகே, ஏதாவது டவுட் வந்துச்சுனா அப்படியே கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். what is mean by anamnestic responses? Anamnestic responses, secondary responses is highly intensified in a immune reaction that occurs upon the subsequent encounter with the same pathogen. It is possible because the immune system possesses a memory for the first encounter. Keywords note பண்ணுங்க. என்னென்ன keywords இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆம்னோஸ்டிக் அப்படின்றது ஒரு செகண்டரி ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சாலும் நீங்கள் கதை எழுதலாம். அதுவே தெரியல அப்படின்னா உங்களுக்கு கதை எழுத முடியாது. ஓகேவா? செகண்டரி ரெஸ்பான்ஸ் எதனால கிரியேட் ஆகுது? ஒரு மெமரி செல்ஸால கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஏற்கனவே நம்ம என்கவுண்டர் பண்ண பேத்தோஜன் நம்ம அஃபெக்ட் பண்ணும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்த்து நிற்போம் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே, எதிர்த்து நிற்பது எப்படி எதிர்த்து நிற்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்ணும்போது அதுக்கான ஒரு மெமரி இருக்கு. இப்போ வேக்சின்லாம் இந்த பேஸில் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கு. வேக்சின்ல எப்படி போயிட்டு இருக்கு?
நோ ப்ராப்ளம். ஓகே, வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம வேக்சினை இன்ஜெக்ட் பண்ணுறோம். நம்ம என்ன வேக்சின் இன்ஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வைரஸை தான் கம்மியான வீரியத்தில் கம்மியான வேரியண்ட்டில் வந்துட்டு இல்லை அதை கில் பண்ணியோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ண உடனே நம்ம வேக்சின் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதாவது நம்ம வைரஸ் இருக்குது தெரியுமா, இப்போ கொரோனா வைரஸ் அப்படின்னு வைரஸ் இருக்குது. அந்த கொரோனா வைரஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், உருமாற்றம் அடிச்சு நம்ம வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. அந்த வைரஸ் தான் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. உடம்புக்குள்ளே போனதுக்கு அப்புறமா நம்ம இம்யூனிட்டியோட என்கவுண்டர் யாரா இவன் புதுசா யாரோ வந்திருக்கானே, இவன் எப்படி அடிக்கிறதுன்னு பாக்குது. இவன் எப்படி அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, கம்மியான அமௌண்ட் தான் வருது. இப்போ கம்மியான ஆளு தான் வந்துருக்கு. நம்ம இம்யூன் சிஸ்டத்துல வந்துட்டு இப்போ நம்ம இம்யூன் சிஸ்டத்துல வந்து 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம், 100 இம்யூனிட்டி இருக்கு அப்படின்றது. நம்ம எத்தனை இம்யூனிட்டி அனுப்புறோம், நம்ம 2 இம்யூனிட்டியில 2 வைரஸ் தான் அனுப்புறோம். ஓகேங்களா, அந்த 2 வைரஸை அடிக்கிறதுக்கு நம்ம இம்யூனிட்டி ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா புது விஷயமா இருக்கு. ஓகே, அவங்க கிட்ட கன் இருக்கு, அவங்க கிட்ட ஸ்பெஷலைஸ்டான கன் எல்லாம் இருக்கு. நம்ம கிட்ட கத்தி வச்சு சண்டை போட்டுருக்கோம். ஆனா நம்ம உள்ள வரக்கூடிய வைரஸ் கிட்ட கன் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன பண்றாங்க, அந்த 2 வைரஸ் வந்து கொல்றாங்க. ஸோ 2 வைரஸ் கொல்லும் போது அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஆஹா, இப்படி ஒரு வைரஸ் இருக்கான், இவன் மறுபடியும் நம்ம வரக்கூடாது. இப்போ எப்படி இந்தியா வந்து பாகிஸ்தான் அடிச்ச உடனே மறுபடியும் இந்தியா வந்து பாகிஸ்தான் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில டிஃபென்ஸ் மெக்கானிசம் எடுக்கிறாங்க இல்லையா. ஓகே, பாகிஸ்தான் நமக்கு போன வாட்டி எப்படி அடிச்சது, நம்ம துரந்தர் மூவிலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்லிமெண்ட்குள்ளே வந்து சுட்டுருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட்குள்ளே வந்து சுடுற வரைக்கும் நம்ம வந்து ரோடு வந்து ரொம்ப லீனியண்டாக இருக்குது. அப்போ அந்த ரோடெலாம் நல்லா செக்கிங் பண்ணுங்க, ரோடு நல்லா பிளாக் பண்ணுங்க, அவங்க வராது இருக்க மாதிரி பார்டர் வந்து சீல் பண்ணுங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அந்த ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் மாரி தான் ஒன்ஸ் அது என்கவுண்டர் ஆன கூட நம்ம இம்யூன் சிஸ்டம்லாம் உட்காந்து ஒரு மீட்டிங்கை போடுவோம். என்ன மீட்டிங்கை போடணும், எப்படி ஓகே இப்போ இவன் 2 பேர் வந்தால் நம்ம சமாளிச்சிட்டோம், ஒருவேளை இவன் கும்பலாக வந்துட்டால் நம்ம சமாளிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம பீரங்கி ரெடி பண்ணி ஆகணும், நம்ம மிசைல்ஸ் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிசைல்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஆக்சுவலாக ஒரு செகண்டரி ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கும் போது அது வந்துட்டு எதர் அந்த ஒரிஜினல் வைரஸாகவே இருக்கலாம். அந்த ஒரிஜினல் வைரஸே படையெடுத்து வரும்போது நீ கன் வச்சு தான் நடிப்பா, நான் மிசைல் வச்சு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த மெமரியை வச்சுருந்து அந்த ஃபர்ஸ்ட் என்கவுண்டரில் வந்துட்டு அவங்களை அடிக்க கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரியை வச்சுக்கிட்டு ஓகே இவன் தான் இவன் கன் எடுத்து தான் வருவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை மிசைல் போட்டு கொண்டுருவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஆம்னெஸ்டிக் ரெஸ்பான்ஸ் இஸ் கால்ட் செகண்டரி ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மெக்கானிசம் தான் நம்ம என்னது இம்யூன் சிஸ்டமோட மெக்கானிசம் வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். கிளியரா? எஸ் எஸ்டா தர்ஷினி, புரிஞ்சுடா கண்ணுங்களா? அண்டர்ஸ்டுட். தண்ணி குடிக்கிறேன். யா, தண்ணி குடிச்சுங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட். ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு பார்த்துக்கலாம். ஓகே, ஹலோ ஆன்சி. Represent the basic structure of an antibody and list 2 common type found in the body. Represent the antibody அப்படி நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா, ஆன்டிபாடி பேஸ் பண்ணி ரெப்ரசன்ட் வந்து H2L2 நம்ம பார்ப்போம் இல்லையா. L2 indicating the heavy chains and 2 light chains. இந்த மாதிரி Y மாதிரி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி Y மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா, இது வந்து பைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. அதான் 2 heavy chains and 2 light chains. Common type is called IgA. கேம் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன காமன் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, கேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. GAME ஞாபகம் வச்சுக்கோங்க. IgA, IgM அண்ட் IgE. ஓகேவா, கேமை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. என்ன இருக்குது, ஒருவேளை நீங்கள் மறக்கிற மாதிரி இருக்குது சார், IgA, IgM, IgE, IgG மறக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் கேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நம்ம பவுண்டில் காமன் டைப்ஸாக இருக்குது. ஓகேவா, ஆன்டிபாடி ப்ரெசென்ட் H2 and L2 2 ஹெவி செயின், H2 ஹெவி 2 செயின், 2 லைட் செயின். ஓகே, அது இருக்குது நம்ம ஹியூமன் பாடியில் 2 செயின்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்குது. அது காமன் டைப்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, கேம், IgG, IgA, IgM அண்ட் IgE. ஓகேவா, ரொம்ப ஈஸி. IgG, IgA, IgM, IgE. ஓகேவா, it's a secondary immune response and faster and stronger reaction when the same pathogen enters again due to the memory. எழுதலாம் தாராளமாக எழுதலாம். நல்லா புரிஞ்சு, கீவேர்டு தான் நான் சொல்கிறேன். நான் மறுபடியும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இதில் கீவேர்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, மெமரி ரொம்ப முக்கியமானது, செகண்டரி ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வச்சு தான் ஆட் பண்ணுது. இதை வச்சு நீங்கள் எழுதலாம், அதான் நான் சொல்கிறது. ஓகே, ஆம்னோட்டிக் ரெஸ்பான்ஸ்னால் என்னென்னு தெரியல தான் உங்களுக்கு எழுத முடியாதுன்னு சொன்னேன். ஸோ அதுக்கான உங்களுக்கு கீவேர்டு இருந்துச்சுன்னா அந்த கீவேர்டு வச்சு கதை எழுதலாம். எப்போவுமே இந்த ஆன்சர் எழுதினா மட்டும்தான், நான் கொடுத்துருக்க ஆன்சர் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் நான் சொன்னதே இல்லை.
ஓகே அது நீட்டில் வேணா நான் சொல்லுவேன் நீட்டில் வந்துட்டு ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தானே போட்டோன்னா நீ ஆப்ஷன் டி போட்டால் -1 தான் போயிடும் பட் இதுக்கு அப்படி இல்லை இது நீங்கள் என்னென்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால் எதனால் மார்க் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் ஓகே அதெல்லாம் இந்த கீவேர்ட்ஸ் வச்சுட்டு நீங்களே கதை எழுதலாம் ஓகே அந்த கீவேர்ட்ஸ் வச்சு நீங்களே கதை எழுதும்போது உங்களால் அது என்ன பண்ண முடியும் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவாக்கண்ணா ஓகே இந்த கொஸ்டின் புரிஞ்சதில்ல அப்போ என்ன இருக்குது என்னென்ன டைப்ஸ் இருக்குது கேம் அப்படி ஞாபகம் வச்சோங்க ஐஜிஜி ஐஜிஏ ஐஜிஎம் அண்ட் ஐஜிஇ ஓகே மறந்துடாதீங்க ஓகே ஐஜிஏ வந்துட்டு கொலஸ்ட்ரம் ஐஜிஜி வந்து அலர்ஜி ஸோ ஒன்று என்ன பண்ணுதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே கிளியரா ஹலோ ஜெயந்தி ஹைடா கண்ணா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் ஐ திங்க் இம்பார்ட்டன்ட்ல 15 கொஸ்டின் எடுத்துருக்கு why is colostrum considered as essential for newborn எதனால colostrum தாய்ப்பால்ல இருக்கு தெரியுமா colostrum அது essential அப்படினு சொல்லிருக்கோம் அதான் immunity பூஸ்ட் பண்ணுது மெயினே அதுதான் ஓகேங்களா colostrum is a yellowish fluid secreted during the initial days okay colostrum is a yellowish fluid which is secreted during the initial days அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த colostrum IgA அப்படி நம்ம சொல்லுவோம் which consider IgA அப்படின்றது ஓகேங்களா ஸோ அந்த இம்யூனிட்டி ஓகே அந்த இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் வந்து பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு நம்ம பெறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு விச் இஸ் அக்வயர்டாக இருந்திருக்கு என்ன வந்துருக்கு அக்வயர்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இனிஷியல் டேஸ் ஆஃப் லாக்டேஷன் என்ன இருக்கு அந்த குழந்தை வந்துட்டு பால் சாப்பிடுது இல்லையா ஸோ இந்த பிரஸ்ட் ஃபீடிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டைமில் நம்ம அக்வயர் பண்ணக்கூடிய விஷயமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கொலோஸ்ட்ரம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே கண்டெய்ன்ஸ் abundant of IgA antibodies. These antibodies provides a passive immunity to protect it from an infant from an infection. So மூணு வேர்ட் ரொம்ப முக்கியம் என்னது ஃபர்ஸ்ட் கொலோஸ்ட்ரம்னா என்ன அப்படின்னு எழுதணும் கொலோஸ்ட்ரம்ன்றது ஒரு yellowish fluid கொலோஸ்ட்ரம்ன்றது என்னவா இருக்கு ஒரு yellowish fluid-ஆ இருந்துட்டு இருக்கு அடுத்து என்னது பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல என்ன இம்யூனிட்டி இருக்கு அதுல IgA இம்யூனிட்டி இருக்கு மூணாவது அது பாசிவ் இம்யூனிட்டி ஐ மீன் IgA ஆன்டிபாடி இருக்கு அதுல இருந்து பாசிவ் இம்யூனிட்டி வந்து நம்ம பார்க்க முடியும் clear agana yes okay புரிஞ்சுதா எதனால இப்போ கொலோஸ்ட்ரம் கொடுக்குறோம் அப்படின்றது எதனால தாய்ப்பால் கொடுக்குறோம்னா தாய்ப்பாலில் வந்து என்ன கண்டெய்னர் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொலோஸ்ட்ரம் கண்டெய்னர் இருக்குது அதில் வந்து IgA ஆன்டிபாடி இருக்குது அந்த IgA ஆன்டிபாடி நமக்கு என்ன பண்ணுன்னா ஒரு பாசிவ் இம்யூனிட்டி கொடுக்கும் யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா குழந்தை கொடுக்கும் எதனால் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துட்டு வருது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு ஓகே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபெக்ஷன் எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த இம்யூனிட்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அப்போ மூணு விஷயம் என்னது அது yellowish fluid IgA ஆன்டிபாடி பாசிவ் இம்யூனிட்டி sure fine okay shall we move on to the next question பார்க்கலாம் அடுத்த question என்ன இருக்குன்னா provide an example for the vaccine produced using the recombinant DNA technology மூலமா vaccine produce பண்ற recombinant DNA அப்படின்றது என்னது உருமாற்றம் அடைந்த DNA அப்படினு படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் உருமாற்றம் அடைந்த DNA அதான் நம்ம recombinant DNA அப்படினு படிச்சிருப்போம் சோ இதுல வந்துட்டு allows large scale இந்த bioreactor தான் produce பண்ணும்ல அதாவது antigenic polypeptides in a bacteria or a yeast a key example is hepatitis B vaccine which is produced from yeast ஓகேவா recombinant bacteria என்னது recombinant bacteria recombinant அப்படிங்கற வேர்டுக்கு என்னது உருமாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு DNA ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படினா ஓகேவா அத recombinant animals னு கூட சொல்லுவோம் நமக்கு தேவையான அளவுக்கு அத வந்து நம்ம உருமாற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படினு பார்த்தீங்கன்னா அத நம்ம recombinant அப்படி சொல்லிட்டு இருக்கோம் சோ அந்த recombinant பேஸ் பண்ணி தான் சொல்லிருக்காங்க technology allows a large scale production இந்த பயோரியாக்டர்லாம் யூஸ் பண்ணி ஏன் சார் லார்ஜ் ஸ்கேல ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா கம்மி ஸ்கேல ப்ரொடியூஸ் பண்ணா அவங்களுக்கு என்ன லாபம் ஓகேவா லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஆஃப் பாலிபெப்டைட் ஓகேவா பாலிபெப்டைட் இன் பாக்டீரியா ஆர் ஈஸ்ட் ஓகே அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின் ஏன்னா ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின் எதுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஈஸ்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஃப்ரம் ஈஸ்ட் அப்படின்றது ஓகே கிளியர் ஈஸ்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க குட் ஆஃப்டர்நூன் எஸ் டா தர்ஷினி எஸ் மா சூப்பர்மா கண்ணா சூப்பரடா அண்டர்ஸ்டுட் ஓகேவா ஸோ பயோரியாக்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகே recombinant DNA டெக்னாலஜி எந்த ஒரு வேக்சின் எடுத்தாலும் நம்ம லார்ஜ் ஸ்கேலில் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம நிறைய சோர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் நம்ம ஒரு ஆளுக்கு மட்டுமே ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க மாட்டோம் ஒரு பாப்புலேஷனுக்கே தானே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இப்போ நம்ம மேஜர் எக்ஸாம்பிள் நம்ம கொரோனா வைரஸ் எடுத்துக்கலாம் ஒரு பாப்புலேஷனுக்காக ஒரு ஹியூமன் பாப்புலேஷனுக்காக தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அது இந்தியா எதுன்னு ஒரு கண்ட்ரி பொறுத்து மாறலாமே தவிர பட் ஒரு ஆளை பொறுத்து மாறாது இல்லையா ஓகே அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் ஹெப்பாடைட்டிஸ் பி விச் இஸ் ஃப்ரம் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹெப்பாடைட்டிஸ் பி அப்படின்ற வேக்சின் ஓகே
கேன்சர் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது பேத்தோஜன்ஸை பேஸ் பண்ணிருக்குல செல் மியூட்டேஷன் ஆகிட்டு இருக்கு ஓகேவா. Cancer cells is mainly because of cell mutations of cells ஆல தான் நமக்கு இதாகிட்டு இருக்கு. ஒரு பேத்தோஜன் வெளியேருந்து ஒரு பேத்தோஜன் வந்து பேஸ் பண்ணி அப்படி நடக்கிறது இல்லை ஓகேங்களா. ஒரு அடிக்கடி படுதுன்னா அடிபட்டுச்சு எனக்கு அடிபட்டுச்சு எதனால் எனக்கு இம்யூனிட்டி வந்து அடிப்படாமல் பார்த்துச்சு அப்படின்லாம் கேட்க முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் கேன்சர் செல் அப்படின்றது ஃபஸ்ட்டு வர என்டிஜனாலேயோ இல்லை ஃபஸ்ட்டு வர இதனாலேயோ நம்ம பண்ண முடியாது அப்படின்றதுக்கு. கேன்சருக்கு நம்ம வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு வேக்சின் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல ஆஸ் ஃபார் நவ். இப்போ ரஷ்யாலாம் சொல்லிட்டு இருக்காங்க கேன்சருக்கான வேக்சினை கண்டுபிடிச்சாச்சு, இனிமேல் அதை இன்ஜெக்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு கேன்சர் வராது, அந்த போலியோ வைரஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி கேன்சருக்கும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது இன்னும் நம்ம நடைமுறைக்கு வரல. நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அதை ஸ்டடி பண்ணி தான் நம்ம லெசன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படி வந்து மியூட்டேஷன்ஸ் ஆஃப் செல்ஸாக நடந்துட்டு இருக்குது. ஒரு செல் வந்துட்டு என்ன ஆகிட்டு இருக்கான், ஒரு செல்லு 2 செல்லாக மியூட்டேட் ஆகிற இடத்துல வந்துட்டு பல செல்லாக டிட்டர்மைன் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் அந்த கேன்சர் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. சுருக்கமாக சொன்னோம்னா கட்டியெல்லாம் வர்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப் நார்மல் க்ரோத். அந்த கட்டியை ஒரே பண்ணுறக்கூடிய இது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பட் ரிமூவ் பண்ணாலும் அது மறுபடியும் வந்துட்டே தான் இருந்திருக்க போகுது ஓகேவா. அது எந்த அளவுக்கு நம்ம அந்த ஆக்டிவேஷன் மூலியமா நம்ம இந்த ஒரு தெராப்பி இருக்குல்ல, அந்த தெராப்பிலாம் மூலியமாக நம்ம அதை ரிமூவ் பண்ண முடியும் தான் பார்க்க முடியும் தவிர அதுக்கு கம்ப்ளீட் க்யூர் வந்து இருக்க முடியாது. இது இனிஷியல் டேஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா அந்த இனிஷியல் டேஸ் வந்து க்யூர் பண்ண முடியும். பட் அது லேட்டர் ஸ்டேஜில் பார்த்தோம் லேட்டர் ஸ்டேஜில் க்யூர் பண்ண முடியாது. பட் இது வரவே வராமல் பார்த்துக்கிறதுக்கு வி டோன்ட் ஹேவ் த வேக்சின் ஓகே. அதுக்கு அந்த மெமரி சிஸ்டம் ஒர்க் ஆகாது ஓகேவா. இட் இஸ் நாட் அ பேத்தோஜன் காசிக் ஓகே. ஓகே டாக்டர்ண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். What chemicals are responsible for the allergic reaction? Allergic reaction நல்லா புரிஞ்சுங்க. அலர்ஜி அப்படின்னா என்ன வரப்போகுது IgE ஓகே. மறந்துடாதீங்க IgEக்காக சொல்கிறோம் ஓகேவா. Allergic reaction result from the release of chemical like histamine and serotonin. ஞாபகம் இருக்கா? இது நம்ம பார்த்துருந்தோம் கேஸ் பேஸ்ட் ஸ்டடியில் பார்த்துருந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்துட்டு நம்ம கேஸ் பேஸ்ட் ஸ்டைலில் வச்சு ஒரு கதை பார்த்துருந்தோம். என்ன கதை பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காங்க. ஃபுட்பால் ஆடி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ரொம்ப வேர்வையாக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் அடியில் போய் உட்காந்தாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்னா ஒரு டெட்டரண்ட்டை ஸ்ப்ரே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெட்டரண்ட்டை ஸ்ப்ரே பண்ண உடனே அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன ஆயாச்சு, ஒரு ரொம்ப தும்பலும் இதுவும் தலைவலியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதிகமானதுக்கு அப்புறமா எங்கே கொண்டு போயிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே அவனுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவனுக்கு சிம்டம்ஸ் என்னவா இருந்துச்சு, அலர்ஜியாக தான் இருந்துச்சு. அது எதனால் காசு ஆகுது அப்படின்னு சொல்கிறத 1 2 அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க ஓகே. இதான் கேஸ் பேஸ்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. அப்போ அலர்ஜி எதனால் காசு ஆகுது பார்த்தீங்க, ஹிஸ்டமின் அண்ட் செரோட்டோனின். நல்லா புரிஞ்சுவாங்கன்னா இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்கன்னு நான் சொல்கிறதே கிடையாது. இந்த கான்செப்ட்லேருந்து கேள்விகள் வரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து கேள்வி வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. அந்த ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபுட்பால் கதை கொடுத்துட்டு டெட்டரண்ட் ஸ்ப்ரே பண்ண உடனே அவனுக்கு அவர் அலர்ஜி வந்து அதாவது ரொம்ப தும்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போ இதனால் என்ன சிம்டம்ஸ் இருக்கலாம், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் என்ன இது பண்ணுது, அது வந்து எதனால் காஸ் பண்ணுது, அது ஒரு ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது ஃபஸ்ட்டு? ஆமாம் சீனியர்னு கேஸ். எஸ் ஓகே. ஸோ அந்த பேஸ்ட் கேஸ் ஸ்டடி நல்லா புரிஞ்சுங்க. எதனால் காஸ் ஆகுது அப்படின்னா ஹிஸ்டமின் அண்ட் செரோட்டோனின். அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா ஆன்டி ஹிஸ்டமின் ட்ரக் கொடுத்தா அது சரியாக இருப்பது ஓகேங்களா. த ரிலீஸ் ஆஃப் த மாஸ்ட் செல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அலர்ஜன்ஸ் இந்த என்வாயன்மெண்ட்டில் அலர்ஜன்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால அது என்ன செக்ரெட் பண்ணிவிடுது, கெமிக்கல்ஸ் லைக் ஹிஸ்டமின் அண்ட் செரோட்டோனின் செக்ரெட் பண்ணதுனால அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு அலர்ஜி இருக்கும் இல்லையா, உங்களுக்கு சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப வானத்துக்கு மேலே போனால் அது வந்து இந்த அலர்ஜியாக இருக்கும், சில பேர் க்ளோஸ் சர்ஃபேஸில் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு விட முடியாது. ஸோ ஒரு டைப்புக்கு ஒரு அலர்ஜி வந்து மாறுதல் அடையில. ஸோ அதெல்லாம் எதெல்லாம் நடக்குது அப்படின்னா ஹிஸ்டமின் அண்ட் ஹிஸ்டமின் ட்ரக்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹிஸ்டமின் செரோட்டோனின் அப்படின்னு ட்ரக்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆன்டி ஹிஸ்டமின் ட்ரக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே படிச்சிருந்தோம் ஓகேங்களா. ஸோ அந்த மாரி கொஸ்டின் தானே கேட்க போறாங்க. நல்லா புரிஞ்சு கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் நல்லா கேட்க போறாங்க. ஸோ சார் நீங்கள் கேஸ் பேஸ்ட் ஸ்டடியே டிஸ்கஸ் பண்ணல சார் அப்படிலாம் சொல்லிட்டு கூடாது. ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் அப்படின்னா அதான் ஒரு டாப்பர் இருக்கும், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. டாப்பர் அப்படின்றது ஒரு கான்செப்ட் படிக்கிறான்னா அந்த கான்செப்ட்லேருந்து அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவான். அவன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பான். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், அதுவே கேட்டால் தான் நான் சொல்லுவேன், இது நீங்கள் வேறு மாதிரி கேட்டு இப்படி போயிலாம் நான் மூக்கு தொட முடியாது, நான் இப்படி தான் மூக்கு தொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி இருக்காங்க. நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க ஓகே. ஓகே பிகாஸ் டுடே வி ஆர் டேக்கிங் 2 சாப்டரா. இப்போது இந்த சாப்டர் எடுத்தோமே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2 சாப்டர் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே எடுத்துருக்கேன் ஓகே. நைட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டே ஃப்ரீ தானே, சண்டே ஆஃபீஸ் லீவ்னால நான் முன்னாடியே எடுத்துகிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். நேற்று வந்து நம்ம மேம் வந்து லெசன் எடுத்ததுனால தான் நேற்று வந்து நம்மளால் மார்னிங் எடுக்க முடிஞ்சிருக்கு. நேற்று வந்துட்டு ஒரு சின்ன நீட் கிளாஸ் இருக்கிறதுனால மார்னிங் எடுக்க முடிஞ்சு. சார் நாளைக்கு என்ன கிளாஸ் டைமிங் சார்? நாளைக்கு ஐடோனோடா சார், ரியலி ஐடோனோ, பட் ஐ லெட் யூ நோ. நாளைக்கு காலையிலேருந்து ரெடி ஆகிருக்கோங்க. பட் எப்போன்னு எனக்கு இந்த வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணலை. பட் நான் 5 மணி தான் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ ஓகேங்களா. முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ பி ப்ரிப்பேர். அப்புறம் சார் நீங்கள் சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகே. கிளியர். லஞ்ச் டைமிங் லஞ்ச் என்ன இப்போ தான் ஆரம்பித்தேன், ஒரு 2 மணிக்கு கொடுக்குறேன் ஓகே. 2 o'clock லஞ்சுக்கு போகலாம்.
1 o'clockலாம் கொடுக்க மாட்டோம். ஓகே, 1 மணி நேரத்தில் பிரேக் என்ன தராது, 1 மணி நேரத்தில் பிரேக் கொடுக்க முடியாது. ஒரு 2 o'clock அப்புறம் பிரேக் கொடுக்குறேன். ஓகேவா, 2 o'clock வந்தால் நம்ம லஞ்ச் சாப்பிட போகலாம். 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். டிஃபைன் ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் அண்ட் ப்ரொவைட் ஒன் எக்ஸாம்பிள். ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் அப்படின்றது ஏண்டா ஒரு மீம் வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எத்தனை பேர் மீம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபேமஸ் ஆச்சு. டேய் அவன் அடிக்கிறான் அதை ஒத்துக்கிறேன், இவன் அடிக்கிறான் ஒத்துக்கிறேன், என்னடா எங்கள் வீட்டிலே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பு பேசுவார். எத்தனை பேர் அந்த மீம் பார்த்துருக்கீங்க? இப்போ இதான விஷயத்தில் வந்துட்டு என்னடா அப்படி பார்த்து என்னடா அது அங்கே அடித்தாங்க நான் வாங்கிட்டேன், இங்கே அடித்தாங்க வாங்கி, என்னடா எங்கள் வீட்டிலே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்புவோட ஒரு மீம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுல. அந்த வீட்டிலே அடிக்கிற கான்செப்ட் என்னடா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி அதே கான்செப்ட் வந்து ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது. ஓகே, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்றது. ஓகே, என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்மளை காக்க வேண்டிய நம்ம இம்யூன் சிஸ்டமே நம்மளை அடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். என்ன சொல்லிருக்கோம், ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ரிமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்லாம் ஒன் டைப் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்ம இம்யூன் சிஸ்டமே நம்மளை அடிக்கிறதுனால, நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்மளை அடிக்கிறதுனால வந்துட்டு. ஓகேவா, சோறு தான் முக்கியமாக. சரி, ஓகே. எஸ்டிஆர் மீம் சார். ஒரே நிமிஷம்டா, ஃபோன் ஆஃப் ஆகுது. ஜஸ்ட் 2 minutes. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே சார், ஆக்டிவ் சார் ஐ டோன்ட் உங்களுக்கு இன்ஸ்டா இல்லையா சார்? பாசிவ் ஆக்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். கண்ணா, ஆக்டிவ் இம்யூனிட்டி பாசிவ் இம்யூனிட்டிலாம் ஒன்றுமே இல்லைடா. இப்போ ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்டிஜன், அதாவது நம்ம ஆன்டிபாடியை வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறது, நம்ம இம்யூனிட்டியை வந்துட்டு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்ம ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நான் இப்போ நீங்கள் சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சமைக்கும்போது நீங்கள் கடைக்கு போயிட்டு சிக்கன் பிரியாணி சமைக்கும்போது நீங்கள் கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்குறீங்க, பிரியாணி அரிசி வாங்குறீங்க, காய்கறிலாம் வாங்குறீங்க. ஓகே, இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் சிக்கன் பிரியாணி சமைச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க. அது ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஓகேவா, ஆஸ்ட் ஆர்கானிசம் என்னோட இம்யூனிட்டியே எனக்கு தேவையான ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, நான் ஒரு வைரஸை இன்ஜெக்ட் பண்ணுவேன். அந்த வைரஸை ஞாபகம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கு அகைன்ஸ்டான ஆன்டிபாடி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகே, இவனை கொள்றது இந்த மாதிரி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்யூனிட்டியை வந்து நம்ம ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண வச்சோம்னா அதை நம்ம ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுறோம், நம்ம கடையில் போய் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்மளே வீட்டில் குக்கரில் வச்சு சமைச்சு சிக்கனை வெட்டி அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றோம். இது ஆக்டிவ் இம்யூனிட்டி. பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்றது நம்ம ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுது, சிக்கன் பிரியாணி ஆர்டர் போடு, அப்போ வீட்டுக்கே சிக்கன் பிரியாணியே வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம சமைக்க வேணாம், வாங்க வேணாம், இங்கே எதுவும் பண்ண வேணாம், நம்ம சிக்கன் பிரியாணி வந்திருக்கு, அந்த சிக்கன் பிரியாணி அப்படியே சாப்பிட்டுருக்கோம். அது பாசிவ் இம்யூனிட்டி. இது நம்ம பாடியில் எப்படி இருக்குன்னா, இப்போ பாம்பெல்லாம் கடிச்சிட்டு இருக்கும்போது அந்த விஷம் ஏறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்டிபாடி கொடுத்தானோ, அதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு கொடுக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் வைரஸை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அது வைரஸ் நம்ம பாடி வந்து அதை சிந்தசைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை போய் கொள்ளும் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுல. எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்ற பாம்பு, அதான் எக்ஸாம்பிள் ஸ்னேக் பைட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரெடிமேட் ஆன்டிபாடி இன்ஜெக்ட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே ரெடிமேடா இருக்க ஆன்டிபாடி, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஆன்டிபாடி ரெடி பண்ணிருக்கோம். ஆன்டிபாடி ரெடி பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது ஆக்டிவ் இம்யூனிட்டி. இதை நம்ம ரெடிமேடான ஆன்டிபாடி இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அப்போ டக்கு இந்த போயிட்டு அதை போய் கொண்டுரும். அப்போ அந்த ஸ்னேக் பைலாம் இருந்துச்சு, நம்ம டக்குனு உயிரை காப்பாற்றி ஆகணும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் நம்ம பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிருக்கோம். அதான் சிக்கன் பிரியாணி கதை அப்படின்றது. நீங்களா சிக்கன் பிரியாணி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்களா சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்றது ஆக்டிவ் இம்யூனிட்டி. இல்லை உங்கள் டைம் இல்லை, நீங்கள் ஆஃபீஸ் போகணும், இல்லை ஒர்க் போகணும், இல்லை ஸ்கூலுக்கு போகணும், எக்ஸாம் இருக்குது, உங்களுக்கு பசிக்குது அப்படின்றது போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குனு ஜொமேட்டோவில் ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறீங்க, வாங்கி சாப்பிட்றீங்க. அது வந்துட்டு பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிருக்கோம். கிளியராக கண்ணா? எஸ், ஸ்ரேயா சஞ்சனா. ஓகே, ஃபைன். அப்போ என்னது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்? என்னடா அங்கேயும் அடிக்கிறீங்க இங்கே அடிக்கிறீங்க பார்த்தா இங்கே வீட்லேயே அடிக்கிறீங்களான்றது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்ம இம்யூன் சிஸ்டமே நம்மளை அடிக்கிறது. ஓகே, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அக்கர்ஸ் when பாடி இம்யூன் சிஸ்டம் டியூ டு த ஜெனட்டிக் ஆர் அன்னோன் ரீசன். நல்லா பாருங்க, ஒன்று ஜெனட்டிக்காக இருக்கலாம், இது எதுவும் ரீசனே கண்டுபிடிக்கப்படல, எதனால நம்ம செல் நம்ம அடிக்குது அப்படின்னு. ஒன்ஸ் ஜெனட்டிக்காக இருக்கு, இன்னொன்று ஜெனட்டிக்ஸ் இல்லாதவங்க கூட நிறைய பேருக்கு வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஓகேவா, அட்டாச் இட்ஸ் ஓன் செல்ஸ். ஓகே, ஓன் செல்ஸ் அட்டாக் பண்றது நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படி சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் a common example for this condition. ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? எஸ் ஃபைன். ஓகேடா கண்ணா. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் MALT and what is the prevalence of this human body அப்படி. MALT அப்படின்றது mucosal association lymphoid tissue.
located in the lining of the major tract like respiratory and digestive tract வந்து present ஆயிருக்கும். It constitute about 50% of all lymphatic tissues in human body. என்ன கன்சிடர் இருக்கா 50% of all lymphatic tissues. என்ன சார் lymphatic னா சொல்லுவோம்ல B lymphocytes, T lymphocytes இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கன்சிடர் இருக்கிறது. ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா மால்ட்டோட எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம் கண்டிப்பாக கேட்கலாம் என்னது மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபியாட்டிக் டிஷ்யூ மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபியாட்டிக் டிஷ்யூ இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா இதான் ரொம்ப முக்கியம் அட் த சேம் டைம் அது எங்கே பிரச்சனை இருக்குது மேஜர் ட்ராக் ரெஸ்பிரேட்டரி டைஜஸ்டிவ் ட்ராக் அங்கே பிரச்சனை இருக்குது நம்ம வந்து லிம்ஃபியாட்டிக் டிஷ்யூஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம் 11th படிச்சிருந்தோம் ஞாபகம் இருக்கான்னு தெரியாது லிம்ஃபியாட்டிக் டிஷ்யூஸ் படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம் மேஜர் டைஜஸ்டிவ் ட்ராக்ல தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அது என்ன கன்சிஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது கான்ஸ்டியூட் 50% ஆஃப் ஆல் லிம்ஃபியாட்டிக் டிஷ்யூ 50% of all lymphatic tissues in the human body வந்து இதில் கன்சிடர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்ட்டில் வந்து கன்சிடர் இருக்கும் மால்ட்டோட ஃபுல் ஃபார்ம் ரொம்ப முக்கியம்டா மால்ட்டோட ஃபுல் ஃபார்ம் ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா 1 மார்க் ஒன்ஸ் முடிஞ்சோடனே போகலாம்டா ஓகேவா அப்படியேடா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும் 1 மார்க்கு நம்ம எப்போ பார்த்துட்டு இருப்போம் 2 மார்க் எதனால கடைசியாக 1 மார்க் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா நீங்களும் படிக்கும்போது எடுத்தோடனே 1 மார்க் படிக்காதீங்க தயவு செஞ்சு எடுத்தோன்னே 1 மார்க் படிக்காதீங்க நீங்கள் 1 மார்க்கை எப்போவுமே படிக்கக்கூடாதான் நான் சொல்லுவேன் அதாவது நீங்கள் 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் போகணும் ஓகேவா இப்போ 1 மார்க் படிச்சுனேன் திஸ் இஸ் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மால்ட்டோட இதை சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ இது சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி இது சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சி இது சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி இப்படி சொல்லியிருக்காங்க நமக்கு ஆன்சர் பார்ப்போம் ஓகே அப்போ ஆப்ஷன் சி மால்ட் வந்துட்டு மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ அப்படி படிக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் 1 மார்க் என்றைக்குமே நம்ம வந்துட்டு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கணும் அப்போ நம்ம பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி 1 மார்க் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் எல்லாத்தையும் படிச்சிருக்கணும் ஓகே இனிமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது படிக்கிறீங்க உங்கள் காலேஜில் தான் போகிறீங்க காலேஜில் வந்து உங்களுக்கு 1 மார்க் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்டை படிச்சிருங்க கான்செப்டை படிச்சுட்டு 1 மார்க்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே அது ஒரு ப்ராப்ளம் எப்போவுமே எடுத்தோன்னே 1 மார்க்கை படிக்காதீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஏன்னா ஒன்ஸ் கான்செப்டை படித்து நீங்கள் இது போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்க போது 1 மார்க் நீங்கள் 1 மார்க்கை படித்து கான்செப்ட் வரும்போது ரொம்ப டஃபாக தான் இருக்கும் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும் ஓகேவா இதுக்காக நீங்கள் 1 மார்க் படிக்க வேணும் 1 மார்க் டக்குன்னு போட்டு பார்த்தாலே போதும் அப்போ எங்கேயாவது ஏதாவது விஷயம் தப்பு பண்ணிங்கன்னா அது மறுபடியும் அந்த கான்செப்டே படிச்சிட போகிறீங்க ஓகேவா ஸோ 1 மார்க்கை நீங்கள் கடைசியில் படிங்க இது எப்போவுமே அப்படி தான் ஓகேவா மியூக்கோசா தானே சொன்னேன் மியூக்கோசா தானே சொல்கிறேன் மியூக்கோசா தானடா என்னடா என்னையே கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க டேய் மியூக்கோசா தான்டா எங்களுக்கு மியூக்கோசெல்னு சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு மியூக்கோசெல்னு சொல்லி கொடுத்தாங்களா புக்கில் மியூக்கோசா தான் இருக்குது மியூக்கோசா தான் அதெல்லாம் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அதெல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க மியூக்கோஸ் எல்லாமே மியூக்கோஸை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் மியூக்கோஸ் தான் இந்த டிஷ்யூஸ் இந்த குழந்தை டிஷ்யூஸ் தான் பேசிட்டு இருக்காங்க ஓகே அந்த லிம்ஃபாட்டிக் குழந்தை இருக்கும் தெரியுமா மியூக்கோஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை பட் ஓகே உங்களுக்கு உங்கள் புக்கில் போட்டுருந்துச்சுன்னா எஸ்டேட் போட்டு நினைக்கிறேன் உங்கள் புக்கில் போட்டுச்சா நீங்கள் அதை அக்யூர் பண்ணு ஓகே பட் நம்ம இதில் வந்துட்டு என்சிஆர் வந்து மியூக்கோஸா தான் போட்டிருக்காங்க பட் மியூக்கோசா ரெண்டுமே சேம் தானே அதில் சேஞ்ச் வர மாட்டாங்க ஓகே ஒன்றும் மியூக்கோஸா அப்படின்னு என்டையராக மாற்றுவாங்க இல்லை அசோசியேட் தான் என்டையராக மாற்றுவாங்களே தவிர ஒரு ஏஎல்லாம் மாற்ற மாட்டாங்க ஓகேவா எல் இல்லை எல் இருக்குது அப்படிலாம் மாற்ற மாட்டாங்க ஓகே ஸோ மியூக்கோஸா எல்லாம் டிஃப்ரென்ஸ் ஒண்ணுமே இல்லடா ஓகேவா ஓகே லக்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन வரதுனா வாட் இஸ் தி கான்டாக்ட் இன்ஹிபிஷன் how do the cancer cells relate to it கான்டாக்ட் இன்ஹிபிஷன் நம்ம போய் ஒருத்தர் கேட்டிருந்தா இல்லையா கான்டாக்ட் இன்ஹிபிஷன் is a property of normal cells where a contact with the other cells which inhibit uncontrollable growth cancer cells are characterized by the loss of this property leading to continuous division and tumor formation அப்படின்றது ஒண்ணுமே இல்ல இப்போ கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இங்க ஒரு பெரிய செல் இருக்கு இங்கே இன்னொரு டியூன் செல் இருக்குது அப்போது இது ரெண்டுமே இன்ஹிபிட் ஆகும்போது உனக்கு நீ குட்டியோன் இருக்க அப்போ என் அளவுக்கு வளரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்லு சொல்லும் ஓகே அப்போ அதை ஹெல்ப்ஃபுல் பண்ணிவிட்டு இந்த செல் வந்து இப்படி வளரப்போகுது ஓகேவா இதுதான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்றது இது எல்லா செல்ஸ்லையும் நம்ம பார்க்க முடியும் ஓகேவா இது எல்லா செல்ஸ்லையும் பார்க்க முடியும் ஆனால் கேன்சர் செல்ஸில் வந்துட்டு ஓகே கேன்சர் செல்ஸ் எங்கடா அது அந்த வேர்டே இல்லையா சரி ஓகே கேன்சர் செல்ஸில் என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு செல் இருக்குது ஒரு செல்லு குட்டியோன்ற செல் இருக்குது ஓகேவா இந்த செல்லுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த செல்லு வளர்ந்தாகணும் பட் அந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இல்லாமல் இது ரொம்ப பெருசாக வளர்ந்துருது இல்லை மல்டிப்ளை ஆயிடுது அதனால தான் நமக்கு கேன்சர் வந்து அக்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகே
ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற வேக்சின் கூட இந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் பேஸ் பண்ணி, அது கான்டாக்ட் இன்ஹிபிஷன் மட்டும் இல்லை, கான்டாக்ட் இன்ஹிபிஷன் ஒன் ஆஃப் த ரீசன் தான், அதை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. சார் என்ன சார் புரியல சார் கான்டாக்ட் இன்ஹிபிஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுவாங்கன்னா, இப்போது ஒரு செடி இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு செடிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வைக்கிறோம் வளரதுக்கு வேண்டியது. செடி கொடியாக இருக்குன்னு வச்சுப்போம். அந்த செடி வந்து பிடிச்சிட்டு வளர்கிறதுக்கு ஒரு கொடி வைக்கிறோமா, அந்த செடியை பிடிச்சிட்டு சப்போர்ட்டிங் பண்ணி வளர்ந்துருது, அந்த ஹைட்டுக்கு வளர்ந்துருதுன்னு ஞாபகம் வச்சோம். ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு செல்லு வந்து ஏற்கனவே டெவலப் ஆன ஒரு செல் இருக்குது, இப்போ நியூலி டெவலப்டு செல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த செல்லுக்கும் ஒரு இன்ஹிபிஷன் கான்டாக்ட் நடக்குது. ஓகேவா? மச்சான் நீ என்ன இப்படியே படிச்சு, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, டே நீ இன்னும் இந்த சாப்டர் படிக்கலையாடா, நான் சொல்லித்தரேன் அந்த சாப்டர், நான் சொல்லித்தரேன் சாப்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தரேன் இருக்காங்களே, இந்த சாப்டர் இதாண்டா வந்திருக்கு, ஹியூமன் ஹெல்த் படிக்கலையா, ஹியூமன் ஹெல்த் இதாண்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் படிக்கல, இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்னது, உங்களுக்கு ஒரு சாப்டர் தெரியல, நீங்கள் குட்டி வந்துட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த சாப்டர் தெரியுது, அதனால அவன் பெருசாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான், உங்களுக்கு அந்த சாப்டர் சொல்லி தந்துட்டு இருக்கான். அப்போ அப்படி சொல்லி தந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு எந்த அளவுக்கு அந்த சாப்டர் தெரியுதோ அதே அளவுக்கு உங்களுக்கும் அந்த சாப்டர் தெரிய ஆரம்பிச்சது ஒன்ஸ் அந்த செஷன் முடிஞ்ச உடனே. அப்படி தானே? அப்போ இதான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்னு. அப்போ ஒரு செல் இருக்கிற மாதிரி இன்னொரு செல் இருந்துட்டு இருக்கு. இது கேன்சர் செல்ஸ்ல பார்க்க முடியாது. கேன்சர் செல் அப்படின்னு சில விஷக்கிருமிகள் இருப்பாங்க. படிச்சடா மச்சான், டே படிக்கவே இல்லடா அப்படின்னு பார்த்தா நைட்டு 12 மணிக்கு படிச்சுட்டு இருப்பான், ஒரு லெசன் கூட படிக்கலடா, பயாலஜியில் பியில் ஆரம்பிக்குமா இல்லை சியில் ஆரம்பிக்குமான்னு கேட்பான். ஐயோ பையன் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பான், அவன் நல்லா இருப்பான், நீங்கள் குட்டி கொண்டு இருந்திருப்பீங்க. ஓகேங்களா? அதே கான்செப்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கும். அப்போது இந்த இன்ஹிபிஷன் லூஸ் ஆகிருப்போது. அப்போ இன்ஹிபிஷன் லூஸ் ஆகிறதுனால இவன் ஒரு செல் இப்படி பெருசாக இருக்கும்போது அதை விட இன்னும் பெருசாக வந்து வளருமா, அதோட நல்லா மல்டிப்ளை ஆகும். ஸோ இதனால் நமக்கு டியூமர் செல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு கம்யூனிகேஷன் இல்லாதனால நான் என்ன வேணா பண்ணிட்டு இருப்பேன், நான் எப்படி வேணா போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அது வந்து நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது வந்து என்ன பண்ணி நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணி நம்ம டியூமர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன் வந்து கேன்சர் செல்ஸ் வந்து ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். கிளியராடா கண்ணா? ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? புரிஞ்சுதா? இதான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்றது. புரிஞ்சுதா கண்ணா? லாஸ்ட் 2 மார்க் புரிஞ்சுதா கண்ணா? அண்டர்ஸ்டுட். சொல்லுங்க. நல்லா பாருங்க. கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் நார்மல், எல்லா செல்ஸ்லையும் பார்க்க முடியும். எதனால இதை பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோலபிள் growth போகக்கூடாது. நான் இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கேன், அப்போ நீயும் இந்த அளவுக்கு தான் வளரணும். அதுக்கு உனக்கு பக்கத்தில் இருக்காங்கன்னா புது செல் ப்ராப்ளம், அப்போ அவனும் அந்த அளவுக்கு தான் வளரணும். அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா செல்லுமே ஒரே ஷேப்பில் தான் இருக்கும், ஒரே இதில் தான் ஒரே growth தான் போயிட்டு இருக்கும். ஓகேவா? இவன் 2 செல், இவன் டிவைட் ஆனா இவனும் டிவைட் ஆகும். ஓகேவா? இவன் டிவைட் ஆனா இவன் டிவைட் ஆகிடும், அப்படி தான் போயிட்டு இருக்கும். சப்போஸ் இதில் வந்துட்டு ஒரு கான்டாக்ட் இன்ஹிபிஷன் கிடையாது, இந்த மெக்கானிசம் கிடையாது அப்படின்றது பார்த்துல இவன் ஒருத்தர் இருப்பான், இவன் பக்கத்தில் டிவைட் ஆயிருக்கு, இவன் டிவைட் ஆகிறதுக்கு கூட இவன் டிவைட் ஆயிடுவான், அப்போ மறுபடியும் இவன் டிவைட் ஆயிடுவான். ஸோ மல்டிபிள் டிவிஷன் நடக்கும். ஸோ மல்டிபிள் டிவிஷன் நடக்கிறதுனால டியூமர் காஸ் ஆகும், அப்புறம் நம்ம கேன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ கான்டாக்ட் இன்ஹிபிஷன் தான் சொல்லிருக்கோம். ஓகே, கிளியர். ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். அண்டர்ஸ்டுட். 5 ரவுண்ட் போடுங்க. நம்ம 2 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கமான்ட்ரா கைஸ், நம்ம 2 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஷால் வி மூவ் ஆன் டு 3 மார்க். நம்ம 3 மார்க் மூவ் ஆன் பண்ண போகிறோம். கமான். ஒரு 5 ரவுண்ட் போடுங்க. கமான். செஷன் லைக் பண்ணி விடுங்க. என்ன செஷன் லைக் பண்ணால் வேறு பார்த்துருந்தேன், செஷன் லைக் பண்ணுங்க. அப்படியே தண்ணி குடிச்சுங்க. 2 மார்க் மேலே 3 மார்க் நம்ம டக்குன்னு முடிச்சிருவோம். 1 மணி ஆச்சு, 2 மணிக்கு நான் லஞ்ச் பிரேக் விடுறேன். 2 மணிக்கு போனால் போதும். நம்ம 12 மணிக்கு தான் ஆரம்பி வச்சிருக்கோம். ஓகே, 1 மணி நேரத்தில் பிரேக்லாம் விடக்கூடாது. என்ன அது பிரேக் விடுறதுக்கான கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸோ நம்ம 2 மணிக்கு வந்துட்டு லஞ்ச் பிரேக் போகலாம். எப்படி பிரேக் கொடுத்தாலும் யார் வீட்லையும் எந்த லஞ்சும் ஆயிருக்கா, சண்டே தானே, எல்லாம் ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம 2 மணிக்கே போகலாம். அதே தான். அப்படியே செஷன் லைக் பண்ணிட்டீங்களா? செஷன் லைக் பண்ண தண்ணி குடிச்சுங்க. தண்ணி ரொம்ப முக்கியம். பசிக்குதுன்னா தண்ணி குடிச்சுங்க. ஓகேவா? த்ரீ மார்க்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 3 மார்க்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அண்ட் briefly describe the 3 main factors that affect human health. 3 main factors which affect the human health. First, genetic disorder. இது கொடுத்துருக்காங்க நம்ம இந்த புக்கில். Genetic disorder which are deficiencies or defects to the child inheritance from a parents at birth. Genetic disorder எதனால வருது? பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கு. பாரம்பரியம் நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருஷக்கணக்காக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அதே மாதிரி ஜெனடிக் டிசார்டர் பாரம்பரியமாக தாத்தாக்கு இருந்திருக்கும், அப்பாவுக்கு இருந்திருக்கும், அம்மாவுக்கு வரும். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அட் பர்த்லேயே நமக்கு வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஜெனடிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த ஜெனடிக் டிசார்டர் ஐடென்டிஃபை பண்ண தான் நம்ம ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? மாற்றி சேர்த்து வச்சு படிக்கணும். ஓகே, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவோம். நம்ம இதில் படிச்சிருப்போம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் பார்த்துருப்போம். ஓகே, ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு நம்ம படிச்சோம். இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த ஜெனடிக் டிசார்டர் டிஸ்கிரைப் பண்ணுறது. ஓகே, அப்போ ஜெனடிக் டிசார்டர் அப்படின்றது டிஃபிஷியன்சி வர்றது பர்த்லேருந்தே வர்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, எஸ். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை த வேரியஸ் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். இன்ஃபெக்ஷன் வேரியஸ் பேத்தோஜெனிக் ஆர்கானிசமால
நான் இப்போ இரும்பிட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு கோல்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இரும்பிட்டு இது வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுறேன். இப்போ எனக்கு அப்புறம் யாராவது கிளாஸ் எடுக்க வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை க்ளீன் பண்ணாமல் அப்படி எடுத்துட்டாங்கன்னா, ஸோ அவங்க க்ளீன் பண்ணாமல் எடுத்து அவங்க மூக்கு கையெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கும் அந்த நோய் வந்து போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அவரோட அவங்க இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த இன்ஹிபிஷன் மூலியமா இன்ஃபெக்ஷன் வந்து காசு ஆகுது, பேத்தோஜனோட இன்ஃபெக்ஷன் காசு ஆகுது. இது 2வது ரீசன். 3வது ரீசன் அப்படின்றது நமக்கு முக்கால்வாசி நோய் வரதுக்கு இதான ரீசன் வந்துட்டு இருக்கு. என்னது? லைஃப் ஸ்டைல். 10 மணி தான் எந்திரிப்பேன், 10 மணிக்கு எந்திரிப்பேன், 10 மணிக்கு எந்திரிச்சோன்னே ஃபுட்டை சாப்பிட்ருவேன். ஃபுட்டை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லு தேய்ப்பேன். ஓகே, யாராவது கேள்விப்பட்டீங்க? 10 மணிக்கு எந்திரிச்சு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் பல்லு தேய்ப்பேன். பல்லு தேய்ச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னு மறுபடியும் படுத்து தூங்கிடும். ஓகே, அந்த பேஸில் இருக்கிறது. ஓகே, அதுவும் இல்லாமல் கண்ட ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு, ஜங்க் ஃபுட்டாக தான் சாப்பிட்டு இருப்பேன். அதுவும் இல்லாமல் அந்த சொல்லுவான் பார்த்து ஸ்டிங் எனர்ஜி அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகே, அதெல்லாம் குடிக்கவே கூடாது. அந்த ஸ்டிங் எனர்ஜி குடிச்சிட்டு அந்த இதில் பார்த்துருப்போம், அப்படியே பேட் முடிச்சு அடிச்சிட்டே இருப்போம். ஓகே, என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது, குருலா கிட்ட போய் சண்டை போகிறதா இருக்கட்டும். அதாவது பார்க்கறதுக்கு கேனே பார்க்கணும் ஏதோ ஒரு இது இருக்குது. அது கேபி சுந்தராம்பாள் பார்க்குறவன் கேனியாக இருந்தால் கேபி சுந்தராம்பாள் டெஸ்ட் மேட்ச் அண்ணான்னு ஏதோ சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம தமிழில் சொல்லுவோம். அதே பேர் தான். ஓகேவா? ஒரு ஸ்டிங் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அதிலே சாப்பிடக்கூடாது அப்படின்றது வந்துட்டு அந்த பாட்டிலே போட்டிருக்கு. அது அவ்வளோ கெமிக்கல் கண்டென்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பிராண்டும் பண்ணிட்டு இருக்காங்க, அதை சாப்பிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலால் நமக்கு அக்யூர் டிசீஸ். ஓகேவா? ஸோ 3 விஷயத்தில் நமக்கு ஓகே, வாட்டர் கன்சியூமிங் அண்ட் ரெஸ்ட் இல்லை, எக்ஸசைஸ் இல்லை. கண்டிப்பாக எந்திரிக்கதே 10 மணியாக எந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு போகும், நம்மளும் பண்ணவே மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹேபிட். ஓகேவா? ஒரு பர்சனல் ஹேபிட், சரி ஃபோனை நோண்டுறது, அதை நோண்டுறது நைட் வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கிறது. ஓகே, அந்த ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ இதனால நமக்கு டிசீஸ் வரலாம். அப்படி ஸோ 3 விஷயம். ஜெனடிக் டிசீஸஸ் ஒன்றுமே பண்ண முடியாது, பாரம்பரியமாக வர ஜெனடிக் டிசீஸாக இருந்துட்டு இருக்கு. 2வது விஷயம் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வராமல் இருக்குது, நம்ம ஹைஜீனாக இருக்கும். ஓகே, எங்கே எதை பார்த்தாலும் ஹைஜீனாக சானிடைஸ் பண்ணிருக்கணும், அது இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வராமல் இருக்குது. 3வது டிசீஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நம்ம கண்டாமினேட்டான ஃபுட்டு வாட்டர்லாம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு அந்த டிசீஸ் வரப்போது. எக்ஸசைஸ்லாம் பண்ணல, ரெஸ்ட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு டிசீஸ் வரப்போது. ஸோ அதனால் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் வரப்போகுது. ஸோ தீஸ் ஆர் த 3 மெயின் டிசீஸ், 3 மெயின் ஃபேக்டர்ஸ் விச் ஹியூமன் வந்து டிசீஸ் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, கிளியர். ஓகே, எஸ் தர்ஷினி, சூப்பர். ஓகேங்களா கண்ணா? ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்தோம். இரண்டாவது கேள்வி. ஓகே, டிஸ்கிரைப் த சிம்டம்ஸ் அண்ட் த ஸ்டாண்டர்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஃபார் டைஃபாய்டு ஃபீவர். என்ன மேரி? பிளட்டி மேரி கிடையாது, டைஃபாய்டு மேரி. ஓகே, மேரி மேலன். ஸோ அதில் வந்து என்ன கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் கேட்டுருக்காங்க. நல்லா புரிஞ்சுவாங்க. முக்கால்வாசிக்கு சிம்டம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும். ஐ மீன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தலைவலி, ஜுரம், மசில் பெயின், இப்படி தான் பேசிக்கான சிம்டம்ஸ் இருக்கும். பட் அதை விட அந்த டிசீஸ் வந்து இந்த சிம்டம்ஸ் வரும் அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்டம்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மிச்ச சிம்டம்ஸ்லாம் சேர்த்து எழுதிருங்க. ஓகே, உங்களுக்கு தெரியல, தலைவலி இருக்கும், கோல்டு வரும், ரன்னிங் நோஸ் இருக்கும், இப்படிலாம் போட்டு எல்லா சிம்டம்ஸ் எழுதி வச்சுங்க. ஃபீவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் டைஃபாய்டு இன்க்ளூட் சஸ்டைனபிள் ஹை ஃபீவர், வீக்னஸ், ஸ்டொமக் பெயின், constipation, headache and loss of appetite. In severe cases intestinal perforation can occur. இதான் நீங்க படிக்கணும்ன்றது, இதான் கீவேர்ட் அப்படின்றது. ஏன்னா இது எல்லாம் நீங்க எழுதிடுவீங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஃபீவருக்கும் நமக்கு வரக்கூடிய சிம்டம்ஸாக தான் இருந்துட்டு இருக்கு. தலைவலி, வயிற்று வலி, மூக்கு வலி, கால் வலி எல்லாமே வந்துட்டு இருக்கும். பட் அதில் சிவியர் கேஸில் என்னென்ன சிம்டம்ஸ் வருவோ அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. சிவியர் கேஸில் வரக்கூடிய சிம்டம்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டினல் பர்ஃபோரேஷன். இன்டெஸ்டினில் ஓட்ட விழ ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்டர்நேஷனல் பர்ஃபோரேஷன் பண்ணி ஃபுட்டெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சு. அதாவது இன்டர்நேஷனல் பர்ஃபோரேஷன்றது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து செத்துட்டோம். இன்டர்நேஷனல் வாட்டர் போட்டு என்ன செத்து போயிடும் இல்லையா? ஸோ இன்டர்நேஷனல் பர்ஃபோரேஷன் இதை எப்படி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண டயக்னோசிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடால் டெஸ்ட். இதை 1 மார்க்கில் கேட்கலாம். நம்ம நீட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேட்ச்சில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. மேட்ச்சில் கேட்பாங்க இதோட கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் அது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீட்டில் வந்து நிறைய கொஸ்டின் இதிலே நீட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இதில் நிறைய கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, இதில் வந்து நம்ம நிறைய கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ விடால் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன முக்கியமாக இருக்குது? 2 தான். ஓகேங்களா? சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸ் நீங்கள் எழுதி தான் ஆகணும். இந்த சிம்டம்ஸ் இதை மட்டும் எழுதினா போதுமா சார்? அப்படி இல்லை, இந்த சிம்டம்ஸ் எழுதி தான் ஆகணும். பட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய சிம்டம்ஸ் தான் இருந்துருக்கு. ஓகேவா? இது எல்லாருக்குமே தெரியக்கூடிய நார்மல் சிம்டம்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன முக்கியமானது? இன்டெஸ்டினல் பர்ஃபோரேஷன் நடந்துட்டு இருக்கும், ஓட்ட போகிறது. ஓகே, இன்டெஸ்டினல் ஓட்ட போகிறது. அதுக்கப்புறமா நம்ம டயக்னாஸ்டிக் என்ன யூஸ் பண்றோம்? விடால் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மேரி மேலன், பிளடி மேரி, டைஃபாய்டு மேரி அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? எஸ் ஃபைன். ஓகே கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் இன் த ஹியூமன் ஹாஸ்ட். Plasmodium life cycle in the human host. Summarize பண்ண சொல்றாங்க. Initial stages என்ன நடக்கும் அப்படின்றது. Plasmodium enters the human body as sporozoids. எப்படி என்டர் ஆகுது? ஸ்போரோசாய்ட்ஸ் என்டர் ஆகுது through mosquito bite. ஒரு mosquito bite ஆகுறதுனால ஸ்போரோசாய்ட்ஸ் ஆகுது என்டர் ஆகுது. இதை நான் சொல்லித்தரேன். இதை நான் லைஃப் சைக்கிள் நான் போடுறேன். These parasites first multiply with the liver cells and then attack the red blood cells. First இது அஃபெக்ட் பண்ணுது, liver cells அஃபெக்ட் பண்ணுது, அப்புறம் red blood cells வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் liver cells அஃபெக்ட் பண்ணுது, red blood cells அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு அப்புறமா தான்
ரப்சர் ஆஃப் ஆர்பிசி நடந்து அது ரிலீஸ் ஆகுது. என்ன ரிலீஸ் பண்ணுது? ஈமோசாயின் அப்படின்னு ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணுது, என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஈமோசாயின்ஸ் தான் நமக்கு ஃபீவரை காஸ் பண்ணுது. ஓகேவா? விச் காசஸ் ரெக்கவரிங் சில்ஸ், குளிரையும் ஃபீவரையும். மலேரியா வந்து ஃபீவர் வருதுல எதனால வருது அப்படின்னு பார்த்தா ஹீமோசாயின்ஸால வருது. ஸோ தீஸ் ஆர் என்ன கேட்டிருக்காங்க? இனிஷியல் தான் கேட்டிருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் மலேரியா வந்து இப்படி தான் இருந்துட்டு இருக்கும். ஓகே, இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம்ன்றது மலேரியா வந்தால் இந்த கான்செப்ட்லாம் இருந்துட்டு இருக்கும். ஓகேவா? சரி சார், எப்படி சார் பேஸ் பண்ணி நடக்கும்ன்றதை நம்ம பார்த்துலாம். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுருந்தீங்க. ஓகேங்களா? ஐ திங்க் பட்டு அப்படின்ற நம்ம பட்டு லட்டு கூட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. பட் அதனால் எனக்கு மெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, மெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நான் புக்கில் இருக்க மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர மெயில் எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ இதில் இந்த லைஃப் சைக்கிளாக வந்துட்டு நம்ம போர்டு எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? சொல்லலாம் பார்த்துக்கோங்க. ரெண்டு இடத்துல நடக்க போகுது. மேனில் நடக்கும், மஸ்கிட்டோவில் நடக்கும். லைஃப் சைக்கிள் வந்துட்டு மேனில் நடக்கும், மஸ்கிட்டோவில் நடக்கும். ஓகே, ஸோ மேனில் வந்துட்டு ஒரு இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்து கடிக்குது. ஒரு இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்து கடிக்குது. ஓகேவா? இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்து கடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் சார், கண்ணுக்குள்ள போச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. யா, ஓகே. இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ, எதனால் இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து கண்டெய்ன் இருக்கும். ஓகே, என்ன கண்டெய்ன் இருக்கும்? ஸ்போரோசாய்ட்ஸ். அதுதான் இந்த பிளாஸ்மோடியம்க்கு நம்ம ஸ்போரோசாய்ட்ஸ். இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யாருக்குள்ள போகுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா லிவர் செல்ஸ்க்குள்ள தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எங்க போகுது? லிவர் செல்ஸ்க்கு போகுது. லிவர் செல்ஸ்க்கு போயிட்டு அதை ரப்சர் பண்ணுது. லிவர் செல்ஸ்க்கு போகுது, அதை ரப்சர் பண்ணுது. ரப்சர் பண்ணதுக்கு அப்புறமா பிளட் ஸ்ட்ரீமில் சேர்ந்து ஆர்பிசிக்கு போகுது. ரெட்டு போடலாம், ஆர்பிசி ரெட்டு தானே? ஓகேவா? ஸோ பிளட் ஸ்ட்ரீமில் போய் பிளட் ஸ்ட்ரீம் போயிட்டு ஆர்பிசி செல்குள்ளே போகுது. ஓகேவா? இந்த ஆர்பிசி செல்லை ரப்சர் பண்ணுது. இப்படி இருக்கிற ஆர்பிசி செல்லை வந்துட்டு என்ன ஆயிருது? ஈமோசைன்ஸ் உள்ளே போயிடுது. ஈமோசைன்ஸ் உள்ளே போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணி விடுது? ரப்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணுது. ரப்சர் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்போது என்ன ரிலீஸ் ஆகும்? கேமிட்ஸை ரிலீஸ் ஆகும். கேமிட்ஸை ரிலீஸ் பண்ணும். என்ன ரிலீஸ் பண்ணுது? கேமிட்ஸ். ஸோ இப்போ தான் நமக்கு என்ன இது ஃபார்ம் ஆகுது? ஹீமோசாயின் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அதுதான் நமக்கு ஃபீவரை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் நமக்கு ஃபீவரை காஸ் பண்ணிட்டு இருக்குது. ஹீமோசாயின்ஸை நமக்கு ஃபீவரை காஸ் பண்ணிருக்கு. அப்போ ஹீமோசாயின் என்சைம்ஸ் வந்துட்டு ரப்சர் ஆகும்போது தான் நடக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் இந்த கேமிட்ஸ் மறுபடியும் இப்போ இன்ஃபெக்டட் மேன் ஆகிட்டான், இவன் ஆகிட்டான், இவன் இன்ஃபெக்டட் மேன் ஆகிட்டான். இப்போ இந்த இன்ஃபெக்டட் மேனை வந்துட்டு மறுபடியும் ஒரு மஸ்கிட்டோ வந்து கடிக்குது. இந்த இன்ஃபெக்டட் மேனை வந்துட்டு மறுபடியும் ஒரு மஸ்கிட்டோ வந்து கடிக்குது. ஓகேவா? அப்போ இந்த கேமிட்ஸ் என்ன ஆயிடுது? ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. கேமிட்ஸ் என்ன ஆயிடுது? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் பண்ணுது. என்ன பண்ணுது? ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. எங்கே நடக்குது? கட்டில் நடக்கும். எங்கே நடக்குது? ஃபெர்டிலைசேஷன் கட்டில், மஸ்கிட்டோட கட்டில். இதெல்லாம் மஸ்கிட்டோ உடம்புல நடந்துட்டு. ஓகேவா? ஃபெர்டிலைசேஷன் மஸ்கிட்டோ கட்டில் நடந்தோடனே என்ன ஃபார்ம் ஆகுது நமக்கு? ஸ்போரோசைட்ஸ். என்ன கலர் எழுதுன? ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்போரோசாய்ட்ஸை தலைவன் எங்கே ஸ்டோர் பண்ணுறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இன் சலைவரி கிளாண்ட். ஸ்டோர் இன் சலைவரி கிளாண்ட். சலைவரி கிளாண்டில் போய் ஸ்டோர் பண்ணுறான். யாரோட சலைவரி கிளாண்ட்? இதெல்லாம் மஸ்கிட்டோவில் நடக்குதுடா. மஸ்கிட்டோட சலைவரி கிளாண்டில். இப்போ இவனும் இன்ஃபெக்டட் ஆகிட்டான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்? அப்போ இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோவாக போயிட்டு ஒரு மேனை மறுபடியும் கடிக்கிறான். ஸோ இதே மாரி தான் லைஃப் சைக்கிள் வந்துட்டு திரும்பி நடந்துட்டு இருக்கும். கிளியராடா கண்ணா? இட்ஸ் கிளியர். கிளியரா சொல்லுங்க பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்துட்டு ஒரு மேனை கடிக்குது, பைட் பண்ணுது.
பைட் பண்ணோடனே அது வெச்சியில் இருக்கக்கூடிய ஸ்போரோசாய்ட்ஸ் என்ன ஆகுது நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ரு ஆகுது. உடம்புக்குள்ளே என்ட்ரு ஆகுது. உடம்புல ஃபர்ஸ்ட் எங்கே என்ட்ரு ஆகுது? லிவர் செல்ஸில் என்ட்ரு ஆகுது. லிவர் செல்ஸில் போய் என்ட்ரு ஆகி லிவர் செல்ஸை ரப்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது பிளட் ஸ்ட்ரீமில் சேர்ந்து ஆர்பிசி செல்லுக்கு போகுது. ஆர்பிசி செல்லுக்கு போயிட்டு அந்த ஆர்பிசி செல்லை வந்து ரப்சர் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமிட் ஃபார்மேஷன், மேல் கேமிட்ஸ் ஃபீமேல் கேமிட்ஸ் அப்படின்னு கேமிட் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ அது ரப்சர் பண்ணி வெளியே வரும்போது தான் நமக்கு ஈமோஜாயின் அப்படின்ற என்சைம்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகுது. இந்த ஈமோஜாயின்ஸ் அப்படின்ற என்சைம்ஸ் தான் நமக்கு ஃபீவரையும் சில்லையும் கொடுக்குது. ஓகே, ஃபீவர் அண்ட் சில்லை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த ஈமோஜாயின்ஸ் அப்படின்னு என்சைம்ஸ். ஓகே, இப்போ இந்த மேன் வந்து இன்ஃபெக்டட் மேனாக இருந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இன்ஃபெக்டட் இல்லாத ஒரு ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேன் வந்து கடிக்குது. அப்போ கடிக்கும் போது மறுபடியும் இந்த கேமெட்ஸ் என்ன ஆகுது? அந்த மஸ்கிட்டோக்குள்ளே போகுது. அது மஸ்கிட்டோக்குள்ளே போயிட்டு அதோட ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. இந்த கேமெட்ஸ் மேல் கேமெட்ஸும் ஃபீமேல் கேமெட்ஸும் என்ன ஆகுது? ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் எங்கே ஃபியூஸ் ஆகுது? கட் ஆஃப் த மஸ்கிட்டோ. ரொம்ப முக்கியம்டா, கட் ஆஃப் த மஸ்கிட்டோட ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆன உடனே என்ன ஃபார்ம் ஆகுது? ஜைகோட். அதான் ஸ்போரோசாய்ட்ஸ் அப்படின்னு ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்போரோசைட்ஸை மறுபடியும் எங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது? சலைவரி கிளாண்ட் எச்சில வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகே, எங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது? எச்சில வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. இப்போ அது இது இன்ஃபெக்ட் ஆயாச்சு. இப்போ இது என்ன போது? மறுபடியும் ஒரு நார்மல் மேனை போய் மறுபடியும் கடிக்கும் போது மறுபடியும் இதே சைக்கிள் வந்து ரிவர்ஸ் ஆகி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கிளியர் 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 இது தெரிஞ்சு வச்சவங்க வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சவங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? அப்போ என்ன கேட்டிருக்கான்? இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்கான். இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கானா இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். லேட்ரல் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா இதுலேருந்து எழுதணும். புரிஞ்சுதா? ஆனால் 5 மார்க்கில் என்டையராக கேட்குறது அதிகமான சான்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஸோ யாராவது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டீங்க, எனக்கு பர்டிகுலரில் மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அது நான் லைஃப் சைக்கிள் மாதிரி போட்டு காமிச்சேன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, கிளியர் கிளியர். ஓகே டாக்கண்ணா. ஓகே, அப்போ இப்படி தான் நமக்கு பிளாஸ்மோடியம் மலேரியா பேஸ் பண்ணி இது நடந்துட்டுருக்கு. உடம்புல வந்து மலேரியா பேஸ் பண்ணி இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பார்த்தலாம். டீடைல் சிம்டம்ஸ் ஆஃப் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஃபார் அமீபியாசிஸ். அமீபியா டிசைக்ரேட் பண்ணுறது. ஓகேவா? என்னது? அமீபியா டிசென்ட்ரி இஸ் காஸ்டு பை என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. யாரால காஸ் பண்ணப்படுது? என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா அப்படின்ற இதால காஸ் பண்ணப்படுது. சிம்டம்ஸ் இன்க்ளூட் பேசிக் தான், கான்ஸ்டிபிகேஷன், abdominal pain and stool with excess mucus and blood clots. It transmitted through food and water contamination. இதெல்லாம் அப்படிதான் பேசிக், அதெல்லாம் கரெக்டாக சாப்பிடணும். ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் பை ஃபீக்கல் மேட்டர் ஆஃப்டன் கேரிட் மெக்கானிசம் யாராக்கா? ஹவுஸ் ஃப்ளையாக இருக்கும். அதனால தான் முக்கினதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். முக்கினதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கே போய் உட்காந்து வந்துருக்கலாம்? ஃபீக்கல் மேட்டரில் போய் உட்காந்து வந்துருக்கலாம், சாணியில் போய் உட்காந்து வந்துருக்கலாம். ஸோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த வாமான என்டமீபா ஹிஸ்டோலிட்டிக்காக எக்காக கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே ஃபுட்டு மேலே உட்காரும். அது ஃபுட்டு மேலே உட்காரும் போது நம்ம பார்க்காம என்ன பண்ணுறோம்? நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம். இல்லை தண்ணியில் உட்காந்துட்ருக்கோம், தண்ணியில் போய் உட்காந்துருக்கும், தண்ணியில் போய் அது குடிச்சிட்ருக்கும். ஓகேவா? அது நல்லா வந்துட்டு ஃபீக்கல் மேட்டரில் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு என்ன பண்ணோம்? நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து போய் குடிச்சிட்ருக்கும். அது குடிக்கிற தண்ணியில் குடிச்சிட்டு முடிச்சு அது பறந்து போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே திறந்து வச்சிருப்போம். அதை எடுத்து மறுபடியும் நம்ம குடிப்போம். அது குடிச்சா நமக்கு என்ன வந்துருப்போம்? நமக்கு இந்த இது வந்துருப்போம். அப்போ நமக்கு என்ன பயங்கரமான வயிற்று வலி இருக்கும், லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லூஸ் மோஷன் போகும்போது அதில் பிளட்டும் சேர்ந்து வரும். ஓகே, அந்த கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, சிவியரான வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்காக நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஃப்ளையால் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓகேனா இது அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். காசிங் என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. ஓகே, மறந்துடாதீங்க, என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. எஸ், இட் இஸ் a protozoan parasite. ஓகேங்களா? புரிஞ்சுதா? கிளியர். நான் இதுக்கு ஒரு தனி வீடியோ வந்து போட்டிருக்கேன்டா, எவ்வளோ முன்னாடி போட்டது. ஓகே, காசேட்டிவ் ஏஜென்ட் காமன் டிசீஸ் இன் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? காமன் டிசீஸ் இன் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டர் வீடியோ வந்து நான் பல மாதம் முன்னாடி போட்டிருந்தேன். ஓகேவா? அதில் வந்துட்டு டிசீஸ் எழுதியிருப்பேன், அது என்ன டைப் ஆஃப் டிசீஸ், அது யார் காஸ் பண்ணுறா, அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்ஸ் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தெரிஞ்சுக்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது. ஓகேவா? எஸ், என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா தான் அமீபியாசிஸ் வந்து கட் பண்ணிருக்கு. வயிற்று வலி மெயினாக யார்? ஹவுஸ் ஃப்ளை. மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம் இல்லையா? அடுத்த கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த காஸ் அண்ட் பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எலிஃபான்டியாசிஸ். எலிஃபான்டியாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைக்கால் நோய். யானைக்கால் நோய் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? எலிஃபான்டியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? எலிஃபான்டியாசிஸ் நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோம்? யானைக்கால் நோய் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம். எலிஃபான்டியாசிஸ் ஃபிலாரியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் யாரால வருது அப்படின்னா மஸ்கிட்டோவால தான் வருது. ஓகேவா? இஸ் காஸ்ட் பை ஃபிலேரியஸ் வார்ம் லைக் வ்யிச்செரியா பேன்கிராஃப்டி which result in a chronic inflammation from lymphatic vessels typicals in the lower limbs causing gross deformities and genital organ also can be affected. அப்படின்றது காலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் அப்படியே வந்து குண்டா தடிஸாக வந்து பெருசாயிரும்.
ஓகேவா இந்த குண்டா தடிஸாக வந்து பார்க்கும் யானைக்கால் நோயெல்லாம் பார்த்துருப்பீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களே ஒரு கால் வந்து என்ன இருமா ஜெனிட்டலியல் ஆர்கன்ஸில் இருந்து அந்த கால் ஃபுல்லாக வந்து அப்படியே லிம்பாட்டிக் வச்சு அப்படியே இவ்வளோ பெட்டு மாதிரி இவ்வளோ பெருசாயிரும் அந்த ஐ படத்தில் வந்து கடைசியில் இந்த வில்லனுக்கு ஒரு கால் வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் யானைக்கால் நோய் கிடையாது பட் அவன் கால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்றான் ஓகேவா ஸோ அதான் எலிஃபேண்டியாசிஸ் காஸ்ட் பை ஃபிலாரியாசிஸ் ஃபார்ம் லைக் உச்சரியா பேன்கிராஃப்டி it is result in a chronic inflammation of lymphatic vessels கை கால் தான் சொல்லுவாங்க கீழே இருக்கிறது lymphatic vessels typically in the lower limbs லிம்பாட்டிக்னா கை கால் டிப்பிக்கலி எங்கே நடக்குமா லோவர் லிம்ஸ் யானைக்கால்னு சொல்லிட்டாங்களா பேர் சொல்லிட்டாங்களா அதை வச்சுட்டு ஜெனிட்டானியல் ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகுன்றது தான் இதில் கீ பாயிண்டாக எடுத்துகிட்டு இருக்க போகுது ஓகே ஜெனிட்டானியல் ஆர்கன்ஸ் என்ன ஆகுது இதில் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா யா புரிஞ்சுதா கிளியர் யா ஹை மூவியில் வர்றது வந்துட்டு லிம்பாட்டிக் வெசல்ஸ் கிடையாது ஐ மீன் எலிஃபேண்டியாசிஸ் கிடையாது பட் இருந்தாலும் அந்த கால் அப்படி இருக்கும் கடைசி கிளைமேக்ஸ் வந்து காட்டுவாங்க தெரியுமா கால் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இன்னொரு படம் கூட இருக்குது அந்த இன்னொரு படம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு விஜய் படம் தமிழான ஒரு படம் இருக்குது ஓகேங்களா அது நீங்களாம் ஜென்சி கிட்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்க முடியாது பழைய விஜய் படம் இருக்குது பிரியங்கா சோப்ராவும் விஜயும் நடிச்சிருப்பாங்க அதில் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு காலம் வந்து கெட்டவனாக இருப்பான் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருப்பான் ஓகேவா அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ நடந்துடும் ஃபேமிலியில் வந்து யாரும் செத்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் நல்ல லாயராக மாறும் ஓகே நல்ல லாயராக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசைக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சொல்லும் இந்த கொசுவில் நடந்து சாக்கில் நடந்து எனக்கு யானைக்கால் நோயை வந்துச்சுப்போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க காட்டுறது யானைக்கால் நோயாக தான் இருந்துட்டு ஓகேவா அந்த படம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க தமிழன் அப்படின்றத ஒரு படம் பேர் பிரியங்கா சோப்ராவோட ஃபர்ஸ்ட் படம் நம்ம விஜயோட நடிச்சிருப்பாங்க இதெல்லாம் பழைய படம் நீங்கள் பார்த்துக்க சான்ஸ் இல்லை ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா பார்த்துருக்கோம் சார் பார்த்துருக்கீங்களா ஓகேவா ஸோ அதை பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த இதில் வந்து அதில் பார்க்க முடியல அதான் யானைக்கால் நோய் அப்படின்றது அவங்க என்ன ரீசனாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடையில் நடந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதுவும் ஒரு ரீசன் தான் ஓகே இது பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது அந்த ஜெனிட்டலியல் ஆர்கன்ஸ் வந்து லோவர் லிம்பாட்டிக் வெசல்ஸ் அப்படியே வந்து என்ன ஆயிரும் வீங்கி போயிடும் அந்த மாதிரி வீங்கி போயிடும் ஓகே அதான் அதனால பார்க்கறதுக்கு யானைக்கால் மாதிரிலாம் இருக்காது அது எவ்வளோ பெருசு அவ்வளோ தடிசாக இருக்கிறதுனால யானைக்கால் நோய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா கண்ணா சூப்பராக கண்ணா ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஆறாவது கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த சிம்டம்ஸ் அண்ட் growth conditions for the ringworm infection எதெல்லாம் நடக்குது ஃபங்கல் கண்டிஷனால ஃபங்கை இதெல்லாம் நடக்குது ஃபங்கல் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ringworm வந்து இந்த ஒரு வார்ம் மாதிரி வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா yes other ringworm condition அப்படினு சொல்றோம் ஓகே ஓகேனா so ringworm is characterized by the dry scalpy lesion on the skin nails and scalp accompanied by the intense itching புரிஞ்சிட்டே இருக்கும் இல்லனா ஒரு சொரியாசிஸ் பேஸ் பண்ணி வரல அந்த மாதிரி வருது ஓகேங்களா உடம்புல fungi thrive with the heat and moisture making skin folds like a groin and area between the toes suspension for the infection அப்படின்றது இந்த மாதிரி ஏரியால இந்த கழுத்துக்கு இப்ப தான் groin அப்படினு சொல்லுவோம் ஓகேவா சோ இந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம சரியா ஹைஜீனா இல்ல அப்படினு பார்த்தீனா இது பண்ணிருக்கோம் அப்படி பார்த்தீனா அங்க வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும்போது என்ன ஆகுது ஒரு ஃபங்கல் growth வந்து பார்க்க முடியுது ஓகே dandruff அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஃபங்கல் growth ஆல தான் ஓகேங்களா இந்த scalps nails இதுக்கு நடுவுல வந்துட்டு சரியா க்ளீன்லினஸ்லாம் இல்லனா அப்படினு பார்த்தீனா இந்த ringworm infection வந்து நமக்கு வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க ஓகேவா கண்ணா ஓகே இந்த ringworm infection யாரு காஸ் பண்ணுவா மூணு ஏஜென்ட் இருக்குமே மூணு ஏஜென்ட் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க பாப்போம் ringworm infection காஸ் பண்ணக்கூடிய மூணு ஏஜென்ட் கமெண்ட் பண்ணுங்க ringworm காஸ் பண்ணக்கூடியது சொல்லுங்க ringworm காஸ் பண்ணக்கூடிய மூணு ஏஜென்ட் மூணு விஷயம் இருக்கும் பாருங்க 1 2 3 இங்க எழுதுறேன் என்னது ringworm எல்லாம் காஸ் பண்ணிருக்கோம் மூணு விஷயம் என்ன ஜெனிரா அதே மாதிரி ஜெனிரா மட்டும் தான் கொடுத்துருப்பான் ஸ்பீஷிஸ் கொடுத்துருக்க மாட்டான் ஜீனஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பான் என்ன ஜெனிராடா கண்ணா சொல்லுங்க என்ன ஒன்றுத்தையும் காணோம் ஒரு ஆளும் பண்ணல இல்லை டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா என்னது மைக்ரோஸ்போரம் ட்ரைகோஃபைட்டான் கடைசியாக சொல்லுங்க பார்ப்போம் ட்ரைகோஃபைட்டான் அடுத்தது பண்ணியிருக்கீங்களா எபிடெர்மோஃபைட்டான் சூப்பர் ஓகே ட்ரைகோஃபைட்டான் அப்புறம் எபிடெர்மோஃபைட்டான் டெர்மோனால ஸ்கின் தானே எபிடெர்மோஃபைட்டான் ஓகே ஸோ இந்த மூணு ஜெனிரா தெரிஞ்சு வச்சவங்க 3 மார்க்கில் கூட கேட்கலாம் மூணு ஜெனிரா சொல்லுங்க மூணு ஜெனிரா வச்சு காசஸ் ringworm infection வர மூணுக்கு ஒரு மார்க் கொடுத்தது போதில்ல மூணு ஜெனிரா சொல்லுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைக்ரோஸ்போரம் ட்ரைகோஃபைட்டான் அண்ட் எபிடெர்மோஃபைட்டான் சூப்பரா தீப்ஸ் தர்ஷினி கலக்கிட்டீங்க ஓகேங்களா சூப்பராக இருக்கணும் ஸோ எஸ் ரம்யா ஓகேங்களா
Super. ஓகேங்களா? ஸோ மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபன், எபிடெர்மோஃபைட்டான் தான் 3 ஜெனிரா which causes the ringworm infection. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துக்கலாம். அடுத்த கேள்விக்கு மூவ் ஆயிடலாம். List the 4 types of barrier constituting the innate immunity. 4 types of barrier which constituting the innate immunity. பெறப்பட்ட immunity வந்துட்டு constitute பண்றதுக்கு 4 types of barrier. என்னது? First physical barrier such as skin and mucus coating. நல்லா நோட் பண்ணுங்க. physical barrier வேற, physiological barrier வேறா. இது நிறைய பேர் தப்பு பண்றீங்க. physical barrierன்றது நம்ம நீட்ல வந்து இதுல மேட்ச்ல கேட்பாங்க. பட் இதுல வந்து உங்களுக்கு மார்க்கா கேட்கலாம். ஓகேங்களா? ஒரு 3 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? physical barrierன்றது skin and mucus வெளிப்புறமா இருக்குது. physiological barrier அப்படின்றது stomach acid, hydrochloric acid, saliva, TS. இது வந்துட்டு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா physiological barrier இருக்க போகுது. ஓகேங்களா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வண்டி வயிற்றுல குள்ளி அந்த மாதிரி ஸ்டொமக் ஆசிடு, அதோட pH, சலைவா அண்ட் டிஎஸ் வந்து என்ன இருக்க போது ஃபிசியாலஜிக்கல். ஃபிசிக்கல் வேற, ஃபிசியாலஜிக்கல் வேற. ஓகே, ஃபிசிக்கல்ன்றது வெளிப்புறமா இருக்கிறது. ஓகேவா? ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் வந்து ஃபிசிக்கல் பேரியர். ஓகேங்களா? இதுவே ஃபிசியாலஜிக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் ஆசிடு, சலைவா, டிஎஸ் நடுவில் தெரியுமா, அதெல்லாமே ஃபிசியாலஜிக்கல் பேரியர். செல்லுலார் பேரியர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செல்ஸ் லெவலில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சர்டன் லியூகோசைட்ஸ், WBC அண்ட் மேக்ரோஃபேஜஸ் செல்லுலார் பேரியர்ஸ். அண்ட் 4வது டைப் ஆஃப் பேரியர் தான் நம்ம என்ன சொல்றோம், சைட்டோகைன் பேரியர். அதுதான் நம்ம ஸ்பெசிஃபிக்கலி இன்டர்ஃபெரான்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரோட்டீன்ஸை யூஸ் பண்ணி பண்றது. ஓகே, கிளியர் 4 டைப் ஆஃப் பேரியர் என்ன புரிஞ்சுச்சா? எஸ், physical barrier, physiological barrier, cellular barrier and cytokine barrier அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 4 பேரியர் பார்த்து வச்சோம். cytokine barrier இருக்கு. cytokine barrier interferons சொல்லிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ physical barrier என்ன? such as skin and mucus. நம்ம skin and mucus ஓட கோட்டிங் நம்ம physical barrier னு, physiological barrier நம்ம சொல்றோம்னா stomach acid and saliva, TSயும், and cellular barriers நம்ம சொல்றக்கூடியது leukocytes, WBC cells and macrophages லாம் சொல்லிட்டு இருக்கோம். and cytokine barrier நம்ம interferons கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, கிளியர்? குட் ஆஃப்டர்நூன் ஜித். குட் ஆஃப்டர்நூன்ரா. புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி பார்த்துலாமா? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन? வேற டவுட் இருக்கா? எஸ், கிளியர். தண்ணி குடிச்சுங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட், ஆல்வேஸ் பி ஸ்டே ஹைட்ரேட்டட். கிளியர்? ஓகே, அடுத்த கேள்வி. Distinguish between active and passive immunity. ஒரு பையன் கேட்டிருந்தான், நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி அப்படி. சிக்கன் பிரியாணியை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாசிவ் இம்யூனிட்டி. சிக்கன் பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டி இன்வால்வ்ஸ் இந்த host body producing its own antibiotics. நம்ம ஓன் சிக்கன் பிரியாணியை வந்துட்டு நம்ம தயார் பண்ணி சாப்பிட்டோம்னா in response to the antigen, example natural infection or vaccination-ன்றது இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டின்றது. பாசிவ் இம்யூனிட்டி அப்படி கிடையாது. என்னது? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நம்ம ரெடிமேட் ஆன்டிபாடி, அதாவது ஜொமேட்டோலேருந்து சிக்கன் பிரியாணியை நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அதான் பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்றது. பாசிவ் இம்யூனிட்டி இன்வால்வ்ஸ் கிவிங் ரெடிமேட், இது ரொம்ப முக்கியம், ரெடிமேட் ஆன்டிபயோட்டிக்ஸ். என்னது? ரெடிமேட் ஆன்டிபயோட்டிக்ஸ். அப்போ ரெண்டு விஷயம், ஒன்று ஓன் ஆன்டிபயோட்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது, இன்னும் ரெடிமேட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுக்குறது டைரக்ட்லி டு த பாடி அப்படின்றது. எக்ஸாம்பிள் தான் IgA ஆஃப் கொலோஸ்ட்ரம், தாய்ப்பாலேருந்து கொடுக்கப்படுது. அப்புறம் ஸ்னேக் வெனம், பாம்பெல்லாம் கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஆன்டிடாக்சின் கொடுக்குறது இந்த பாசிவ் இம்யூனிட்டியாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? புரிஞ்சுதா? எஸ்டா. ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்றது என்னவா இருக்குது? ஓன் இம்யூனிட்டி. நம்மளால ஓன் இம்யூனிட்டி வந்துட்டு நம்ம மெமரி செல்ஸை ஏற்கனவே அட்ராக்ட் பண்ண மெமரி செல்ஸ் வந்து நமக்கு பிரியாணி பண்ண தெரிஞ்சிருக்கு. ஓகே, எப்படியோ பிரியாணி பண்ண தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் பிரியாணி எடுத்து பண்ணிட்டு இருப்போம், ஒன்று வாங்கி பண்ணிட்டு இருப்போம்ன்றது ஓன் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேவா? நம்மளே நமக்கு தேவையான பிரியாணியை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆக்டிவ் இம்யூனிட்டி. இல்லை நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு டைம் எல்லாம் கிடையாது, நான் ஜொமேட்டோவில் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு சாப்பிட்றேன் அப்படின்றது என்னவா இருக்குது? பாசிவ் இம்யூனிட்டியாக இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது ரெடிமேட் ஆன்டிபாடி போடுறது. எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது சிச்சுவேஷனாக இருந்திருக்கலாம். அது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறது ஸ்னேக் வெனம். ஸ்னேக் எல்லாம் பாம்பு கடிச்சிச்சுன்னா நமக்கு அது ஆன்டிடாக்ஸ் வந்து ரெடிமேடாக தான் போடும். அதே மாதிரி தாய்ப்பாலிலிருந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய இம்யூனிட்டி வந்து ஒரு பாசிவ் இம்யூனிட்டி இருந்திருக்கு. நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? என்ன பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னது? IgA கொலோஸ்ட்ரம். இதனால அது ரெடிமேடான ஒரு இம்யூனிட்டி வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குது அப்படின்றது. ஓகேவாங்கண்ணா? கிளியர்? IgA கொலோஸ்ட்ரம். ஓகேவா? இது நம்ம முன்னாடியே பார்த்தோம், முன்னாடியே ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க, அவருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஒரு வாட்டியும் சொல்கிறது தான், எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு மெயினான விஷயத்தை கான்செப்டை மறந்துடாதீங்க. சிக்கன் பிரியாணி ஞாபகம் வச்சுட்டு இந்த ஓன் ஆன்டிபயோட்டிக், ரெடிமேட் ஆன்டிபயோட்டிக்ஸை மறந்துடாதீங்க. ஓகே, அதான் நான் சொல்கிறது. கான்செப்டை, ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட், அதாவது எக்ஸாம்பிள்ஸை ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுமே தவிர, ஒன்ஸ் உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கான்செப்ட் தான் ரிவைஸ் பண்ணணும்.
ஓகேவா நாளைக்கு உட்காந்து இந்த சிக்கன் பிரியாணி ரிவைஸ் பண்ணிருக்க கூடாது நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அந்த கான்செப்டாக தான் ரிவிஷன் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் எழுத முடியும் அங்கே சிக்கன் பிரியாணி எழுத முடியல ஓன் ஆன்டிபாடிஸ் ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் எழுதணும் ஓகே இப்போ 9th கொஸ்டின் பார்த்துலாம் explain the principles of vaccination and reliance on immune memory அப்படின்னு சொல்லி principles of vaccination நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஓகே ஏதாவது டவுட் இருக்கா ஓகே கிளியர் ஓகே பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேக்சினேஷன் அது ஒரு இன்ஆக்டிவேட்டட் இல்லை கொன்னுட்டு ஓகே ஒரு வைரஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஓகே வேக்சின் இன்வால்வ்ஸ் இன்ட்ரடியூசிங் இன்ஆக்டிவேட்டட் ஆர் வீக்கெண்ட் பேத்தஜன் அதை கொன்னுட்டு கூட அனுப்பலாம் ஓகே வீக்கெண்ட் பேத்தஜன்ஸோ இல்லை அதோட வீரியத்தை குறைச்சிக்கிட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் இன்ஜெக்ட் பண்ணுவோம் ஓகேவா அதான் வேக்சினேஷன் இன்டு த ஹாஸ்ட் பாடி டு ஸ்டிமுலேட் த பாடி ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்போ உள்ளே வந்துட்டான் உள்ள வருமா நம்ம என்ன சொல்கிறோம் இவன் கன்னோட வரான் 2 பேர் தான் வராங்க 2 பேர் தான் கன்னோட வரான் அப்படின்னு சொல்லலாம் 2 பேர் கன்னோட வந்துட்டு இருக்காங்க அந்த 2 பேர் தான் கன்னோட வந்துட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்றாங்க நம்ம ஆள்கையில நம்ம இம்யூனிட்டி 100 இம்யூனிட்டி இருக்கு அவங்ககிட்ட என்ன மட்டும் தான் இருந்துட்டு இருக்கான் அவங்ககிட்ட என்ன மட்டும் தான் இருக்கு கத்தி மட்டும் தான் இருந்துருக்கு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க 2 பேரை கொல்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க 2 பேர் கொன்னதுக்கு அப்புறமா அவங்க ஒரு பிளான் போடுறாங்க என்ன பண்றாங்க ஒரு பிளான் போடுறாங்க அந்த மெமரி வச்சுட்டு அவங்க 2 பேரும் கன்னோட வந்தாங்க ஸோ அந்த மாதிரி மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதோட அட்வான்ஸான மெக்கானிசம் வந்து ரெடி பண்ணி ஆகணும் அப்புறம் மிசைலை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி அந்த டிசீஸ் வரும்போது நம்ம மிசைல் வச்சு கொண்டுறோம் ஓகேவா ஸோ இதோ அந்த மெமரியை வச்சுட்டு ஓகே என்னது இந்த மெமரியை வச்சுட்டு வேர் த இம்யூன் சிஸ்டம் ஜெனரேட்ஸ் B and T cells that recognize and quickly overwhelm the pathogen during the actual subsequent infection ஆக்சுவலான சண்டை நடக்கும்போது ஓகே இப்போ 2 பேர் தான் வந்திருக்காங்க இப்போ ஆக்சுவலான ஒரு வார் நடக்கும்போது இந்த பிஎன்டி லிம்போசைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு பேஸ் பண்ணிட்டு ஓகே செல்ஸ் சொல்லிட்டு இருக்கு ஓகே இப்படிலாம் இருப்பாங்க பார்த்துக்கோங்க அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்துருங்க இந்த மிசைல்ஸ்லாம் யூஸ் பண்ணது எப்படி சொல்லி தருவாங்கன்னு இருக்குல்ல ஸோ அவங்களாம் கூட்டு வந்துட்டு இந்த மிசைல்ஸ் சொல்லி தந்துட்டு இருக்காங்க ஓகேவா சொல்லி தந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த பேஸில் நம்ம வேக்சினேஷன் அப்படின்ற மெக்கானிசம் வந்து நடந்துட்டு இருக்கு ஓகே கிளியர் மறுபடியும் சொல்கிறேன் வேக்சினேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின் எடுக்கிறாங்க ஒரு வைரஸை வீக்கெண்ட் பண்ணி ஓகே வைரஸை வீக்கெண்ட் பண்ணி இன்ஆக்டிவேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க நம்ம உடம்புக்கு அனுப்பும்போது அவன் வந்து என்ன பண்ணுறான் அதாவது வீக்கெண்ட் பண்ணுறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்னில் வந்து 6 குண்டு இருக்குன்னா நான் ஒரு குண்டு தான் இருக்கான் 2 குண்டு இருக்குது ஓகே அதை அப்படி பண்ணி அனுப்புகிறாங்க அப்படி பண்ணி அனுப்பும்போது அவன் 2 பேரால தான் நம்ம இம்யூனிட்டியை கொல்ல முடியும் மிச்சம் வேறு கொல்ல முடியும் அப்போ நம்ம இம்யூனிட்டி என்ன பண்ணிடும் அவனை போய் கொண்டுரும் ஆனால் அந்த மெமரி இருக்கும் ஓகே ஓஹோ இவன் கன்று வச்சுட்டு வந்தான் ஒரு நல்ல வேலை நமக்கு 2 கன்று தான் 2 துப்பாக்கி தான் 2 தோட்டம் தான் இருந்தது ஒருவேளை நிறைய தோட்டம் நிறைய துப்பாக்கி இருந்துச்சு என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு ரீடார்ட் பண்ணுறான் ஏன்னா இந்த மெமரியை வச்சுட்டு இந்த செல்ஸ் எல்லாம் வச்சுட்டு ப்ரிப்பரேஷன் இது பண்ணுறான் இப்போ ஆக்சுவலான ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது ஓகே நீ கண்ணு வச்சு தான் வந்து என்கிட்ட மிசைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மிசைலை போட்டு அதை கொண்டுடுவான் அப்படின்றது ஓகே ஓகேனா அந்த மெமரியை பேஸ் பண்ணி தான் இந்த நம்ம இம்யூனிட்டி வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம் இந்த ஆன்டிஜெனிக் அகைன்ஸ்டா ஆன்டிபாடியை இப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம் ஓகே கிளியரா clear okay dakana okay அடுத்த next question பாத்துறோமா அடுத்த question என்ன இருக்க போகுது அப்படி பார்த்தீனா what are the 4 primary routes of HIV transmission HIV transmission அப்படின்னு என்ன சொன்னா ஒன் பை ஒன்னா பாப்போம் first sexual contact with an infected person இதெல்லாம் நம்ம reproductive healthலயே பாத்துறோம் okay infected personோட sexual contact வைக்கிறது second transfusion of contaminated blood products அது கண்டாமினேட்டட் பிளட் ப்ராடக்ட்ஸ்னா நம்ம பிளட் பேங்க் போயிட்டு இருக்கோம் ஓகே ஒரு பிளட் பேங்க் போயிட்டு இருக்கோம் நம்ம பிளட் பேங்க் போகிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக தான் இருக்கும் பிளட் தேவையான சுச்சுவேஷனாக இருக்கும் ஸோ அந்த பிளட் பேங்க்ல வந்து பிளட் டொனேட் பண்ணவனுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே பிளட் பேங்க்ல பிளட் டொனேட் பண்ணவனுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளட் நம்ம வாங்கி நம்ம இது பண்ணோம்னா நமக்கு எய்ட்ஸ் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு பட் இது வந்துட்டு முன்னாடி தான் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ அப்படி நடக்கிறது கிடையாது இப்போ வந்து செக் பண்ணிட்டு தான் பிளட் வந்து வாங்கிட்டு இருக்கான் ஓகேவா ஓகே மூணாவது ஷேரிங் இன்ஃபெக்டட் நீடில்ஸ் பர்டிகுலர்ஸ் அமாங் த இன்ட்ராவீனஸ் ட்ரக் அபியூசர் இந்த பிரேக்கிங் பேட்லாம் சீரிஸ்லாம் பார்த்தா தெரியும் ஓகேவா இப்படி வச்சு அப்படியே குத்துவான் வாரணம் ஆயிரம் படத்தெல்லாம் அப்படியே குத்துவாங்க தெரியுமா அப்படி குத்தும்போது அப்படியே இது போக தெரியுமா ஸோ அந்த மாதிரி அந்த இன்ஃபெக்டட் நீடில்ஸ் அதில் ஒருத்தனுக்கு யாருக்கா இருந்துச்சு அப்படின்னு போகும்போது அந்த இன்ஃபெக்டட் நீடில்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணி போகும்போது அது வந்துட்டு எல்லாருக்குமே அந்த எய்ட்ஸ் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்றது மூணாவது டைப் நாலாவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாலாவது அம்மாக்கு எய்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஃப்ரம் அன் இன்ஃபெக்டட் மதர் அம்மாக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க குழந்தைக்கும் எய்ட்ஸ் வந்து வந்துடும் அப்படி அந்த பிளாசெண்டா மூலமா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இது நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லேயே நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லேயே நம்ம படிச்சிருந்தோம் ஓகேங்களா டாட்டூ கூட ஒன் ஆஃப் த டைப் தான் பட் டாட்டூ அதை அதுவும் இன்ஃபெக்டட் நீடில்ஸாக இருந்தால் மட்டும் தான் வருமே தவிர வேற அளவுக்கு வராது இன்ஃபெக்ட் நீடில்ஸாக இருந்தால் மட்டும் நம்ம டாட்டூ போடும்போது வருமே தவிர வேறு எதுக்கும் வராது ஓகே ஃபர்ஸ்ட் டைம் என்னவா இருக்க போது இன்ஃபெக்டட் பர்சனோட செக்சுவல் காய்டாஸ் வச்சுக்கிறதுக்கு செகண்ட் டைப் என்னவா இருக்க போகுது அப்படின்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது தேர்ட் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா இந்த நீடில்ஸை ஷேர் பண்ணும்போது நாலாவது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர்லேருந்து சைல்டு டூரிங் பர்த் பிளாசெண்டா மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஓகேவா ஸோ இதனால தான் 4 ரூட்ஸ் ஆஃப் HIV டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதனால தான் 4 ரூட் வழியாக வருதான்
ஓகே ரூட் வழியாக வந்து தேடி பிடிச்சி வந்துட்டு இருக்குது நம்ம 4 ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஸோ இந்த வழியாக தான் என்ன பண்ணிருக்கு நமக்கு ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு நமக்கு கேரி ஆன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகே வாக்கன்னா இது நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லையும் பார்த்தோம் இதுலையும் பார்ப்போம் ஓகேங்களா அதே மாதிரி தான் நம்ம கேன்சரை பற்றி அதில் ஒன்று தான் பார்த்துருப்போம் ஓகே எதுனா ஹெய்ட்ஸை பற்றி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லையும் பார்ப்போம் இந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்லையும் பார்ப்போம் ஓகேங்களா Okay, next question பார்க்கலாம். Define metastasis and explain why it is the most feared property of cancer அப்படின்றது. எதனால் அப்படின்னா metastasis occurs when a cells lodged from a malignant tumors reach distant sites through the blood where these cells lodge and they started a new tumor. It feared because it indicates that cancer has spread beyond its original location, invading into damaging the surrounding tissue. Metastasis ஒன்றுமே இல்லை இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாயிண்ட் மியூட்டேஷனில் மட்டுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செல் க்ரோத் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருச்சு உடம்பு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அப்படின்னா அதான் கேன்சரை வந்துட்டு நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே பார்த்து டெட் பண்ணிட்டோம்னா நமக்கு க்யூர் இருக்குது இல்லை உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா தான் பார்க்குறோம் அப்படின்னா க்யூர் கிடையாது ஸோ அதனால தான் மெட்டாஸ்டாட்டிஸ் கண்டிஷனை வந்துட்டு நம்ம ரொம்ப ஃபியர்டாக கண்டிஷன் பண்ணுறோம் ஃபியர்டாக பார்க்குறோம் அப்படின்றது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டாட்டிஸ் வந்து சிம்பிளஸ்டான கண்டிஷன் உங்களுக்கு சிம்பிளஸ்ட்டாக சொன்னோம்னா உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு கேன்சர் செல் டியூமர் செல்ஸ் வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட்டான கண்டிஷன் தான் ஓகே மெட்டாஸ்டாட்டிஸ் அக்கர்ஸ் பண்ண ஸ்லாஜ் ஃப்ரம் மேலிங்கன் டியூமர் ரீச் டிஸ்டன்ஸ் சைஸ் ஒரு ஒரிஜினல் சைஸ் டிஸ்டன்ஸ் சைஸ் போயாச்சு பிளட் மூலியமா ஓகேங்களா ஒரு சைடுக்கு போயாச்சு ஓகே அதாவது நம்ம ஃபார்ம் ஆன இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கேன்சர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கேன்சர் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த இடத்த வந்து கொண்டுட்டு அந்த செல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு அதுலேருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு பிளட் வந்து எல்லா உடம்புக்கும் போயிட்டு எல்லா செல்ஸில் இருக்க செல்ஸையும் போயிட்டு அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்க போகுது ஓகேவா whenever the cells is lodged they started a new tumor அங்கே போய் உட்காரும்போது லாட்ஜ் எடுத்து வீடு உட்காரீங்க அப்படி ஞாபகம் வச்சோம் ஓகேவா நீங்கள் எங்கே வெளியே ஊர் எங்கேயா போகும்போது நீங்கள் லாட்ஜில் ரூம் போட்டு உட்காரீங்க அதே மாதிரி லாட்ஜ் பண்ணிட்டு புது டியூமரை வந்து காஸ் பண்ணி விட்டுருது இட் இஸ் ஃபியர் எதனால் ஃபியர் பண்ணுறோம்னா பிகாஸ் இது இண்டிகேஷன் என்ன இண்டிகேஷன் த கேன்சர் ஹாஸ் பீன் ஸ்ப்ரெட் பியாண்ட் இட்ஸ் ஒரிஜினல் லொகேஷன்ல இருந்து அந்த கேன்சர் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயாச்சு அப்படின்றது சொல்லிட்டு ஓகேவா இன்வைடிங் த சரௌண்டிங் டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு அந்த கேன்சர் வந்து பயங்கரமாக பறந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால தான் இது வந்து ஃபியர்டு கண்டிஷன் நம்ம கன்சிடர் மெட்டாஸ்டாட்டிஸ் கன்சிடர்ஸ் ஃபியர்டு கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேவா எஸ் மேலிங்கன் டியூமர்ஸ் டிஸ்டன்ஸ் எஸ் டெஸ்டா தர்ஷினி அஞ்சித் எஸ்டா கண்ணுங்களா ஓகே உலகத்தில் ரொம்ப கொடூரமான நோய் கேன்சர் அப்படின்ற நோய் தான் ஓகேவா யா அண்டர்ஸ்டாண்டா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம் Identify the 3 categories of carcinogens that induce neoplastic transformation. Neoplastic transformation பண்ணக்கூடிய 3 carcinogens எடுக்க சொல்லிடுறேன் carcinogen cancer causing தானே ஓகேவா transformation induced by physical agents such as ionizing radiation X-rays gamma rays and non-ionizing UV rays இதனால நடக்கலாம் and second chemical agents like those found in a tobacco smoke சிகரெட்லாம் அடிச்சிங்கன்னா லங் கேன்சர் வரும்னு சொல்கிறாங்களா அதனால வரலாம் தேர்டு பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் இன்டியூசிங் ஆன்கோஜெனிக் வைரஸ் அண்ட் ஆக்டிவேட்டட் ஆனால் ப்ரோட்டோ ஆன்கோஜென்ஸ் அப்படின்றது ஸோ பயாலஜிக்கல் பேஸ் பண்ணி ஆன்கோஜெனிக் வைரஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஓகேவா ஏஜென்ட்ஸ் லைக் ஆன்கோஜெனிக் வைரஸ் அண்ட் ஆக்டிவேட்டட் ப்ரோட்டோ ஆன்கோஜென்ஸால் வரலாம் ஓகேங்களா ஸோ இதனால தான் நமக்கு கார்சினோஜிக் ஏஜென்ட்ஸ் ஆஃப் நியோபிளாஸ்டிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்கோம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம் எக்ஸ்ரேஸ் எக்ஸ்போஷராக இருக்கலாம் யூவி லைட் எக்ஸ்போஷராக இருக்கலாம் ஸோ அதனால் வரக்கூடியது அது செகண்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொபாக்கோ சிகரெட் அடிக்கிறதுனால வரக்கூடியது மூணாவது இந்த பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் மூலியமாவோ ஆன்கோஜெனிக் வைரஸோ ப்ரோட்டோ ஆன்கோஜெனிக் வைரஸ் மூலியமாக வரக்கூடியது ஓகே எஸ் டக்கண்ணா ஓகேவா ஸோ அதனால தான் இந்த பழக்கத்துக்குலாம் அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஏற்கனவே அது வந்தால் தாங்க முடியாது ஏற்கனவே எப்படி வருதுன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம தேவையில்லாத பழக்கத்துக்குலாம் போயிட்டுருக்கோம் இப்போ பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும் ஓகேவா இப்போ பார்க்குறது கெத்தாக இருக்கும் ஸ்டைலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சினிமாக்காரங்களாம் பண்ணுறாங்களே சார் சினிமாக்காரங்களாம் அப்படி பண்ணுறாங்களே சார் அதனால சார் நான் சினிமாக்காரனுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அவனை பார்க்குறதுக்கு கோடிக்கணக்கான டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட கோடிக்கணக்கான காசு இருக்கும் கோடிக்கணக்கான டாக்டர்ஸ் இருக்கும் அது இல்லாமல் ஒரு சீட் அடிச்சானா அவன் உடனே போய் செக் பண்ணிப்பான் அவங்க வேறு ஏதாவது இருந்துச்சா கிளியர் பண்ணுறோம் பட் உங்களால் அப்படி பண்ண முடியுமா அப்படிலாம் பண்ண முடியும் அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க அதுக்காக நம்ம ஒரு ஹேபிட்டுக்கு போகக்கூடாது ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேபிட் எதனால படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவன் பண்ணுறான் ஓகே என்னவா இருக்குன்னு ட்ரை பண்ணுறதுக்காக பரவுதான் எல்லாரும் பண்ணுறாங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸ்டைலாக இருக்குது அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு கெத்து இதெல்லாம் பண்ணாதான் கெட்ட பையனாக தான் கெத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கெட்ட பொண்ணாக தான் கெத்து அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பேசிக் கான்செப்டில் தான் எல்லாம் ஆரம்பிக்குது இதெல்லாம் என்ன ஒரு பேட் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இதை நார்மலைஸ் பண்ண பார்க்கணும் எதை எடுத்தாலும் ஒரு நார்மலைஸ் பண்ண பார்க்கணும் எதுக்கு எடுத்தாலும் ரீசன் சொல்ல வேண்டியது இது என்னது அவங்க மட்டும் தான் பண்ணுமா இவங்க மட்டும் தான் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நார்மலைஸ் பண்ண நம்ம ஒரு பேட் ஹேபிட்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்வயர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது இப்போ ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு
இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. என்னடா சிகரெட்லாம் குடிக்கிற, டேய் சிகரெட் பிடிப்பியாடா அப்படின்னு சொல்லி இப்போ என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. எப்படி நம்ம இன்னைக்கு ட்ரக்ஸை பார்க்குறோம், டேய் கொக்கைன் எடுப்பியாடா, உங்களுக்கு கொக்கைன் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்காடா, அட போய் நீ ட்ரக் டீலராடா அப்படிலாம் சொல்லி நம்ம இப்போ ஆச்சரியமாக பார்க்குற வேண்டிய ட்ரக்லாம் எடுப்பியாடா அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நார்மலாக சிகரெட் எடுத்தோம்னா நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து சிகரெட் என்ன ஆச்சு, சிகரெட் இஸ் நார்மல், சிகரெட் நார்மல் ஆச்சு. அப்போ இந்த ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ட்ரக்கும் நார்மல் ஆயிரும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ட்ரக் தானே பரவாயில்ல, லோகேஷ் படத்தில் ரோலட்சுமே சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நார்மலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிருச்சு அப்படின்னா நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் இருக்கிற ஹெல்த் ஏற்கனவே இப்போ 60 இயர்ஸ் தான் லைஃப் ஸ்பேன் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு 30 இயர்ஸாக குறையிற போது. ஓகே, அப்போ என்ன பண்ண போதும், ஒரு 30 வயசு நீங்கள் உயிரோட வாழ்வீங்க, 30 வயசு தான் மேக்ஸிமம் ஒரு ஹியூமனால வாழ முடியும் அப்படின்றது வந்து நமக்கு இன்டெப்த்தாக வந்துருப்போம். ஓகே, ஸோ அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து என்ன பண்ணால் அகைன்ஸ்டாக ஸ்டெப் எடுத்தாகணும். ஓகேங்களா, ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆகும், ஆஸ் அ டீச்சர் ஆகும், நம்மள தான் என்ன பண்ணியாங்கன்னா ஸ்டெப் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஃபேக் தான் இருக்கு மூவியில். ஓகே கணுங்களா. ஸோ திஸ் இஸ் த டைம். அதுவும் காலேஜ்லாம் போகும்போது அப்படி தான் தோணும். ஓகே, அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது கட்டுப்பாடாக இருப்பீங்க. ஓகே, காலேஜ் வந்து நான் மேஜர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இந்த காலேஜில் போய் வீணாக போனேன். டிராகன் படத்தில் சொன்ன மாதிரி காலேஜில் போய் வீணாக போனோம் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜில் போனதுக்கு அப்புறமா தான் ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்போது எஸ் ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணும். பட் நீங்கள் ஒரு வாட்டியாக நிறுத்த மாட்டீங்கன்றது நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துட்டு. ஓகேவா, ஸோ அதுக்கெல்லாம் போகாமல் இருங்க. ஸோ நம்ம 13th கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் வரக்க போதுனா, டிஸ்கிரைப் த சோர்ஸ் அண்ட் physiological effects on opioids. Opioids அப்படின்ற ட்ரக் தான். Opioids started from the latex of poppy, Papyra somnifera. எதிலிருந்து opioids இதாச்சு? இது நம்ம ரிப்பீட்டட் நீட் கொஸ்டின். இது என்னது, இது ரிப்பீட்டட் நீட் கொஸ்டின். நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம பார்த்துருப்போம், ரிப்பீட்டட் நீட் கொஸ்டின் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, எதிலிருந்து இந்த லீஃப் லேட்டச் ஆஃப் பாப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் Papyra somniferaலேருந்து எதிலிருந்து நம்ம ஓபியோய்ட்ஸ் இது பண்ணுறோம்னா லேட்டச் ஆஃப் பாப்பி அப்படின்னு சொல்லுவோம். லேட்டச் ஆஃப் பாப்பிலேருந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, லேட்டச் ஆஃப் பாப்பிலேருந்து இது பண்ணிட்டு இருக்கோம். தே பைண்ட் டு த ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணிட்டு gastrointestinal tract. Clinically they act as a depressant and slow down the body function. பாடி ஃபங்க்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கும் டிப்ரெஷன்ஸாக எடுத்துகிட்டு இருக்கு. ஓகேவா, ஏதோ ஒரு முடிய மாட்டேங்கும் போது அவன் பாடி ஃபங்க்ஷன், அவன் ரெஸ்ட் தேவை, அவனுக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னா அவனால தூக்கம் வர மாட்டேங்குது, இதெல்லாம் வர மாட்டேங்குது. நமக்கு இந்த வந்துட்டு இந்த ஓபியோய்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம என்ன பண்ணுறாங்க, நீங்கள் மாதிரி டாக்டர் வந்துட்டு சைடு வேலைக்கு வைக்க வேண்டியது. மார்ஃபைன் அப்படின்ற ட்ரக்ல என்ன பண்ணுறாங்க, நிறைய கேஸ் வந்து அதனால தான் போயிட்டு இருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்ம பெயின் கில்லராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸை வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், டாக்டர் வந்து காசுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கானா, வித்துட்டு இருக்கானா. ஓகேங்களா, அப்படிலாம் விற்கக்கூடாது. நாளைக்கு டாக்டர் ஆனிங்க கூட அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்லோ டவுனிங் பாடி ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ட்ரக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபாய்ட்ஸ். அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, லேட்டச் ஆஃப் பாப்பி ஃப்ரம் Papyra somnifera. அது என்ன பண்ணிருக்கு, பாடி டிப்ரெஷன்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவன் பாடி ஃபங்க்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அது எங்கே போய் பைண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்திலும் gastrointestinal tract போய் பைண்ட் ஆகுது, ரிசெப்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கிளியர்? Yes, the central nervous system. Understand. புரிஞ்சுதா? Yeah, shall we move on to the next question? ரெண்டு क्वेश्चन தான் இருக்கு, பார்த்துடலாமா? இந்த டவுட் தான் இருக்கா இல்லையா? எஸ் டாக்கண்ணா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்க போதுனா, what factors motivates adolescents towards a drug and alcohol abuses? எந்த மோட்டிவ் இது பண்ணுது இப்போ தான் பார்த்தோம். அடாலசன்ஸ்னா என்னது, நம்ம மாதிரி டீனேஜ், நம்ம இல்லை உங்களை மாதிரி இருக்கிற டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது. டீன் என்ன சொல்லுவோம், 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 அது சொல்கிறோம் இல்லையா, அதான் டீன் அப்படின்றது. டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா, யங்ஸ்டர்ஸ் ஆர் ஆஃப்டன் மோட்டிவேட்டட் பை த கியூரியாசிட்டி, a need of adventure. இளம் வயசுடா, இளந்தாரி புள்ள அப்படின்னு சொல்லலாம், அந்த இளம் வயசுடா அப்படின்னு சொல்ல, அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் எல்லாம் அப்படினால தான் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு இழுத்து தான் பார்ப்போமே. ஒன் ஸ்மோக்கு தான், ஒரு பஃப் தானே, வாழ்க்கையில் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எங்கள் இது சொல்லியிருக்காரு. வாழ்க்கை என்பதற்கு வாழ்வதற்கு எங்கள் சார் சொன்னதுனால எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற போகிறேன் அப்படின்னு சொல்லி, இருக்கிறது என்ன போடுறது என்ன அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்கே ஒரு கெட்ட விஷயம், அப்படி வாழ்க்கையில் எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஒரு விஷயத்தை குடிச்ச வேண்டியதானே, இல்லை வேற எங்கேயாவது எலக்ட்ரிக் ஷாக்கை போய் தொட வேண்டியதானே, இல்லை ஒரு மாடியிலேருந்து எது இல்லாமல் குதிக்க வேண்டியதானே, அதுவும் எக்ஸ்ப்ளோரேஷன் தானே. அதே மாதிரி இதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ அந்த அட்வென்ச்சரு, கியூரியாசிட்டி, எக்ஸ்பெரிமெண்டேஷன் மூலியமாக தான் யங்ஸ்டர்ஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதர் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் த சப்ஸ்டன்ஸ் டு எஸ்கேப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இதுவாக இருந்தாலும் கூட சில பேர் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டா மச்சான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் சினிமா பார்த்து ஆரம்பிக்கிறது தான். ஓகேங்களா, அவ விட்டுட்டு போயிட்டானா ஏன் இதை பார்த்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தோணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம், அகாடமிக் ப்ரெஷர்ஸில் இருந்தோம், தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு படிச்சுட்டு இருக்கேன். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக படிச்சிருக்கேன், அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அவ்வளோ காம்படிஷன் இருக்குது, நீட்டை பாஸ் பண்ண முடியல, ஜெய் பாஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அவ்வளோ ப்ரெஷர் இருந்துட்டு தூக்கம் வர மாட்டேங்குது சொல்லி இந்த மாதிரி இது இருக்கும்போது ஓகே ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்க வேண்டியது. ஓகேவா, அகாடமிக்
disturbing pressure, periodicity called coolness promoted by the media. Yes, மீடியா சினிமாலெல்லாம் பார்த்துக்கிட்டு போகிறது. ஓகே, மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுது. அண்ட் அன்ஸ்டேபிள் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். இப்போ வீட்டில் வந்துட்டு அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, அம்மா அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அதை பார்த்து வளர்ந்தக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றது. ஓகே, சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை அப்பா அப்படி பண்ணிட்டு இருக்காரு, அப்போ நம்ம அப்படி பண்ணக்கூடாது இருப்பாங்க. பட் நிறைய குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுல இப்படி ஒரு அன்ஸ்டேபிளான ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கனால ஃபேமிலி ப்ரெஷரை தாங்க முடியாமல் நிறைய குழந்தைங்க தப்பான முடிவுகளை எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே தான் ஃபேக்டர்ஸ் டு மோட்டிவேட் அடலசன்ஸ். அடலசன்ஸ்னானது நம்ம வயசு பசங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு யங் ஏஜ் இருக்கிற பசங்க, உங்கள் வயசு பசங்க இருக்கிறவங்களுக்கு டுவர்ட்ஸ் ட்ரக்ஸுக்கு போகிறதுக்கு. ஓகேங்களா? அப்பெல்லாம் அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அவன் கடைசியில் வந்துட்டு ஆர்மியில் போய் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆர்மியில் போய் இதாயிருமா. ஓகேவா? பட் அப்படிலாம் நிறைய பசங்களால் விட முடியாது. இப்போ மெயின் கான்செப்ட் இங்கே ஸ்டடீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடலசன்ஸ் வயசில் வந்துட்டு ஒரு கெட்ட பழத்தை பழகிறீங்க, ஒரு பேட் ஹேபிட்டை வந்துட்டு நீங்கள் அடலசன்ஸ் வயசில் பழகிறீங்க அப்படின்னா அது லைஃப் லாங் கண்டினியூ ஆகும். அப்படி ஆகும், அது லைஃப் லாங் கண்டினியூ ஆகும். இதுவே ஆஃப்டர் 25 அப்புறமா, ஓகே, ஆஃப்டர் 25 அப்புறமா தான் உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் வருது அப்படின்னா உங்களால் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேவா? அது இருந்தால் தான் உயிரோடு இருப்பேன், அப்படி அது இருந்தால் தான் எனக்கு கையோட நடக்கும் அப்படிலாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதுவே நீங்கள் இந்த அடலசன்ஸ் வயசில் அதை பழகிட்டீங்க, அந்த பழக்கத்தை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் உங்களால் போக முடியாது அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப வருஷமாக அதை பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றது ஸ்டடி சொல்லிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வயசாக இருக்கும்போது ஒழுங்காக இருக்கணும்டா, சின்ன வயசு பண்ணாதரா சொல்றதுக்கு அதே காரணம் தான். ஓகேங்களா? கிளியர்? ஓகேவா? ஸோ அப்புறம் நீங்கள் பண்ண மாட்டீங்க நம்புறேன். ஓகே, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சும்மா எக்ஸ்பெரிமெண்டேஷன் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பஃப் தானே, ஒரு இது தானே எக்ஸ்பெரிமெண்டேஷன். அதெல்லாம் என்னடா எக்ஸ்பெரிமெண்டேஷன்? அதே எக்ஸ்பெரிமெண்டேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷத்தை குடிச்சு பார்க்கறது, மேலே பேராஷூட் இல்லாமல் குதிக்கிறது, ஒரு இதில் பைத்தியக்கார மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பண்ண மாட்டோம், பைத்தியக்கார மாதிரிலாம் பண்ண மாட்டோம். அப்போ இது பண்ணால் பைத்தியக்கார தான் அவன் பாரு. ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எக்ஸ்பெரிமெண்டேஷன் பேஸில், கியூரியாசிட்டி பேஸில் வந்து அவன் பண்ணுறான், இவன் பண்ணுறான், அதை பண்ணுறான்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, நம்ம லாஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் பார்த்தலாம். டிஸ்கிரைப் த சிம்டம்ஸ் ஆஃப் வித்ட்ராவல் சிண்ட்ரோம் through drug dependence. In drug dependence, withdrawal syndrome occurs when a regular dose of a drug or alcohol is abruptly discontinued. It is characterized by the anxiety, shakiness, nausea and sweating. In some instances, these symptoms can be severe if life threatening அப்படின்னு சொல்றோம். குடிச்சிட்டே இருப்பான், 24 மணி நேரமும் குடிச்சிட்டே இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு, பல வருஷமா குடிச்சிட்டே இருக்கிறவன் வந்துட்டு நாளையிலேருந்து நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு உயிரே போயிடும். கண்டிப்பா. ஓகேவா? ஒரு ஏன் அப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்து அதுக்கான அடாப்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ அந்த ஆல்கஹாலோ இல்லை எதுவும் அவனுக்கு கிடைக்கல அப்படின்றது பட்சத்தில், இந்த ட்ரக் அவனுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவன் வந்து இது ஆக ஆரம்பிச்சிருவான். அதனால தான் நிறைய இந்த சென்டர்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா? டெஃபர்மேஷன் சென்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ அங்கே போய் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ அதனால தான் வித்ட்ராவல் டக்குன்னு வித்ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அதுவே அவனுக்கு பேக் ஃபயர் ஆகலாம். ஓகே, அப்போ எந்த ஒரு பழக்கத்தையுமே எடுத்துன்னு விட்டுறக்கூடாது, கொஞ்சமாக தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்துலலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வித்ட்ராவல் சிண்ட்ரோம் அக்கோஸ் ரெகுலர் டோஸ், நீ எப்பவுமே குடிச்சிட்டு இருக்க ட்ரக்ஸையோ ஆல்கஹாலையோ அப்புறம்லேயே டிஸ்கனெக்ட் டக்குன்னு ஒரு நாள் நிறுத்திட்டு அப்படின்னா அது வந்துட்டு ஆன்சைட்டி பண்ணுறதோ, அது அந்த டைமான கை ஆடாமல் இருந்துச்சு. ஆன்சைட்டி ஷேக்னஸ்லாம் இருந்துட்டு இருக்கும், ஆன்சைட்டி ஷேக்னஸ், நாசியா அண்ட் ஸ்வெட்டிங்லாம் இருந்துட்டு இருக்கும். சில பேருக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் போயிட்டு இருக்கலாம். ஓகே, அப்போ இதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறது நம்ம வேற ஏதாவது ஆக்டிவிட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக கூட ரஜினி அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்பீச் வந்து சொல்லியிருப்பார். ஓகே, டெய்லியும் குடிக்கிறது, அந்த குடிக்கிற டைம் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ குடிக்கிற டைம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவார், நல்லா ஃபுட்டு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு ரொம்ப சிவியர் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றது தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஓகேனா? கிளியர். நம்ம இதோட பண்ண மாட்டோம், 3 மார்க் முடிச்சிட்டோம். ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்? எஸ்டா தர்ஷினி, புரிஞ்சுதா? Is it clear? Yeah. 4 mark பார்த்துலாமா? 4 mark. ஓகே. சரி, லஞ்ச் போயிட்டு வந்து பார்க்கலாமா, இல்லை 4 மார்க் முடிச்சு லஞ்ச் போகலாமா? 5 கொஸ்டின் தான், 4 மார்க் முடிச்சு லஞ்சுக்கு போகலாமா? 4 மார்க்கை முடிச்சுட்டு லஞ்சுக்கு போகலாமாடா கண்ணா? நம்ம எப்பவுமே 4 மார்க் முடிச்சு தானே பிரேக் விடுவோம். 4 மார்க் முடிச்சுட்டு நம்ம லஞ்சுக்கு போகலாம். ஓகேவா? டக்குனு முடிச்சிடலாம். நம்ம எல்லாம் கான்செப்ட் பார்த்தது தான். ஓகேவா? ஸோ 4 மார்க்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்துலாம். 4 மார்க்கை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் primary and secondary lymphocytes organs providing examples of each அப்படின்னு. primary lymphocytes organsனா என்னது, secondary lymphocytes organs என்னது அப்படின்றத வந்துட்டு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? முடிச்சிடலாம். ஓகேவா? primary lymphocytes organs are where immature lymphocytes differentiated into an antigen sensitive lymphocytes. Examples include bone marrow and thymus அப்படின்றது.
Secondary lymphocytes organs are the sites of the lymphatic interaction with antigens and proliferated into the effector cells. Examples including the spleen, lymph nodes, tonsils, payers, patches, and appendage. While bone marrow produces all blood cells, the thymus provides the environmental for T lymphocytes maturation. அப்படின்றது இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி lymphocytes and secondary lymphocytes. இப்போ நீங்க ஒரு கிரிக்கெட்டுக்கு இதுக்கு நீங்க டீம் எடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, நீங்க டீம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? நீங்க வந்து டீம் எடுக்கும்போது பிரைமரி lymphocytes அப்படின்றது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஸ்டேட் லெவல் கிரிக்கெட் மட்டும் தான் ஆடி இருக்கான். ஸ்டேட் லெவல் சாம்பியனாக தான் இருந்திருக்கான். இன்னொருத்தன் அப்படி பார்த்தா நேஷனல் லெவல் சாம்பியனாக இருக்கான். ஓகே, அப்போ நீங்கள் யார் எடுப்பீங்க? நேஷனல் லெவல் சாம்பியன் தான் எடுப்பீங்க. எதனால் நேஷனல் லெவல் சாம்பியன் எடுப்பீங்கன்னா அவங்க நிறைய எஃபிஷியன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே தான் பிரைமரி லிம்போசைஸ் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி லிம்போட்டிக் ஆர்கன் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் கிடையாது. ஓகே, அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் இஸ் இம்மெச்சூர் லிம்போசைட்ஸ் அப்படின்னு என்னது இம்மெச்சூர் லிம்போசைட்ஸ். ஏன்னா அவன் ஸ்டேட்டில் மட்டும் தான் ஆடி இருக்கான். ஓகே, நீங்கள் இன்டர்நேஷனல் மேட்ச் போறீங்க அப்படிங்கும்போது ஒருத்தன் ஸ்டேட்டில் மட்டும் தான் ஆடி இருக்கான். அப்போ ஸ்டேட்டில் மட்டுமே ஆடுறத வச்சு நம்ம இது பண்ண முடியல. அப்போ அவன் எப்படி என்ன கண்டிஷன் இருக்கான்னு சொல்றதுக்காக தான். ஓகே, நம்ம எடுக்க மாட்டோம் எடுக்கிறீங்க அப்படின்னா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் கிரிக்கெட் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ ஸ்டேட் லெவல் ஆடி இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு இம்பேச்சுவர் கண்டிஷன் தான் இருந்துட்டு இருக்கும். அந்த ஆன்டிஜென் சென்சிட்டிவ் தான் இருக்கு. பட் அது எங்கெல்லாம் பிரசன்ட் இருக்க ஸ்டேட் எங்க பிரசன்ட் இருக்க போது போன் மேரோ அண்ட் தைமஸ் அப்படின்றது. இதே செகண்டரி லிம்போசைட்ஸ் அவன் நேஷனல் லெவல் பிளேயரா இருக்கான். ஓகே, அவன் வந்துட்டு நீ நிறைய இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கான், ஐபிஎல் விளையாடி இருக்கான். ஸோ அவன் வந்து டீம்ல எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து டீம்ல எடுத்தா அவன் நிறைய பவுலர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பேட்ஸ்மேன்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எப்படி ஆடுவான், எப்படி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும், ஒரு ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேஷனல் லெவல் என்ன இருக்குது? ஸ்ப்ளீனு, lymph nodes, tonsils, payers, patches and appendages. ஓகேவா? ஸோ இதெல்லாமே தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் பிரைமரி lymphatic organ and secondary lymphatic organ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? The bone marrow produces all blood cells and the thymus provides the environment of T lymphocytes maturation. thymus என்கிறது T lymphocyte மெச்சுரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. T lymphocyte மெச்சுரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் தர்ஷினி, சூப்பர். எஸ். ஓகே, கிளியர். ஓகேவா? இந்த கிரிக்கெட் ஞாபகம் வச்சோம். கிரிக்கெட்டை நம்ம டீம் எடுக்க மாட்டோம்னாக்கன்னா ஒரு டீம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேட் லெவல் ஆடுறவன் எப்படி இருப்பான்னா ஸ்டேட் லெவல் ஆடுறவன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்காது, இம்மெச்சூராக இருப்பான். இதே நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் ஆடி இருப்பான், ஐபிஎல் ஆடி இருக்கானா அவனுக்கு கொஞ்சம் மெச்சுரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, என்னது போன் மேரோ தைமஸ்ல இன்க்ளூட் ஆயிருப்பான். இங்கே வந்து ஸ்ப்ளீன், லிம்ஃப் நோட்ஸ், டான்சில்ஸ், பேயர்ஸ். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? கிளியர். அந்த வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ஹெச்ஐவி ரெப்ளிகேஷன் வித்தின் ஹாஸ்ட் செல்ஸ். ஒரு ஹாஸ்ட் செல்ஸில் வந்துட்டு ஹெச்ஐவி ரெப்ளிகேஷன்ஸ் என்னது அப்படின்னு சொல்லிருக்கோம். ஹெச்ஐவி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே ஃபேக்ட்ரி ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த செல்ஸ் வந்துட்டு நமக்கு இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எந்த செல்ஸ் வந்து இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோ அந்த செல்ஸை வந்து ஆன்டிஜென் ப்ரொடியூஸ் பண்ணுறதா மாற்றி விட்டுரும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒரு பாலை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகேவா? ஒரு பால்லேருந்து சாக்லேட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி இருக்குது. அப்போ பால்லேருந்து சாக்லேட் வந்துகிட்டே இருக்குது. இதில் நீங்கள் ஒரு விஷத்தை ஆட் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் விஷத்தை ஆட் பண்ண உடனே அப்போ இது பாலையாக ப்ரொடியூஸ் பண்ணும், இல்லை விஷத்தை தானே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அதே மாதிரி தான். ஸோ நல்லதாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியை போய் அஃபெக்ட் பண்ணிவிட்டு அதோட இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். அப்போது நமக்கு இந்த இம்யூனிட்டி குறைய ஆரம்பிச்சிடும், அதோட இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடிய செல்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் அடிப்பாங்க? ஒரு போர் அப்படின்றது வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு போர் அப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ராஜா அடிப்பாங்க. எடுத்தோடனே ராஜா அடிக்க மாட்டாங்க. முன்னாடி சிப்பாய்களாக இருப்பாங்கல்ல, இந்த ட்ரூப்ஸ், அந்த ட்ரூப்ஸ் தான் ஃபஸ்ட் அடிப்பாங்க. அப்போ ட்ரூப்ஸ் என்ன பண்ணால் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அடிக்கக்கூடிய செல்ஸ் என்னவா இருக்க போது? டி ஹெல்பர் செல்ஸ் தான் ஃபஸ்ட் அடிப்பான். ஸோ இந்த டி ஹெல்பர் செல்ஸை முக்கால்வாசி டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு சிம்டம்ஸே கிடைக்கும். ஐயோ, நமக்கு என்ன கிடைக்க ஆரம்பிக்கும்? சிம்டம்ஸே வந்து வரும் அப்படின்றது. ஓகே, டிஹெச் செல்ஸ் வந்துட்டு முக்கால்வாசி டேமேஜ் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் நமக்கு எய்ட்ஸ் இருக்குது, அப்படி ஹெச்ஐவி வைரஸ் இருக்குது அப்படின்னு சிம்டம்ஸே வந்து என்னது நமக்கு அரைஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சிம்டம்ஸே நமக்கு அரைஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம இன்டீரியலாக பார்த்துக்கலாம். Entering HIV enters the macrophages, where macrophages where is RNA genome replicates to form viral DNA using the enzyme reverse transcriptase. அப்போ reverse transcriptase எங்கே நடக்கும்ன்றதை நம்ம molecular base of inheritance நடத்தும்போது சொல்லியிருந்தேன். அதில் 1 மார்க்கில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஹெச்ஐவி சிந்தசிஸ் பண்ணக்கூடியது எப்படி ஃபார்ம் பண்ணுது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஃபார்ம் பண்ணுது. ஓகே, மேக்ரோஜெனிக் பண்ணுது. தீஸ் வைரல் டிஎன்ஏ இன்கிராப்ஸ் இன்டு ஹாஸ்ட் டிஎன்ஏ. அது ஹாஸ்ட் டிஎன்ஏக்குள்ள இன்கிராப்டேட் ஆயிடுது, டைரக்டிங் இன்டு ப்ரொடியூஸ் வைரஸ் பார்ட்டிகல்ஸ். ஹாஸ்ட் டிஎன்ஏக்குள்ள என்டேட் ஆகிட்டு அது என்ன பண்ணுது? விஷமாக மாற்றி விட்டுருது. ஓகேவா? நல்லது பண்ணுறது விஷமாக மாற்றி விட்டுருது. சைமன்டேனியஸ்லி அப்போ நடக்கும்போது என்ன ஆகும்? ஹெச்ஐவி என்ன பண்ணுது? அதே நேரத்தில் போயிட்டு
helper cells attack பண்ணுது. என்னது T helper cells வந்து attack பண்ணுது. Replicating and releasing progeny viruses. இங்க replicate and release progeny viruses attack the other T cells. This leads to the progressive decrease in the TH cells, making the person immunodeficient. இப்படி தான் அந்த பர்சனை immunodeficient பண்ணுது. ஏன்னா immunity சார்புட செய்தானே. ஓகே, புரிஞ்சுதா? போர் நடந்துட்டு இருக்குடாக்கனா, ஒரு இடத்துல போர் நடந்துட்டு இருக்கும், என்ன பண்றாங்க அப்படி. எத்தனை பேர் 1001 படம் பார்த்தீங்க? படம் வந்ததே தெரியுமா? 1001 அப்படின்ற டயக்ராம் மறந்து கேட்கணும்டா. ஓகேவா? 1001 ஒரு படம் இருந்துட்டு இருக்கும். ஓகே, 1001 ஒரு படம். ஓகே, அந்த படத்தில் வந்து கடைசியில் வந்து போர் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, 2 விஷயமா அந்த போர் நடந்து அவங்க ஜெயிக்க பார்ப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடிக்கிற தண்ணியில் வந்து விஷத்தை கலந்துருவாங்க. என்ன பண்ணுறாங்க? குடிக்கிற தண்ணியில் விஷத்தை கலந்துருவாங்க. அதே மாதிரி இவங்க அட்டாக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணிருக்கான், HIV செல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, T லிம்போசைட்ஸ் அட்டாக் பண்ணும்போது இன்டைரக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, குடிக்கிற தண்ணியில் விஷத்தை கலந்துருச்சு. அப்போ குடிக்கிற தண்ணியில் விஷத்தை கலக்கும் போது அப்பவும் சில T ஹெல்பர் செல்ஸ் ஆக போகுது. அதே மாதிரி இவங்க அட்டாக் பண்ணுறதுலையும் சில T ஹெல்பர் செல்ஸ் சாக போகுது அப்படின்றாங்க. ஓகேவா? பேசிக்காக இப்படி தான் இதை ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இம்யூனிட்டியே அடிச்சிட்டோம். நமக்கு எது வந்துட்டு மெயின் சோர்ஸாக இருக்க போது அந்த மெயின் சோர்ஸே அடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த மெயின் சோர்ஸ்லேருந்து அதுக்கு தேவையான ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம பாடி வந்து என்ன ஆயிரப்போது, டிஃபிஷியன்ட் ஆயிர போகுது அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த பேஸ்ல தான் நம்ம HIV வந்து ரெப்ளிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு நம்ம பாடியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கிளியரா கண்ணா? டயக்ராம் இருக்குடா பார்க்கறது இல்லையா? ஓகே, அது ஒரு பழைய செல்வர் ஆகவன் படம். ஓகே, அது உங்களுக்கு சில பேருக்கு புரியாது. அது புரியணும் அப்படின்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோழ தேசம்னா என்ன, பாண்டியர்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சும்மா இந்த பொன்னியின் செல்வன் பார்த்தாலும் அந்த படம்லாம் புரியும். பொன்னியின் செல்வனே தப்பான ஒரு நாவல் தான், தப்பான ஒரு கதை தான். ஓகே, அப்படி வேற மாதிரி எடுத்திருப்பாங்க பொன்னியின் செல்வன். ஓகே, அது நாவல் வேற மாதிரி இருக்கும், கதை வேற மாதிரி இருக்கும். பட் அதில் 1001 வந்து நல்லா இருக்கும். ஓகே, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இன்டெப்த்தாக எடுத்திருப்பாங்க. அது வந்து சில பேருக்கு புரியாது. ஓகே, அதில் உங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா தெரியாது. பட் அதில் சீன் வரும். கடைசி சீன் வந்து ஞாபகம் வச்சோம். கடைசி சீனில் போர் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷத்தை கொடுத்துருவோம். இவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி இருப்பாங்க. அதில் விஷத்தை கொடுத்துருவோம். விஷத்தை கொடுக்குறத நம்ம சொல்லிருக்கோம், இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா ஹோஸ்ட் DNA போயிட்டு அஃபெக்ட் பண்ணிது. ஹோஸ்ட் DNA போய் அஃபெக்ட் பண்ணிட்டு அது என்ன ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது, அதை வந்து விஷமான வைரல் DNA ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. ஓகே, அது அட் த சேம் டைம் சைமல்டேனியஸ்லி தான் பண்ணிட்டு, அதான் அந்த சைமல்டேனியஸ்லி அப்படி வேர்டு புரிஞ்சுக்க வேண்டியதான் நம்மளோட கதை சொன்னாங்க. சைமல்டேனியஸ்லி என்ன பண்ணிருப்பாங்க, HIV செல்ஸும் TH செல்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Good afternoon, Madhu. Details the various techniques used to cancer detection and diagnosis. Cancer detection பண்றது, diagnose பண்றதுக்கு இது இருக்கு அப்படி சொல்லிருக்கோம். Diagnosis is based on biopsy and histopathological studies. Histopathological studies என்ன ஸ்டடீஸ்? டிஷ்யூஸை பற்றி படிக்கக்கூடியது. ஓகேவா? ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல்ஸ் அப்படின்ற ஸ்டடீஸ் எதை பற்றி படிக்கக்கூடியதாக இருந்துருக்கு? டிஷ்யூஸை பற்றி படிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. ஓகேவா? ரித்தி சொல்லுங்கடா. ஓகே, where suspected tissue sections are examined. இப்போ இந்த இடத்துல வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த suspected tissue section வந்து எக்ஸாமைன் பண்றாங்க மைக்ரோஸ்கோப்ல. அப்போ blood and bone marrow test are used for leukemiosis to check the increased cell count. அதுக்கு பண்றாங்க. செல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கிறதுக்கு எதை யூஸ் பண்றாங்க, நம்ம blood and bone cells மேலே வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, leukemiosis வந்து செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் கவுண்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு. அண்ட் இமேஜிங் டெக்னிக்ஸ் இன்க்ளூட் எக்ஸ்ரேஸ், சிடி ஸ்கேன்ஸ், 3-dimensional எக்ஸ்ரேஸ் அண்ட் MRI யூசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு கேன்சர் இருக்கா கேன்சர் இல்லையான்றது என்னென்ன, நார்மல் எக்ஸ்ரேஸ், சிடி ஸ்கேன்ஸ், MRI. ஓகேவா? நார்மல் எக்ஸ்ரேஸ், சிடி ஸ்கேனு, MRI யூஸ் பண்ணிட்டு டிடெக்ட் பண்ணுறாங்க. இது மூணாவது விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷ்னலி ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் கேன்சர் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென்ஸ் அண்ட் மாலிகுலர் பயோடெக்னாலஜி டெக்னிக் ஆர் யூஸ்ஃபுல் டு ஐடென்டிஃபை த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சஸ்பெக்டபிலிட்டி. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமாக ஐ மீன் வம்சமாக வந்துட்டு கேன்சர் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இன்ஹெரிட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் டு டிடெக்ட் த கேன்சராக இருந்துட்டு. ஓகேவா? என்னென்ன ஸ்டெப்பாக இருந்துருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடீஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் டிஷ்யூஸ் எடுத்து ஸ்டடி பண்ணுறது. ஓகே, அங்கே இருக்கா க்ரோத் இல்லையான்றதை நம்ம எக்ஸாமைன் பண்ணுறது. செகண்ட், இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் மூலியமா, ஓகேவா, ஸ்கேன்ஸ் எல்லாம் மூலியமா நம்ம சிந்தசைஸ் பண்ணுறது. அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் செல்ஸ் அண்ட் போன் மேரோ எடுத்து செக் பண்ணுறது, செல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கும். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம பார்த்துருக்கோம் இன்ஹெரிட் ஆயிருக்கா, ஆன்டிஜன் வந்துட்டு அந்த பாரம்பரியமாக வரக்கூடியது ஆன்டிஜன் இன்ஹெரிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா சார்? பிஃபோர் இயர் பயாலஜி கொஸ்டின் இஸ் ஈஸி ஆர் நாட்ரா? எதுரா CBSE ஈஸி தான்டா, நம்ம பார்த்தோமே போன வருஷம் கொஸ்டின், நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்துருந்தோமே, ஞாபகம் இருக்கா? போன சண்டே பார்த்தோமே. ஈஸியாக டஃப்பாக நீங்கள் தான் சொல்லணும். எப்படி இருந்துச்சு இந்த கொஸ்டின்? ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு, நீங்களும் கரெக்டாக தான் ஆன்சர் சொன்னீங்க. போன சண்டே பார்த்துருந்தோம். போன சண்டே நம்ம எத்தனை பேர் தெரியும் தெரியுது, போன சண்டே நம்ம ஒரு 4 வருஷம் பேப்பர் வந்து நம்ம பார்த்துருந்தோம். CBSEலேருந்து 4 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். எல்லா செட்டும் நம்ம பார்த்துருந்தோம். வித் 1 மார்க் கூட பார்த்துருந்தோம் போன சண்டே. அப்போ உங்களுக்கு ஈஸியாக தானே இருந்துச்சு? ஈஸியாக தான் இருக்கும்.
அப்போ இந்த வருஷம் ஈஸியாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஓகே, கிளியர் ஈஸி தானே, ஈஸியாக தான். ஓகே நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துலாம். நாலாவது கொஸ்டின், கம்பேர் ஹெராயின், cannabinoids and cocaine regarding their sources and primary effects. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், சோர்சஸ் ஒன்று என்னென்ன சோர்ஸ் வருது, அதுக்கப்புறமா பிரைமரி எஃபெக்ட் என்ன தான் கேட்டிருக்கேன். 4 மார்க் தான் பிரைமரி எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஹெராயின்றது ஸ்மாக் தெரியும், இஸ் derived from a poppy plant and act as a depressant and that slow body functions. அது ஹெராயின் பண்ணிட்டு இருக்கு. cannabinoids எங்க அப்டேட் பண்றது, cannabinoids வந்து cannabis sativa, கஞ்சா தான். ஓகே, cannabis sativa inflorescence that primarily affect the cardiovascular system அஃபெக்ட் பண்றது. cocaine அந்த கோக்கு கிடையாது, வேற கோக்கு. cocaine is obtained from a coca plant that interferes the dopamine transport. happiest hormone எப்பவுமே dopamine secrete ஆயிட்டே இருக்கு. dopamine மாதிரி ஒரு மோசமான ஹார்மோன் இல்லவே இல்லை, ஏன்னா அது எந்த வேலையுமே பண்ண விடாது, எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கோம். dopamine transport that acting as a potent stimulant that produces euphoria and increased energy அப்படின்றது. increased energy அந்த ஒரு பர்டிகுலர் டைம் சைக்கிள் மட்டும் தான் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் இந்த என்ன பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். excessive cocaine use can also cause hallucination. ஓகே, இதெல்லாம் பேசிக் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பட் எங்கே இந்த ஆப்டேன் ஆகுது மட்டும் படிச்சவங்க. ஹெராயின்றது பாப்பி பிளான்ட், இருந்துட்டு cannabis sativa உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, cannabinoids வந்து cannabis sativa, அதே மாதிரி கொக்கைன் வந்துட்டு கோக் பிளான்ட், அதாவது கோகா பிளான்ட் வருது. ஓகே, அப்போ ஹெராயின் மட்டும் பார்க்கணும். ஹெராயின் வந்து எங்கே வருது, பாப்பி பிளான்ட். இந்த பாப்பி பிளான்ட் வந்து ஹெராயின் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இது எல்லாமே பண்ணக்கூடிய இதெல்லாம் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பேசிக் ஜென்ரல் நாலேஜ் என்ன பண்ணிருக்கு, டெப்ரஷன் ஆட் பண்ணிட்டு இருக்கு. கஞ்சா என்ன பண்ணிட்டு இருக்கு, கார்டியோவாஸ்குலர், அதாவது cannabis sativa என்ன பண்ணிட்டு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. கொக்கைன் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கும், அது எனர்ஜி ப்ரொவைட் பண்றது, டோபமைனை செக்ரேட் பண்றது அதிகமாக யூஸ் இருக்கு. நம்ம அதிகமான கொக்கைன் யூஸ் பண்ணுவோம், நம்ம ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்லாத இருக்கிற மாதிரியும் இருக்கிறத இல்லாத மாதிரி நம்ம ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படின்றது தான் இந்த பிரைமரி எஃபெக்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், கிளியர். இல்லை, அப்படி சொல்ல முடியாதுடா. அப்படி நம்ம இன்ஹெரிட்டபிள் டிசீஸ் கிடையாதுடா கேன்சரு. இப்போ கேன்சர் இருக்கு, அப்பா கேன்சர் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கேன்சர் இருக்கணும் அப்படின்னு இன்ஹெரிட்டபிள் டிசீஸ்லாம் கிடையாது. ஓகேவா, ஒரு ஹை ரிஸ்க் கண்டிஷனில் இருக்காங்களே தவிர அதை இன்ஹெரிட் ஆகிட்டு வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் ஜெனடிக் டிஸார்டர். கேன்சர் இஸ் நாட் ஜெனடிக் டிஸார்டர். ஓகேவா, இன்ஹெரிட் ஆகிட்டு தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இருக்குது அப்படின்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, மேபி சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து அடிக்கடி டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க மட்டும் டெஸ்ட் எடுக்க நல்லது இல்லை, நம்மளும் போய் அடிக்கடி டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாரும் போய் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கணும். அவங்க என்ன பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் அடிக்கடி போய் டெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்க அந்த ஹை ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, எஸ் கொக்கேஷன் லீட் டு ஹாலுசினேஷன். ஓகே டாக்கா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் என்ன வரும்போது போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் த ஸ்பெசிஃபிக் சைடு எஃபெக்ட் ஆஃப் anabolic steroid abuse in females. கேட்டிருக்காங்க. side effects females including the masculinization, developing of male-like features and increasing aggression, and user may experience mood swings, depressions and abnormal menstrual cycles. இதனால தான் நம்ம anabolic steroid abuse அப்படின்னு சொல்லிருக்கோம். physical changes including excessive hair growth on the face and body, enlargement of clitoris and the deepening of the voice டீப்பனிங் ஆகிட்டே இருக்கும். தீஸ் எஃபெக்ட்ஸ் கேன் பிகம் பெர்மனன்ட் வித் ப்ரொலாங்டு யூஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா பார்த்துருப்போம் இல்லையா, இந்த இதிலே வருமே இடக்கா. பிரேக்கிங் பேட் படத்திலே வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் அந்த பொண்ணை வந்து ரொம்ப அபியூஸ் பண்ண அந்த மாதிரி பார்த்தாலே நம்ம தெரியும் பார்த்தீங்கன்னா ட்ரக் அபியூஸ் ஆனது எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபீமேல்ஸ் வந்து ரீல் பண்ண போகலாம். என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஸ்குலேஷன், ஃபஸ்ட்டு மெயில் லைக் அப்பியரன்ஸ் வந்து பார்க்க முடியும். மூஞ்சி தள்ளி நிறைய முடி வந்து வளர ஆரம்பிக்கும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து அப்நார்மல் ஆகும். கிளிட்டோரஸ் வந்து க்ரோ ஆகும், என்லார்ஜ்மெண்ட் ஆகும். அப்புறம் எக்ஸசிவ் ஹேர் க்ரோத், டீப்பஸ்ட் ஆஃப் வாய்ஸ் நடக்கும். இது நம்ம கண்டினியூ ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்மனெண்ட்டாகவே மாறும். ஓகே, இது வந்து இப்படியே இருக்கும். அப்புறம் லாங் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இது நம்ம பாடியில் வந்துட்டு பெர்மனெண்ட்டாகவே நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, எஸ் இதுதான் நம்ம என்ன லிஸ்ட் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ் சிம்டம்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அனாலபிக் ஸ்டெராய்டு அபியூஸ். அதான் ஃபீமேல்ஸ்லாம் அபியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, ஸ்டெராய்டு வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த நோயெல்லாம் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கிளியர். நம்ம 3 மார்க் முடிச்சு ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். சரி, 3 மார்க்கில் 4 மார்க் முடிச்சு ஒரு 5 ரவுண்ட் போடுங்க. கமான் கைஸ், கமான். அப்படியே செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி வச்சுருங்க. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டீங்க, செஷன் லைக் பண்ணுங்க. ஒரு 5 ரவுண்ட் போடுங்க.
நெருப்பு மழை பொழிகிறது அப்படின்னு இருக்கட்டும். நம்ம லஞ்ச் போயிடலாமா? எஸ், லஞ்ச் போயிடலாமா? யா 2:45க்கு வரீங்களா? 2:45 லஞ்ச் போயிட்டு 2:45க்கு மீட் பண்ணுவோமா? ஏன் லஞ்சுக்கு அப்புறம் 5 மார்க் அப்புறம் 1 மார்க், அந்த 1 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எது பார்க்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர் பார்த்துட்டு நீங்கள் செஷன் முடிச்சிருவோம். ஓகேவா? எஸ், ஒரு 2:45க்கு மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ மீட் யூ காய்ஸ் அட் 2:45. லஞ்ச். ஓகே, அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸ் பார்ப்போம். ஓகேடா கண்ணா, பாய். இல்லை, லஞ்ச் சாப்பிட்டு வாங்க. ஓகே, லஞ்ச் சாப்பிடுவாங்க. 2:45க்கு நம்ம மீட் பண்ணலாம். நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்.
சாப்பிட்டு வந்தாச்சா? வந்து விட்டீர்களா? பார்த்துலாம் மேடங்கண்ணா 5 மார்க் 1 மார்க் பார்த்து முடிச்சுருவோமா? எஸ்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்போது 5 மார்க் இருக்குது 1 மார்க் இருக்குது. அந்த 5 மார்க் 1 மார்க் முடிச்சிட்டோன்னா நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, நீங்கள் சாப்பிட்டீங்களாடா? யா சூப்பர். ஏற்கனவே அப்படி தான் வரும். இல்லை அது வேறு. சரி, ஓகே எல்லாம் வந்தாச்சுல சொல்லுங்க பாப்பா. வந்தாச்சுல ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சண்டே பிரியாணியா? சரி நல்ல வேணும், நல்ல ஃபுட்டு தான். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமாடா? வந்தாச்சா எல்லோரும் வந்தாச்சா? போனவங்கெல்லாம் வந்தாச்சா? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ மறுபடியும் 5 மார்க்கோட ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஸோ 5 மார்க்கோட ஃபஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்ன சார் கண்டிக்க தெரியலன்னா அது ஒன்றும் இல்லை, அது எவ்வளோ பெருசாக இருக்குது. அவுட்லைன் த காம்ப்ரிஹென்சிவ் மெஷர் ஃபார் ப்ரிவென்டிங் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபெக்ஷன் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் டிசீஸ் இருக்குன்னு படிப்போம். ஒன்று இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், இன்னொன்று நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னது பரவக்கூடிய டிசீஸ் தான். ஓகேங்களா? ஒரு ஆள் இருந்து இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, ஒரு ஆள் இருந்து இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னா கேன்சர் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த கேன்சர் மாதிரிலாம் டிசீஸ்லாம் என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, தொட்டதுனாலையோ இப்படி பிடிக்கிறதுனாலையோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுவே கோல்டு ஃபீவர் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு கான்டாக்ட் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அதிகமாக இருக்குது. அதான் நம்ம இன்ஃபெக்ஷியஸ் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஹெலோடா. ஓகே, ஸோ அதை எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறது தான் கேட்குறோம். ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் டிபெண்ட் லார்ஜ் ஆன் மெயின்டைனிங் ஹைஜீனிக் கண்ட்ரோலிங் வெக்டர்ஸ். என்னது? பப்ளிக் ஹைஜீன், பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன் இருக்குது. பர்சனல் ஹைஜீன் இன்வால்வ்ஸ் கீப் த பாடி க்ளீன், கன்சியூமிங் அன்கண்டெய்னபிள் ஃபுட் அண்ட் வாட்டர் அப்படின்றது பர்சனல் ஹைஜீன். நமக்குன்னு ஒரு ஹைஜீன் இருக்கணும். நம்ம காலத்தில் எழுந்திரிச்சு குளிக்கணும், பல்லு தேய்க்கணும், இது பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நம்ம உடம்பு நல்லா பார்த்துக்கணும், கரெக்டாக சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை இது பண்ணக்கூடாது. அது வந்து பர்சனல் ஹைஜீனை பொறுத்து இருக்குது. ஓகே, பப்ளிக் ஹைஜீன் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட், எக்ஸ்கிரீட்டா, பீரியாடிக் கிளீனிங் ஆஃப் வாட்டர் ரிசர்வாயர்ஸ், டேங்க்ஸ், பூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஹைஜீன் இன் பப்ளிக் கேட்டரிங் அப்படிலாம் இருக்குது. பப்ளிக் கேட்டரிங் இருக்கிறது குப்பை வண்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இங்கேருந்து குப்பை வண்டிக்கு மேலே 8வது மாடியில் இருப்பாங்க, 8வது மாடி 3வது மாடியில் இருப்பாங்க, 3வது மாடியில் அப்படியே பறக்க விடுறது, குப்பையை அப்படி பறக்க விடுறது, அப்படியே என்னது லேஸ் ஏதாவது ரோட்டில் அப்படியே சாப்பிட்டு போட்டு அப்படியே கீழே தூக்கி போடுறது, தண்ணி பாட்டில் ஏதாவது குடிச்சு ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு அப்படி தூக்கி போடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, அதெல்லாம் டஸ்ட்பின் இருக்குது, டஸ்ட்பினில் கரெக்டாக போட்டணும். வேஸ்ட் எதாவது இருக்குன்னா வேஸ்ட்டை கரெக்டாக எக்ஸ்கிரீட்டில் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணி ஆகணும், நம்ம டேங்க்லாம் நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நம்ம வீட்டில் இருந்து நம்ம டேங்க்ல நல்லா க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஸோ வாட்டர் ஏதாவது குடிக்கிற தண்ணி ஏதாவது இருந்துச்சு அதை நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம க்ளீனாக செக் பண்ணி ஹைஜீன் பண்ணி தான் ஆகணுன்றது வந்து பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன் நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன பார்த்தா தீஸ் எசென்ஷியல் டிசீஸ் ட்ரான்ஸ்மிட்டட் த்ரூ ஃபுட் அண்ட் வாட்டர் லைக் டைஃபாய்டு, அமீபாஸ், அஸ்காரியாசிஸ் இதனால தான் வந்துருக்கு. ஏர்போர்ட் டிசீஸ் ஃபார் டிசீஸ் லைக் நிமோனியா, காமன் cold hygiene are supplementary disease. Avoid the contact with the infected persons and their personal belongings. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு தெரியும். அப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு கோல்டு இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நம்ம மாஸ்க்லாம் போட்டு அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கணும். சப்போஸ் அவனுக்கு கோல்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஒரு இது வாங்குறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வாங்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பெண்ணு ஒருத்தர் கோல்டு இருக்குது அவங்க வாட்டர் பாட்டில் அப்படி வாங்கி குடிக்கூடாது. ஓகே, ஸோ அந்த பேஸில் இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்க டிசீஸ் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்பேஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். வெக்டர் கண்ட்ரோல் அப்படின்னா ஃபார் டிசீஸ் லைக் மலேரியா, ஃபிலாரியாசிஸ், பிரைமரி கோல் என்னவா இருக்குன்னா வெக்டரை கொள்ளணும். எது வெக்டரா இருக்கு? கொசு தான் வெக்டரா இருக்கு. ஓகேவா? மலேரியா கொசுவெல்லாம் வருது, கொசுவால நோய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொசுவை தேக்கி வைக்கிற தண்ணியில் இருக்கக்கூடாது அப்படின்றது. ஓகேவா? ஒரு கொட்டையில் வந்து தண்ணியை தேக்கி வச்சக்கூடாது. ஏன்னா கொசு எங்கே முட்டை போடும், தண்ணியில் தான் முட்டை போடும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குட் நைட் நிறைய வாங்கி வைக்கணும், கொசு பேட்லாம் வாங்கி வைக்கணும். ஓகேவா? கொசு மருந்து அடிக்கணும். கவர்மெண்ட் என்ன பண்ணால் கொசு மருந்து அடிக்கணும். ஸோ அப்படிலாம் அடிக்கும் போது நம்ம வெக்டர் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த மஸ்கிட்டோ வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். ஓகே, வெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மஸ்கிட்டோ வந்துட்டு அது அப்படிதான் ஓகே கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். ஓகே, ப்ரீடிங் கிரவுண்ட், அதாவது ப்ரீடிங் அது எங்கே வளருது, இப்போ தண்ணியில் தான் வளருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நம்ம டிகிரேட் பண்ணி விட்டுணும். ஓகே, எதுக்கு தண்ணியில் வளர விட்டுட்டு அப்போ தண்ணி இருந்தால் தான் வளர, தண்ணியில் தான் வளர மாட்டேங்கல சொந்தமாக இருக்குது. இல்லைனா நம்ம இன்டியூஸ் பண்ணோம், சில ஃபிஷ்ஷெல்லாம் இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மஸ்கிட்டோ லாவா பிடிச்சி தின்னும் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் இன்டியூஸ் பண்ணுறது. திஸ் இன்க்ளூட் ப்ரிவென்டிங் வாட்டர் ஸ்டாக்னேஷன், கிளீனிங் ஹவுஸ் ஹோல்ட் கூலர்ஸ், ஏசியெல்லாம் கூல் பண்ணுறதுக்கு. ஏசி இல்லாமல் தூங்க மாட்டேன் சார். அப்போ ஏசி என்ன பண்ணணும், ஏசி கூல் பண்ணி அதை டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் பார்த்து வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜை கூல் பண்ணி வச்சிருக்கணும். ஃப்ரிட்ஜ்
கொஞ்சம் க்ளீனாக வச்சிருக்கணும் ஓகேங்களா. அப்புறம் யூசிங் மஸ்கிட்டோ நெட்ஸ் போடுறது, இன்ட்ரோடியூசிங் எ லார்வா ஈட்டிங் ஃபிஷ். என்னது கம்பூசியா 1 மார்க், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 1 மார்க். லார்வா ஈட்டிங், என்ன லார்வா? மஸ்கிட்டோ லார்வா ஈட்டிங் ஃபிஷ் என்னவா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அது கம்பூசியா தான் மஸ்கிட்டோ லார்வா ஈட்டிங் ஃபிஷ். நான் மஸ்கிட்டோ லார்வா ஈட்டிங் ஃபிஷ் கம்பூசியா இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சப்போஸ் அந்த குளத்தில் வந்துட்டு லார்வா போட்டுருந்துச்சு, முட்டையை போட்டுருந்துச்சு, கொசு வந்து முட்டையை போட்டுருந்துச்சுன்னா அந்த முட்டையை வந்துட்டு அந்த கம்பூசியா வந்து திணிற போகுது ஓகேவா. அண்ட் ஸ்ப்ரேயிங் இன்செக்டிசைட், இன்ஸ்டாலிங் வயர் மெஷ் இன் விண்டோஸ் ஃபார் ஆல்சோ கிரிட்டிக்கல் எஸ்பெஷலி வித் ரைஸ் ஆஃப் டிசீஸ் லைக் டெங்கு, சிக்கன் குனியெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் டிசீஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு. அப்புறம் இம்யூனைசேஷன் பண்ணுறது, வேக்சினேஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஹவ் been highly successful enabling the eradication of smallpox and large scale control of polio, diphtheria, tetanus. So இதெல்லாம் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா eradicate பண்றது முடியும் அப்படினு சொல்லிருக்கோம் ஓகேவா. So these are the preventions and control method. நம்ம நார்மலா பண்ணிட்டு இருக்க மெத்தட், நார்மலா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மெத்தட், என்னென்ன நோய்க்கெல்லாம் வரக்கூடியதுன்றது சின்ன வயசுல 6th ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுத்தத நம்ம இன்டெப்தா படிச்சிட்டு இருக்கோம். இதுல பேசிக்கான்றது நம்ம பார்க்கிறது இம்பார்ட்டன்ட்லாம் ஒண்ணுமே இல்ல ஓகே. கரெக்ட்டா அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி எழுதணும். பட் இந்த கம்பூசியா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மறந்துட கூடாது ஓகே. அது இந்த கம்பூசியா மட்டும் தான் டேர்ம்ஸா இருக்கும், வேற எந்த டேர்ம்ஸ் எல்லாம் கிடையாது. மிச்சதெல்லாம் வந்துட்டு நம்ம நார்மலாக எழுதுறது தான் ஓகே. நம்ம நார்மலாக என்ன ஜென்ரல் ஐடியா வச்சுட்டு எழுதுறது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே. கிளியர்? இப்போ தான் வந்தீங்களா? ஒன்று ஓகே ஓகே யா ஃபைன் தானே. ஜஸ்ட் அவுட் சைட் தான் இது. அது அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நம்ம கேஸ் ஸ்டடி பேஸில் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேஸ் ஸ்டடி பேஸில் கேட்கலாம். இப்படி கேட்டுட்டு அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க, ஒரு குளத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கொசு லார்வா இருக்குது. அப்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துலேருந்து நிறைய கொசு லார்வா இருந்துட்டு இருக்கு. உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெங்குவோட இது வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டெங்குவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்னென்ன மெஷர்ஸ்லாம் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஸ்டடியில் கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன மெஷர் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த குளத்தில் கம்பூசியா இது பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது வந்துட்டு கொசுவோட லார்வாவெல்லாம் சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம வீட்டில் மஸ்கிட்டோ நெட்ஸ் எல்லாம் போடணும், அந்த மஸ்கிட்டோ பேட்லாம் வச்சு அடிச்சுட்டு இருக்கணும். ஏதாவது தேங்கின ஸ்டாக்னட் வாட்டர்லாம் இருந்துச்சுன்னா தள்ளி விட்டுருணும். ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன் மெத்தட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஸோ இதெல்லாம் இதில் கேட்கலாம். கேஸ் பேஸ் பண்ண ஸ்டடி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். ஒரு நிமிஷம் சாரி. டிஸ்கஸ் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி இன்க்ளூடிங் த ரோல்ஸ் ஆஃப் B and T lymphocytes issues in the organ injection. அக்வயர்ட் இம்யூனிட்டி நம்ம என்னது பெறக்கூடிய ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறமா நம்ம பெறக்கூடிய இம்யூனிட்டி தான் என்ன சொல்லிருக்கோம்? அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிருக்கோம். வேக்சினேஷன் எல்லாமே ஒன் டைப் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி தான் இருக்குது ஓகேவா. டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கா ஸ்க்ரீனு? இல்லையே, காலில் இருந்த மாதிரி தானே வந்துட்டு இருக்கு. டல்லாக இருக்கு. கால் எப்படி இருந்துச்சோ அதே தான் இருக்குது, மார்னிங் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ ஓகேவா? யா அக்வயர்டு இம்யூனிட்டி என்ன சொல்லிருக்கோம்? நம்ம பெறக்கூடிய இம்யூனிட்டி. ஒரு விஷயம் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை அக்வயர்டு பண்ணுறோம் இல்லையா, அதனால் பேசிக்காக நம்ம என்ன சொல்லிருக்கோம்? அக்வயர்டு இம்யூனிட்டி. நம்ம பெறக்கூடிய இம்யூனிட்டி, நம்ம அக்வயர் பண்ணுற இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேங்களா. when a pathogen is a first encounter the body produces a low intensity primary response. இதெல்லாம் நிறைய வாட்டி சொல்லிட்டேன்டா. என்ன ஃபர்ஸ்ட் இன்டியூஸ் பண்ணுவோம், ஒரு பிரைமரி ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது வேக்சினேஷன் அப்படின்ற ப்ராசஸில் ஓகேவா. சப்சிக்வெண்ட்லி என்டர் வித் த சேம் பேத்தோஜன், அதை மெமரியாக வச்சுட்டு அதை ரிமெம்பர் பண்ணிட்டு, மெமரி செல்ஸை ரிமெம்பர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ரிமூவர் பண்ணிட்டு அது என்ன பண்ணுது? அது வந்து தேவையான ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடுது அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகேவா. லிம்போசைட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. தீஸ் ரெஸ்பான்ஸ் ஆர் கேரிட் அவுட் பை. இந்த ரெஸ்பான்ஸ் யார் கேரி அவுட் பண்ணுறா? ரெண்டு செல்ஸ் இருக்கு, ஒன்று பி லிம்போசைட்ஸ், இன்னொன்று டி லிம்போசைட்ஸ் பி லிம்போசைட்ஸ் அப்படின்னு ரெண்டு செல்ஸ் இருக்கு. அதில் வந்துட்டு பி லிம்போசைட்ஸ் தீஸ் ப்ரொடியூஸ் த ஆர்மி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கால்டு டி லிம்போசைட்ஸ். They do not secrete antibiotics themselves but are essential in helping B cells to produce them அப்படின்றது. அதாவது யார் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுறா? டி லிம்போசைட்ஸ் கிடையாது, பி லிம்போசைட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறா. அப்போ டி லிம்போசைட்ஸ் என்ன சார் பண்ணணும்? சூப்பர்வைஸ் பண்ணும் ஓகேவா. யார் வீடை கட்டுறா? மேஸ்திரி தான் வீடை கட்டுவான். ஆனால் யார் சூப்பர்வைஸ் பண்ணா? ஒரு இன்ஜினியர் வந்து சூப்பர்வைஷன் பண்ணிட்டு இருப்போம். அதே தான் ஓகே ஓகேங்களா. ஸோ அதுதான் அப்படி தான் போயிட்டு இருக்க போகுது ஓகே. யார் இது பண்ணுறா? டி லிம்போசைட்ஸ் இல்லாமல் டி லிம்போசைட்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். டி லிம்போசைட்ஸோட ஹெல்ப்போட யார் பண்ணிட்டு இருக்கா? பி லிம்போசைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். பி லிம்போசைட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. தே ஆல்சோ மீடியேட்டட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி பேஸ் பண்ணி வர்றது டி லிம்போசைட்ஸாக இருக்கும். ரிஜெக்ஷன் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆஃப் த பாடி ஆப்ளிகேட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப்.
இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணுறோம் இல்லையா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணுறதுக்கு என்ன ரிஜெக்ஷன் இருக்கும் அப்படின்னா செல் மீடியட் இம்யூனிட்டி தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா, திஸ் இஸ் வை ஆர்கன் cannot be transplanted from just a donor and recipient immune system may recognize the graft rejections as foreign and reject it அப்படின்னு சொல்லி. கிராஃப்ட்னா பெறக்கூடிய இம்யூனிட்டி வந்து என்ன பண்ணிடுமா, அது வந்துட்டு வெரி ஃபாரின் பாடிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இம்யூனிட்டி என்ன பண்ணிடும், நம்ம ஆர்கன் ஏதோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருமா, என்ன பண்ணி விட்டுருமா, அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், கிராஃப்ட் ரிஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் யாருக்காவது இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில், யாருக்காவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படி நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இம்யூனோ சப்ரசன் எடுப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இம்யூனோ சப்ரசன் எடுப்பாங்க. இம்யூனோ சப்ரசன் நம்ம இம்யூனிட்டி வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறது. அதனால தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆன பர்சன்ஸ்க்குலாம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் அவ்வளோ நல்லா இருக்காது. ஓகே, அவங்களுக்கு சின்ன கோல்டு வந்தாலே போதும் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் போயிடுவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணுறதுக்கே அவங்க மருந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இம்யூனிட்டி சப்ரஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கிட்னி வந்து என்ன அடுத்தவங்க கிட்னி தானே வச்சிருக்கான், அந்த கிட்னியை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் தான் ரஜினிகாந்த் இருக்கா இல்லையா, அவர்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் வந்துட்டு என்ன எடுப்பார், இம்யூனோ சப்ரஸன் எடுத்துட்டு இருப்பார். அப்போ இவர் இம்யூனோ சப்ரஸன் எடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு சின்ன கோல்டு தான் வந்தாலே போதும், அது ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் போயிடும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் என்ன ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க என்ன எடுத்துப்பாங்க, இம்யூனோ சப்ரஸன் எடுத்துப்பாங்க. அதை நம்ம இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணி வைக்க. எதனால சப்ரஸ் பண்ணி வைக்கணும், அது கிராஃப்ட் ரிஜெக்ஷன் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால தான். ஓகேவா, கான்சிக்வென்ட்லி டிஷ்யூஸ் அண்ட் பிளட் குரூப் மேட்சிங் ஆர் வைட்டல்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் must take a immunosuppressant. Patient must take immunosuppressants for the rest of their life. அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் லாங் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருக்கணும், எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஓகே, கிளியர் 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 கிளியர். இன்னும் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, வந்தாச்சு கிளம்பியா சார், ஹாய் சார், பாய் சார். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, கிளியராக புரிஞ்சுதாரா, புரிஞ்சுதா எப்படி பிஎன்டி லிம்போசஸ் இந்த எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றது. ரிஜெக்ஷன் பண்ணக்கூடிய யாரா இருக்கா, செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ரிஜெக்ஷன் பண்றது யாரு இருக்கா, செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ரிஜெக்ஷன் கிராஃப்ட் ரிஜெக்ஷனா ஒரு கிட்னியோ இதையோ வந்து ரிஜெக்ட் பண்றது. ஓகேவா, கிட்னியோ இதையோ என்ன பண்றது, ரிஜெக்ட் பண்றது. ஓகேவா, எஸ், ஓகே, கிளியர் கிளியர் கிளியர். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா. எப், அடுத்த கொஸ்டின் என்று பார்த்தலாம். Explain the property of cancer cells, types of humor and multimodal approach to cancer treatment. Explain the properties of cancer cells and types of humor and multimodal approach to cancer treatment. என்னெல்லாம் cancer treatmentலாம் இருக்குது, இந்த கீமோதெரபியில் இருக்குது சொல்லுவோம் இல்லையா, அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அப்படியேடா, சரியா சரியா ஆன்சி. ஓகேவா, அடக்கம் போடலாம்னு வந்தாங்க. சரி, ஓகே. கேன்சர் இஸ் கேரக்டரைஸ்ட் வித் பிரேக்டவுன், அது எல்லாமே தெரிஞ்சு பிரேக்டவுன் ஆஃப் நார்மல் ரெகுலேட்டரி மெக்கானிசம் ஆஃப் செல்ஸ் க்ரோத். நார்மல் இல்லாமல் அப்நார்மல் க்ரோத் பார்க்க முடியும். செல் டிவைட் ஆகுது, அப்நார்மல் செல் டிவிஷன் நடக்கிறது, மியூட்டேஷன் பேஸ்மெண்ட் நடக்கிறதுனால நம்ம டியூமர் செல்ஸ் வருது. அதனால தான் நம்ம பாடியில் வந்து கேன்சர் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கும், நார்மல் செல்ஸ் எக்ஸிபிட் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். இதை ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஓகேவா, நார்மல் செல்ஸ் என்ன இருக்கும், ஒரு கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இருக்காதனால அந்த செல் வந்து தனியாக வளர்ந்துட்டு இருக்கும் அப்படின்றது. தேர் கான்டாக்ட் வித் அதர் செல்ஸ் ஸ்டாப்ஸ் த க்ரோத். ஆனால் கேன்சர் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they lose this property. கேன்சர் செல்ஸ் என்ன இருக்காது, கான்டாக்ட் இன்ஹிபிஷன். பார்த்தோம் இல்லையா, ஒரு செல் மாதிரி இன்னொரு செல் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ் 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 எஸ், என்ன இருக்காது, ஒரு செல் மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நான் படித்தா நீயும் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா நம்மளும் நல்லா படிச்சிருப்போம், அவனும் நல்லா படிச்சிருப்போம். நான் படிக்கவே இல்லை நீயும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவன் நல்லா படிச்சு அவன் நல்லா மார்க் நம்ம நாசமாக போயிடும் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் பேசிஸ் சொல்லிருக்காங்க. கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இல்லாததுனால செல்ஸ் வந்து அப்நார்மல் க்ரோத் வந்து போக போகுது அப்படின்றது. ஓகேவா, dividing uncontrollably and from mass cells called tumors வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த டியூமர் டைப்ஸ் வந்து என்ன இருக்கு, benign tumors அப்படின்னு இருக்கு. benign tumors stay in the original location and generally cause damage. ஓகே, அங்கேயே இருந்து malignant tumor தான் நம்ம எதுவும் சொல்லுவோம். benign tumors வந்து ட்ரீட் பண்ணிடலாம். benign tumor வந்து அங்கேயே இருந்து காஸ் பண்ணுறது தான் benign tumor. malignant tumor அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா consisting neoplastic cell type. நம்ம படிச்சோம் இல்லையா, அது மாதிரி தான் grow rapidly and invade surrounding tissues. blood வழியாக போயிட்டு surrounding tissuesக்குலாம் போயிட்டு இருக்கும். ஓகேவா, starving normal cells. they can slog off then travel to the blood to start a new tumor elsewhere is properly known as a metastasis. இது நம்ம metastasis என்னன்னு சொல்லி படிச்சிருந்தோம். ஓகேவா, metastasis என்னென்ன சீரியஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உடம்பு ஃபுல்லாக பரவக்கூடிய கேன்சராக இருந்துட்டு இருக்கு. என்ன வந்துருக்கு, malignant tumor உடம்பு ஃபுல்லாக பரவக்கூடிய ஒரு கேன்சராக இருந்துட்டு இருக்கிறதுனால, உடம்பு ஃபுல்லாக பரவக்கூடிய ஒரு கேன்சராக இருந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதை வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, மோஸ்ட் கேன்சர் ரிக்வயர்ஸ் காம்பினேஷன் ஆஃப் அப்ரோச்சஸ். ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ஓகே, இது பண்ண கேன்சர் போயிடும் அப்படிலாம் கிடையாது. நிறைய காம்பினேஷன் அப்ரோச் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் சர்ஜரி, அந்த கட்டியை எடுத்தாகணும். ஓகே, சர்ஜரி, பிசிக்கல் ரிமூவல் ஆஃப் த டியூமர் மாஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரேடியோ தெராப்பி, லீத்தல் ரேடியேஷன் ஆஃப் டியூமர் செல்ஸ் while protecting surrounding and normal tissues. நார்மல் கேன்சர் செல்ஸ் இருக்குது,
அதை சரௌண்ட் பண்ணி நல்ல செல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நல்ல செல்ஸுக்கு பகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேடியேஷன் தெரப்பி பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா, விச் செல்ஸ் கால்ட் சைட் எஃபெக்ட்ஸ் கால்ட் நார்மல் டிஷ்யூஸ் அண்ட் கீமோதெரப்பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூஸ் டு ட்ரக்ஸ் டு கில் கேன்சர் செல்ஸ் விச் ஆஃப்டன் காஸ் சைட் எஃபெக்ட்ஸ் லைக் ஹேர் லாஸ், அனீமியா அதெல்லாம் காஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இம்யூனோதெரப்பி இருக்கு. பேஷண்ட்ஸ் ஆர் given a alpha interferons, a biological response modifier to help the immune system to detect and destroy the tumor அப்படின்னு சொல்லிருக்கோம். பட் ஒரு சிங்கிள் ட்ரீட்மெண்ட் கிடையாது. எதுக்கு, நம்ம கேன்சர் செல்லுக்கு ஒரு சிங்கிள் ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், சர்ஜரி பண்ணி ஒன்று எடுத்தாகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரேடியேஷன் பண்ணியானோம். அப்புறம் கீமோதெரப்பி சாப்பிட்டோன்னா முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சோம். பிரேக்கிங் பேட்ல அந்த வால்ட்ருக்காகவும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி போக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா இம்யூனோதெரப்பி ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸ் வந்துட்டு சிக்னல்ஸ் அனுப்பி அந்த இம்யூன் சிஸ்டமே வந்துட்டு அந்த கேன்சர் செல்ஸ் டியூமர் செல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, பட் இருந்தாலும் நம்மளால ரெகுலர் பேசிஸில் பண்ணிட்டு இருந்தாலும் கூட சில பேருக்கு அது ஓகேவா இருக்கும், சில பேருக்கு அது ஓகேவா இருக்காது. அதாவது அந்த ஏர்லி ஸ்டேஜில் என்ன பண்ணி ஆகணும், அதை டிடெக்ட் பண்ணி அழிச்சாகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, கிளியரா? கேன்சர் டிடெக்ஷன் புரிஞ்சுதா? Yeah. Clear. Okay, ரெண்டு கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம 1 மார்க் போயிடலாம். ஓகே, discuss the immediate and long-term efforts of drug and alcohol abuse of individual in the families அப்படின்றது. ஓகேவா, immediate and long-term efforts of drug and alcohol abuse on the individual and their family என்னவா இருந்துருக்கலாம். இது எல்லாமே சொல்கிறேன், இதெல்லாம் கதை தான். இந்த கதையை எப்படி கேட்பான், கேட்குற மாதிரி இருந்தான் அப்படின்னா அவன் கேஸ் பேஸ் ஸ்டடியில் தான் கேட்பான். ஓகேவா, கேஸ் பேஸ் கொஸ்டின்ஸ் டைப்பில் தான் அவன் கேட்டுட்டு இருப்பான். மறந்துடாதீங்க, கேஸ் பேஸ் கொஸ்டின் தான் அவன் கேட்க போகிறான். abuse has devastating consequences ranging from behavioral changes to physiological damage அப்படின்னு சொல்லிருக்கோம். immediate effect என்னவா இருக்குதுன்னா these include reckless behavior, vandalism and violence. எதுக்கு எடுத்தாலும் violence. I hate violence but I can't avoid அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுவீங்க. excessive dose can result in coma or death due to respiratory failure, heart failure and cerebral hemorrhage இதனால நடக்கும். and youth specific உங்களை தான் சொல்கிறேன். ஓகே, warning signs including falling grades, மார்க்கில் கம்மி பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்சன் ஹைஜீன், குளிக்கலாம் மாட்டீங்க, எதுக்கெல்லாம் குளிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் withdrawal depressionஸால அக்ரேஷன் பிஹேவியர் வந்து நடக்கும். இது லாங் டேர்ம் ஹெல்த் எப்படி அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோனிக் யூஸ் லீட்ஸ் டு த நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆகும். லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் அடிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம லிவர் வந்து கெட்டு போயிடும். ஓகே, லிவர் வந்து என்ன ஆயிரும், அதான் நம்ம ரொம்ப ஆல்கஹால் குடிக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம், லிவர் வந்து போயிடும் அப்படின்றது. ஏன்னா லிவர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அமோனியாவை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அமோனியாவை விஷத்தை கன்வெர்ட் பண்ண முடியாது லிவர் இல்லைன்னா அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்பு ஃபுல்லாக விஷமாக மாறிடும். அப்புறம் intravenous drug users face a high risk for the fatal infection like AIDS, hepatitis B from a shared needles யூஸ் பண்ணும்போது. and using during pregnancy can also adversely affect fetus. குழந்தை இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது, அந்த குழந்தைக்கு ஆபத்தாக அடைஞ்சிடலாம். அப்புறம் ஃபேமிலியில் எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா act often causes immense mental and financial distress to the family, depression ஆகும், and dependence on can lead to the individual social adjustment problem and even a criminal activities of stealing and fund of their habit. இதெல்லாம் கதை தான். ஓகேவா, என்ன நடக்கும்ன்றா நம்ம இந்த சோஷியல் சயின்ஸில் சொல்லிட்டு இருப்பார் இல்லையா, கதை எழுதிட்டு இருப்பார் இல்லையா, அந்த கதையெல்லாம் அப்படி சொல்ல வேண்டியதான். ஓகே, இதெல்லாம் குடித்து விட்டால் நம்ம நாடு நசிந்து விடும், நம்ம குடும்பம் போயிட்டு விடும், குடும்பத்தை டெய்லி சண்டை சச்சரவுல வரும், அப்படிலாம் சொல்லி ஒரு கதையாக எழுத வேண்டியதான். இது கேஸ் பேஸ்ட் ஸ்டடியில் கேட்டால் மட்டும்தான். ஓகே, இது கேஸ் பேஸ்ட் ஸ்டடியில் கேட்டால் மட்டும்தான். அதான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிக்கும் போது அந்த காசேட்டிவ் ஏஜென்ட் என்னென்ன காசு ஆகுது, என்ன சிம்டம்ஸ், என்ன டயக்னோஸ் பண்ணுறது, என்ன ட்ரீட்மெண்ட், இது மட்டும் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குமே தவிர மிச்சம் இது எல்லாமே எப்படி இருக்க போதான், மிச்சம் எல்லாமே எப்படி இருக்க போது பேஸ் பண்ணி கதையாக தான் இருக்க போகுது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு தெரியல ஆல்கஹால் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு, அவர் ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ அதை வச்சு நீங்கள் கதை எழுதிடலாம். ஓகே, கிளியர்? ஓகே. யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் இருக்க போது ஐடென்டிஃபை டிஸ்கிரைப் 5 key measures to prevent and control abuse among adolescents. இது நம்ம ஏற்கனவே பார்த்ததாண்டா. abuse among adolescents உங்கள் வயசில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆகும், எதனால் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, எதனால் அப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு பிடிஎஃபாக தெரியுங்களா சார்? எதிராக ஒரு பிடிஎஃபாக தரணும், எதெல்லாம் ஒரு பிடிஎஃபாக தரணும், எதெல்லாம் ஒரு பிடிஎஃப், அதெல்லாம் ஒரு பிடிஎஃபாக தரணும்னு நான் இப்போ தான் பார்த்தேன். எதற்கு முன்னாடி என்ன சொன்னேன் இப்போது சொல்லுங்கள். அடலசன்ஸ் நம்ம ஏஜில் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் அண்டர் பியர் ப்ரெஷர். எவ்ரி சைல்டு ஹஸ் அ யூனிக் பர்சனாலிட்டி தட் மஸ்ட் பி ரெஸ்பெக்டட். இது ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒரு மாதிரிடா, எல்லாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே எல்லாரும் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது, எல்லாருமே எல்லாருமே படிக்க முடியாது. அவனுக்கு என்ன இருந்திருக்கலாம்,
அது ஏற்கனவே இருக்குடா, அதான் சொன்னல பழைய ஒரு இது இருக்குது, பழைய இது இருக்குது, ஒரு பழைய வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் காமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வந்து என்னென்ன டிசீஸ் இருக்குது, காமன் ஹியூமன் வெல்த் அண்ட் டிசீஸில் நானே நோட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன். நான் தான் எடுத்து தான் ஷேர் பண்ண பார்க்குறேன். ஓகேவா, நான் இருந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஸோ தே ஷுட் நாட் பி புஷ்ட் பியாண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் அகாடமிக்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு. நீ படிக்கணும், நீ டாக்டர் ஆகணும், நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டாக்டர் ஆக முடியும். ஓகேங்களா, உங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணுறதை விட்டுறாதீங்க. ஓகே, வீட்டில் சொல்கிறாங்க சார் அதனால் டாக்டர் நீட் படிக்கிறேன் சார், அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கக்கூடாது. உங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்றதா மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். ஓகே, வீட்டில் சொல்கிறாங்களா, அது ப்ரெஷர் தான். ஓகே, அப்போ உங்களுக்கு சீரியஸாக படிக்க முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நோக்கி உங்கள் வாழ்க்கை போகணும். எஜுகேஷனல் கவுன்சிலிங் கொடுக்கணும். ஓகே, ஏதாவது இல்லையா, சரி இல்லையா, ஓகே கரெக்டாக கூப்பிட்டு வந்து அதுக்கான கரெக்டான கவுன்சிலிங் கொடுக்கணும். இளம் வயசில் வந்து தவறுதலாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, குட்டி வயசில் ஒழுங்காக ட்ரீட் பண்ணப்படலை அப்படின்னு படையிலாம் எந்த மாரி இல்லாமல் சஞ்சய் மாரி இல்லை. எந்த சஞ்சய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் படத்தில் வந்து வருவோம் தெரியுமா, 2வது விஜய், குளோன் விஜய் இல்லை, இன்னொரு விஜய். ஒரு பையனா வருவான விஜய், அவன் பையனா வர நல்ல பையனாக தான் இருப்பான். அவன் கெட்ட விஷயத்தில் போனோன்னா என்ன கெட்ட பையனா மாறினால அதே மாதிரி தான் கவுன்சிலாம் இல்லைன்னா அந்த மாதிரி போயிடுவாங்க. ஓகேவா, என்கரேஜிங் சேனல் டு எனர்ஜி இந்த ஹெல்த்தி பர்சியூட் லைக் ஸ்போர்ட்ஸ், மியூசிக், யோகாலெல்லாம் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்றது. ஓகே, அடுத்தது சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ் அப்படின்னு. பியர்ஸ்னா பக்கத்தில் நம்மளா இருக்கோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ் அப்படின்னு. அடலசன்ஸ் ஷுட் பி encouraged to seek immediate guidance from parents and trusted friends to prevent feeling anxiety or guilty. ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லணும். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமலாம் இருக்கக்கூடாது. ஓகே, அவங்க கூட மறைக்கிறது இல்லை. அப்படி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஓகே, அவங்க கிட்ட சொல்லுற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்னது, லுக்கிங் ஃபார் டேஞ்சர் சைன்ஸ். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மஸ்ட் ஸ்டே அலர்ட் ஃபார் சைன்ஸ் ஆஃப் அபியூஸ் இனிஷியேட் டூரிங் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அண்டர்லைங் காசஸ். அடுத்தது சொல்லிருக்கோம். அண்ட் ப்ரொஃபஷனல் மெடிக்கல் ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்துருச்சு அப்படின்றது பார்க்கும்போது அது உடனே மெடிசனால நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஃபார் தோஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரகிளிங் ஹெல்ப் ஃப்ரம் சைக்காலஜிஸ்ட், psychiatrist and specialized rehabilitation programs. This is essential to help the individual lead to the normal and healthy life. ஓகேவா, நம்ம மேக்ஸிமம் அது வரைக்கும் போகாமல் பார்த்துக்கணும், அதுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கணும். ஒன்ஸ் அது போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அந்த மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இந்த சைக்காட்ரிஸ்ட்டோ இல்லை ரீஹாபிலேஷன் சென்டர்லாம் போயிட்டு அவனை பழையபடி அந்த லைஃப் நார்மல் லைஃப்க்கு வந்து அவனை கொண்டு வரணும் அப்படின்றான். ஓகேவா, இதான் அடலசன்ஸ் ஏஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியர், டன் 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 3 months ago ஒரு வீடியோ இருக்கு. 3 months ago ஒரு வீடியோ இருக்கு. எஜுகேஷன் கவுன்சில் வீட்டில் படிக்க சொல்கிறது தான் கடைசியில், வீட்டில் படிக்க சொல்கிறது தான் கடைசியில் நிலமை போல இருக்கா. என்னடா வீட்டில் படிக்க சொல்கிறது தான் கடைசி நிலமை, அச்சோ என்ன தான் நிலைமையோ தெரியல. ஓகே, 1 மார்க் பார்த்துடலாமா? ரெடியா எல்லோரும்? 1 மார்க் போயிடலாமா? எல்லோரும் மாவளோட எதிர்பார்த்து கொண்டு இருந்த என்னது, ஐயோ நல்லா இதாச்சு, கரகாட்டமா மயிலாட்டமா, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. எஸ் வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் சொல்லுவாங்க இல்லையா, சிவகார்த்திகேயன் படத்தில் எல்லாரும் மாவளும் எதிர்பார்த்து கொண்ட வருத்தப்படாத என்னது ஆடலும் பாடல் நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் எல்லாரும் மாவளும் எதிர்பார்த்து 1 மார்க் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எஸ் சொல்லுங்கள், ஒரு 5 ரவுண்ட் போடுங்க. செஷன் லைக் பண்ணுங்கள். நம்ம 1 மார்க் பார்த்துலாம். கமான் கைஸ், யூ கேன் டூ இட். எங்கடாது ஆடா யா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which legendary figure medicine disproved the good humor hypothesis healthy using thermometer? தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி டிஸ்ப்ரூவ் பண்ணவர் யாரு? தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி டிஸ்ப்ரூவ் பண்ண தலைவன் யார் அப்படின்னு கேட்குறான். யார் இருக்காரு? எஸ் நன்னார் தான், நம்ம வில்லியம் பையன் தான். ஓகே, வில்லியம் ஹார்வே. ஆப்ஷன் பி வில்லியம் ஹார்வே. ஓகேவா, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். எஸ் தீப்சி, ஜித், தர்ஷினி, ரம்யா கலக்கிட்டீங்க. ஓகே சூப்பர். ஓகே பி ஆப்ஷன் பி வில்லியம் ஹார்வே. சூப்பர், ஹார்வே. அடுத்த கேள்வி, pathogens entering the human gut must specifically adapt to survive which harsh condition? ஹியூமன் கட்டில் என்டர் ஆகக்கூடிய பேத்தோஜன் எந்த ஹார்ஷ் கண்டிஷன்ஸை வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்? ஹியூமன் கட்டை என்டர் ஆகக்கூடிய இது வந்துட்டு எந்த சர்வை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு? எஸ் தீப்தி, நம்ம கட்டில் என்ன இருக்கும்?
வயிற்று பையில் என்ன இருக்க போகுது, அதே தான் இருக்க போகுது. ஓகேவா, வயிற்று பையில் என்ன இருக்க போகுது, லோ பிஹெச். ஓகேவா, அந்த லோ பிஹெச்சை வந்துட்டு என்ன பண்ணோம், ஓவர் கம் பண்ணோம். ஓகே, அந்த லோ பிஹெச் என்ன பண்ணி ஆகணும், ஓவர் கம் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பராக தீப்தி, தர்ஷினி, ஜித், ரம்யா கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த கேள்வி, அடுத்துடாக்கண்ணா. If a patient Vidal test come back positive, which pathogen is likely responsible for their illness? Vidal test positive வந்துச்சா, Vidal test நம்ம எதுக்காக பண்றோம்? அப்ப Vidal test positive னு வந்திருந்துச்சுனா, ஹாய் 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 ஹாய், Vidal test positive னு வந்திருந்துச்சுனா அப்போ அவனோட டிசீஸ் என்னவா இருக்கலாம்? Vidal test நம்ம எதுக்காக பண்றோம்? Vidal test positive வந்துச்சுனா எஸ் தீப்தி, அந்த டிசீஸ் என்னவா இருக்கலாம்? விடால் டெஸ்ட் பண்ணுறான், விட்றா பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த விடால் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடால் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூல எதுக்காக பண்ணுறோம், டைஃபாய்டை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, டைஃபாய்டு, பிளட்டி மேரி, டைஃபாய்டு மேரி. ஓகே, என்னது சாலமோனெல்லா டைஃபி. ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி சாலமோனெல்லா டைஃபி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர் தீப்தி, தர்ஷினி, ரம்யா, ஜித் கலக்கிறீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி சாலமோனெல்லா டைஃபி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஃபாய்டு மேரி இஸ் அ கிளாசிக்கல் மெடிக்கல் கேஸ் பிகாஸ் ஷி வாஸ், அவங்க என்னவா இருந்தாங்க, ஷி வாஸ் அ கோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அது வேற கதை. அவங்க என்னவா இருந்தாங்க, டைஃபாய்டு மேரி என்னவா இருந்தாங்க நமக்கு, டைஃபாய்டு மேரி எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியராக இருந்திருப்பாங்க. ஓகே, கேரியராக இருந்துட்டு அந்த கிராமத்துக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஃபுட்டு மூலியமாக, கண்டாமினேட்டட் ஃபுட்டு மூலியமாக டைஃபாய்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, கேரியராக இருந்துட்டு ஃபுட்டு மூலியமாக அந்த கிராமத்துக்கு ஃபுல்லாக வந்து என்ன ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க, இந்த டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க த்ரூ ஃபுட். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் அஜித், தீப்தி, தர்ஷினி, ரம்யா கலக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ கேரியராக இருந்திருப்பாங்க. ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி, கேரியர் who spread the disease through food pneumonia differ from common cold primarily because it infects. Carrier who spread disease through food pneumonia differ from common cold. அது இது வராது நினைக்கிறேன். pneumonia differ from common cold because it infects. pneumonia எதை இன்ஃபெக்ட் பண்ணுது, pneumonia always infect the alveoli of lungs. alveoli of lungs infect பண்றது pneumoniaவும், respiratory tract infect பண்றது common coldம் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் அஜித், தர்ஷினி, தீப்தி கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி alveoli of the lungs is the right answer. Okay, alveoli of the lungs. அடுத்த கேள்வி பார்த்தலாம். The recurring chills and high fever in malaria are caused by the release of which toxic substance? எந்த toxic substance ரிலீஸ் ஆனதுனால நம்ம chill and fever வந்து ஃபீல் பண்றோமா, மலேரியால chill and fever வந்து எந்த toxic substance ரிலீஸ் ஆனத ஃபீல் பண்றோம், chill and fever வந்து எந்த toxic substance ரிலீஸ் ஆனத ஃபீல் பண்றோம், எஸ் தீப்தி, ஜித், தர்ஷினி, எந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமோசோயின். ஒன்ஸ் அது ஆர்பிசி செல்ஸை வந்து ரப்சர் பண்ணி கேமிட் ஃபார்மேஷன் ஆகும்போது, ஆர்பிசி செல்ஸ் இருக்கு உள்ள போயிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி ரப்சர் பண்ணி வெளியே வரும்போது கேமிட் ஃபார்மேஷன் ஆகும் இல்லையா, ஸோ அப்போ தான் இந்த ஹேமோசோயின்ஸ் அப்படின்ற என்சைமை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுது, நமக்கு சில்ஸையும் ஃபீவரையும் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். சூப்பராக ரம்யா கலக்கிட்டீங்க. ஓகேவா, எஸ் 3 to 4 days வந்து இருந்துட்டு. ஓகேவா, சூப்பராக. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியா, வேர் டு த பாராசைட் இனிஷியலி மல்டிப்ளை வித்தின் த பாடி? இனிஷியலி எங்கே மல்டிப்ளை ஆகும், வித்தின் த பாடி. இனிஷியலி எங்கே மல்டிப்ளை ஆகும், ஒரு பிளாஸ்மோடியா இனிஷியலி எங்கே மல்டிப்ளை ஆகும், வித்தின் த பாடி. பாடிக்குள்ளே வந்துட்டு இனிஷியலி எங்கே மல்டிப்ளை ஆகும், எங்கே வந்துட்டு மல்டிப்ளை ஆகும். எஸ், லிவர் செல்ஸ். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், லிவர் செல்ஸுக்கு போய் அஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மிச்சம் எல்லா செல்ஸுக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, எங்கே சொல்லியிருந்தேன், யா ஓகே, நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபெக்டட் மஸ்குலர் கடிச்சோன்னே ஸ்போரோசாய்ட்ஸ் ஃபஸ்ட்டு எங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் போகுது, லிவர் செல்ஸுக்கு தான் போகுது. அந்த லிவர் செல்ஸ்லேருந்து அப்புறம் பிளட் ஸ்ட்ரீமுக்கு போய் ஆர்பிசிக்குள்ளே போகுது, ஆர்பிசியை ரப்சர் பண்ணதுக்கப்புறமா கேமேஜ் ரிலீஸ் ஆகுது. அப்போ தான் ஈமோசோயின்ஸும் ரிலீஸ் ஆகுது. 3 to 4 days 5 ஃபீவர் இருக்கும். அது வந்துட்டு ஒரு இன்ஃபெக்டட் மஸ்குலர் மறுபடியும் ஒரு மஸ்குலர் வந்து கடிக்கும் போது கேமேஜ் ஃபெர்டிலைசேஷன் கட்டில் நடக்குது, வயிற்றுல தான் ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஸ்போரோசாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகி அதை சலைவரி கிளாண்ட்ல ஸ்டோர் பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன் சி. சூப்பர் அனன்யா, தர்ஷினி, ரம்யா, தீப்சி, ஜித் கலக்கிறீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சரா? எஸ், அப்போ நினைக்கிறேன். ஓகே,
Yeah, option C amozoin is the right answer. Okay, I think இது நினைக்கிறேன். It's reversals. Okay, அடுத்த question. Which organism act as a mechanical carrier for Entamoeba histolytica? Entamoeba histolytica யாரால காஸ் பண்ணப்படுது? Entamoeba histolytica அப்படின்ற அமீபியாசிஸ் யாரால காஸ் பண்ணப்படுது? Entamoeba histolytica. யாரால காஸ் பண்ணப்படுது? Yes, Entamoeba histolyticaன்றது contaminated food இல்ல water, contaminated food or water. யாரால கண்டாமினேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃப்ளை, ஈகிள். ஓகேவா? ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, ஹவுஸ் ஃப்ளை இஸ் ரைட் ஆன்சர். ஹவுஸ் ஃப்ளை இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர் அதீப், ரம்யா, தர்ஷினி, ஆன்சி கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ பி ஆப்ஷன் பி, ஹவுஸ் ஃப்ளை வில் பி த ரைட் ஆன்சர். ஹவுஸ் ஃப்ளை தான் நமக்கு என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா கண்டாமினேட் ஃபீக்கல் மேட்டர்ல இருந்து உட்காந்து ஃபீக்கல்ல போய் உட்காந்துட்டு மறுபடியும் நம்ம ஃபுட்ல வந்து உட்காரதுனால அது கண்டாமினேட் ஆயிடுது, இல்லை வாட்டர்ல போய் கண்டாமினேட் ஆயிடுது. இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து டிசீஸ் வருது. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். Elephantiasis is characterized by the chronic inflammation of the Elephantiasis is characterized by the chronic inflammation of the chronic inflammation. எதோட chronic inflammation? யானை கால் நோய். என்னது? யானை கால் நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யானை கால் நோய் அப்படின்னு சொல்றோம். யானை கால் நோய் என்னது? கால்ல தான் இன்ஃப்ளமேஷன் நடக்க போகுது. இப்போ லோவர் லிம்ஸ். ஓகேவா? lymphatic vessels of lower limbs. option B will be the right answer. ஓகே, lymphatic vessels of lower limbs. நெட்வொர்க் இஷ்யூ அப்படியா எங்கே போனாலும் நெட்வொர்க் இஷ்யூ இருக்க மாட்டேங்குது இல்லையா? எனக்கும் அடிக்கடி நெட்வொர்க் இஷ்யூ வருது. ஓகே, பஃபரிங் ஆச்சுன்னா சொல்லுங்கள். நேற்று கிளாஸில் 2-3 வாட்டி பஃபர் ஆச்சு. நேற்று பெய்டு கிளாஸ்லேயே வந்துட்டு பஃபர் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் ஹஸ் பீன் கோயிங். இது வரைக்கும் ஆகலை, பட் 3 மணி நேரத்துக்கு மேலே போனால் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, lymphatic vessels and lower limbs. ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர் தர்ஷினி, தீப், சான்சி, ரம்யா, அனன்யா, ஜித் கலக்கிறீங்கடா. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஃபங்கை காசிங் ரிங்வார்ம் த்ரை பெஸ்ட் விச் டைப் ஆஃப் என்வரான்மெண்ட்? எந்த டைப் ஆஃப் என்வரான்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம ஃபங்கை காஸ் ஆகும்? ஃபங்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி டைப் ஆஃப் என்வரான்மெண்ட்டில் இருந்தால் நமக்கு ரிங்வார்ம்லாம் காஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்கை 3 ஃபங்கை இருக்குது தெரியுமா? அதெல்லாம் காஸ் பண்ணுது. எந்த டைப்? எஸ் எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கணுமா? ஒரு ஃபங்கல் டிசீஸ் வந்து நம்ம ஹியூமன் பாடிக்கு வரணும் அப்படின்ற பட்சத்தில் எந்த மாதிரி டிசீஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் மாய்ஸ்சராக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி ஹீட் அண்ட் மாய்ஸ்சர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர் தீப்தி, ஆன்சி, ரம்யா, தர்ஷினி, அனன்யா கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஹீட் அண்ட் மாய்ஸ்சர். ஆப்ஷன் பி ஹீட் அண்ட் மாய்ஸ்சர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி ஹீட் அண்ட் மாய்ஸ்சர் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் கலக்கிறேன் தர்ஷினி. எஸ்மா. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். த யூஸ் ஆஃப் கம்பூசியா ஃபிஷ் in the ponds to prevent measure of எதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம கம்பூசியா ஃபிஷ்ஷை இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படி பார்த்துருந்தோம். கம்பூசியா அப்படின்ற ஃபிஷ்ஷை வந்து நம்ம பாண்டில் வந்து இன்டியூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த கம்பூசியா ஃபிஷ்ஷை எந்த லார்வாவை போய் சாப்பிடும்? எந்த லார்வா போய் சாப்பிடும்? அதே தான். ஓகே, கம்பூசியா ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மஸ்கிட்டோ லார்வாவை சாப்பிட்றதுக்கு. ஓகே, எதை சாப்பிட்றதுக்கு? மஸ்கிட்டோ லார்வாவை ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மஸ்கிட்டோவால் காஸ் ஆகக்கூடிய டிசீஸ் தான் சொல்லிருக்கோம், புரோட்டோசோம் அண்ட் மலேரியல் டிசீஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் தீப்தி, மதி, ரம்யா, ஆன்சி, ஜித், தர்ஷினி கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ மலேரியல் டிசீஸ் வந்து காஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் அதை இது பண்ணுறதுக்கு தான் நம்ம கம்பூசியா ஃபிஷ்ஷை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி, இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் சைட்டோகைன் பேரியர் ப்ரொடியூஸ் ஸ்பெசிஃபிக்கலி பை. இன்டர்ஃபெரான்ஸ் யாரால ப்ரொடியூஸ் ஆகப்படுது? நான் கேட்பேன் 1 மார்க்கில் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு கேட்கறது அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் சைட்டோகைன் பேரியர் ப்ரொடியூசஸ் ஸ்பெசிஃபிக்கலி பை. இன்டர்ஃபெரான்ஸ் யாரால ஸ்பெசிஃபிக்கலாக ப்ரொடியூஸ் ஆகப்படுது? நல்லா பார்த்துக்கோங்க. இன்டர்ஃபெரான்ஸ்ன்றது ஒரு பேரியர், அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து பாஸ் ஆகாமல் இருக்கணும், வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு பாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பேரியர். ஆனால் அப்படி இருக்கிற பேரியரை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அஃபெக்டான செல்ஸ் தான். ஓகேங்களா? வைரஸ் அஃபெக்டான செல்ஸ் தான் நமக்கு இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்ற ப்ரோட்டீனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? வாழ்க்கையில் அடிப்பட்டவன் தான் வாழ்க்கையில் அட்வைஸ் கொடுக்கவும் முடியும். அப்போ தான் அவனுக்கு நான் அப்படி போனேன்டா, இப்படி கஷ்டப்படுறேன்டா அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் ஒரு வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் தான் என்ன ரிலீஸ் பண்ணும்? ப்ரோட்டீனான இன்டர்ஃபெரான்ஸ் ரிலீஸ் பண்ணும். அந்த இன்டர்ஃபெரான்ஸ் தான் என்ன பண்ணும்? பேரியராக இருந்துட்டு அடுத்த செல்ஸுக்குலாம் இன்ஃபெக்ஷன் போகாமல் பார்த்துக்கும். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் ரம்யா, தர்ஷினி, ஆன்சி, மதி, ஜித், தீப்தி கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, anamnestic responses அப்படின்னா என்னது? என்ன ரெஸ்பான்ஸ்? நான் சொல்லியிருந்தேன் anamnestic responses என்ன அப்படின்னு.
Anamnestic responses என்ன ரெஸ்பான்ஸ், என்ன டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ், எஸ்டா ஜித். சூப்பர். என்ன டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸா இருக்கு? செகண்டரி ரெஸ்பான்ஸா இருந்துட்டு இருக்கு. என்ன டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? ஹை இன்டென்சிஃபைடு செகண்டரி ரெஸ்பான்சஸ். ஹை இன்டென்சிஃபைடு செகண்டரி ரெஸ்பான்சஸ். ஸோ ஆப்ஷன் B will be the right answer. Okay, option B will be the right answer. Super Ajit, Madhi, Dashini, Ansi, Deepthi, collecting. Okay, so going to be option C, option B, high intensified secondary responses. இப்போ basic structure represent the antibody moleculesல எத்தனை heavy chains இருக்கும், எத்தனை light chains இருக்கும், எத்தனை heavy chains இருக்கும், எத்தனை light chains இருக்கும், எத்தனை heavy chains இருக்கும், எத்தனை light chains இருக்கும், எத்தனை heavy chains இருக்கும், எத்தனை light chains இருக்கும்? Yeah, it's going to be H2L2. Okay, ரெண்டு heavy chains இருக்கும், ரெண்டு light chains இருக்கும். அந்த டயகிராம் Y மாதிரி இருக்கும் தெரியுமா டயகிராம்? அதான் சொல்லிருக்காங்க. ஓகேவா? எஸ் தர்ஷினி, ஆன்சி, தீப்தி, ஜித், மதி, சூப்பரா இருக்கணும். ஓகேவா? கலக்கிறீங்க. Okay, so it's going to be option B is the right answer. Okay, option B then option B. Yeah. So it's going to be option B, H2L2. ரம்யா சூப்பர்மா. ஓகேங்களா? So option B will be the right answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்தா அடுத்த கேள்வி என்ன இருக்கும் போது, which type of antibody is abundantly present in a yellowish fluid colostrum? கொலோஸ்ட்ரம்ல நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டிபாடி என்ன ஆன்டிபாடி? கொலோஸ்ட்ரம்ல நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டிபாடி என்ன ஆன்டிபாடி? கொலோஸ்ட்ரம்ல பார்க்கக்கூடிய ஆன்டிபாடி அண்ணியாவா? ஓகே, கூப்பிட்டீங்களா? கொலோஸ்ட்ரம்ல பார்க்கக்கூடிய ஆன்டிபாடி என்ன பாடினா என்னம்மா நீ ஆன்சி? நான் கூட பயந்துட்டேன். என்ன ஆன்டிபாடி? IgA அப்படின்ற ஆன்டிபாடி. ஓகேவா? IgA அப்படின்ற ஆன்டிபாடி மேல பார்க்க முடியுமா? கொலோஸ்ட்ரம்ல பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் C will be the right answer. ஓகே, ஆப்ஷன் C will be the right answer. சூப்பர் தர்ஷினி, ரம்யா, ஆன்சி, மதி, தீப்தி, கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ வந்து ஆப்ஷன் பி IgA அதுதான் நல்லா பார்க்க முடியும். கொலோஸ்ட்ரம் yellowish fluidல வந்து பார்க்க முடியும். அது வந்து எப்படி இருக்கு? ஒரு பாசிவ் இம்யூனிட்டியா இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கு? ஒரு பாசிவ் இம்யூனிட்டி. அதாவது ஜொமேட்டோல சிக்கன் பிரியாணி வாங்குறது. ஓகேவா? பாசிவ் இம்யூனிட்டியா இருந்திருக்கு. கூப்பிட்டேன் சார், கூப்பிட்டீங்களா சச்சு? சொல்லிட்டு கூப்பிட வேணாமா? சரி, ஓகே. இன்ஜெக்டிங் பெர்ஃபோரேட்டட் ஆன்டிபாடிஸ் அகைன்ஸ்ட் ஸ்னேக் வெனம். ஐயோ, சரி, இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்னேக் வெனம் அகைன்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆன்டிபாடி என்ன பாடி? ரெடிமேட் ஆன்டிபாடி. எது ரெடிமேட் ஆன்டிபாடி? எது வந்து ரெடிமேட் ஆன்டிபாடி? ரெடிமேடாக பண்ணி வச்சுருக்காங்க சார், எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். ஸோ விச் இஸ் ரெடிமேட் ஆன்டிபாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் இம்யூனிட்டி தான் சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி பாசிவ் இம்யூனிட்டி. ஓகே, சூப்பர் அஜித், தீப்தி, தர்ஷினி, மதி, ஆன்சி, ரம்யா, கலக்கிட்டீங்க. ஓகே, பாசிவ் இம்யூனிட்டி. நான் சொல்ல ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுற பிரியாணி. ஓகே, அதான் பாசிவ் இம்யூனிட்டி தான். ஆன்டிபாடி ரெடிமேட் ஆன்டிபாடியாவே நம்ம பாடியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம் ரேதர் தேன் ப்ரொடியூசிங் நியூ ஒன். ஓகேவா? புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணுறது பதிலாக நம்ம ரெடிமேடாகவே நம்ம பாடியில் வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Allergic reaction involve the release of chemicals like histamine from which cells? எந்த செல்ஸ்லேருந்து ஹிஸ்டமின் வந்து ரிலீஸ் ஆகும்னு பார்த்துருப்போம். அலர்ஜி வருது, அந்த அலர்ஜிக்கு வந்து என்ன வருது? எந்த செல்ஸ் வந்து ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகுது? எஸ், எந்த செல்ஸ்லேருந்து ஹிஸ்டமின் அப்படின்னு அந்த இது அலர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த இது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ரம் மாஸ்ட் செல்ஸ். ஆப்ஷன் பி மாஸ்ட் செல்ஸ்லேருந்து தான். எஸ் டாக்கணுங்களா? சூப்பரா. ஆப்ஷன் பி மாஸ்ட் செல்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, சூப்பரா. ஜித், மதி, தர்ஷினி, கண்ணன், லக்ஷ், ரம்யா, சூப்பரா. ஸோ ஆப்ஷன் சி. சாரி ஃபர்ஸ்ட் அப்படியா அனன்யா? எடுக்கலாம், பட் அதை நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க அதை பொறுத்து மாறும் ஜானத்தன். இது நீங்கள் நிறைய வாட்டி எங்கிட்ட கேட்டிருக்கீங்களாடா, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையாடா? இதே 2-3 வாட்டி முன்னாடிக்கு எப்படி தாண்டா கேட்டீங்க? டே ஸ்டார்ட் பண்ணுங்கடா, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் கூட எடுக்க முடியல, பட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பராக கண்ணன். ஓகேவா? வெனி கண்ணன். ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி மாஸ்ட் செல்ஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தன்னைத்தானே அழைத்துக்கொள்ளும். இல்லைனா அங்கேயும் அடிக்கிறீங்க, இங்கேயும் அடிக்கிற விட்டு அங்கே வீட்டிலே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுமாதிரி ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இல்லை அவர் கேட்குறாரு. எஸ்டா மதி, ஞாபகம் இருக்கு.
ஓகே ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அங்கே அடிக்கிறாங்க வாங்கிட்டேன், இங்கே அடிக்கிறாங்க வாங்கிட்டேன், நீங்கள் வீட்டிலே அடிக்கிறீங்கன்னு எஸ்டிஆர் சொல்கிற மாதிரி அதே மாதிரி தான் வீட்டில் அடிக்கிறது நம்ம சொல்லிருக்கோம் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் பி ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் சூப்பர் ஜித் மதி ரம்யா தீப்தி தர்ஷினி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி சிம்புபின் எஸ்டிஆர் மீம். ஓகே ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்றது. ஓகே ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னா ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் lymphatic tissues in human body composed of malt? What is the percentage of lymphatic tissues in human body composed of malt? எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்துருந்தோம், எத்தனை பர்சன்டேஜ்னு படிச்சிருந்தோம். எஸ் 50%. எத்தனை பர்சன்டேஜ்? 50%, பாதிக்கு பாதி. ஓகே ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி 50%. ஓகே சூப்பர் தீப்தி தர்ஷினி ரம்யா மஞ்சுளா மதி தர்ஷினி தீப்தி கலக்கினி ஜித் சூப்பர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி 50%. ஆப்ஷன் சி 50% ரைட் ஆன்சர். ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன, HIV belongs to a group of virus which is known as HIV என்ன வைரஸ்? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடிய HIV என்ன வைரஸ்னு சொல்லுவோம்? என்ன வைரஸில் அண்டரில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம்? HIV வந்து நம்ம என்ன கேட்டகரைஸ் பண்ணுறோம்? HIV அப்படின்றது வந்துட்டு என்ன இதில் கேட்டகரைஸ் பண்ணுறோம்? யா HIV எதனால வருது? நிறைய விஷயத்தால வருது. பட் மேஜர் காஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அந்த இன்ஜெக்ட் பண்ணுறது. ஓகே ட்ரக்கை வந்து இன்ஜெக்ட் நீடில் இருக்கு இல்லையா, அந்த வாரணமாயிரம் படம் சூர்யாவை ஞாபகம் வச்சோம். ஓகே அந்த சூர்யா தானே பண்ணுவார், இன்ஜெக்ட் பண்ணுவார். ஸோ சூர்யாவோட படம் பேர் ரெட்ரோ ஒரு படம் நடிச்சிருக்கா இல்லையா. ஸோ HIV என்ன வைரஸாக இருக்க போகுது? ரெட்ரோ வைரஸாக இருக்க போகுது. ஓகேவா ஸோ அப்படி அனலைஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணி வச்சோம். ஓகே ரெட்ரோ வைரஸ் தான். ஓகே ரெட்ரோ சூர்யா ஆமாம். ஓகேங்களா புரிஞ்சுதா? ஸோ ரெட்ரோ வைரஸில் அந்த யார் இன்ஜெக்ட் பண்ணுறா? வாரணமாயிரம் சூர்யா வந்து இன்ஜெக்ட் பண்ணதுனால ரெட்ரோ வருது அப்படின்னு அதை நம்ம என்ன பண்ணுறோம்? ரெட்ரோவில் நம்ம சூர்யாவை போட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆப்ஷன் பி ரெட்ரோ வைரஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா சூப்பர் ரம்யா ரன்யா தர்ஷினி தீப்தி மஞ்சுளா ஜித் மதி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ரெட்ரோ வைரஸ். ஓகே லாஸ்ட் 10 more questions. Okay in an HIV infected persons which cell type act as a HIV factory? எது வந்து HIV factory அந்த அஃபெக்ட் பண்ணது ஆக்ட் ஆனது? HIV infected person இருந்து எது வந்துட்டு HIV factory வந்து அஃபெக்ட் பண்ணுது ஆக்ட் பண்ணுது? HIV factory ஹெல்பர் செல்ஸை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணோம். ஆனால் HIV ஃபேக்ட்ரின்னு கேட்டதுனால மேக்ரோஃபேஜஸ் தான் அங்கே தானே ப்ரொடியூஸ் ஆகுது. ஹெல்பர் செல்ஸ் அட்டாக் பண்ணுது, மேக்ரோஃபேஜஸ் தான் HIV ஃபேக்ட்ரியாக வந்து ஆட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே எஸ் ஜித் தர்ஷினி ஆல் தி பெஸ்ட் பிரபாஸ் ஆல் தி பெஸ்ட் ஓகேவா. அவங்களுக்கு தானே நான் இது போட்டுட்ருக்கேன். அந்த இன்னொரு லைவ்லேருந்து ஓடிட்டு இருக்கும் பாருடா 5 years பேப்பர் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தானே போட்டது. 5 years பேப்பரா 2021 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. 2 mark 3 mark 5 mark அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதோட ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் போங்க, உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது. ஓகேவா கவலைப்படாதீங்க ஈஸியாக தான் இருக்க போது. பயோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்க போது கவலைப்படாதீங்க. நம்ம நாளைக்கு அதுக்கு ஆன்சருக்கு வந்து நான் டிஸ்கஸ் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். பட் நான் சொல்கிறேன் இது ரிவிஷன் பண்ணிட்டு போங்கடா. 2021 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 5 years பேப்பர் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே அங்கே இன்னொரு லைவ் ஓடிட்டுருக்கும் இல்லையா. ஸோ லைவில் போய் சர்ச் பண்ணி இன்னொரு லைவ் ஓடிட்டுருக்கும். ஸோ அங்கே போய் நான் PDF கொடுத்துருக்கேன். அந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா பயப்படாதீங்க எல்லாம் ஈஸியாக தான் இருக்க போது. ஓகே நம்ம பயந்துட்டோன்னா அவள் தான் வீரனன் அது பயம் இல்லாமல் நடிக்கிறது. ஓகே யாரும் முடியுது. ஓகே சனியை முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நீங்கள் நாளைக்கு போய் எழுதிட்டு வாங்க. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். the widely used diagnostic test for AIDS enzyme linked immunosorbent assay. என்னது? what is enzyme linked immunosorbent assay? ஓகே எஸ் வாட் இஸ் என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பட் அசை? எலிசா அப்படின்னு சொல்லுவோம். எலிசாவோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சோங்க. இது ஒரு சார்பட் அசை, என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பட் அசை. ஓகேங்களா ஓகே அது ரிவிஷன் பண்ணுறது தான் வச்சுக்கோங்க. மிச்சம்லாம் படிங்க. அது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்வி. 5 வருஷமாக ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்வி. அதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நிறைய விஷயம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 5 வருஷம் பேப்பர் படிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிறது அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் தீப்தி மதி அனன்யா தர்ஷினி ஜித் கலக்கிட்டீங்க. ஓகே ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் சி எலிசா இஸ் ரைட் ஆன்சர். enzyme linked immunosorbent assay மறந்துடாதீங்க. ஃபுல் ஃபார்ம் எல்லாத்துக்கும் முக்கியம். the property of normal cells that prevents uncontrollable growth is called. நார்மல் செல்ஸில் வந்துட்டு நம்ம டியூமர் செல்ஸாக வர முடியாது. அதில் வந்துட்டு அந்த அன்கண்ட்ரோலபிள் க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அன்கண்ட்ரோலபிள் க்ரோத் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயம் இருந்துட்டு இருக்கு?
எந்த விஷயம் இருந்துட்டு இருக்கு எஸ் 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 ஒரு செல் இருந்துச்சுன்னா அந்த செல்லுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கான்டாக்ட் இன்ஹிபிஷன் வந்து இருக்கும் ஓகே அந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இருக்கிறதுனால இது டிவைட் ஆனதுக்கப்புறமா இது டிவைட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது ஆனால் அது கேன்சர் செல்ஸை நம்மளால் பார்க்க முடியாது ஸோ ஆப்ஷன் பி கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஓகே சூப்பர் அஜித் அனன்யா ரம்யா தர்ஷினி ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி is the right answer okay option B is the right answer contact inhibition another contact inhibition is the right answer okay last 7 more question metastasis is the most feared property of metastasis பார்த்தோம்னாலே எதுல வருது metastasis பரவக்கூடிய டிசீஸ் உடம்பு ஃபுல்லா பரவக்கூடிய கேன்சர் metastasis is the most feared property of metastasis is the most feared property of பரவக்கூடிய கேன்சர் தான் என்ன சொல்லிருக்கோம் malignant tumors அப்படி நம்ம சொல்லிருக்கோம் malignant tumor option B will be the right answer okay option B malignant tumor is the right answer yes Ajit Deepthi Dashini கலக்கினீங்க ஓகே malignant tumor இல்லனா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல நம்ம இந்த மெட்டாஸ்டாசிஸ் இது பண்ணுவோம் அதாவது ஒரு செல்லை கொண்டுட்டு blood streamல போயிட்டு இன்னொரு அதர் செல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும் சரௌண்டிங் டிஷ்யூஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும் ஓகேவா சோ ஆப்ஷன் B malignant tumors right answer okay அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படி பார்த்தா which technique use strong magnetic field யூஸ் பண்ணிக்கு diagnose பண்ணக்கூடியது detect physiological changes in living tissue magnetic field கொடுத்தாச்சு என்ன கொடுத்தாச்சு magnetic field அப்படி கொடுத்தா என்ன டெஸ்ட் வர போகுது yes Rajit okay magnetic field அப்படி கொடுத்துட்டோம் magnetic field detect the physiological changes in living tissue எது கொடுத்துருக்கு yes MRI scan okay எடுக்கும் இல்லையா MRI scan ஒரு மிஷினுக்குள்ள போயிட்டு அப்படியே தலையை அப்படியே உள்ள விட்டுட்டு இப்படி இருக்கும் ஒரு மிஷினுக்குள்ள வந்து அப்படியே படுக்க போட்டுருப்பாங்க உள்ள கொண்டு போயிட்டு வரதா MRI scan அப்படின்றது ஓகே சோ ஆப்ஷன் சி MRI is right answer ஓகேவா yes Ajit Ananya Madhi Deepthi Dashini கலக்கிறீங்க ஓகேவா yes magnetic resonance imaging ஓகே அதான் magnetic வந்தால MRI தான் யூஸ் பண்ணி magnetic resonance imaging ஓகே லாஸ்ட் 5 more question அடுத்த கேள்வி பார்த்தலாம் yes heroin is chemically known as heroin smack னு சொல்லலாம் வேற என்ன சொல்லலாம் heroin smack னு அப்படினு சொல்லலாம் வேற என்ன சொல்லலாம் smack னு சொல்லலாம் வேற என்ன சொல்லலாம் heroin poppy plant ல இருந்து வரக்கூடிய heroin வந்துட்டு yes poppy plant ல இருந்து வரக்கூடிய heroin நாம எப்படி சொல்லலாம் diacetyl morphine option B diacetyl morphine is the right answer ஓகேவா option B diacetyl morphine super Rajit Deepthi Dashini Madhi கலக்கிறீங்க ஓகேவா so diacetyl morphine heroin is also known as diacetyl morphine option B is the right answer ஓகேவா yes papa was at somniferum cannabinoids ganja as well known as a primary affect body system எந்த body system affect பண்ணுது cannabinoids எதை affect பண்ணுது cannabinoids என்ன சிஸ்டத்தை affect பண்ணுது cannabinoids என்ன சிஸ்டத்தை affect பண்ணுது அப்படின்றது பாத்தீங்கன்னா கார்ட் yes எல்லாம் சொல்லுங்க cardiovascular system okay என்ன சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுது cardiovascular system அஃபெக்ட் பண்ணுது so option B is the right answer okay yeah so எதை அஃபெக்ட் பண்ணுது option B cardiovascular system அஃபெக்ட் பண்ணி விடுது so option B will be the right answer super Dashini Deepthi Madhi கலக்கிடுங்க okay cardiovascular system okay last 3 more questions cocaine interferes with the transport of which neurotransmitter cocaine interferes with the transport of which neurotransmitters acetylcholine serotonin dopamine இல்ல adrenaline cocaine வந்தாச்சு cocaine என்ன பண்ண போகுது நமக்கு happiest hormone எனர்ஜி கொடுத்துட்டியா happiest hormone செக்ரேட் பண்ண போகுது cocaine என்னது அதேதான் ஓகேவா யா எல்லாம் சொல்லுங்க dopamine option C dopamine is the right answer okay option C dopamine increase பண்ணி விடு super Rajit Madhi Dashini Deepthi கலக்கிடுங்க okay so dopamine இதை increase பண்ணி விடு so option C will be the right answer okay option C will be the right answer yes dopamine is the right answer okay அடுத்த கேள்வி last two smoking increases the content of which gas in the blood leading to oxygen deficiency smoking increases the content of which gas in the blood எந்த gas வந்து content அதிகப்படுத்தி விடும் ஸ்மோக்கிங் நல்லா சிகரெட் அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன கேஸ் வந்து இதுல பார்க்க முடியும் உடம்புக்கு நல்லது இல்லாத கேஸ் என்ன கேஸ் இதுல எஸ் கார்பன் மோனாக்சைடு ஆப்ஷன் சி
அது வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து அதிகமாக பார்க்க முடியும். ஓகேவா? கார்பன் மோனாக்சைடு ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு. சூப்பர். தர்ஷினி, மதி, தீப்தி, ரம்யா, ஜித் கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல அதிகமாக பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். எஸ் டக்கன், எஸ் டக்கன். ஓகே, 38th கொஸ்டின் பார்த்தலாமா? 38th கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த காமன் சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் anabolic steroid abuse in females? ஃபீமேல்ஸில் வந்துட்டு anabolic steroid abuse பண்ணும்போது நமக்கு காமனாக பார்க்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னவா இருந்துட்டுருக்கு? காமனாக பார்க்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னவா இருந்துட்டுருக்கு? anabolic steroid abuse in females காமனாக பார்க்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னவா இருந்துட்டுருக்கு? masculinization. ஓகேவா? மெயில் மாதிரி இதாகிறது. ஓகே, மூஞ்சி ஃபுல்லாக தாடி வர்றது, அந்த கிளிட்டோரஸ் வந்து ரொம்ப வைட் லாஞ்ச் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு போல. எஸ் 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா? சூப்பராக மதி, ஜி, தீப்தி, தர்ஷினி, ரம்யா. என்னடா கேட்டிங்க? மனு ஒன்று ஏதோ கேட்டதாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. ஓகே, fine 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 clear 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 clear. So with this we have successfully completed microbes in human welfare. Super Ramya, super. Okay, ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம்டா. ஓகே, we have successfully completed the first chapter of biological human welfare. வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் டே ஆஃப் மை ஸ்கூல் லைஃப் ரொம்ப சங்கடமாக இருக்கா? சரி, பரவாயில்ல. ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி we all have to pass through the situation. எல்லாருமே அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை கடந்து தான் வந்திருப்பாங்க அப்படின்றது. ஓகே, எல்லாருமே அந்த சிச்சுவேஷன்ஸை கடந்து தான் வந்திருப்பாங்க, வேறு வழி கிடையாது. எஸ், ஒரு லைஃப் முடிஞ்சால் தான் இன்னொரு லைஃப் ஆரம்பிக்க போதும். ஓகே, தேர் இஸ் அ நியூ பிகினிங் அட் எவ்ரி எண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. நத்திங் இஸ் எண்ட், எவ்ரி திங் இஸ் அ நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லுவோம்ல. எஸ், பட் ஒரு விஷயம் முடியும் போது நமக்கு அது சோகமாக தான் இருக்கும், பட் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஓகே, ஸோ நாளைக்கு போர்டு எக்ஸாம் எழுத போகிற எல்லா பசங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட்டாக. ஸோ நல்லா எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், கொஞ்சம் ஹார்ட் வந்து இருக்கும் கடைசியாக அந்த ஸ்கூலில் பார்க்குறது, கடைசியாக யூனிஃபார்ம் போடுறது. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 27ஆம் தேதி வந்து இருக்கும். நாளைக்கு பயோ மேத்ஸ் இருக்கும் லாஸ்ட் கிளாஸ். ஓகே, பார்ப்போம். ஓகே, யா, இதுவும் கடந்து போகும். ஓகேவா? பிடிஎஃப் ரெண்டும் ஒன்றா கொடுத்துறேன், கொல்லப்படாதீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் நல்லா படிங்க. ஓகே நான் இப்போ நம்ம அடுத்த சாப்டரான மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் பார்த்துலாம். இதுக்கு ஆன்சர் இருக்குதா இல்லையா? ஸோ மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் பார்த்துலாமா? இதை பார்த்து முடிச்சிட்டோம். நான் இன்னைக்கு சண்டேனால 2 சாப்டர் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா, அப்போ மிச்சம் இருக்க சாப்டர் என்னவா இருக்க போது? ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் மட்டும் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ பார்க்கலாமா? ஷால் வி ஸ்டார்ட் தி மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இப்போ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு எப்படி எதிரியா இருந்துச்சுன்னு பார்த்தோம், அதாவது வில்லனா எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத பார்க்க போறோம். ஏன் பார்த்துலாம் மாட்டேங்கணுங்களா? 5 minutes பிரேக்கா? சரி, பிரேக் எதிர்த்து போயிடலாமா? 45க்கு பார்ப்போமா? சரி, 45க்கு பார்ப்போம். ஓகேவா? 3:45க்கு பார்ப்போம். ஓகே, 5 minutes 10 minutes எடுத்துக்கலாம். இல்லடா தர்ஷினி, இல்லடாமா. அந்த பையன் கேட்டான், ஸ்டார்ட் பண்ணால் முடிச்சிட முடியுமான்னு அப்போவே கேட்டிருந்தான். அதான் நான் அப்போவே சொன்னேன், முடியும்டா, அப்போவே ஸ்டார்ட் பண்ண 1 மாதம் முன்னாடி கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன். இன்னும் 0-0ன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் நான் கேட்டேன். சரி, ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. நம்ம 3:45, இப்போ 3:40 ஆகுதா? நம்ம 3:45க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் இப்போ தண்ணி பிடிச்சிட்டேன்.
யா பார்க்கலாமாடா? ரெடியாக வந்தாச்சு எல்லாருமே. எப்படி ஹீரோவாக ஆட் பண்ணுது, எப்படி வில்லன் எப்படி ஹீரோவாக மாறணுன்றதை பார்த்துலாமா? ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். வந்தாச்சுன்னா 5 ரவுண்ட் போடுங்க. மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரை பார்த்து முடிச்சிருவோம். இது முடித்துட்டோன்னா முடித்து விட்டோம் அப்படின்றது தான். ஓகேவா? கமான்ட்ரா கைஸ், கமான் கைஸ். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரை பார்க்கணும். ஒரு 5 ரவுண்ட் போடுங்கண்ணா. கமான்ட்ரா. அதே மாதிரி செஷன் லைக் பண்ண வேறு பார்த்துட்டு செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. இன்னும் செஷன் லைக் பண்ண வேறு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு 2 மார்க் என்னவா இருக்குன்றதை பார்த்துடலாமா? இரண்டாவது மார்க் என்னவா இருக்க போதுன்னா, ஓகே, why is BOD, biochemical oxygen demand test, considered as an indirect measure for the organic matter in water? BODயில் இருக்கிறது வந்துட்டு நம்ம ஏன் இன்டைரக்ட் மெஷர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? எதனால நம்ம அதை இன்டைரக்ட் மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்? ஏன்னா பிஓடி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அப்படி பிஓடி கம்மியாக இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொல்யூஷனும் கம்மியாக இருக்கும். பிஓடி அதிகமாக இருந்துச்சுன்னா பொல்யூஷனும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? பிஓடி சிம்பிளாக தான். என்னது? பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் வந்து எப்படி இருக்குமா? பொல்யூஷனும், அந்த வாட்டருக்கு பொல்யூட்டர் கண்டென்ட் எப்படி இருக்குமா? அதிகமாக இருக்கும். வாட்டரில் இருக்கிற பொல்யூட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இல்லை பிஓடி வந்து கம்மியாக இருக்குது, பிஓடி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பொல்யூட்டர் கண்டென்ட் எப்படி இருக்குமா? கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு. ஓகே யா ஓகேங்களா கண்ணா? ஸோ BOD test measures the rate of oxygen uptake by microorganisms. அப்டேக் ஆகப்படுது. என்ன? வாட்டர் சாம்பிள். ஒரு வாட்டர் சாம்பிள் வந்துட்டு BOD டெஸ்ட் என்ன பண்ணுது? ஆக்சிஜன் அப்டேக் பண்ணப்படுது அப்படின்றது. Since these microorganisms consume oxygen while oxidizing organic matter and greater BOD indicates a higher amount of organic matter and thus higher polluting potential. அப்போ greater IOD இருந்துச்சுன்னா என்ன இருந்துருக்குமா? higher amount of organic matter வந்து கன்சிடர் பண்ண முடியும். அது நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஹையர் பொல்யூட்டர் பண்ணிட்டு இருக்கு. இதே பிஓடி கம்மியாக இருந்துச்சுன்னா அது அந்த அளவுக்கு பொல்யூட்டர் கிடையாது அப்படின்னு சொல்றது. ஓகேவா? பிஓடி கம்மியாக இருந்துச்சுன்னா அது அந்த அளவுக்கு பொல்யூட்டர் கிடையாது. ஆனால் பிஓடி அதிகமாக இருந்த பட்சத்தில் அது வந்து பொல்யூட்டராக தான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு. ஓகேவா? கிளியர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுதா? Understood. BOD is a test measured rate of oxygen uptake by microorganism in a water sample. Since these microorganisms consume oxygen, என்ன பண்ணுது? consume oxygen பண்ணதுனால அப்போ அதிகமான ஆர்கானிக் மேட்டர் இருக்கு. அப்போ அதிகமான ஆர்கானிக் மேட்டர் இருக்கும்போது BOD அதிகமாக இருக்கும். அப்போ BOD அதிகமாக இருந்துச்சுன்னா வாட்டர்ல வந்து பொல்யூஷனும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போதுன்னா, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, லேப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம்ல, இன் ஹியூமன் ஸ்டொமக். ஹியூமனோட ஸ்டொமக்கில் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவோட ரோல் என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்றான். வாட் இஸ் த ரோல் ஆஃப் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு. பியாண்ட் கன்வெர்ட்டிங் மில்க் டு கர்ட். லாக்டிக் ஆசிட்லாம் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? பால்லேருந்து தயிர் வர்றது தான் நம்ம லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு நமக்கு தெரியும். பால்லேருந்து தயிர் வருது அப்படின்னு நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா? அதே தான் பாலும் தயிர் வருதை விட lactic acid bacteria play a beneficial role in human stomach by checking and inhibiting the growth of disease causing microbes. வயிற்றுல டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் இருக்கா இல்லையான்றதை வந்துட்டு எஸ் கன்வெர்ட் டு மில்க் கர்ட் வந்துட்டு பேசிக்காக லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவோட மெயினான ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அது ஹியூமன் ஸ்டொமக்கில் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்கு இன்ஹிபிட் பண்ணுறது. டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் ஏதாவது இருந்துச்சா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கும் அதை இன்ஹிபிட் பண்ணுறதும் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுறது? அதை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த லேப் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக கூப்பிடக்கூடிய லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா கண்ணா? கிளியர்?
ஓகேவா? ஸோ பியாண்ட் கன்வெர்ட்டிங் ஆஃப் மில்க் ஆசிட் கர்டு இதான் பண்ணுறோம், மில்க் டு கர்டு இவன் தான் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி பிளேஸ் அண்ட் பெனிஃபிஷியல் ரோல் இன் த ஹியூமன் ஸ்டொமக் பை செக்கிங் அண்ட் இன்ஹிபிட்டிங் த growth disease causing microbes. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்துலாம். டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் வைன் அண்ட் விஸ்கி. வைன் அண்ட் விஸ்கியோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? Both are produced via fermentation of malted cereals and fruit juice by yeast. However, wine is produced without distillation, whereas whiskey is produced the distillation for the fermented broth அப்படின்னு சொல்லிருப்போம். அதாவது பீர் அண்ட் வைன் அப்படின்றது மாறி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போலியா. வித் டிஸ்டிலேஷன் அப்படின்னு நம்ம இதில் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஆல்கஹால் கண்டென்ட் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம டிஸ்டிலேஷனோட பண்ணுறோமோ, வித் டிஸ்டிலேஷனோட நம்ம இதெல்லாம் பண்ணுறோமோ, வித் டிஸ்டிலேஷன் பண்ணுறோம் இல்லையா, டிஸ்டிலேஷன் பண்ணி பண்ணுறத ஃபெர்மெண்டட் ப்ராசஸில் டிஸ்டிலேஷன் பண்ணி பண்ணுறது வந்து எப்படி இருக்குன்னா ஆல்கஹால் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதில் வந்துட்டு ஆல்கஹால் கண்டென்ட் வந்துட்டு எப்படி இருக்குமா, அதிகமாக இருக்கும். இதுவே வித்தவுட் டிஸ்டிலேஷன் இல்லாமல் பண்ணுறது, டிஸ்டிலேஷன் இல்லாமல் பண்ணுறதுல ஆல்கஹால் கண்டென்ட் வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த விஸ்கி பிராண்டி ரம்மெல்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் இதில் வருது. விஸ்கி பிராண்டி அதெல்லாம் நம்ம ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். ரம்மு அதெல்லாம் சாப்பிட்டா அப்படியே போதை அப்படியே ஏறும். ஆனால் பியர் வைன்லாம் அது அவ்வளோ இருக்காது. அப்போ பியர் வைனில் எப்படி பண்ணுறோம், வித்தவுட் டிஸ்டிலேஷன் தான். ரெண்டுமே ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறது ஆஃப் மால்டர் சீரியல்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் தான். பட் வித் டிஸ்டிலேஷனோட பண்ணது ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய விஸ்கியும், வித்தவுட் டிஸ்டிலேஷனோட பண்ணுறது ஆல்கஹால் கண்டென்ட் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த வைனும் பியரும் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, கிளியர்? அண்டர்ஸ்டாண்டட். எஸ் டா கண்ணா. ஓகேவா கண்ணா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? Identify the specific microbial sources and the medicinal applications of strains. Identify a specific microbial sources and medical applications of strains அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது ஸ்ட்ரெயின்ஸை பற்றி சொல்கிறோம். ஓகேவா சார்? வந்துட்டீங்களா? நல்லது. ஓகேவா? ஸ்டாட்டின்ஸ் அப்படின்றது ஈஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? பிளட்டில் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். என்ன கன்சிடர் பண்ணுவோம்? பிளட்டில் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம். ஓகேங்களா? எஸ், பிளட்டில் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட் நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம். ஸ்டாட்டின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த ஈஸ்ட் Monachus purpurus. Okay, yeast is produced by Monachus purpurus and they are used as a blood cholesterol lowering agent because they competitively inhibit the enzyme responsible for the cholesterol synthesis. Because they competitively inhibit பண்ணி என்ன பண்ணிடும், inhibit பண்ணி விட்டுரும். ஓகேவா? Monachus purpurus எஸ் ஈஸ்ட்லேருந்து அடுக்கப்படுது. எது ஸ்டாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்ன பண்ணுது, பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கம்மி பண்ணுது. பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை வந்து தலைவன் என்ன பண்ணி விட்றான், கம்மி பண்ணி விட்றான். ஓகே, குறைச்சி விட்றான். Statins are produced by yeast Monachus purpurus. They are used as a blood cholesterol level. ரொம்ப முக்கியம். Blood cholesterol lowering agent because they competitively inhibit the enzyme responsible for the cholesterol uptake. ஓகேவா? cholesterol synthesis பண்றது நம்ம inhibit பண்ணி விடுறோம் அப்படின்றது. ஓகே, அதனால அது மெயின் தான் statins அப்படின்றது இருக்கு. ஓகே, clear. Yes தர்ஷினி அஞ்சித் சூப்பர் இருக்கணும். யா அதே ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்துலாம். அடுத்த क्वेश्चन வரும்னா how does the bacterium Porphyriobacteria shermani contributes a characteristics of Swiss cheese. Shermani bacteria. Where is my Shermani? Chutney Shermani அப்படின்னு பண்ண எத்தனை பேர் நண்பன் படம் பார்த்தீங்க, அதில் வரக்கூடியது. ஓகேவா? Porphyriobacteria shermani. ஓகேவா? ஷெர்வானி கேட்டிருக்கீங்க. வேர் இஸ் மை ஷெர்வானி, சட்னி ஷெர்வானி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த யார் அவர் பேர் கூட தெரியுது, கழுதன் அப்படின்னு விஜய் சொல்லுவார், அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது. என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்விஸ் சீஸில் இருக்கக்கூடிய லார்ஜ் ஹோல்ஸ், அதுதான் ஸ்விஸ் சீஸில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஹோல்ஸ். நம்ம இதில் டாம் அண்ட் ஜெர்ரிலாம் ஒரு சீஸ் காட்டுவாங்க தெரியுமா, அவ்வளோ பெரிய சீஸ், அதான் நம்ம ஸ்விஸ் சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் கூட லார்ஜ் ஹோல்ஸ் தான். ஓகேவா? இந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் a large amount of carbon dioxide gases during the ripening. வந்து பழுக்கிற ப்ராசஸ், பழுக்குது நம்ம சொல்றோம் ripening process அப்போ which results in the characteristics of large holes found in the Swiss cheese. அப்போ கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு அதிகமான அமௌண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா இந்த பாக்டீரியா. எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுமா, அது வந்துட்டு ரைப்பனிங் ப்ராசஸ் இருக்கும்போது, அது வெனிசன் ரைப்பனிங் ப்ராசஸ் அப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. அப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹோல்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஃபவுண்ட் இன் ஸ்விஸ் சீஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, கிளியர்?
Understand. As a unique tester, fermentation, yes, Rajit and Dashini. Okay, va? Sharmani. Nade Porphyria bacterium Sharmani. அது ஷர்மானி இது ஷர்மானி. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். டிஃபைன் ஃப்ளாக்ஸ் என்னது ஃப்ளாக்ஸ்னா என்னது அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரே நிமிஷம்டா ஃப்ளாக்ஸ். ஓகே 2 minutes ரெடி. Just give me a minute. I will be back in 2 minutes. அதுக்குள்ள ஃப்ளாக்ஸ் என்னன்னு சொல்லிடுவி.
வந்தாச்சு. அப்படியே டிஎஸ்எஸ்என் நம்ம வந்து அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம் மேடம். அப்படி எல்லா இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்க்கும் தனியாகவே நான் எடுத்திருக்கேன் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ்க்கு எல்லாமே. அது இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் இயர் டிஸ்கஸ் பண்ணும்போது போன சண்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஃப்ளாக்ஸ்? நான் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் எடுத்து கொடுத்துருந்தேன். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் நான் எப்படி நான் ஸ்டேட் போர்டுக்கு போயிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ரெக்கார்டாக கொடுத்துருவேன். ஓகே, லைவ் போனோன்னா ரெக்கார்டாக நான் கொடுத்துருவேன். ஓகேவா, இன்றைக்கே கொடுத்துட்றேன். Flocs are mass of bacteria associated with fungal filament. Flocs வந்தாச்சுனது bacteria fungal filament associated ஆயிட்டு இருக்குது, form a mesh like structure and they have essential secondary treatment for consuming organic matter in the effluent and consuming organic matter in the effluent. They are essential in the secondary treatment. Secondary treatment க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது நீங்க சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா, secondary treatment the organic matter in the effluent நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். Okay, so that is called as a flocs. Flocs is associated with a fungal filament that forms a mesh like. Fungal filament associated with mesh like formation which is essential for the secondary treatment consuming organic matter that is a effluent. Okay, clear. Okay, அடுத்த question பார்த்தலாம். Why are bottled fruit juice from the market clearer than the homemade ones? Why are bottled fruit juice from the market clearer than the homemade one? Homemade one விட எதனால bottled juice வந்து clearer-ஆ இருக்கு அப்படின்றது கேட்டிருக்கேன். ஓகேவா, commercially bottled juice are clarified through use of specific enzyme namely pectinase and proteases. Pectinase என்ன பண்ணும்? pectin broke பண்ணும். ஓகே, which break the pulp and the fiber that make homemade juice cloudy. அதான் homemade juice cloud பண்றது. ஓகே, கமர்ஷியல் பாட்டில் ஜூஸை விட எதனால மார்க்கெட் வந்து கிளியராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? கமர்ஷியல் பாட்டில் ஜூஸில் வந்துட்டு கிளாரிஃபைடு த்ரூ த யூஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் என்சைம் நேம்லி பெக்டினேஸ் அண்ட் புரோட்டியேசஸை யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ண போது? பிரேக் டவுன் பண்ண போது. என்னது? ஃபைபரையும் பல்ப் கண்டென்ட்லையும். ஓகே, ஃபைபரையும் பல்ப் கண்டென்ட்டையும் என்ன பண்ண போது? பிரேக் டவுன் பண்ண போது அண்ட் மேக் ஹோம் மேட் ஜூஸ் கிளவுடி அண்ட் மேக் த ஹோம் மேட் ஜூஸ் கிளவுடி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா கண்ணா? கிளியர். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, எதனால வீட்டில் எடுக்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஜூஸோட பாக்கெட்டில் ஃப்ரூட்டி, அதை நம்ம வீட்டில் மாங்காய் ஜூஸ் அடைச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது நம்ம ஃப்ரூட்டி இல்லை மாசா வாங்கி வேறு ஸ்லைஸ் வாங்கி குடிச்சோம் அது வேறு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அந்த என்சைம்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால தான். ஓகேவா? எஸ், யா, they reduce bout. எஸ் டக்குனு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் மெத்தனோஜன்ஸ் அண்ட் வேர் ஆர் தே காமன்லி ஃபவுண்ட்? வாட் ஆர் மெத்தனோஜன்ஸ் அண்ட் வேர் ஆர் தே காமன்லி ஃபவுண்ட்? வாட் ஆர் மெத்தனோஜன்ஸ்? மெத்தனோஜன்ஸ்னா என்ன? நம்ம ருமினன்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னால் கவு டங்கில், ஓகேவா, கவோட வயிற்று பகுதியில் பார்க்க முடியும். அந்த கவு டங்கில் இருந்து மீத்தேன் கேஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்கே பார்க்க முடியும்? மெத்தனோஜன்ஸ் கவு கட்டில் வந்து பார்க்க முடியும். Methanogens such as methanobacteria are anaerobic bacteria that produce methane, carbon dioxide and hydrogen. ரொம்ப முக்கியம்டா மெத்தனோஜென்ஸ்னாலே இந்த மூணு தான் 1 மார்க்ல கூட கேட்கலாம். என்னது? மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு and hydrogen. மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு and hydrogen. ஓகேவா? Yeah, rumen of cattle. Okay, they are found in a anaerobic sludge on the sewage treatment plant and rumen of cattle. Okay, rumen of cattle liyum sewage treatment plant, primary treatment, biological treatment அப்படி பாப்போல அந்த treatment plant லயே நம்ம பார்க்க முடியும் அப்படினா. ஓகேவா? Methanogens, methanobacteria are anaerobic bacteria that produce methane, carbon dioxide and hydrogen. Methane, carbon dioxide and hydrogen. They are found in an anaerobic sludge of the sewage treatment plants as a rumen of cattle பார்க்க முடியுது. ஓகே, மெத்தனோஜன்ஸ்னால மீத்தேன் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஓகேவா? ப்ரெசென்ட் ஆல்சோ ப்ரெசென்ட் அனாரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர். எஸ், அதில் பார்க்க முடியும். அது அனாரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்லையும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? அது நம்ம இன்டெட்டில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து 5 மார்க்கில் இருக்கும், அது படிக்கும்போது பார்ப்போம். கிளியர்? ஓகே, புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அ இனோகுலம் ஆர் ஸ்டார்டர் in curdle milk production? அப்படின்னு இனோகுலம் ஆர் ஸ்டார். இனோகுலம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு இனோகுலேட் பண்ண போகிறாங்க தானே அர்த்தம். ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று சேர்க்க போகிறாங்க தானே அர்த்தம். அதே தான். ஓகேவா? a small amount of curd added to the fresh milk act as a inoculum containing millions of lactobacillus bacteria. ஊற வைக்கிறது. என்னது? தயிரை ஊற வைக்கிறதானே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஊற வைக்கிறதா சொல்லுவோம். என்னது? ஐயோ, ஊற வைக்கிறது இல்லைடா, உரைய வைக்கிறதா. ஐயோ, என்ன சொல்லுவோம்? நம்ம ப்ராசஸ் சொல்லுவோம், தமிழில் சொல்லுவோமே.
டக்குன்னு அதாவது பாலில் வந்து ஒரு கேர்டை போட்டு வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், கேர்டு ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ஊற வைக்கிறது வேறு, ஊற வைக்கிறதா சொல்லுவோம், ஓரம் வைக்கிறதா அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. வீட்டில் சொல்லுவாங்க தெரியுமா, கேர்டை வந்து இது ஊற வச்சுருக்கேன்டா அப்படி எடுக்காதரா அப்படி. அது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மில்கில் ஒரு ட்ராப் ஆஃப் கேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஒன் ட்ராப் ஆஃப் கேர்டை வந்து போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா அதையும் மாற்றி விட்டுரும் அப்படின்னு. at suitable temperature these bacteria multiply and producing acid that coagulate and partially digest the milk protein. மில்க் ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணிட்டு என்ன மாற்றி விட்டுருது, அதை கேர்டாக வந்து மாற்றி விட்டுருது அப்படின்னு சொல்லி. உரைய வைக்கிறதா சார்? இந்த சாப்டரில் எவ்வளோ மார்க்? அப்படிலாம் சொல்ல முடியாதுடா, இதெல்லாம் நீட் எக்ஸாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓகே. பட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 5 மார்க் வர வரைக்கும் இருக்குண்டா ஓகேவா. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது, நான் இது போடுறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம அதில் பார்த்துருந்தோம் ஓகே. அப்படி மாறி போடுறது நம்ம பார்த்துருந்தோம். நான் வந்துட்டு CBSE கொஸ்டினுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் PDF கொடுத்துட்றேன்டா ஓகே. நான் இதை கொடுத்த மாதிரி கொடுத்துட்றேன் ஓகேவா. ஏன்னா அதுக்கு மட்டும் அப்படி போயிட்டுருக்கு. இப்போ கடைசி நேரத்தில் உங்களுக்கு நான் போனலையா, ஸோ இன்றைக்கி அது போட்டோம், நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொடுக்க பார்க்குறேன் ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பாலில் வந்துட்டு நம்ம ஒரு கேர்டை போட்டுட்டு அதை நம்ம ஃபுல்லாக மாற்றுவோம் தெரியுமா, ஒரு கேர்டாக மாற்றுவோம் தெரியுமா, அதான் அந்த ப்ராசஸ் தான் இந்த இனோகுலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே. கிளியர்? உரம் ஊற்றுறது, ஊற்றுறது கரெக்டா, உரம் ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தர்ஷினி ஓகேவா. உரம் ஊற்றுறதுன்னு அப்படி நம்ம ஊர் பக்கம் சொல்லுவோம் ஓகேவா. உரைய வைக்கிறதுன்னு சொல்லுவோம் சம்டைம்ஸ், உரம் ஊற்றுறது லைக் தர்ஷினி உரைய வைக்கிறது, உரம் ஊற்றுறது ஓகே. உரம் ஊற்றுறது ஓகேவா, உரம் ஊற்றுறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே. அப்படின்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் இருக்கும், அந்த பாலில் வந்து என்னது கேர்டு போடுவான், ட்ராப் ஆஃப் கேர்டு போட்டுரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய லாக்டோபாசிலிக் பாக்டீரியா என்ன பண்ணி விட்டுரும், அந்த மில்க் ப்ரோட்டீன் எல்லாமே டைஜஸ்ட் பண்ணி அதை என்ன மாற்றிடும், கேர்டாக மாற்றிடும் அப்படின்றது. அதை என்ன மாற்றிடுமா, கேர்டாக மாற்றிடும். நல்லவனா தானே கெட்டவனா மாற்றி விட்டுரும் அப்படின்றது ஓகே. கிளியர்? எஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா. நேம் த ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் டிஸ்கவர்ட் அண்ட் சயின்டிஸ்ட் ஹூ அப்சர்வ்ட் இட். ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் எதுடா? குழந்தைய கேட்டாலும் சொல்லும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் யாருன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லணும். ஏன்னா இந்த பெனிசிலின் எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஆக்சிடென்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சா? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் after observed that a mold penicillium notatum inhibiting the growth of staphylococcus bacteria. இதில் staphylococcus bacteria கழுகாமல் வச்சிருந்தாரு தலைவன் கழுகாமல் வச்சுட்டு இருக்கும்போது பார்த்துருக்காரு. ஓஹோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு ஓகேவா. பெனிசிலின் ஓகே சூப்பர். யார் கண்டுபிடிச்சிருக்காரு? நம்ம CSK டீமோட கோச் யாராக இருக்காரு? ஃப்ளெமிங் ஓகே. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளெமிங் தான் கண்டுபிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓகே. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இன்னைக்கு என்ன நாள்? 22 மார்ச். இன்னைக்கு தானே ஏதோ ஒரு மேட்ச் இருக்குன்னாங்க, பழைய சிஎஸ்க்கும் புது சிஎஸ்க்கு மேட்ச் இருக்குன்றாங்க. பட் அதில் நம்ம டிவியெல்லாம் போட மாட்டாங்க, நேரில் போட தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் ஆஃப் பெனிசிலின் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. யார் கண்டுபிடிச்சிருக்காரு? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு ஓகேவா. எதில் கண்டுபிடிச்சிருக்காரு? ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியா ஓகே. கிளியர்? growth model of staphylococcus bacteria அந்த கரெக்ட் அப்சர்வ் பண்ணுங்க. சூப்பர் தர்ஷினி and Sijit. yes டகனல் ஓகேவா. சூப்பர். and with this we have completed the 2 mark 2 மார்க்குகளை நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி விட்டோம். அண்ட் இப்போ நம்ம 3 மார்க்கை நோக்கி போக போகிறோம். 2 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். and we are moving on to the 3 mark. yes 1945 குல் பிளேஸ் கொடுத்துருங்க. அதே தான் அப்படி இருக்கணும், அப்படி வைக்கிறது ஓகேவா. அப்படி இருக்கணும். சூப்பர். ஸ்டார்ட் பண்ணலாமா? 3 மார்க் பார்த்துலாமா? 3 மார்க் பார்த்துலாமா? ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். ஃபயர் தூங்கிட்டீங்களா சார்? 4 மணி ஆச்சு சார். நல்லா சண்டே சாப்பாடு சாப்பிட்டு, அதாவது உங்களுக்கு ஒன்று விஷயம் தெரியுமா தெரியாதுடா ஓகே. கடைசி எக்ஸாம் படிக்கவே தோணுது எப்போவுமே அப்படிதான். இது கடைசி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி பண்ண போகிறோம், அது IPL வேறு ஆரம்பிக்க போகுது, அது லீவ் வேறு இருக்க போகுது. எஸ் அதுக்கப்புறம் நமக்கு இது காலேஜ் பார்க்கணும், நீட்டு ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் இருந்தாலும் கூட போர்டு எக்ஸாம் முடிய போகுது, ஸ்கூல் லைஃப் முடிய போகுதுன்னா இந்த லாஸ்ட் எக்ஸாம் வந்தாலே, அது லாஸ்ட் எக்ஸாம் பக்கத்து நாள் வர படிக்கவே தோணாது. நாடா எப்படா முடியவே முடியாதாடா. இன்றைக்கி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி தான் இருப்பாங்க ஓகே. நாளைக்கு இந்நேரம் முடிஞ்சிருக்கும், நாளைக்கு இந்நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், நாளைக்கு இந்நேரம் வந்துட்டு நான் அங்கே அவளை மீட் பண்ணிட்டு இருப்பேன், நாளைக்கு இந்நேரம் நான் அந்த படத்துக்கு போயிட்டு இருப்பேன், நாளைக்கு இந்நேரம் இங்கும் சாப்பிட்டு இருப்பேன், நாளைக்கு இந்நேரம் நான் கிரௌண்டில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஓகே. ஜஸ்ட் 24 மணி நேரம் போகிறதுக்கு அவனுக்கு 24 வருஷம் போகிற மாதிரி இருக்கும். அந்த முன்னாடி நாள் வரக்கூடியது ஓகே. எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கும். வாட் டு டூ? தூங்கலையா? ஓகே நல்ல விஷயம். எல்லா ஸ்கூல் முடிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்கூல் முடிய போகுதுன்னு வருத்தம் இருந்தாலும் கூட அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கே இது இருக்குது. அதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஸ்கூல் முடிய போகுது, என்ன பண்ணுறோம், ஐயோ அதாவது அந்த என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் என்ன ஆக போகிறோம் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. முடிய போகுது, அது ஆக போகுது, இதாக போகுது, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்துருப்பாங்க ஓகே.
பட் ஃபேக்ட் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஒன்றும் இதெல்லாம் நம்ம ஒன்றும் பேசலாம் முடியாது, ஒன்றும் பண்ணலாம் முடியாது. அது அப்படியே போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லையா. ஸோ லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய வேலைகள் இருக்குது இல்லையா. என்ன சார் வேலை அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஐபிஎல் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீட் ப்ரிப்பேர் பண்ணோம், காலேஜ் இருக்குது. ஸோ அது நல்ல விதமாக ஒரு இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஸ்டேட் போர்டு முடிச்சிருவாங்க. அடுத்து 27 நீங்களும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே வாங்கண்ணா, சூப்பர். இப்போ 3 மார்க்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். யா Describe the mechanism that action and the sources of cyclosporin A. What is cyclosporin A அப்படினது பாத்தீங்கன்னா இப்போ வந்திருப்பல ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா. Fungus is a produce trichoderma polysporum ஆல produce ஆகுற cyclosporin A. It is used as a immunosuppressive agent for patients who have undergone organ transplantation to prevent their immune system from rejecting their new organ. இம்யூனோசப்ரஷன் யூஸ் பண்ணுவோம், இம்யூனோசப்ரஷன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன லெசனில் பார்த்துருந்தோம் இல்லையா. இம்யூனோசப்ரஷன் பார்ப்போம். இம்யூனோசப்ரஷன் சாப்பிடுவாங்க யாரெல்லாம் வந்துட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு, கிட்னி நாட் ஒன்லி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், எந்த ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இம்யூனோசப்ரஷன் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் சைக்ளோஸ்போரின் ஏ அப்படின்றது ஒரு ஃபங்கஸ் ட்ரைகோடர்மா பாலிஸ்போரத்தில் நம்ம எடுக்கிறோம். எதனால் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் எல்லாம் இம்யூனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அது போடுவாங்க. அது இம்யூனோ சப்ரசண்டாக வந்து ஆட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா. ஸோ ஒன் ஆஃப் த இம்யூனோ சப்ரசன் தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிருக்கோம், சைக்ளோஸ்போரின் ஏ. அது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஃபங்கஸ் ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் எங்கேருந்து எடுக்கிறாங்க, ட்ரைகோடர்மா பாலிஸ்போரத்துலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா. ட்ரைகோடர்மா டெர்மா ஓகேவா. ட்ரைகோடர்மா பாலிஸ்போரத்துலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க, மறந்துடாதீங்க. ஓகே, கிளியர். அண்டர்ஸ்டுட். எஸ், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. யா, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா. புரிஞ்சுதா அது புரிஞ்சுதா. தண்ணி குடிங்க, அடிக்கடி தண்ணி குடிங்க. Stay hydrated, always stay hydrated. Okay, the next question. Explain the biological significance of baculoviruses. It is integrated pest management. Baculoviruses and is integrated pest management. Okay, another most of the baculoviruses are for biocontrol belongs to the genus nucleopolyhedroviruses. What is nucleopolyhedroviruses? They are species specific. Species specific narrow spectrum insecticides that do not harm non-targeted insect. அதே மாதிரி தான் mammals, birds or fish making them ideal for the ecological sensitive areas. அப்படின்றது BT காட்டன் அப்படி ஒரு காட்டன் படிச்சிருப்போம். அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுல இருந்து நம்ம எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் BT காட்டன். அந்த BT காட்டன் படிக்கும்போது சொல்லியிருந்தேன், அது வந்து ஒரு டார்கெட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்றது. அதாவது இந்த பூச்சி வந்தால் மட்டும்தான், அதாவது இந்த பூச்சி அந்த காட்டனை சாப்பிட வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அது கொல்லுமே தவிர வேற எந்த பூச்சி வந்தாலும் கொல்லாது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேவா. அது ஒன்று பார்த்து எஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதே தான் இங்கே என்ன சொல்லிருக்கோம், நியூக்ளியோபாலிஹைட்ரோ வைரஸில் இருக்கக்கூடியதை இது என்ன சொல்லிட்டு இருக்கான், ஒரு டார்கெட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நான் டார்கெட் ஆர்கானிசத்தை கொல்லாது, நான் டார்கெட் இன்செக்ட் வந்தாலும் கொல்லாது, அது மேமல்ஸாக இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது, பேர்ட்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அதான் பேக்குலோ வைரஸ் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது பர்டிகுலர் வைரஸ் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பூச்சி தான் அதிகமாக இருக்குது, இந்த பூச்சியால தான் எனக்கு இந்த கிராப்லாம் நாசமாக போகுது, இதனால தான் இந்த கிராப்லாம் நாசமாக போகுது அப்படின்னு நம்ம படிக்கும்போது ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டுமே கொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அந்த பேக்குலோ வைரஸாக இருந்துட்டு இருக்கு. அதோட ஜீனஸ் தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம், நியூக்ளியோபாலிஹெட்ரோவைரஸ் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். நியூக்ளியோபாலிஹெட்ரோவைரஸ் அது நம்ம கன்சிடர் பண்றோம். கிளியரா? கிளியர். Yeah, birds. Yes, Bacillus thuringiensis, BT cotton. Bacillus thuringiensis துரும்பா இருக்கணும் தலைவா அப்படின்னு, இரும்பா இருக்கக்கூடாது, இரும்பு மனம் கொண்ட துரும்பு மனிதண்டா அப்படின்னு சொல்லுங்க. இரும்பு மனம் கொண்ட துரும்பு மனிதண்டா அப்படின்றது. ஓகே, கிளியர் அடக்கணா. ஓகே, யா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுதுன்றதை பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் வரும்னா, how do ladybirds and dragonfly act as a biocontrol agent? How do ladybirds and dragonfly act as a biocontrollable agent? லேடி பேர்ட், டிராகன் ஃப்ளை கேள்விப்பட்டிருக்கீங்க. மழை பெஞ்சிருச்சுன்னா வந்துடும். ஓகேவா,
டிராகன் ஃப்ளை எதை சொல்லுவோம்? டிராகன் ஃப்ளையோட தமிழ் நேம் என்ன? மழை பெய்யும்போது வருமே. டிராகன் ஃப்ளையோட தமிழ் நேம். வாட் இஸ் த தமிழ் நேம் ஆஃப் டிராகன் ஃப்ளை? என்ன ராகண்ணா? டிராகன் ஃப்ளையோட தமிழ் நேம் என்ன? தமிழில் நம்ம எப்படி சொல்லுவோம் டிராகன் ஃப்ளையை? டிராகன் ஃப்ளை. டிராகன் ஃப்ளைனால எனக்கு அது மதர் தான் ஞாபகம் வருதுன்னு இருக்கா யாருக்காது? தும்பி. தட்டுப்பூச்சி. தும்பி தட்டுப்பூச்சி. ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பயோ கண்ட்ரோலபிள் ஏஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாச்சா ஒன்றும் இல்லை. ஓகேவா? எப்படி இருக்குதுன்னா தீஸ் இன்செக்ட் ரிலே ஆன் த நேச்சுரல் ப்ரிடேஷன். த லேடி பேர்ட் அதாவது ரெட் ராங் பிளாக் மார்க்கிங் சர்க்கிள் இஸ் யூஸ் டு கெட் ரிட் ஆஃப் எஃபிட்ஸ் while the dragonflies are used to control mosquito population. இது வந்து நம்ம நேச்சுரல் ப்ரிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? நேச்சுரலாக ப்ரிடேஷன் இருக்குடா. கொசுவெல்லாம் நீ கொசு மருந்து தான் போட்டு கொள்ளணும்னு அவசியம் இல்லைடா. ட்ராகன் ஃப்ளைஸை விட்டாலே ட்ராகன் ஃப்ளைஸை சாப்பிட்டு கொண்டுடா. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? எஸ், தும்பி தான். ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை வந்து ஓவர் கம் பண்ணணும். இல்லை வந்து டக்குன்னு அழிச்சு விட்டணும்னு சொல்லிட்டு யார் ப்ரிடேட்டராக இருக்கா, இங்கே யார் ப்ரிடேட்டராக இருக்கா கொசுவுக்கு, ட்ராகன் ஃப்ளை தான் ப்ரிடேட்டராக இருக்குன்னா அது ப்ரிடேட்டராக கொண்டு வரும் அந்த மருந்தை போட்டுருக்கு. அதனால நேச்சுரல் ப்ரிடேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இன்செக்ட்ல என்ன நேச்சுரல் ப்ரிடேஷன் பார்த்துக்கோங்க. லேடி பேர்டு யாருக்கானதுன்னா எஃபிட்ஸ் அண்ட் லேடி பேர்ட் எஃபிட்ஸ், அதேமாதிரி ட்ராகன் ஃப்ளை வந்துட்டு மஸ்கிட்டோ. சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். ஓகேவா? கிளியர்? சூப்பர். பிடிச்சிருக்கீங்களா? சின்ன வயசில் தும்பி பிடிச்சிலாம் இருக்கீங்களா யாராவது? இந்த மழை பெய்யுது அப்படின்றத பார்க்கும்போது அப்படியே பறந்து வந்து உட்காரும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை பிடிச்சி உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் விளையாடிருக்கீங்களா யாராவது? பிடிக்க ட்ரையாவது பண்ணிருக்கீங்களா? அந்த தும்பியை பிடிக்கிறதுல போதும் அது வீட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிச்சுன்னா அது ஓகே, அது பரவாயில்ல. ஓகே, ஒரு வெளி காட்டில் வந்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணுறது படாதபாடு படுவோம் போடுங்க. அதெல்லாம் ஒரு காலம் இல்லையா? பிடிச்சது இல்லையா? ஓகே, நல்லது. பிடிக்கலாம், நல்லது. பிடிச்சாலும் சில பேர் விட்டுருவோம், டக்குன்னு விட்டுரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா டீடைல் த ரோல் ஆஃப் மெத்தனோஜன்ஸ் இந்த நியூட்ரிஷன் ஆஃப் கேட்டில். ஓகே, அதோட ரோல் என்ன? மெத்தனோஜன்ஸோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். மெத்தனோஜன்ஸோட ரோல் என்ன அப்படின்றத கேட்டிருக்கேன். ஓகே, என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டில் கன்சியூம்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் செல்லுலோசிக் மேட்டர். புல்லு அதுக்கு இது கண்டதெல்லாம் சாப்பிட்டு இருக்கும். ஓகேவா? விச் என்ஸ் அப் இந்த ரூமெண்ட், அது ரூமெண்ட் வந்து என்ஸ் அப் ஆயிருது. அந்த மெத்தனோஜன்ஸ் present in the hair help down to break down the cellulose matter. அது நிறைய செல்லுலோஸ் மேட்டர் சாப்பிடுறாக்கன்னா அது வந்து எங்கே போய் உட்காந்துட்டு இருக்கு? அதோட வயிற்றுல ரூமெண்ட்ல போய் உட்காந்துட்டு இருக்கு. அந்த செல்லுலோஸ்டிக் மேட்டரை பிரேக் டவுன் பண்றதுக்காக யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரான மெத்தனோஜன்ஸ் வரா. ஓகேவா? விச் இஸ் வைட்டல் ஃபார் த கவ் நியூட்ரிஷன்ஸ். அது பிரேக் டவுன் பண்ணாதான் அது செல்லுலோஸ் தான் சாப்பிடுது. அப்போ அது பிரேக் டவுன் பண்ணாதானே இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஃபுட்டை சாப்பிட்றத அந்த ஃபுட்டை வந்து நான் பிரேக் டவுன் பண்ணி டைஜஸ்ட் என்சைம்லாம் பிரேக் டவுன் பண்ணி நம்ம உடம்புக்கெல்லாம் போனால் தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி தான் அதுக்கு ஃபுட் பிரேக் டவுன் பண்ணால் அதுக்கு கவ் நியூட்ரிஷன்ஸ் கிடைக்க போகுது. அண்ட் ப்ரொவைட் த அனிமல்ஸ் வித் டைஜஸ்டிவ் காம்போனன்ட்ஸ் ஃப்ரம் த plant matter and provide the animals the digestive component of the plant matter. அதனால தான் அதெல்லாமே தான் மெத்தனோஜன்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. மெயினா மெத்தனோஜன்ஸ் என்ன ஆக்ட் பண்றது? பிரேக் டவுன் பண்றது. எதை பிரேக் டவுன் பண்றது? செல்லுலோசிக் கண்டென்ட். நம்ம கவ் சாப்பிடக்கூடிய கேட்டில் சாப்பிடக்கூடிய செல்லுலோசிக் கண்டென்ட்டை வந்துட்டு பிரேக் டவுன் பண்றதுக்கு. yes to improve the digestion in the cattle rumen. digestion improve பண்ணும். அதே மாதிரி செல்லுலோசிக் கண்டென்ட் இருந்தாலும் அதையும் என்ன பண்றதுக்கு? பிரேக் டவுன் பண்ணுறது. சாப்பிடக்கூடிய செல்லுலோசிக் கண்டென்ட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தனோஜன்ஸ் இன் ரூமன் ஆஃப் கேட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றோம். ஓகே, கிளியர். அதுதான் த ப்ராசஸ் ஆஃப் மெத்தனோஜன்ஸ் இன் ரூமன் ஆஃப் கேட்டில். புரிஞ்சுதா? பயோகேஸ்லாம் எடுப்போம். கவு டங்க்லேருந்து பயோகேஸ் தான் எடுப்போம். ஓகேவா? இந்த காலத்தில் அதான் நம்ம மிஸ் பண்ணுறோம். இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயோகேஸ்க்கு அதிகமாக டிமாண்ட் போயிட்டுருக்கான். அதாவது எல்பிஜி எல்லாம் எப்போ வந்துட்டு விலை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சோ அப்போலேருந்து பயோகேஸ் வந்து அதிகமாக இதாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, போர் நடந்துட்டு இருக்கிறதுனால என்னென்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு பாருங்க நாட்டில். நம்ம வாழ்கிறதுக்கு பிளான் பண்ணால் சில பேர் சாகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். இதெல்லாம் எதுக்கு? What is streptokinase and why is referred to as a clot buster? ஸ்டெப்டோகைனஸ்னா என்ன? அது ஏன் நம்ம கிளாட் பஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்கோம். பேசிக்காக கொடுத்துனா கிளாட் பஸ்டர். கிளாட் என்ன போது? கிளாட் எங்கே வரும்? அடப்பில் வரும். அப்போ அடப்பில் வர கிளாட்டை வந்து பஸ் டப்புன்னு வெடிக்க வைக்கிறது. ஓகே, வெடிக்க வச்சு சத்து போயிடுவாங்க சார், அப்படி இல்லை. ஓகே, நல்லதுக்காக தான். ஓகே,
clot buster அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா streptokinase is produced by the bacteria streptococcus streptokinase streptococcus தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி பார்த்தோம் after modified by genetic engineering modify பண்ணிட்டு it is used medicinally to dissolve the blood clot in vessels blood clot heartல clot இருக்கு block இருக்கு அப்படி சொல்லுவோம்ல அந்த blood clot in vessels வந்துட்டு dissolve பண்றதுக்கு ஓகேங்களா blood clot in patients who have suffered from a myocardial infarction heart attack தான் நம்ம சொல்லுவோம் ஓகேவா சோ ஹார்ட்ல block இருக்கு அதனால heart attack வருது அப்படி சொல்லுவோம் இல்லையா சோ அத வந்துட்டு dissolve பண்றது அந்த clot வந்து blood vessels இருக்கக்கூடிய அந்த clot வந்துட்டு dissolve பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன இருக்கு streptokinase இருந்துட்டு இருக்கு which is genetically obtained from a streptococcus okay streptococcus bacteria ஓகேங்களா தட்டானா என்னடா தட்டான் புதுசா சொல்றீங்க தட்டான் அப்படின்ற என்னடா தட்டான் புரிஞ்சுதாடா streptokinase ஓட ரோல் என்ன புரிஞ்சுதா streptokinase ஓட ரோல் என்னன்னு புரிஞ்சுதா கண்ணுங்களா streptokinase ஓட ரோல் புரிஞ்சுதாடா கண்ணுங்களா யா ஹார்ட் அட்டாக் வராம ஓகே clot இருக்கறனால ஹார்ட் அட்டாக் வருது அந்த ஹார்ட் அட்டாக் வராம பிரிவென்ட் பண்றதுக்காக மெடிசினலி யூஸ் பண்ணக்கூடியது என்னது மெடிசினலி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஓகே streptococcus எடுத்து மெடிசினலி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எடுத்துட்டு ஓகே எஸ் கிளியர் சூப்பர் அடுத்த கேள்வி பார்த்துலாமா அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா contrast the goal of organic farming with conventional chemical farming regarding to the pest control contrast the goal of organic farming பிள்ளை எங்க பார்த்தாலும் இதான் இருந்துட்டு இருக்கு நாங்களாம் ஆர்கானிக்கா பார்த்துட்டு இருப்போம் நாங்களாம் என்ன பண்ணிருப்போம் we are organic family ஆர்கானிக்கா சேர்ந்த ஃபேமிலி நாங்க கெமிக்கல் ஐயோ கெமிக்கல் நாங்க தொடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகே conventional farming uses chemicals to eradicate pests often killing beneficial insect indiscriminately அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒரு பூச்சியை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம பூச்சி மருந்து ஊத்துறோம்னா அதுக்கு நம்ம சில பெனிஃபிஷியல் இன்செக்ட் இருந்துட்டு இருக்கும் எர்த்வாம்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு இருப்போம் எர்த்வாம் இஸ் a farmer's friend அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இப்போ நீங்க பூச்சி மருந்து அடிக்க அந்த எர்த்வாமே செத்து போயிருமா அப்ப எர்த்வாம் செத்து போச்சுன்னா அது நம்ம பெனிஃபிஷியல் அனிமல் தானே அந்த பெனிஃபிஷியல் அனிமலே நமக்கு வந்துட்டு என்ன ஆச்சு செத்து போயிருது எதை யூஸ் பண்ணும்போது இந்த கெமிக்கல் பேஸ் பண்ணி கன்வென்ஷனல் ஃபார்மிங் யூஸ் பண்ணுவோம் இதுவே ஆர்கானிக் ஃபார்மிங் சீக்கிங் த holistic approach யூஸ் பண்ணுங்க கீப்பிங் த பெஸ்ட் அட் a manageable level ஆர்கானிக் ஃபேமிலில பெஸ்ட் இருக்கும் ஆனா அந்த பெஸ்ட் நம்ம எப்படி பண்ண முடியல மேனேஜபிள் லெவல்ல இருக்கும் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் த்ரூ நேச்சுரல் செக்ஸ் பண்றது பேலன்ஸ் பண்றது பிலீவிங் தட் பயோடைவர்சிட்டி ப்ரோமோட்ஸ் a sustainable ecosystem நம்புறது ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேணும் நம்பிக்கை அதானே எல்லாம் அதனால நம்பிக்கை பேட்ச்ல சேர்ந்து படிக்க சொல்றோம் ஓகேவா சோ அத நம்புறது ஓகே இது சரியாகும் இது ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புறது தான் ஓகே ஈகோசிஸ்டம் இருக்கு அந்த ஈகோசிஸ்டம் நம்ம பேர்ட்ஸ் இருக்கு இப்போ பேர்ட்ஸ் இருக்கு அது வந்து இந்த பூச்சியை சாப்பிட்றோம் இது இருக்கு அதை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அப்போ ஈகோசிஸ்டம் நடக்கும்போது அப்போ நமக்கு தேவையான விஷயமும் நடந்துட்டு இருக்கும் அது இல்லாமல் இந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி விஷவாயு இருக்கிற ஒரு பிளான்ஸையும் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ண மாட்டோம் ஓகேவா அதனால ஆர்கானிக் ஃபார்மிங் இல்லை ஆர்கானிக் ஃப்ரூட் இல்லை ஆர்கானிக் பேஸ் பண்ண எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப அதிகமான இது இருந்துட்டு இருக்கு ஓகே எஸ் பெனிஃபிஷியல் இன்செக்ட் இஸ் ஆல்சோ கில்ட் தான் இதில் கன்வென்ஷனல் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கெமிக்கல் புரிஞ்சுதா ஸோ தீஸ் ஆர் த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த கன்வென்ஷனல் ஃபார்மிங் அண்ட் த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் these are the contrast between conventional farming and organic farming அப்படினு நம்ம பார்த்தோம் ஓகேவா எதையோ ரிலேட் பண்ணி சொல்லி தர்றேன் எதையோ ரிலேட் பண்ணியாவது நீங்க படிக்க மாட்டீங்களான்ற ஒரு ஆசை தான் வேற என்ன உங்களுக்கு புரிய வைக்க முடியாதான்ற ஒரு பேராசை தான் எப்படியெல்லாம் ரிலேட் பண்ணியாவது உங்களால புரிய வைக்க முடியாதா அது என்ன அப்படின்றதுனால தான் ஓகேவா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா போல இருக்கு ஒரு நினைச்சேன் ஒரு ரொம்ப நேரமா ஆன்சி மெசேஜை காணுமே நினைச்சேன் அப்போ நினைச்சேன் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பான்னு ஓகே கிளியர் அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா எஸ் ஏழாவது கேள்வி identify the three different microbes மூணு different microbes it is organic acid they produce commercially னா காசுக்காக எகனாமிக்காக ஓகே கமர்ஷியலி ப்ரொடியூஸ் ஆயிருக்கக்கூடிய 3 different microbes என்னென்னன்றது அப்படினு கேக்குறேன் ஓகே Aspergillus niger fungus citric acid and Acidobacterium acidic acid and Colostrum butyric butyric acid இது நீட் கான்செப்ட் என்கிட்ட நீட் பிராக்டீஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில இருந்து நிறைய என்ன வந்து கேட்டிருந்தாங்க மேட்ச் क्वेश्चन கேட்டிருந்தாங்க அப்படின்றது நிறைய क्वेश्चन கேட்டிருந்தாங்க நிறைய ரிப்பீட்டட் क्वेश्चन கேட்டிருந்தாங்க சோ என்கிட்ட நீட் பிராக்டீஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல இருந்து நிறைய நீட் क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா Aspergillus niger என்ன பண்ண போகுது citric acid வேற Acidobacterium acidic acid
Clostridium buticulum என்னது butyric acid இதுல வந்து எதுல கன்ஃபியூஷன் வரும் அப்படினது பாத்தீங்கன்னா Aspergillus nigerல தான் வரும் என்ன போட்றோம் எல்லாரும் nitric acid போட்றோம் ஏன் nitric acid போடுவோம் தெரியுமா இதுல Acidobacterium acidi அப்படினா acidic acid Acidobacterium acidi acidina acidic bacteria போடுறோம் Clostridium buticulumனா butyric acid போடுறோம் அப்ப Aspergillus nigerனா nitric acid தான போடணும் அப்படி சொல்ல சண்டைக்கு வருவாங்க ஆனா Aspergillus niger என்ன இருக்க போகுது citric acid தான் இருக்க போகுது ஓகேவா Aspergillus niger என்ன இருக்க போகுது citric acid இருக்க போகுது ஓகேவா yes Aspergillus niger எப்பவுமே ஒரு citric acid Acidobacterium acidi அது வந்து acidic acid and Clostridium butylicum butyric acid simple ரொம்ப ஈஸி ஓகேவா இதே நம்ம நீட் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கான்செப்ட் பண்ணிருப்போம் பட் இதுல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நாளைக்கு இல்ல 27ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிரும் explain the symbiotic association relationship found in a mycorrhiza என்னது mycorrhizaனாலே மியூச்சுவலிசத்துல படிச்சிருப்போம் இல்லையா நான் படிச்சிருப்போம் மியூச்சுவலிசத்துல படிச்சிருப்போம் மியூச்சுவலிசம் அப்படின்றது என்னவா இருக்க போகுது அப்படினா ரெண்டுத்துமே கெயின் ஆயி ஒண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்குது அப்படின்றது ஓகேவா அதாவது symbiotic association between fungus and root of higher plant fungus and root of higher plant okay fungus and root of higher plant is known as mycorrhiza அப்படி நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா சோ அதுல symbiotic association fungus of genus glomus அது என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் glomus from a symbiotic association with the plant roots the fungus absorbs the phosphorus from the soil என்ன பண்ணுது fungus phosphorus from the soil and pass it to the plant while the plant provides the fungus with the nutrients plant என்ன provide பண்ணுது fungus க்கு nutrients provide பண்ணுது these plants also show increased resistance to pathogens and drought அப்படின்றது அதாவது ஒண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது ஒண்ணுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிறது ஓகேவா fungus என்ன பண்ணுது fungus genus glomus from some symbiotic associated with the plant roots the fungus என்ன பண்ணுது phosphorus absorb பண்றது soilலயும் and passing it to the plants fungus வந்துட்டு phosphorus absorb பண்ணிட்டு plant க்கு pass through பண்ணுது என்ன பண்ணுது phosphorus absorb பண்ணிட்டு plant க்கு pass through பண்ணுது while plant என்ன பண்ணுது nutrition okay provides the fungus the nutrients அதனால இது என்ன பண்ணுதா high degree of resistance to drought and pathogen resistance ஆனது தடுக்குது okay drought இல்லாம வறட்சி இல்லாம pathogenக்கு எதிரா சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படினு சொல்லிருக்கோம் okay so these are the symbiotic association between mycorrhiza அப்படினு சொல்லிருக்கோம் these are all the symbiotic association between mycorrhiza அப்படி நாம கன்சிடர் பண்ணிருக்கோம் ரைசா அந்த ரைசா ஓகே கண்ணுங்களா clear yes last two more question for 3 mark இன்னும் ரெண்டு क्वेश्चन தான் இருக்கு பாத்துறலாமா ரெடி எல்லாரும் நெட்வொர்க் தொல்லை பண்ணுது நெட்வொர்க்னாலே இப்படிதான் அதிக நெட்வொர்க் இருந்தாலும் பிரச்சனை ஒரே நெட்வொர்க் இருந்தாலும் அதோட பிரச்சனை அப்படின்றது ஓகேவா okay how is activated sludge formed and used in a sewage treatment activated sludge formed and used in a sewage treatment வந்து எப்படி யூஸ் பண்ணப்படுது அப்படின்றத கேக்குறேன் okay after the secondary treatment reduces BOD the effluent is passed to a settling tank whereas the bacterial flux sediment first என்ன ஆகுது after second treatment முடிஞ்சதுக்கு அப்புறமா BOD ரெடியூஸ் பண்ணிமா அந்த அதுல இருந்து கிடைக்கக்கூடிய effluent என்னவாது பாஸ் த்ரூ செட்டிலிங் டேங்க்ல அனுப்பப்படுறோமா whereas bacteria flux என்ன பண்ணுது இந்த செடிமெண்ட்டை வந்து activated sludge பண்ணிடுது ஓகேங்களா is activated sludge the small part is pumped back into the aerations tank as an inoculum பார்த்தோம் inoculum இது பண்ணிட்டு while the rest of the scent is anaerobic sludge digestion மிச்சம் இருக்குதுன்னா anaerobic sludge digestion அப்படினு பார்த்திருந்தோம் ஓகேவா இந்த क्वेश्चंस நம்ம previous yearல பார்த்திருந்தோம் ஓகே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா CBSE previous year questions பார்க்கும்போது பார்த்திருந்தோம் ஓகே CBSE previous year questions பார்க்கும்போது பார்த்திருந்தோம் ஞாபகம் இருக்கா sediment என்ன activated sediment தான் என்ன சொல்லிருக்கோம் activated sludge அப்படி நம்ம சொல்லிருக்கோம் activated sludge ன்னு sediment ஆயிருக்கு தெரியுமா அது activated sludge அப்படி சொல்லிருக்கோம் நம்ம primary treatment சேர்த்து வச்சு நம்ம பார்ப்போம் ஓகேவா yes rest is all centimeter yes just anaerobic sludge ல அனுப்பப்படுது ஓகே yeah fine டக்கணுங்களா fine சூப்பர் இருக்கணும் ஓகே சூப்பர் ஓகே லாஸ்ட் क्वेश्चन பார்த்தோமா லாஸ்ட் 3 மார்க் பார்த்தோம் லாஸ்ட் 3 மார்க் என்ன மார்க் பார்த்தோம் describe the role of cyanobacteria as a biofertilizer in aquatic and terrestrial environment ல வந்துட்டு biofertilizer எப்படியா இருந்துட்டு இருக்கலாம் அப்படினு சொல்றோம் cyanobacteria
சைனோபாக்டீரியா என்னவா இருக்கு அப்படின்னா நாஸ்டாக் ஆசிலோட்டோரியா ஆர் ஆட்டோட்ரோபிக் மைக்ரோப்ஸ் that fits atmospheric nitrogen. என்ன பண்ணுது ஆட்டோட்ரோபிக் மைக்ரோப்ஸ். ஆட்டோட்ரோபிக்னா தன்னை தான ஃபுட்டை வந்து என்ன பண்ணி விடும் தான் உடம்புல இருந்து செக்ரேட் பண்ணக்கூடியது தான் நம்ம ஆட்டோட்ரோபிக் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா, ஃபுட்டை வந்துட்டு தான் உடம்புல இருந்து செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஆட்டோட்ரோபிக் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அது வந்துட்டு அட்மாஸ்பியர் நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணும். In a paddy field they serves as a crucial biofertilizer. Crucial biofertilizer, adding organic matter to the soil and increasing its fertility. என்ன பண்ணுதா organic matters to soil யும் அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி விடுது. இதுதான் மெயின் கான்செப்ட். அப்போ சைனோபாக்டீரியா எப்படி பயோஃபெர்டிலைசர் ஆக்ட் பண்ணுதுன்னா ஆர்கானிக் மேட்டரை இன்க்ரூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் பேடி ஃபீட்டில் ஆர்கானிக் மேட்டரை இன்க்ரூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சாயிலோட ஃபெர்டைல் தன்மையை என்ன பண்ணி விட்டுருதான் பூஸ்ட் பண்ணி விட்டுருது. ஓகே, என்ன பண்ணி விட்டுருது பூஸ்ட் பண்ணி விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சைனோபாக்டீரியா இஸ் லைக் அப்படின்னா நாஸ்டாக் அண்ட் ஆசிலோட்டோரியா ஆர் ஆட்டோட்ரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம். அது என்ன பண்ணுவோம் அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணுது. அதே மாதிரி பேடி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா தே சர்வ்ஸ் அஸ் அ க்ரூஷியல் பயோஃபெர்டிலைசராக சர்வ் பண்ணிட்டு அண்ட் adding organic matter to the soil and also increasing its fertile conditions நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, கிளியர்? ஓகே, யா நெக்ஸ்ட் 4 மார்க் பார்த்துலாமா? ரெடி எல்லாரும் 4 மார்க் பார்க்கறதுக்கு ரெடியா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் த 4 மார்க்? 4 மார்க்கு நான் மார்க்கு 4 மார்க் பார்க்கலாமா? 4 மார்க்கு 4 ஃபுல்லாக பார்க்கலாமா? 4 மார்க் பார்க்கலாமா? ரெடியாடாக்கண்ணா ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம். கமான் கேஸ் எஸ் வி ஆர் ஜஸ்ட் 4 மார்க் 5 மார்க் அண்ட் 1 மார்க். மூணே தான் இருக்க போகுது. 4 மார்க் இருக்குது, அதுவும் 4 மார்க் 5 4 மார்க்கு, அதே மாதிரி 5 5 மார்க்கு, அப்புறம் 31 மார்க்கு. அதோட இந்த செஷன் முடியுது. அதோட செஷன் முடிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம 11 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். எத்தனை சாப்டர் கம்ப்ளீட் பண்ண அர்த்தம்? 11 சாப்டர். மிச்சம் எத்தனை சாப்டர் இருக்க போது? 2 சாப்டரான ரீப்ரொடக்ஷன். ஒன்று செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்டும், இன்னொன்று ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இருக்க போது. அது நம்ம அடுத்த 2 நாள் எடுத்து முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்த நாள் இந்த ரிவிஷன் 2 நாள் ரிவிஷன் முடிஞ்சிட்டு 27ஆம் தேதி சூப்பரா எக்ஸாம் எழுதி 70 out of 70க்கு எய்ம் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, யா ஃபயர் போட்டாச்சா? அதேதான் 4 மார்க் முடிச்சுட்டு விடுறேன்டா கண்ணா. 4 மார்க் முடிச்சுட்டு பிரேக் விடுறேன். ஓகே, 4 மார்க் முடிச்சுட்டு நம்ம குட்டி பிரேக் போயிட்டு அப்புறம் 5 மார்க் 1 மார்க் பார்த்துடலாம். ஓகேவா, எப்பவுமே நம்ம அப்படி தானே பார்ப்போம். 4 மார்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரேக் விட்டுறேன். ஓகேவா, ஓகே, நம்ம 4 மார்க் முடிச்சுட்டு பிரேக் போயிட்டு வந்தால் 5 மார்க் 1 மார்க் பார்த்துடலாம். ஓகே, 4 மார்க் முடிச்சிடுறேன். எக்ஸ்பிளைன் எடுத்தோன்னே கேட்டா சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் 2 ஸ்டேஜஸ் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட், பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஓகே, மறந்துடாதீங்க. பிரைமரி ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம சீவேஜ் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த கில்லெல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் என்ன பண்ணுறோம் ஃபெர்மெண்டேஷன், அதாவது தனித்தனி செக்ரிகேட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா, a physical process involving the removal of large and small particles through sequential filtration. Yes, filtration தான் fermentation சொல்றோம். filtration எவ்வளோ ஆரம்பிக்குதுன்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது. ஓகே, என்ன பண்ணுறது ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது. ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பெரிய இப்போ சீவேஜை நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது சீவேஜ் க்ளீனிங் தான். ஓகேவா, ஸோ அந்த சீவேஜ் நம்ம ட்ரீட் பண்ணும்போது பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, டெபரிஸாக இருக்கும் இல்லையா, அண்ட் செடிமெண்டேஷன். அப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த மண்ணெல்லாம் அப்படியே என்ன செடிமெண்ட் பண்ணுறோம். மண்ணெல்லாம் என்ன பண்ணுறோம் செடிமெண்ட் பண்ணுறோம். அப்போ மண் வந்து சாயில் பார்ட்டிகல்ஸ் அல்ல சாலிட் பார்ட்டிகல்ஸ் கீழே போயிடும், மேலே தண்ணி மட்டும் தான் இருக்கும், எஃப்ளூயன்ட் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கும். ஓகே, the settling solid parts form a primary sludge and the supernatant is a effluent. Supernatant என்னது வெறும் தண்ணி மட்டும் இருக்குது. அதாவது ஒரு இது இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இதுல வந்துட்டு பாட்டம் எண்ட்ல என்ன இருக்க போகுது, இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் பிரச்சனை இருக்க போகுது. at the bottom எண்டில் என்ன யார் பிரச்சனை இருக்க போகிறா, இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸான பிரைமரி ஸ்லட்ஜ் வந்து பிரச்சனை இருக்க போகுது. ஓகேவா, அதுக்கு மேலே இந்த எஃப்ளூயன்ட் சூப்பர் நேட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சூப்பர் நேட்டன் இந்த எஃப்ளூயன்ட் வந்துட்டு கொஞ்சம் செடிமெண்ட் பண்ண விட்டுட்டோம். ஓகேவா, கலங்கி இருக்க தண்ணியை வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதாகிற போகுது. இப்போ இதில் என்ன பண்ணாங்கன்னா எஃப்ளூயண்ட்டை தனியாகவும் அந்த பிரைமரி ஸ்லட்ஜ் தனியாகவும் பிரிப்பாங்க. அதான் நம்ம பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு பார்ப்போம். எஃப்ளூயண்ட்டை தனியாகவும் அப்புறம் என்னது இந்த பிரைமரி ஸ்லட்ஜ் தனியாகவும் பிரிப்பாங்க. அதான் நம்ம என்ன பார்த்துக்கணும் செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றத பார்ப்போம். பயாலஜிக்கல் ப்ராசஸ் செகண்டரி ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் as a biological process, ரொம்ப இம்பார்ட்டன்டா. வேர் பிரைமரி எஃப்ளூயண்ட் என்னது, பிரைமரி எஃப்ளூயண்ட் இஸ் agitated in a aeration tank. எஃப்ளூயண்ட் என்ன பண்றாங்க, இதான் எஃப்ளூயண்ட்.
என்ன பண்ணுறாங்க ஏரேஷன் டேங்க் கொண்டு போயிடுறாங்க. ஏரோபிக் மைக்ரோப்ஸ் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஃப்ளாக்ஸாக க்ரோ ஆகிட்டு இருக்கும். அது என்ன பண்ணுது ஆர்கானிக் மேட்டரை கன்சப்ட் பண்ணுது. ஆர்கானிக் மேட்டர் என்ன பண்ணுது புச்சுக்கு பிடிச்சி சாப்பிடுது. ஓகேவா, எங்கே என்ன பிரச்சனை இருக்கும் ஏரோபிக் பாக்டீரியா வந்து பிரச்சனை இருக்கும் போது ஏரோபிக் மைக்ரோப்ஸ் வந்து பிரச்சனை இருக்கும் போது அது என்ன பண்ண போது ஆர்கானிக் பாக்டீரியா புச்சுக்கு எடுத்து சாப்பிட போகுது. ஓகேவா, அண்ட் அது என்ன பண்ணும் அப்படி பண்ணுறதுனால ரெடியூசிங் பிஓடி ரெடியூஸ் பண்ணிவிடும். பிஓடி ரெடியூஸ் பண்ணால் பொல்யூட்டர் கண்ட ரிலீஸ் ஆகும் இல்லையா, கம்மியாகும் இல்லையா. the water is treated until it less polluting before being released. ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஓடி எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆர்கானிக் மேட்டர் வந்து மைக்ரோ ஆர்கானிக்ஸ் வந்து சாப்பிட்டு கன்சியூம் பண்ணிடும். அப்புறம் until it ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வாக்கண்ணா, கிளியர்? இதுதான் நம்ம பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, எல்லாருக்குமே நெட்வொர்க் இஷ்யூடா? இப்படியாடா? டேய் எனக்கு இங்கே நெட்வொர்க் இஷ்யூஸ்லாம் இல்லைடா, இங்கே நல்லா தான் இருக்குது. கிளியரா? சீவேஜ் ட்ரீட்மெண்ட் புரிஞ்சுதா? பிரைமரி அண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட் புரிஞ்சுதா? பிரைமரி அண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட் புரிஞ்சுதா? கிளியர். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பிரைமரி அண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட், மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் இருக்கு போதுனா கம்பேர் த ரோல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா அஸ் அ பயோ ஃபெர்டிலைசர். இப்போ தான் பார்த்துட்டு இப்படி வந்தோம் 3 மார்க்கில், அப்படி பார்த்துட்டு இப்படி வந்தோம். ஓகேங்களா, என்னது 3 மார்க்கில் வந்துட்டு அப்படி பார்த்துட்டு இப்படி வந்தது. ஓகே, 3 ரோல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா அஸ் அ பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைசோபியம் ஃபார்ம்ஸ் அ சிம்பியோட்டிக் அசோசியேஷன் வித் த ரூட் நோடியூல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட். ரூட் நோடியூல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்டும் ஃபிக்சிங் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஃபார் த பிளான்ட் யூஸ். Acidobacterium, Azospirillum அப்படினு. ஓகேவா, Acidobacter and Azospirillum, these are the free living bacteria in the soil that fits atmospheric nitrogen, thereby enriching the soil nutrient content அப்படினு சொல்லிருக்கோம். அடுத்து நம்ம பார்த்த cyanobacteria such as Anabaena nostoc and also with the soil bacteria nitrogens and partially important for the paddy field. Paddy field என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படினு பார்த்தோம், ஃபெர்டைல் தன்மை அதிகப்படுத்துறதுக்கும் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஆட் பண்றதுக்கும் பார்த்துட்டோம். ஓகேவா, சோ 3 விதம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ரைசோபியம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது அசிடோஸ்பைலம், அசிடோபாக்டீரியா பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது, அது சைனோபாக்டீரியா. ஓகே, கிளியர்? ஸோ இதில் வந்து 3 விஷயம் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும். என்ன ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்குது சார், சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படியா வேறு பார்த்து எல்லாரும் எல்லாருக்கும் ஆட் வர வருதா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஒரு சீரியஸாக பார்த்துருக்கும் ஆட் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது? ஓகே, இது புரிஞ்சுதா? நைட்ரஜன் பயோ ஃபெர்டிலைசர் 3 இருக்குடா. ரைசோபியம், அசிடோஸ்பைலம், அசிடோபாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா. ஏற்கனவே சைனோபாக்டீரியா பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆனபீனா நாஸ்டாக். ஓகேங்களா? ஓகே, கிளியர். ஆனபீனா நாஸ்டாக். ஜிங்கி ஆட் எல்லாருக்கும் தானே கண்ணா வரும். ஆட் எல்லாருக்கும் தான் வரும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்த்தலாம். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ டிப்பிக்கல் பயோகேஸ் பிளான்ட். டிப்பிக்கல் பயோகேஸ் பிளான்ட் இன்னைக்கு ரொம்ப பேசும் பொருளாக இருக்கக்கூடிய, இன்றைக்கு இருக்க சிச்சுவேஷனில் ரொம்ப பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அந்த பயோகேஸ் பிளான்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் சார் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜியில் எப்படி கோர தண்டமாக ஆடிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? நியூஸில் உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்கா? எல்லா வீட்லையும் சிலிண்டர் இருக்கா? சந்தோஷம். ஆனால் என் பிஜியில் சிலிண்டர் இல்லை, நான் சாப்பிட்ற ஹோட்டல்லையும் சிலிண்டர் இல்லை, ஹோட்டலில் ஃபுல்லாக காசு ஏற்றி வச்சுட்டான், என்ன பண்ணுறது? ஃபுட்டு இல்லைன்றாங்க, என்ன பண்ண முடியும்? எங்கெங்கேயோ சண்டை போட்டால் நம்ம தான் அவசரப்பட்டிருக்கோம். ஸோ பயோகேஸ் பிளான்ட் எனக்கு டிமாண்டில் இருக்குது. பயோகேஸ் பிளான்ட் கன்சிஸ்ட் ஆஃப் அ கான்சன்ட்ரேட்டட் டேங்க் 10 to 15 feet where a bio waste and a slurry of dung are collected. Bio waste and slurry of dung, cow dung is collected. அங்கே a floating cover is placed in the slurry which rises the gas to produce by microbial activity ஆல் ப்ரொடியூஸ் ஆகப்படுது. அதே பிளான்ட் as a outlet pipe இருக்கும். அந்த டயக்ராம் பார்த்துருப்பீங்களே, outlet pipe to supply gas to the houses and another outlet to remove spent slurry which is used as a fertilizer. அதுலேருந்து வரக்கூடிய அந்த மக்கி போன சாணமெல்லாம் என்ன பண்ணலாம், உரமாக வந்து நம்ம யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம பயோகேஸ் பிளான்ட் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்றது. ஓகேவா, அந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம்டா. அந்த டயக்ராமை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தான். ஓகே, எப்படி கேட்டது? லேபிளிங் பேஸில் கேட்டிருந்தான். பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? லேபிளிங் பேஸில் கேட்டு வச்சுருந்தாங்கன்னா ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துருச்சு. இது ரிப்பீட்டட் மோஸ்ட்டாக. ஆமாம் மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போது ரிப்பீட் ஆகலாமா பார்ப்போம். 27ஆம் தேதி பேப்பர் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்ப்போம். யாருக்கு ஈஸியாக வருது, யாருக்கு ரொம்ப டஃப்பாக வருது அப்படின்ட்டு.
ஓகே ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்னாங்க 3 மார்க்கு, கெமிஸ்ட்ரி அதை விட டஃப்ன்றாங்க, மேத்ஸ் ஓகே மாடரேட்னாங்க. எப்படி இருக்க போது பயாலஜி நாளைக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்க போது பயாலஜி அப்படின்றது 27ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம் அப்போ தெரிஞ்சிட போகுது. ஓகே, அனலைஸ் த ரோல் ஆஃப் த மைக்ரோப்ஸ் இன் ப்ரொடியூசிங் ஃபெர்மெண்டட் ஹவுஸ்ஹோல்டு ஃபுட் அதர் தேன் கர்ட். ஃபெர்மெண்டட் ஹவுஸ்ஹோல்டு ஃபுட் அதர் தேன் கர்ட். அதர் தேன் கர்ட் என்னடா? யா அதுதான் கர்டு. கர்டு இல்லாமல் நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டில் சாப்பிட்றீங்களா? என்ன சாப்பிட்றீங்க? தோசை இட்லி எல்லாம் சாப்பிட்றீங்களா? நல்லா எனக்கு சாப்பிட்றீங்க இல்லையா? அதுதான் ஓகேவா. தோசை இட்லி டாக் மாவு தான். ஃபெர்மெண்டட் பை அ பாக்டீரியா தட் பஃப்ட் அப் லுக் இஸ் டியூ டு த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன். பிரெட் சாப்பிட்றது, பிரெட் ஃபெர்மெண்டட் யூசிங் த பேக்கர் ஈஸ்ட். டோடினா கல். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த கல் இல்லை, அது என்ன கருமமோ எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இறக்குமதி செய்யக்கூடாது, மிச்ச நாட்டிலலாம் செய்யலாம். கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. டாடி கல் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. டாடி ட்ரெடிஷ்னல் சவுதர்ன் இந்தியன் ட்ரிங்க் மேட் ஆஃப் ஃபெர்மெண்டட் சாப் பிளான்ட் ஃப்ரம் பாம். பனை மரத்துலேருந்து எடுப்போம். ஓகேங்களா. அது ரொம்ப உடம்பு கூட ஒரு இது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது விஷத்தன்மை, அதாவது இது எல்லாருமே குடிக்கலாம், பதநீர் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாருமே குடிக்கலாம். பட் ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது யாருமே குடிக்கூடாது. அது வந்துட்டு போதைக்காக தான் பண்ணுறது. ஓகே, அடுத்து சீஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட் வெரைட்டி லைக் ஸ்விஸ் சீஸ்லாம் பார்த்துருந்தாலே அந்த ஷர்மானி சட்னி ஷர்மானியா அந்த ஷர்மானிலாம் பேஸ் பண்ணிருக்கு. ராக் ஃபோர்ட் சீஸ் ஃபங்கை ஆர் ரைப்பண்ட் யூசிங் த ஸ்பெசிஃபிக் மைக்ரோப்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் அண்ட் டெக்ஸ்சர். அதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியதாக இந்த ஸ்விஸ் சீஸ் இதெல்லாம் இருந்துட்டுருக்கு. ஓகே, அதுதான் கர்டு அப்படின்றது கேட்டோம். அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கு, தோசை மாவு இருந்துட்டுருக்கு, இட்லி மாவு இருந்துட்டுருக்கு, பிரெட் இருந்துட்டுருக்கு, டோடி கல் இருந்துட்டுருக்கு, சீஸ் இருந்துட்டுருக்கு. சீஸில் ஸ்விஸ் சீஸ்னு ஒன்று சீஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ராக்ஃபோர்ட் சீஸ் அப்படின்னு சீஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இதெல்லாமே நம்ம டெய்லி ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். மைக்ரோப் டெய்லி ப்ராசஸில் கூட மைக்ரோபியல் ப்ரொடியூசிங் ப்ராசஸாக வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகே, இதை நம்ம ஹவுஸ் ஹோல்ஸ் வீட்டு உபயோக பொருட்களில் வந்துட்டு நம்ம யூஸ் கூட டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம இந்த மைக்ரோப்ஸோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில் மைக்ரோப்ஸ் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வாழ்க்கை இல்லாத மைக்ரோப்ஸும் இல்லை அப்படின்றது. கண்ணா பதநீரா எனக்கு பிடிக்காது, எங்கள் ஊரில் நிறைய கிடைக்கும். ஏன்டா பிடிக்காது? அது இனிப்பாக தான்டா இருக்கும், நல்லா தானே இருக்கும். பதநீர் இனிப்பாக தானே இருக்கும். ஏன் பதநீர் பிடிக்காது உங்களுக்கு? நான் எப்பயோ குடித்தது, பட் அப்போ குடிக்கும்போது எனக்கு பிடிச்சது, என் டேஸ்ட்டே போயிடுச்சு. ஓகே, இப்போ யாரா அது இல்லைன்னா யாரா நீங்கள் எங்கிறதுடா வரீங்க? காசு எதை கொடுத்துப்பா சொல்ல வைக்கிறாங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இப்போ எதோ உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க. அந்த சிம்பு சொல்லுவாங்க, என்னடா அங்கேயே அடிக்கிறீங்க வீட்லேயே அடிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் எனக்கு இது இருக்குது. ஓகே, அடுத்தது 5th கொஸ்டின். Discuss the environmental impact of a chemical pesticide versus the microbial biological agents. Chemical pesticides விட microbial biocontrollable agency சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. வாமிட் வருமா? சரி ஓரளவுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும், ஓரளவுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருந்துருக்கு. ஓகே, கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் நம்ம பேசிக்காக நிறைய வாட்டி சொல்லுது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை டாக்ஸிக் பொல்யூட்டன் சாயில் கிரவுண்ட் வாட்டர் ஹார்ம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அது ஃபுல்லாக ட்ரை ஆகி தான் போயிட்டுருக்கு. ஓகே, அதனால பெருசாக ஒன்று இதுன்னு கிடைக்கப்படுது, ஃபுல்லாக நமக்கு நோயாக தான் வந்துட்டு இருக்குது. ஃபுல்லாக நமக்கு என்ன வரப்போகுது? நோயாக தான் வந்துட்டு இருக்குது, வேறு ஒன்றும் பெருசாக வரப்போகுது. ஓகே, கிரவுண்ட் வாட்டர் அண்ட் ஹார்ம் ஃபார் போத் ஆஃப் த ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்றது. தி ஆஃப்டன் கின் பெனிஃபிஷியல்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம் இன்டிஸ்கிரிமினேட்லி அப்படின்றது. கருணையாக பார்க்காது, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்னது போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துட்டு அப்படியே போட்டு தள்ளிட்டு வெடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. ஓகேங்களா, அப்படியே போட்டு தள்ளிட்டு முடிச்சுட்டு அது முடிச்சுட்டாடா அவ்வளோதான்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. ஓகேவா. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிடேட்டர் அனிமல்ஸுமே, அதாவது அது கொல்லக்கூடிய ப்ரிடேட்டர் அனிமல்ஸுமே நமக்கு வந்துட்டு ஆபத்தில் இருந்து படுது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அதுவே இன் கான்ட்ராஸ்டாக மைக்ரோபியல் கண்ட்ரோலபிள் ஏஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெசிலஸ் துரிஞ்சினிஸ்லாம் ஒன்று வந்து எக்ஸாம்பிள் தான். ஓகேவா. அதில் வந்து நம்ம எந்த ஒரு பெஸ்டிசைடும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா அது நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கோம்? ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஓகே, genetically modified பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக்கலி டார்கெட் ஆன் த பெஸ்ட் லைக் கேட்டர்பில்லர் வைல் லீவிங் த அதர் இன்சைட் அன்ஹார்ம்டு. அந்த பர்டிகுலர் அந்த ஒரு இது மட்டும்தான் அதுக்கு நோய் வந்து காஸ் பண்ணிட்டுருக்கு, இந்த ஒரு இது மட்டும்தான் நமக்கு நோய் வந்து காஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில், ஒரு இது மட்டும்தான் நோய் வந்து காஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதர் இன்வெஸ்ட்டை நம்ம லீவிங் அன்ஹார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா. they reduce the dependence on the other. அப்போ வந்து ரிலையன்ஸை கம்மி பண்ணும் அப்படின்னு இதெல்லாம் எதில் படிச்சிருப்போம்? பயோடெக்கில் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ரிலையன்ஸ் ஆன்
இதை வந்து ரெடியூஸ் பண்ணி விடும். ரிலையன்ஸ் ஆனது வந்து என்ன பண்ணி விட்டுரும், ரெடியூஸ் பண்ணி விட்டுரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மெயின்டைன் ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் ஃபார் த ஃபீல்ட். அப்போ வந்து ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் பேஸ் பண்ணிருக்கும். வேற எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸும் நடக்காது, வேற எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸும் நடக்காது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? கிளியரா கண்ணுங்களா? புரிஞ்சுதா 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 புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? விடுங்கப்பா, ஆயிரத்தெட்டு வரதான் செய்யும், போக தான் செய்யும். வேற என்ன சோஷியல் பிளாட்ஃபார்ம் இல்லையா? அப்போல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் பார்த்துக்குமா, நம்ம அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, we are going to look into 5 mark. ஓகேங்களா? 5 mark கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ as per discussed 5 mark நம்ம பிரேக் கேட்கணும் கேட்டிங்களா? ஸோ பிரேக் போயிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எப்போ பார்க்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். யா இப்போ 45 ஆச்சா? 5 o'clock பார்க்கலாமா? 5 o'clock பார்த்து முடிச்சுட்டு நம்ம முடிச்சு விட்ருவோம். 5 மார்க் இருக்குது, 5 மார்க் பார்ப்போம். அப்புறம் 30 + 1 மார்க் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சாப்டருக்கான கண்டென்ட் நம்ம கவர் பண்ணிடுவோம். இந்த சாப்டருக்கான கண்டென்ட் நம்ம சூப்பர் டூப்பராக வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? டேய், உனக்கு என்னடா ப்ராப்ளம்? பைத்தியக்கார பசங்களா இருக்குங்களே. Okay, shall we meet up on 5? Okay, bye.
எஸ் வந்தாச்சாடா போயிட்டு வந்தாச்சா என்னடா பிரச்சனைங்க போயிட்டு வரதுக்கு என்ன பிரச்சனை பண்ணிருக்கீங்க ஓகே 5 மார்க் பார்த்துட்டோம் 5 மார்க் பார்த்துட்டோம் அப்படின்னதுன்னா 5 மார்க் அண்ட் 1 மார்க் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு முடிஞ்சிருச்சுடா ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க வாவா எஸ் கமான் கைஸ் ஒரு ஃபயர் போடுங்க இப்போ ஒரு பெரிய காமெடியாக நடந்ததா சரி நடக்கட்டும் காமெடி வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட் தேவை ஓகேவா வாழ்க்கையிலே என்டர்டெயின்மெண்ட் தேவையில்லை படிச்சுட்டு இருக்க அப்பப்போ அடி வாங்குறதுக்கும் அடிக்கிறதுக்கும் 2-3 ஆள் தேவை இல்லையா ஸோ அதே மாதிரி வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட் நமக்கு தேவை ஓகே ஒரு ஃபயரை போடுறோம் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா இல்லைடா இப்போ தான்டா சொன்னீங்க எது வந்தோடனே எது பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா detailed explain how many microbes are utilized in the production of various industrial products. Explain how microbes are utilized in the production of various industrial products. Various industrial productsல வந்துட்டு எப்படி வந்துட்டு சொல்லிட்டு இருக்குது அப்படினது கேக்குறேன். ஓகே microbes are grown in a large vessels நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கு அத நம்ம பயோரியாக்டர் அப்படி நம்ம சொல்லிருப்போம். fermenter பயோரியாக்டர்ஸ் பேஸ் பண்ணி வருது. microbes grow பண்றது fermenters sorry. Beverages பேஸ் பண்ணிட்டு brewers yeast is used to fermented malt juice into a ethanol wine அப்படினு சொல்லிருப்போம் அந்த wine beer வந்து எப்படி இருக்கும் distillation பண்ணாது ஏன் distillation பண்ணாதுன்னா அதுல வந்துட்டு alcohol content ரொம்ப கம்மியா இருக்க போகுது நான் கம்மியா இருக்க போகுது அதுல alcohol content வந்துட்டு கம்மியா இருக்க போகுது அதுவே distillation பண்ணதுல என்ன இருக்கும் alcohol content whiskey brandyல இருந்தா பார்த்தீங்கன்னா alcohol content அதிகமா இருக்க போகுது ஓகே Antibiotics, microbes produce chemicals like penicillin that kill or retard disease-causing pathogens. Penicillin which called kill or retard disease-causing pathogens. அது first. அப்புறம் organic acid என்ன பண்றதுக்கு aspergillus nigerலாம் பார்த்தோம் இல்லையா citric acid produce பண்ணது இல்ல அது citric acid produce பண்றதுக்கும் இது வந்து commercial baseல ஓகேவா Acidobacterium acid என்ன produce பண்றதுக்கு acidic acid produce பண்றதுக்கும் and வேற மேல Clostridium butyric வந்து butyric acid produce பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது ஓகே இப்போ அடுத்து நம்ம enzymes பார்க்கறோம் enzymes வந்து பாத்தீங்கன்னா lipase are used in the detergent to remove oil stains படிப்போம் இல்லையா ஏரியல்ல இவன் தான் இருப்பான் ஓகே ஏரியல்ல யார் இருக்கா அப்படினு பார்த்தீங்கன்னா நம்ம லிப்பேஸா இருந்துட்டு இருக்காங்க இப்போ கரைகள டைட் அப்படின்னு சொல்லி ஓடும் தெரியுமா புஸ்குன்னு ஓடும் ஓகே கரையா இந்த கரை அப்படினா டிட்டர்மைன் பண்றது அப்படினா புஸ்குன்னு இப்படி ஓடிட்டு இருக்கும் ஓகே சோ அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்றதுக்கு ஓகே அதெல்லாம் வந்துட்டு சரியா ரெடி பண்றதுக்கு நம்ம இத பார்த்துட்டு இருக்க முடியும் அதான் வந்து ஆயில் ஸ்டெயின்ஸ் பெக்டினேஸ் அண்ட் கிளாரிஃபை தி ஃப்ரூட் ஜூஸ் அது பண்றதுக்கும் அப்புறம் பயோஆக்டிவ் மாலிக்யூல்ஸ் என்னது ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் ப்ரொடியூசிங் தி சைக்ளோஸ்போரின் ஏ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அந்த சைக்ளோஸ்போரின் ஏ நம்ம எப்படி யூஸ் பண்றோம் நம்ம வந்து இம்யூனோ சப்ரசன் யூஸ் பண்றோம் சோ தீஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி வேர் மைக்ரோப் வந்து நம்ம ஹீரோவா பார்க்கிறது மைக்ரோப் எப்படி பார்க்கறோம் நம்ம அத ஹீரோவா பார்த்துட்டு இருக்கோம் அப்படினு சொல்றோம் ஓகேவா கண்ணா மைக்ரோப்ஸ் நம்ம ஹீரோவா பார்த்துட்டு இருக்கோம் அப்படி நம்ம சொல்றோம் ஓகே புரிஞ்சுதா இது பேசிக் கதை தான்டா என்னது இது பேசிக் கதை தான் இருக்கு என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஐயோ சரி விடு இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிருந்தேன்னா Describe the biological treatment of sewage from an aeration tank of the production of biogas. Biological treatment of sewage in aeration of production of biogas அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகேவா நடந்தது அப்படி சார் நடந்தது அப்படியா சரி ஓகே So effluent in aeration tank is agitated allowing flocs என்னது bacteria fungi அது பேஸ் தான் to grow and consume organic matter aeration பேஸ் பண்ணி organic matter consume பண்றதுக்கு அந்த organic matter consume பண்ண என்ன ஆக போகுது அப்படி பார்த்தீங்கன்னா BOD value reduce ஆக போகுது வாட்டர்ல இருக்கக்கூடிய BOD value என்ன ஆக போகுது கான்ஸ்டன்ட்டா வந்து reduce ஆயிட்டே போக போகுது ஓகேவா once BOD is lowered the effluent moves to a settling tank where flocs sediment into a activated sludge where flocked sediment
sediment into activated sludge. Most of this sludge is pumped into anaerobic sludge digester. Anaerobic sludge digester pump பண்ணப்பட்டுட்டு அப்புறம் அந்த anaerobic sludge digester the aerobic microbes protection அதிகமாயிட்டு mixture of gas வந்து சேர்க்க ஆரம்பிக்கும். என்னென்ன mixture of gases? மீத்தேன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு. என்னென்ன mixture of gases? மீத்தேன், ஹைட்ரஜன், sulfide and carbon dioxide, hydrogen sulfide and carbon dioxide, and collectively known as அத நம்ம என்ன சொல்றோம், collectively biogas அப்படினு சொல்றோம். ஓகேவா? which is highly inflammable and எனர்ஜிக்கலா யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? எப்படி நம்ம சமையல் எரிவாயு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சமையல் எரிவாயுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இருந்திருக்கு. ஓகே, எஸ் தர்ஷினி, அதே தான் நடக்குதுங்க. ஓகேவா? கிளியரா? கிளியர். என்ன கால் பண்ணிட்டே இருக்கு யாரு? Okay, okay, so we'll move into the next topic. Explain the holistic approach of organic farming and the use of the Bacillus thuringiensis and Trichoderma as a biocontrollable agent. இப்போதான் இத 3 மார்க்லயும் 2 மார்க்லயும் தனித்தனியா பார்த்திருந்தோம். ஓகேவா? இப்போ நம்ம சேர்த்து வச்சு பார்க்க போறோம். தனித்தனியா பார்த்திருந்தோம். இப்போ நம்ம சேர்த்து வச்சு பார்க்க போறோம். holistic approach, ஒண்ணு கூர்ந்த approach அப்படின்றது. ஓகே, ஒண்ணு கூர்ந்த அப்படின்றது. ஓகே, holistic approach. Organic farming focus on biodiversity. எதையுமே இது பண்ணாம அந்த diversity டிபெண்ட் ஆகி ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கோம். web interaction, food web அப்படி சொல்றாங்க. அந்த food web interaction between organism performing to keep pest at the manageable level. எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க, eradicate பண்ண மாட்டாங்க. ஒரு ஆர்கானிக்ல வந்துட்டு ஒரு ஆர்கானிசத்தை கொன்னுட்டு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபார்மிங் பண்ண மாட்டாங்க. ஆர்கானிக்கா பண்றோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நேச்சுரல் பேஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எராடிகேட் பண்ணி, அதாவது கொன்னுட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது ஒரு மேனேஜபிள் லெவல் இருக்கும். அதுல பெஸ்ட் இருக்கும், புழு இருக்கும், பூச்சி இருக்கும், அதெல்லாம் ஒரு மேனேஜபிள் அளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கும். இல்லைனா அது நேச்சுரலே மேனேஜ் பண்ணிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து இருந்துட்டு இருக்கும். ஓகே, அதுதான் ஒரு டைப் தான் நம்ம Bacillus thuringiensis அப்படின்னு நம்ம எடுப்போம். இந்த Bacillus thuringiensis நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பர்టిక్యులர் டார்கெட்டட் இன்செக்ட் கொல்றதுக்கு நம்ம அத காட்டன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? spores is sprayed on the plants and when is eaten the larva, the toxic is released in their gut, killing them while spraying on other insects அப்படினு சொல்றோம். The scientists have even integrated Bt toxin genes into a plant like Bt cotton எல்லாம் integrate பண்ணிருக்காங்க. The fungus Trichoderma, common in root ecosystem, is also free living and biological control effectively against several plant pathogen which will be seen in a mycorrhizal. இதெல்லாம் படிச்சிருந்தத mycorrhizal பேஸ் பண்ணி pathogenக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு draft against ஆகும், பேத்தோஜனுக்கு against ஆகும் வந்துட்டு இது ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் பண்ணுது. draft against ஆகும், பேத்தோஜனுக்கு against ஆகும், எத்தனை எப்படி ஆக்ட் பண்றான், தலைமை ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் பண்றான் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அப்படிதானே? அதே தானே தர்ஷினி. ஆமாமா. ஓகே, அவ்வளோதான். ஓகே, தண்ணி குடிங்க பார்ப்போம். வாட்டர். சூப்பர். ஓகேவா? so these are the holistic approach. organic farming is using the Bacillus thuringiensis base பண்ணி holistic approaches அப்ப நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். biocontrollable agent நம்ம பார்க்கிறதுக்கு. ஓகே, various type of biofertilizer, how they enrich the nutrient quality of the soil. nutrient quality of the soil வந்து enrich பண்ணுது. எப்படி type of various biofertilizer அப்படின்றது இந்த ஆமாண்டா. ஓகே, biofertilizer or organism that improve soil nutrients பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். பாக்டீரியால நம்ம ஏற்கனவே 3 பாக்டீரியா பார்த்தோம்டா. ரைசோபியம் பார்த்தோம், இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ரைசோபியம் பார்த்தோம், அசிடோபாக்டர் பார்த்தோம், அப்புறம் சைனோபாக்டீரியா பார்த்திருந்தோம். ஓகேங்களா? ஹைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது. ஓகேவா? ஒரே क्वेश्चन, paddy fields adding the organic matter replacing the soil nutrients, these after the sustainable alternating pollutant in the chemical fertilizer அப்படின்றது. ஓகே, பேஸ் பண்ணி எப்படி பார்த்துருந்தோம், மூணுத்தையும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரைசோபியம் அசோசியேட்டட் symbiotic nodules of leguminous to feed atmosphere nitrogen, ரைசோபியம் பாக்டீரியா. அசிடோபாக்டர் 2 இருக்கு, அசிடோபாக்டர் அண்ட் அசிடோஸ்பிரிலம் அப்படின்றது நைட்ரஜன் ஃப்ரீ லிவிங்கா இருந்திருக்கு இந்த சாயில். அதே ஃபங்கைல வந்து பார்த்தீங்கன்னா குளோமஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்றது மைக்ரோரைசா ஃபார்ம் ஆகுது. இல்லை மைக்ரோரைசா மட்டும் ஜஸ்ட் ஆட் ஆயிருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மைக்ரோரைசிங் ஆட் ஆயிருக்கு. அப்சர்விங் த பாஸ்பரஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு மைக்ரோரைசா. வேர் பிளான்ட் என்ன ப்ரொவைட் பண்ணும், நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். பிளான்ட் என்ன ப்ரொவைட் பண்ணுமா, பிளான்ட் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அவங்களுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? pathogen and providing resistance to the root pathogen and salinity draft conditions நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட நம்ம சைனோபாக்டீரியம் சேர்த்து சொல்லிருக்கோம். என்ன சைனோபாக்டீரியா இருக்கு? Anabina and Nostoc. ஓகேவா? Anabina and Nostoc are autotrophic nitrogen fixers. In paddy field they are essential for adding organic matter and replacing soil nutrients அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே
ஓகே இதான் நியூட்ரியன் குவான்டிட்டி நியூட்ரியன் குவாலிட்டி how they improve the nutrient quality அப்படின்றத பார்க்குறது how they improve the this is how they improve the nutrient quality அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் yes clear ஒரு நிமிஷம்ங்க யா லாஸ்ட் 5 மார்க் பார்த்துடலாமா நைட்ரஜன் ஃபிக்ஸிங்லாம் யூஸ் பண்ணிட்டு ஓகே லாஸ்ட் 5 மார்க் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு ப்ராசஸுக்கும் இண்டஸ்ட்ரியலுக்கும் என்வரான்மெண்ட்டுக்கும் மூணுமே சேர்த்துருக்கான் இது மூணுமே நம்ம தனித்தனியாக பார்த்துருந்தோம் இதில் மூணுமே ஒன்றா சேர்த்துருக்கான் ஓகே ஹவுஸ் ஹோல்டுக்கும் இண்டஸ்ட்ரியலுக்கும் என்வரான்மெண்ட்டுக்கும் நம்ம மைக்ரோப்ஸ் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு மைக்ரோப்ஸ் வந்து இந்த மூணு விஷயத்துக்குமே எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஓகேவா எப்படி இந்த மூணு விஷயத்துக்குமே எப்படி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்டு நான் சொன்னேன் இந்த தயிரை விட தயிரும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ் அதை விட என்னது இட்லி மாவு வைக்கிறது வேறு என்ன வைக்கிறது புளிக்க வைக்கிறது அந்த புளிக்க வைக்கிறதுல ப்ராசஸ் கர்ட் சீஸ் ஃபார்மேஷனு பிவரேஜஸில் இந்த பிரெட் ஃபார்ம் ஆகுறது டாடி வந்து ஃபார்ம் பண்ணுறது பெனிசிலின் மெடிசனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் பிவரேஜஸ் எத்தனால் ஆர்கானிக் மாட்டர் சைக்ளோஸ்போரின் இந்த இம்யூனோசப்ரசன்ட் கொடுக்கறதுக்கு அப்புறம் ஸ்டாட்டிடின்ஸ் கொடுக்கறதுக்கு அப்புறம் கிளாட் பஸ்டர் என்னது ஸ்டெப்டோகைனேஸ்னா ஸ்டெப்டோகாக்கஸ் பாக்டீரியா கிளாட் பஸ்டர் பண்ணுறதுக்கு ஓகேவா ஷார்ட் ஆன்சர் டு லாங் ஆன்சர் அதே தான் ஓகே ஸோ அந்த பேஸ் பண்ணிது ஸ்டெப்டோகைனஸ் என்வரான்மெண்டல் டிஷ்யூஸ் வந்து பார்க்கும்போது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் யூசிங் மைக்ரோப்ஸ் டு ரீசைக்கிள் த வாட்டர் அப்புறம் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் அக்ரிகல்ச்சர் அண்ட் பயோகேஸ் ப்ரொடக்ஷனில் மெத்தனோஜன்ஸ் அப்படின்ற பாக்டீரியா யூஸ் பண்ணிட்டு மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் சல்ஃபேட் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம பயோகேஸ் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணி அது இன்ஃப்ளேமபிளாகவும் எனர்ஜியாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ரைசோபியம் சைனோ பாக்டீரியா அசிடோ பாக்டீரியா அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் பயோ ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணிட்டு இருக்க போது அப்படின்றது ஓகேவா யா 4 மார்க்லையும் பார்த்தாச்சு இதுலையும் பார்த்தாச்சு இதில் வந்து நம்ம சேர்த்து வச்சு பார்க்குறோம் ஓகே clear shall we move on to the 1 mark பார்த்துலாமா 1 மார்க் இருந்தாலும் உருப்படியான மார்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அதில் 1 மார்க் பார்த்துருவோம் மாட்டாங்கங்களா ஃபயர் மிஸ் ஆகுது பாருங்கள் ஒரு ஃபயர் போட்டுருக்கு பார்ப்போம் லாஸ்ட் 1 மார்க் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒரே நிமிஷம் இருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 மார்க் என்னவா இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா which bacteria is responsible for the large holes in Swiss cheese Swiss cheeseல வந்து large holes வர்றதுக்கு எந்த bacteria is responsible அப்படின்றாங்க எந்த bacteria is responsible for the large holes in Swiss cheese இப்படி வந்தால் உங்களுக்கு தெரியாது ஸ்விஸ் சீஸுக்கு வந்துட்டு லார்ஜ் ஹோல் இருக்கு இல்லையா அதில் எந்த பாக்டீரியா ரெஸ்பான்சிபிளாக இருக்குது விச் பாக்டீரியா இஸ் ரெஸ்பான்சிபிள் இதெல்லாம் யாரால ஸ்விஸ் சீஸில் வர்றதுலாம் யாரால பட்டு ஐயோ பட்டு நான் உங்களுக்கு சொல்லி தாமா நான் எடுத்தேன் இன்னைக்கு உங்களை சொல்லி தான் எடுத்தேன் பட்டு அப்படியே இருங்க அப்படியே லைனில் இருங்க இந்த கொஸ்டினை முடிச்சு நான் சொல்கிறேன் ஓகேவா அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பட்டு நீங்கள் இந்த புரோட்டோசோன் தானே அனுப்புனீங்க மலேரியல் பாரசைட்டோட லைஃப் சைக்கிள் அதை தான் நான் இங்கே எடுத்திருந்தேன் ஓகேவா ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பினியோபாக்டீரியம் ஷர்மானி அப்படின்றது ஓகேவா ஸோ அதான் அதுக்கு சொல்லும்போது கூட நான் சொல்லி தான் எடுத்தேன் நேற்று பட்டு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க அதனால மெயிலில் ரிப்ளை பண்ண முடியல என்ன பண்ண மெயிலெல்லாம் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னால தான் நான் இங்கே நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேவா என்ன அது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கண்ணா அது மைக்ரோப்ஸ் ஒரே நிமிஷம்டா எங்கே அது இதுதான் ஓகேவா இப்படி தானே நடக்கும் ஒன்றுமே இல்லை ஒரு இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ அதாவது என்னது ஒரு இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்துட்டு ஃபஸ்ட் என்ன ஆகுது ஆனால் இதை மட்டும் பார்த்துறேன்டா இது மட்டும் சொல்லி முடிச்சு நம்ம 1 மார்க் பார்த்துலாம் இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ என்ன பண்ணுது அப்படின்றது பாருங்க இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணுது யாராவது ஒரு நல்ல ஹெல்த்தி மேன் வந்து பைட் பண்ணும்போது அந்த ஸ்போரோசாய்ட்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்போரோசாய்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணிட்டு இருக்கு ஸ்போரோசாய்ட்ஸ் தான் மலேரியா அப்படின்ற இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த ஸ்போரோசாய்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைட் பண்ணும்போது அதோட எச்சில இருந்து அந்த ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து நம்ம மனுஷ உடம்புக்குள்ள வருது மனுஷ உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அது எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா லிவர் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் அது போன உடனே லிவர் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது
லிவர் செல்ஸை ரப்சர் பண்ணி லிவர் செல்ஸை அடிச்சு உடச்சதுக்கு அப்புறமா அது எங்க போகுதுன்னா பிளட் ஸ்ட்ரீம்ல போயிட்டு ஆர்பிசி செல்லுக்கு போகுது. லைஃப் சைக்கிளில் பிளட் ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு எங்கே போகுது? ஆர்பிசி செல்லுக்கு போகுது. ஒன்ஸ் அந்த ஆர்பிசி செல்லுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஆர்பிசி செல்லை அடிச்சு உடச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது? கேமிட்ஸா ரிலீஸ் ஆகுது. எப்படி ரிலீஸ் ஆகுது? கேமிட்ஸா ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஆர்பிசி செல் இருக்கா, இந்த ஆர்பிசி செல்லை அடிச்சு உடைக்குது. உடச்சது அப்புறம் ரிலீஸ் ஆகும்போது கேமிட்ஸ் ரிலீஸ் பண்ணி விடுது. என்ன கேமிட்ஸ்? இந்த ஸ்போரோசைட்ஸ்லேருந்து மேல் கேமிட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி விடுது. இந்த கேமிட்ஸ் ரிலீஸ் ஆகும்போது ஒரு என்சைமும் ரிலீஸ் ஆகும். அந்த என்சைமோட பேர் தான் ஹீமோஜாயின் அப்படின்ற என்சைம். இந்த ஹீமோஜாயின் அப்படின்ற என்சைம் தான் மலேரியா வந்தா நமக்கு ஃபீவர் வருது இல்லையா, குளிரா இருக்கு, ஃபீவரா இருக்கு தெரியுமா, அந்த ஃபீவரை வந்துட்டு சொல்லக்கூடியது எதுவா இருக்க போகுது? அந்த ஃபீவரை சொல்லக்கூடியது எதுவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோஜாயின்ஸ் அப்படின்ற என்சைம்ஸால தான் இந்த ஃபீவர் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கேமிட்ஸ் அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த மனுஷனுக்கு மலேரியா வந்திருக்கு. இந்த மனுஷனுக்கு மலேரியா வந்திருக்கு. இப்போ மலேரியா வந்த மனுஷனை வந்துட்டு ஒரு மஸ்கிட்டோ வந்து கடிக்குது, ஒரு நார்மல் மஸ்கிட்டோ வந்து கடிக்குது. அப்படி நார்மல் மஸ்கிட்டோ வந்து கடிக்கும் போது இவன் இந்த ஆர்பிசிலேருந்து வெளியான இந்த கேமிட்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோட பாடிக்குள்ள போயிடும். எங்க போயிடும்? இந்த மஸ்கிட்டோட பாடிக்குள்ள போயிடும். மஸ்கிட்டோட பாடிக்குள்ள போயிட்டு ஃபீமேல் கேமிட்ஸும் மேல் கேமிட்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் பண்ணும். பட் ஃபெர்டிலைசேஷன் எங்க நடக்கும்ன்றதா முக்கியம். ஃபெர்டிலைசேஷன் மஸ்கிட்டோட வயித்துல கட் ரீஜன் நடக்கும். மஸ்கிட்டோட கட் ரீஜன் நடக்கும். அந்த கட் ரீஜன் நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட். ஃபெர்டிலைசேஷன் மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆனா நமக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆக போகுது. அந்த ஜைகோட் தான் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணக்கூடிய ஸ்போரோசாய்ட்ஸ் அப்படின்றது. ஓகேவா? சோ ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எங்க ஃபார்ம் ஆகுது? வயித்துல வந்து ஃபார்ம் ஆகுது. வயித்துல ஃபார்ம் ஆன உடனே அது என்ன பண்ணுது அப்படின்றது பாத்தீங்கன்னா சலைவரி கிளாண்ட்ல போய் ஸ்டோர் பண்ணி விடுது. வந்து வயித்துல ஃபார்ம் ஆகுது. வயித்துல ஃபார்ம் ஆனது எங்க போய் ஸ்டோர் பண்ணுது? நம்ம சலைவரி கிளாண்ட்ல போய் ஸ்டோர் பண்ணிடுது. ஒன்ஸ் சலைவரி கிளாண்ட்ல போய் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆயிருச்சு? இது வந்துட்டு ஒரு இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வெக்டர் மஸ்கிட்டோ மாறிடுச்சு. இப்போ இந்த மஸ்கிட்டோ மறுபடியும் ஒரு ஹெல்தி மேனை போய் கடிக்கும் போது மறுபடியும் இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் இந்த சைக்கிள் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ஓகேவா? சுற்றி கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு இந்த பிளாஸ்மோடியம் வைவாட்ஸ்க்கு இதுதான் இருக்க போகுது. ஓகே, ஒன்ஸ் பார்த்து வச்சோம். ஓகேவா? எஸ்டா கண்ணா. அந்த பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து கேமிட்ஸ் வந்து பிரச்சனை இருக்கும். அந்த கேமிட்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஒரு கொசு கடிக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கேமிட்ஸ் அந்த கொசுவோட உடம்புக்குள்ள போயிட போகுது. இந்த கேமிட்ஸ் என்ன ஆயிர போகுது? அந்த கொசுவோட உடம்புக்குள்ள போயிட போகுது. அந்த கொசுவோட உடம்புக்குள்ள போய் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அதுவும் எங்க ரீஜன் நடக்கும்? வயிற்று பகுதியில நடக்கும். ஆனா அந்த ஃபார்மான ஸ்போரோசைட் ஜைகோட் அப்படின்ற ஸ்போரோசைட் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சலைவரி கிளாண்ட்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? கிளியர் ஆடப்பட்டோ? நான் சொல்லும்போது சொல்லி எடுத்தேன். அப்புறம் இல்லைனா மெயில் பண்ணலாம் நினச்சேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன், போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லெசன் முடிச்சு மெயில் பண்ணலாம் நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் அந்த சைக்கிள் வரைஞ்சா போதும், உங்கள் ஸ்டேட் போர்டு சைக்கிள் வரைஞ்சா போதும், உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, இதுக்கு மெயினாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? எஸ்டா கண்டிப்பாக சுரேஷ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? வரைஞ்சா எனக்கு கிடைக்கும், ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா? குட் ஈவினிங் மது. ஓகேடா, ஓகே, நம்ம பேக் டு பிஸ்னஸ் வந்துடலாம். எங்கே விட்டோம்? கிடையாது. எங்க இருக்கு? ஒரு क्वेश्चन தான் பார்த்துருந்தோம். ஓகேமா. ஓகே, ஸோ வந்தாச்சு. செகண்ட் क्वेश्चन பார்த்தலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி டா. பொர்பினோபாக்டீரியம் ஷர்மானி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ். அடுத்தது, the nutritional quality of a curd is improved by the increase of which vitamin? Nutritional quality of a curd ஓட nutritional quality வந்து increase ஆயிருக்கான். எந்த விட்டமினோட? இதோட எந்த விட்டமின்? Which vitamin? Yes, vitamin B12. Yes, it's going to be vitamin B12 is the right answer. Okay, vitamin B12 ஓட. Okay, option C is the right answer. Okay, yes da answer. B12 curd வந்தாலே B12 தான் வரணும், ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சூப்பரா. தீப்தி, ருஜு, தீப்தி, சித்ரா, தர்ஷினி, ஆன்சி, ரம்யா கலக்கிறீங்க. So going to be option C, vitamin B12 is the right answer. Okay, yes. Question. அடுத்த question. Which bioactive molecules is used as a clot buster? பார்த்தோம் இல்லையா? clot buster. blood vessels இருக்கு, ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம blood vesselsல clot buster எதை ஆட் பண்ணுவோம்? clot buster எதை ஆட் பண்றோம்? clot buster பார்த்தோம் இல்லையா? clot buster ஹார்ட் அட்டாக்லாம் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா. எங்க இருந்து ஏதாகக்கூடிய பாக்டீரியா? clot buster பாக்டீரியா. blood vessels இருக்கக்கூடிய clot எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய பாக்டீரியா. எதுடா பார்த்துருந்தோமேடா? 2 மார்க், 3 மார்க், 4 மார்க், 5 மார்க் மாத்தி பார்த்தோமே.
clot buster யூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெப்டோகைனேஸ் ஜெனடிக்கலி மாடிஃபைடு பார்த்தோம் இல்லையா ஸோ ஆப்ஷன் சி ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படின்றது சூப்பர் தீப்தி தர்ஷினி ஓகே என்னது ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படின்ற பாக்டீரியா தான் நம்ம clot buster heart attack பேஷண்ட்க்கு நம்ம clot வெடிக்க வைக்கிறது ஓகே வெடிக்க வைக்கிறது ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் ஓகேவா சூப்பர் ருத்து okay it's going to be option C is the right answer okay option C will be the right answer okay super கலக்கிறீங்க okay அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தீனா the first antibiotic to be discovered was produced from which organism எந்த ஆர்கானிசம் சூப்பர் ரம்யா எந்த ஆர்கானிசத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க எந்த ஆர்கானிசத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் வாஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் which ஆர்கானிசம் எந்த ஆர்கானிசத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க yes penicillium notatum option B penicillium notatum ல தான் பண்ணிருப்பாங்க சூப்பர் ருத்து தீப்தி தர்ஷினி சித்ரா கலக்கிறீங்க penicillium notatum option B will be the right answer okay option B will be the right answer yes கரெக்ட்டுங்களா okay அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுது which fungus is source of immunosuppressive agent cyclosporin A அப்படின்ற immunosuppressive agent எந்த ஃபங்கஸோட சோர்ஸ் cyclosporin A அப்படின்ற immunosuppressant வந்துட்டு எந்த ஃபங்கஸோட சோர்ஸ் cyclosporin A அப்படின்ற ஒரு immunosuppressant வந்துட்டு எந்த ஃபங்கஸோட சோர்ஸ் Trichoderma polysporum option C Trichoderma polysporum டாக்கண்ணா ஓகே சூப்பர் தீப்தி ருத்து ரம்யா ஆன்சி தர்ஷினி சித்ரா கலக்கிறீங்க ஸோ Trichoderma polysporum is the right answer option C will be the right answer okay option C Trichoderma polysporum okay fine அடுத்த கேள்வி பார்த்தலாம் statins used to lowering blood cholesterol agent are produced by which yeast எந்த yeastல இருந்து நம்ம statins அதாவது நம்ம உடம்புல இருக்கைய நம்ம bloodல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல்ல கம்மி பண்ணக்கூடிய இந்த statin அப்படின்றது வந்துட்டு எந்த yeastல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க எந்த ஈஸ்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க ஸ்டாட்டின் அப்படின்ற நம்ம bloodல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணக்கூடியதை வந்துட்டு எந்த ஈஸ்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க எஸ் எந்த ஈஸ்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோகஸ் purpurus option B is the right answer okay yes Deepthi Dashini Ansi Chitra Rutu கலக்கிறீங்க ஓகேவா so it's going to be option B is the right answer okay monogus purpurus okay yes டாக்கனங்க yes the super Dashini அடுத்த கேள்வி பார்த்தலாம் the genus of virus used species specific narrow spectrum insecticides என்னது species specific narrow spectrum insecticides படிச்சிருப்போம் இல்லையா என்ன வைரஸ் என்ன ஜீனஸ் வாட் இஸ் த ஜீனஸ் ஆஃப் வைரஸ் ஜீனஸ் தான் கேட்டிருக்கான் ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் நேரோ ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைட்ஸ் ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் நேரோ ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைட் எங்கே போகிறோம் காடு மலை டோராவின் வீடு அந்த மாதிரி ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் நேரோ ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைட் என்ன வரக்கு போகுது நியூக்ளியோ பாலிஹெட்ரோவைரஸ் ஆப்ஷன் சி நியூக்ளியோ பாலிஹெட்ரோவைரஸ் ஓகே எஸ் தீப்தி ரம்யா ஆன்சி தர்ஷினி கலக்கிறீங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி மதி சூப்பர் ரகன் ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி நியூக்ளியோ பாலிஹெட்ரோவைரஸ் ஓகேவா எஸ் அடுத்த கேள்வி பார்த்தலாம் which of the following is an example of a free living nitrogen fixing bacterium in the soil free living nitrogen fixing bacterium in the soil which of the following is example of free living இது ரொம்ப முக்கியம் கீவேர்ட் வந்துட்டீங்களா அதான் 1 மார்க் எடுத்தால் தான் எல்லாரும் வருவீங்கன்னு தெரியும் ஓகே free living nitrogen fixing bacterium in the soil அப்படின்றது நல்லா பாருங்க ஃப்ரீ லிவிங் கொடுத்துருந்தோம் வச்சுக்க அடி வாங்கிங்க ஃப்ரீ லிவிங் கொடுத்துருக்கோம் என்ன அது Azospirillum option B Azospirillum option B டா கண்ணுங்களா option B Azospirillum yes டா தீப்தி ஓகேவா option B Azospirillum option B will be the right answer option B Azospirillum is the right answer ரகனா மறந்துடாதீங்க B தான் கரெக்டான ஆன்சர் ஓகே yes Dashini Laksh Ansi super okay அடுத்த கேள்வி பார்த்தலாம் in sewage treatment flux எதை ரெஃபர் பண்ணுது what does flux refer in sewage treatment what does flock அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது எது பெருசா இருக்கோ அதான் சார் ஆன்சர் கரெக்டா சொல்றீங்க ஓகேவா add அவர்தா சோ நோ ப்ராப்ளம் in sewage treatment flocks refer to
masses of bacteria and fungal associated. அவ்வளவுதான், bacteria and with fungal filament அப்படி associate ஆயிருக்கிறது. So it's going to be option B. Option B, masses of bacteria associated with fungal filament. Option B is right. It's a long answer. Yes, Ramya, Dashini, Ansi, Chitra, Laksh, Madi, Kalakitting. Okay, it's going to be option B is the right answer. Yes, option B will be the right answer. Option B is the right answer. Okay, 10th question பார்த்துலாம். அடுத்த question என்ன வரக்க போகுதுனா, high BOD இருந்துச்சுனா வாட்டர் சாம்பிள் என்ன இண்டிகேட் பண்ணுது? BOD லெவல் ஹையா இருந்துச்சுனா, BOD லெவல் வந்துச்சு ஹையா இருந்துச்சுனா என்னத்தை இண்டிகேட் பண்ணுது? BOD லெவல் வந்துட்டு ஹையா இருந்துச்சுனா, மதன் நான் சொன்னேன், மதின் தான் நான் சொன்னேன். சரி, மதன் சொன்னேன் சார், நான் மறந்துட்டேன்டா. ஓகே, சரி மதன் கூப்பிட்றேன்டா. மதன், எஸ் மதன் சார் சொன்னேன், மதன் கூப்பிட்றேன். ஓகே, ஸோ BOD ஹையாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமா? பொல்யூஷனும் ஹையாக இருக்கும், வாட்டர் வந்துட்டு அதிகமாக பொல்யூட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, BOD அதிகமாக இருந்துச்சுன்னா பொல்யூஷன் எப்படி இருக்குமா? அதிகமாக இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B will be the right answer. ஓகே, எஸ் 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 தர்ஷினி, ஆன்சி, மதன், தீப்தி, ருத்து, லக்ஷ் கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஹை பொல்யூட்டிங் பொட்டன்ஷியலாக இருக்கும். BOD வேல்யூ பொறுத்து தான் பொல்யூஷன். BOD அதிகமாக இருந்தாலும் பொல்யூஷன் அதிகமாக இருக்க போகுது, BOD கம்மியாக இருந்தால் பொல்யூஷனும் கம்மியாக இருக்க போகுது. அப்படி ஞாபகம் வச்சு. ஓகே, சூப்பராக சித்ரா கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B will be the right answer. ஓகே, 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். பேக்கர்ஸ் ஈஸ்ட் யூசிங் இன் மேக்கிங் பிரெட் இஸ் சயின்டிஃபிகலி நோன் அஸ். பிரெட்டை யூஸ் பண்ணக்கூடிய பேக்கர்ஸ் ஈஸ்ட், நார்மல் பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னாலே என்னவா இருக்க போகுது? எல்லாருக்குமே தெரியும், ஈஸ்டோட பைனாமியல் நேம் அப்படின்றது என்னதுடா? ஈஸ்ட்டு. Yeah, we all know what is it. It is Saccharomyces cerevisiae. Saccharomyces cerevisiae. Option C is the right answer. Okay, Saccharomyces cerevisiae. Yes, the Madan, Rutu, Dashini, Ramya, Deepthi, Ansi, Chitra. Yes, it's going to be Saccharomyces cerevisiae. Option C will be the right answer. Okay, va? Option C will be the right answer. Okay, va? லக்ஷ் மணிகண்டன் இல்லை, லக்ஷன் தான் நான் சொன்னேன். அவன் பேர் லக்ஷன் சொன்ன, நீ தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, ஒரு பேர் சொல்கிறது இப்போ யார் பேரும் சொல்ல மாட்டேன். அப்புறம் அடுத்ததுலேருந்து பேர் சொன்னால் தானே பிரச்சனை. இல்லை, இப்போ பேரை சொல்கிறது இல்லை, இப்போ யார் பேரும் சொல்ல மாட்டோம். ஓகே, the fungus used for the commercial production of citric acid is fungus used for the commercial production of citric acid. citric acid ஓட commercial production எல்லாம் பார்த்தீங்கன்னா citric acid வந்தாலே நம்ம என்ன பண்ணோம்? citric acid a fungus used in the commercial production of citric acid என்னவா இருக்க போகுது? Aspergillus niger. நைகர்னு வந்து நைட்ரிக் ஆசிட் வரணும் அர்த்தம் இல்லடக்கன்னா, சிட்ரிக் ஆசிட், அசிடிக் ஆசிட், பியூட்ரிக் ஆசிட் மறந்துடாதீங்க. இது சிட்ரிக் ஆசிட், இது வந்து சிட்ரிக் ஆசிட், இது வந்துட்டு இது அசிடிக் இருக்கிறதுனால அசிடிக் ஆசிட், இது பியூட்ரிக் இருக்கிறதுனால பியூட்ரிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எஸ் ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நைட்ரிக் ஆசிட்ல சிட்ரிக் என்ன சொன்னீங்களே? அதான்டா சிட்ரிக் ஆசிட் தான்டா, நைட்ரிக் ஆசிட் கிடையாது. நைகர்னு வந்தோடனே நைட்ரிக் ஆசிட் போட்டுறாதீங்கன்னு தான் கேட்டேன், சொன்னேன். ஓகேவா? ஓகே, பேர் சொன்னதான். சரி. ஸோ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகேடா. ஓகே, ஸோ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். தர்ஷினி, ருத்து, தீப்தி, மதன், சித்ரா, இனியா, ஆன்சி, தர்ஷினி, லக்ஷ். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எஸ் லக்ஷ் சொன்னேன். ஓகே, இல்லை மணிகண்டன் சொல்லவா? ஓகே, ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஆப்ஷன் B will be the right answer. ஓகேவா? ஓகே, so option B will be the right answer. Okay, yes, அடுத்த question பார்த்தலாம். which enzyme is used in the detergent formulations to remove oil stains? நம்ம ஏரியல்ல சொல்லியிருந்தேன்ல, detergent to remove oil stains remove பண்றது. ஓகேவா? oil stains remove பண்றது. ஓகேவா? which enzyme is used in the detergent formulation to remove oil stains remove பண்றது? நல்லா பாருங்க, ஆயில் ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்றது என்னவா இருக்கும் போது? லிப்பேஸ். ஆப்ஷன் C is the right answer. ஓகே, ஆப்ஷன் C, லிப்பேஸ் is the right answer. ஓகே, ஆப்ஷன் C will be the right answer. ஓகே, எஸ் த ருத்து, தர்ஷினி, ஆன்சி, மதன், சித்ரா, லக்ஷ், ரம்யா, தீப்தி. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C, லிப்பேஸ் is the right answer. தான் ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, சூப்பரா. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னா, which of the following alcoholic beverages is produced by distillation? டிஸ்டிலேஷனால ப்ரொடியூஸ் ஆகப்பட்டது. என்னது? டிஸ்டிலேஷனால, by using distillation பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்கஹால் கண்டென்ட் எப்படி இருக்க போகுது? ஹையா இருக்க போகுதுன்னு பார்த்துருப்போம். ஆல்கஹால் கண்டென்ட் வந்துட்டு ஹையா இருக்க போது நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ இது எதில் ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்க போகுது? ஆப்வியஸ்லி விஸ்கில தான் ஆல்கஹால் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் C, விஸ்கி இஸ் த ரைட் ஆன்சர் வந்துட்டு. ஓகே, இதில் ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்க போது ஆப்ஷன் C. ஏன்னா டிஸ்டிலேஷன் பண்ணி ஒரு ப்ராசஸ் வருதுன்னா அதில் வந்துட்டு ஆல்கஹாலிக் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருக்க போகுது. ஓகே, ஸோ ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். தீப்தி, மதன், தர்ஷினி, ஆன்சி, சித்ரா, லக்ஷ்,
Ramya, Rutu, கலக்கிறீங்க. So, going to be option C, whiskey is the right answer. Okay, option C will be the right answer. And next question பார்த்தலாம். அடுத்த question என்ன வருது பார்த்தீங்கன்னா primary treatment of sewage is basically called as primary treatment கேட்டிருக்காங்கன்னா primary treatment. Primary treatment. Secondary treatment தான் biological process. Primary treatment நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Primary treatment of sewage is basically called as what? Primary நம்ம அடிப்படையா நம்ம என்ன பண்றோம் அதுல ஒரு sewage treatmentல வந்து நம்ம அடிப்படை தன்மை அப்படினு சொல்லலாம் அடிப்படையா நம்ம என்ன பண்ண போறோம் ரிமூவ் பண்ண போறோம் என்ன ரிமூவ் பண்ண போறோம் physical remove of the particle physically பெரிய large substance எல்லாம் இருக்கும் அப்படி பாத்தீங்களா சோ அத நம்ம ரிமூவ் பண்றது சோ ஆப்ஷன் C is the right answer ஓகேவா சூப்பர் ரம்யா ருத்து மதன் லக்ஷ் தீப்தி ஆன்சி Dashini, Chitra, okay, yes, physical remove, okay, yes, physical remove of the particles. Option C will be the right answer. Super, okay, so it's going to be option C is the right answer. Yes, பாதி question முடிச்சிட்டோம் இனி பாதி 15 questions தான் இருக்கு பார்த்து முடிச்சிடலாம் okay அடுத்த question methanogens like methanobacteria are commonly found in methanogens like methanobacteria commonly found in methanogens like methanobacteria are commonly found in எங்கடா மெத்தனோபாக்டீரியா எங்கடா ஃபவுண்ட் ஆக போறோம் மெத்தனோஜென்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மெத்தனோபாக்டீரியா எங்க ஃபவுண்ட் ஆக போறது இட்ஸ் கோயிங் டு பி ரூமன் ஆஃப் கேட்டில் கேட்டிலோட வயித்துல ஓகேவா மாடோட வயித்துல ரூமன் ஆஃப் கேட்டில் ஆப்ஷன் பி ஓகே எஸ் த தீப்தி தர்ஷினி ருத்து லக்ஷ் ஆன்சி சித்ரா மதன் கலக்கிட்டீங்க ஓகேங்களா சூப்பர் ஆப்ஷன் பி ரூமன் ஆஃப் கேட்டில் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி ரூமன் ஆஃப் கேட்டில் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி பார்த்துடலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது which insect is used to get rid of aphids in biological control aphids ரெண்டு படிச்சிருப்போம் டிராகன் ஃப்ளை ஒண்ணே இன்னொன்னு நான் சொல்றேன் சரி டிராகன் ஃப்ளை இன்னொன்னு என்னது yeah ladybird அப்போ ladybird aphids dragonfly mosquito larva okay mosquito okay not larva mosquito okay what is going to be option B ladybird is the right answer okay option B ladybird is the right answer adhe dhaan nakana super deepthi madan dashini laksh chitra ansi ramya okay கலக்கிட்டீங்க yes deepthi okay is going to be option B ladybird என்ன பண்ணிட்டு இருக்கு aphids அதே மாதிரி நம்ம தலைவன் இருக்கானே dragonfly வந்துட்டு மஸ்கிட்டோவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே எஸ் டக்கனுங்களா ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் The symbiotic association between fungi and the roots of higher plant is called fungi and the roots of higher plant. The symbiotic association between the fungi and the roots of higher plant. Symbiotic association between fungi and roots of higher plant. Fungi and roots of higher plant. Fungi and roots of higher plants. Fungi and roots of higher plants. Fungi and roots of higher plants அப்படின்றதுனாலே நல்ல fungi and algae தான்டா lichens fungi and root of higher plants வந்துட்டு mycorrhiza option B mycorrhiza is the right answer ஓகேவா fungi and root of higher plants அப்படின்றது symbiotic association mutualistic படிச்சிருப்போம் root of higher plants வந்துட்டு mycorrhiza ஓகேவா சூப்பர் ரதர்ஷினி ரம்யா லக்ஷ் ருத்து தீப்தி மதன் ஆன்சி கலக்கிட்டீங்க okay it's going to be option B mycorrhiza is the right answer okay Esther Rutu superma okay so it's going to be option B mycorrhiza okay அடுத்த கேள்வி பார்த்தலாம் the primary gas produced in a biogas plant is primary gas produced in a biogas plant இல்ல மூணுமே தான் ப்ரொடியூஸ் ஆகும் அதுல primary gas என்னவா இருந்துட்டு இருக்கு the primary main gas a primary gas produced in biogas plant is a primary gas produced in biogas plant is none other than methane option C methane is the right answer option C methane is the right answer okay super Laksh Dashini Madan Ramya Chitra Ansi Deepthi collecting so it's going to be option C methane is the right answer okay option C super Chandru okay so it's going to be option C methane is the right answer okay அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது which bacterium is used to produce acidic acid produce பண்ணக்கூடிய bacterium எது acidic acid கொடுத்துட்டான் அப்ப ஈஸி தான் இல்லையா acidic acid கொடுத்தனால இது ஈஸி தான் எது ப்ரொடியூஸ் பண்ண போகுது acidic acid எது யார் ப்ரொடியூஸ் பண்ண போறா which bacterium is used to produce acidic acid produce பண்ணது acidobacterium acidae okay so it's going to be option B acidobacterium acidae okayங்களா yes the Ramya Deepthi Madan Ansi Dashini Chitra Chandru Dashini Rutu Laksh collecting okay acidobacterium acidae option B will be the right answer okay option B is the right answer and last 10 more question to go commercial fruit juice or
clearer than homemade ones due to the use of எதை யூஸ் பண்ணதுனால கமர்ஷியல் நம்ம பாக்கெட்டில் வாங்கக்கூடிய ஜூஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. நம்ம வீட்டில் அரைக்கிறத விட நம்ம பாக்கெட்டில் வாங்கக்கூடிய ஜூஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. எதனால் கிளியராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்துட்டு பல்ப்பையும் ஃபைபரையும் என்ன பண்ணுறோம், டீக்ரேட் பண்ணுறோம். பல்ப்பையும் ஃபைபரையும் நம்ம டீக்ரேட் பண்ணுறோம். எந்த என்சைம் யூஸ் பண்ணிட்டு, பெக்டினேஸ் அண்ட் புரோட்டியேசஸ் யூஸ் பண்ணிட்டு. எந்த என்சைம் யூஸ் பண்ணிட்டு, பெக்டினேஸ் அண்ட் புரோட்டியேசஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு. ஸோ ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர். ருத்து, சந்துரு, லக்ஷ், மதன், தர்ஷினி, சித்ரா, தீப்தி, ரம்யா. Super ma. Okay, so going to be option B is the right answer. Okay, yes, Chandru. Okay, so going to be option B is the right answer. Last 9 more questions to go. The traditional drink toddy, kallu அப்படினு சொல்லுவோம் இல்லையா, is made by fermentation sap from which plant? எந்த மரத்துல இருந்து நம்ம கல்ல இறக்குவோம்? தமிழ்நாட்டில் பேன் தான், பட் மிச்ச ஸ்டேட்லலாம் இருக்கு. எந்த மரத்துல இருந்து நம்ம கல்ல இறக்குவோம்? பனைமரம். ஓகே, palm tree. Okay, it's going to be option B. Okay, super. Palm tree. Okay, super. Laksh, Chandru, Madan, Dashini, Ramya, Deepthi, Chitra, Shija, Chandar, Ansi, Rutu. Super rakana. Okay, yes, Panamarathil indha marakum. Okay, so option B, palm tree. Okay, in sewage treatment the sediment of bacterial flux is called sediment of bacterial flux நம்ம என்ன சொல்லுவோம்? sediment of bacterial flux. In sewage treatment la sediment of bacterial flux is called sediment of bacterial flux is called sediment of bacterial flux தான் நம்ம என்ன சொல்றோம்? activated sludge. Okay va? Yes, option B is the right answer. Super rakana. Okay, yes, option B, activated sludge அப்படினு சொல்றோம். Okay, sediment of bacterial flux is called activated sludge. Okay, super. Madan, Chandru, Rutu, Deepthi, Ansi, Shija, Dashini, Ramya, Laksh, Chitra, கலக்கிறீங்க. Chandru, super mark. It's going to be option B, activated sludge is the right answer. Okay, yes, next question பார்த்துடலாம். அடுத்த question, which organism serves as an important biofertilizer in paddy field? Paddy fieldல important biofertilizer நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? எது? paddy fieldல வந்துட்டு important biofertilizer நம்ம பார்த்தது எதுவா இருக்கு? paddy fieldனு பார்த்தோம். paddy fieldல வந்து நம்ம எது important biofertilizer பார்த்திருக்கோம்? paddy fieldடா கண்ணா, paddy field. அதே paddy fieldல நம்ம பார்த்தது cyanobacteria. option C, cyanobacteriaன்னு பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? cyanobacteria அப்படின்றது. ஓகேவா? ஆப்ஷன் C பார்த்திருந்தோம். எஸ் தீப்தி. ஆப்ஷன் C, cyanobacteriaன்னு பார்த்திருந்தோம். ஓகேவா? எங்கடா அது? டவுட் வந்துருச்சுன்னா அதை கிளியர் பண்ணிட்டு தான் போகணும். சைனோபாக்டீரியா இம்பார்ட்டன்ட் சச் ஆஸ் இன் paddy field பார்த்தோமா? மார்க் பண்ணி கூட சொல்லியிருக்கேன். ஸோ சைனோபாக்டீரியா தான் வரும். ஓகேங்களா? ஸோ சைனோபாக்டீரியா தான் வரும். ஓகே, மறந்துடாதீங்க. சைனோபாக்டீரியா இதில் படிச்சிருந்தோம். பயோஃபர்டிலைசரில் படிச்சிருந்தோம் இல்லையா? ஆனபினா நாஸ்டாக். சைனோபாக்டீரியா ஆனபினா நாஸ்டாக் வச்சு படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ paddy field, சைனோபாக்டீரியா, paddy field. மறந்துடாதா? இனி மறந்துடாது. ஓகேவா? ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த 25th கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே, a toxin of Bacillus thuringiensis is specifically effective against. Bacillus thuringiensis is specifically effective against. Bacillus thuringiensis is specifically effective against. எதுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கலி எஃபெக்டிவா இருந்துட்டு இருக்கு? எதுக்கு அகைன்ஸ்டா? சூப்பர் ரக்கனா. butterfly caterpillars against. Okay, caterpillar against. Option C is the right answer. Okay, butterfly caterpillar, option C is the right answer. Super. Deepthi, Madan, Dashini, Shija, Ramya, Chandru, Ansi, Deepthi, Ramya, Laksh, கலக்கிறீங்க. ஓகே, caterpillar, butterfly caterpillar against. Okay, so it's going to be option C. Okay, அடுத்த கேள்வி பார்த்துடலாம். அடுத்த கேள்வி என்ன போகுதுன்னா, which fungus is commonly found in a root of ecosystem and used as a biocontrol agent for plant pathogen? Which fungus is commonly found in a root ecosystem and used as a biocontrollable agent for plant pathogen?
பிளான்ட் பேத்தோஜனுக்கு பயோ கண்ட்ரோலபிள் ஏஜென்ட் ஆகவும் ரூட் ஆஃப் ஈகோசிஸ்டம் ஃபங்கஸோட ரூட்டில் என்னவா இருக்க போகுது ஆப்ஷன் yes the lux option A trichoderma is the right answer option A trichoderma super lux shija madan chandru ramya dashini okay va it's going to be option A trichoderma yes the answer okay option A trichoderma is the right answer okay அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது the two Indian organizations that developed the technology of biogas production are யார் வந்து biogas production இதே நம்ம இதில் படிச்சிருந்தோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் 1 மார்க்கில் கேட்டிருந்தான் சூப்பராக ருத்து சூப்பர்ண்ணா ஓகே சொல்லுங்க பார்ப்போம் 1 மார்க்கில் கேட்டிருந்தா பயோகேஸ் ப்ரொடக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்றது இது ஒரு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் எனக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் யாராவது ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் யா ஓகே சூப்பர் சந்துரு தர்ஷினி ஆப்ஷன் பி தான் சந்துரு தர்ஷினி தீப்தி சித்ரா ரம்யா லக்ஷ் ஆன்சி மதன் ஷீஜா ருத்து ஓகே ஃபுல் ஃபார்ம் IARI அப்படின்னு என்னது KVICன்னு என்னது ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க ஓகே இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வாட் இஸ் KVIC IARI வந்துட்டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வாட் இஸ் KVIC Industries Commission super okay Cardis and Village Industries Commission okay super rakana super Deepthi Madan kalakidinga okay it's going to be yes Dadashin super Rashija okay kalakidinga okay it's going to be option B okay yeah super appo full form therinju padichu vechunga last 3 question Mycorrhiza fungi of the genus Glomus primarily help the plant to observe enna help பண்ணுது plant to observe என்ன help பண்ணுது plant to observe எதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு Mycorrhiza fungi of the genus Glomus primarily help the plant to observe phosphorus என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு phosphorus அப்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன ஆறு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பி phosphorus அப்சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பர் ரம்யா மதன் லக்ஷ் சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கா லக்ஷ் தர்ஷினி தீப்தி ஷீஜா ஆன்சி ராகவி சித்ரா கலக்கிட்டீங்க தர்ஷினி சூப்பர் ராகவி okay so going to be option B phosphorus is the right answer okay so last two more question okay which part of the cattle stomach contain methanogens ரொம்ப ஈஸி இது ரொம்ப ஈஸி which part of the stomach என்ன ஸ்டொமக் தான ஸ்டொமக் என்ன சொல்லுவோம் அதே தான் டகன சூப்பர் ஆப்ஷன் B rumen of a cattle okay va super aditi dashini ansi ramya rutu shija madan ragavi dashini chitra laksh rutu ansi kalakidinga so going to be option B is right answer and we are coming into the last question இன்னைக்கு last question பார்த்தலாம் இன்னைக்கு last question என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீனா roquefort cheese is ripened by growing specific dash on them roquefort cheese எப்படி நம்ம ripened பண்றோம் how the roquefort cheese has been ripened எதை grow பண்ணி அதை ripen பண்றோம் growing specific எதை grow பண்றோம் அதுதான்டா மதன் எதை grow பண்றோம் fungi grow பண்றோம் ஆப்ஷன் C is right answer ஓகேவா ஆப்ஷன் C fungi சூப்பர் மதன் ஷீஜா தர்ஷினி ஆன்சி ரம்யா தீப்தி ருத்து சித்ரா கலக்கிட்டீங்க லக்ஷ் சூப்பர்மா ஓகேவா fungi தான் தர்ஷினி ஓகேவா so it's going to be option C fungi is the right answer okay yes da Murali okay it's going to be option C is the right answer and with this we have successfully completed the today session எத்தனை hour போயிருக்கும் கிட்டத்தட்ட 5 plus hours போயிருக்கும்னு நினைக்கிறேன் so இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிவிட்டோம் இந்த ரெண்டு லெசனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் and we 11 சாப்டர் நம்ம சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவா ஒரு 5 ரவுண்ட் போட்டு நடக்கணும் கமான்டா எஸ் நெருப்பு மலை பொடிக்கட்டும் அப்படியே செஷன் லைக் பண்ணாம யாரா வந்து செஷனை லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம முடித்து விட்டோம் ஓகே இந்த PDF உங்களுக்கு கிடைச்சிருந்தா கவலைப்படாதீங்க இந்த PDF உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்ச உடனே நான் போட சொல்கிறேன் இன்னைக்கு சண்டே இல்லையா அவர் இல்லையா ஸோ நான் முடிஞ்ச உடனே போட சொல்கிறேன் ஓகே ஃபயர் தான் அதே ஃபயர் தான் அந்த ஃபயர் ரொம்ப முக்கியம் அந்த ஃபயர் தான் ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ நாளைக்கு மறுபடியும் சொல்ல நாளைக்கு நம்ம வந்துட்டு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அதோட வாழ்நாளில் கடைசி ஸ்கூல் நாள் அதாவது கடைசி எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க பயாலஜி எக்ஸாம் ஸோ எல்லா ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகே உங்களுக்கு ஈஸியாக அந்த பேப்பர் வரட்டும் பேப்பர் ஈஸியாகவும் இருக்கட்டும் உங்களுக்கு படிச்சதால் ஞாபகமாக இருக்கட்டும் ஸோ சூப்பராக முடிச்சுக்கு வந்துட்டு ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஓகே சூப்பராக முடிச்சுட்டு வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஸோ see you on tomorrow and all the best once again all the best for all the state board students who are going to write a
எக்ஸாம் ஆன் டுமாரோ. ஓகேவா கண்ணா? நாளைக்கு எழுத போகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க. ஓகேவா? ஸோ see you bye 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 bye. அது தெரியும் கண்டிப்பாக நான் எப்போ பை சொல்வேன்னு பார்த்து எனக்கே தெரியாது நான் எப்போ முடிப்பேன் அப்படின்னா நான் மனுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கேன். அந்த கரெக்டான டைமில் தான் என்ட்ரி கொடுப்பாங்க. ஓகேவா? டுமாரோ டைமிங் ஐ ஆல்சோ டோன்ட் நோ, பட் நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அது டைம் எனக்கும் தெரியாது, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அப்டேட் மோஸ்ட்டாக ஈவினிங்காக இருக்கணும் தான் எனக்கும் என்னோட ஆசையும், பட் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, see you டாக்கண்ணா. bye 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 bye, see you bye bye, டாடா 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 டாடா. நாளை சந்திப்போம்.